ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் நவனிதன். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு முக்கியமான சீரீஸில் நம்ம இருக்கோம். என்ன சீரீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சீரீஸ் இருக்குது. லாங் செஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, உங்களோட குவார்டர்லி எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரியான எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யார் யாருக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் யார் வந்திருக்காங்க? எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஹாய், வெல்கம், சரிங்களா? நெக்ஸ்ட் யார் வந்திருக்காங்க? நமக்கு சுகர் சம்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஹாய், சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் இந்த செஷன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன செய்யுங்க, சாட்டில் வந்துட்டு உங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு எடுக்கும்போது ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த சாட்டில் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம பேசலாம், படிக்கலாம், பேசலாம், சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம செஷனுக்குள்ளே போய்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் போர்ஷன்ஸாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெவியதன். ஹாய், பரவாயில்ல, எனக்கு பேர் சரியா வரல. ஹாய், சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம என்னென்ன சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட குவார்டர்லி போர்ஷனுக்கு எதெல்லாம் நீங்கள் எது படிக்கணும் அப்படின்ற போர்ஷன்ஸ் தான் நீங்கள் கவர் பண்ண போகிறோம். அதோட சாப்டர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ரீசன் உங்களோட ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் தென் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கவர் பண்ண போகிறோம். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் அண்ட் மேட்டர், அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இது எல்லாமே ஒரு முத்தான சாப்டர் தான். ஹரிஷ், ஹாய் சார். வாய்ஸ் லோவாக இருக்கா? வாய்ஸ் லோவாக இருக்குங்களா? சரி, கரெக்ட் பண்ண, கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறேன் நான். ஹாய் ஹரிஷ், ஹாய். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் லீவிதன். குட் ஈவினிங். ரைட்டா? ஸோ இந்த சாப்டர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் ஃபுல்லாமே நமக்கு பேசிக்கான பர்பஸ் என்னன்னா, ஆல்ரெடி இதில் வந்து ஒன் ஷாட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் நான் இன்னைக்கு இந்த செஷனோட பர்பஸ் என்னன்னா, நமக்கு வந்து லைக் நம்ம குயிக்காக நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். முக்கியமான டெரிவேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ என்னது செஷன் வரைக்கும் இருங்க, இடையிலாம் பிரேக் தான் நம்ம கொடுப்போம், சரிங்களா? சரி, ரைட் சார். லைட்டா? எஸ் சார், லைட்டா. வாய்ஸ் கம்மியாக இருக்கு. ஓகே, ரைஸ் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இது யூஸ்வலாக பண்ணுறது தான். இது ஜஸ்ட் என்னது, நீங்கள் வந்து நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு உங்களோட அகாடமிக் பேஸ்டான உங்களோட அகாடமிக் பியூர் ஒன்லி அகாடமிக் பர்பஸ்க்காக ரன் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான் நம்மளோட CBSE Xylem CBSE 11th and 12th சேனல். இங்கே உங்களோட அகாடமிக் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. உங்களோட எக்ஸாமுக்கு உண்டான விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ எங்களோட சோஷியல் மீடியா நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம செஷனில் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக வேணும், எனக்கு வந்து ஒரு PDF வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. இது வந்து ஒரு யூடியூபுக்கு வந்து அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அது ரீடைரக்ட் பண்ணும். அங்கேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட நோட்ஸை ஃபுல்லாமே நீங்கள் வந்து எடுத்து உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்காக, நீங்கள் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹரிஸ், கம்பேரிட்டிவ்லி யுவர் வாய்ஸ் இஸ் லோ இன் எவ்ரி கிளாஸஸ் கம்பேர்ட் டு அதர். ஓ, வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குடா அப்படின்றீங்களா? ஓகே, சவுண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன். சரி. நோ சார், வென் யூ ஆர் டேக்கிங் இட் வாஸ் குட் கம்பேர்ட் டு ஸ்டுடியோஸ். எஸ் சார், கொஞ்சம் லோவாக இருக்கும். ஓகே, ஸோ ரைஸ் பண்ணிக்கிறேன், வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் கூட நேரத்தை நம்ம வீண் பண்ணவே மாட்டோம். கொஞ்சம் கூட நம்ம நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களோட 12th சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக போகிறதில்ல. பேசராக இந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். என்னென்ன டாபிக்ஸ் சொல்லுங்கள். மைக் இல்லையா சார்? மைக் இல்லையா? இருக்கே, மைக்கெல்லாம் இருக்கே, இன்னமும் லோவா இருக்கு சார். நீங்க பேசுறது பத்தி சார், யுவர் மைக் ஹஸ் சம் ப்ராப்ளம். ஹரிஷ், ஓகே, மைக்ல ப்ராப்ளம் இருக்கா? எனக்காக நீ ஏன் பேசுற? இரு, ஆக்சுவலா என்ன, ஒரே நிமிஷம்.
திவ்யா ஹாய் குட் ஈவினிங். சரி இப்போ வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு கேளுங்க பாருங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க, நான் பேசுறது வந்து கரெக்டாக கேட்குதான்னு பாருங்க. உங்களுக்கு ஆடியோ வந்து ப்ராப்பராக இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். ஹாய் சார் லலித் நான் பாலாஜி ஹாய் சூப்பர். உங்கள் பேரை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது, ரொம்ப ரேராக வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் வெரி குட் ஈவினிங், வெல்கம் டு தி செஷன். திவ்யா ஹாய் ஹாய். ஸோ வாய்ஸ் மட்டும் எனக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க. வாய்ஸ் வந்து நான் பேசுறது வந்து உங்களுக்கு பயங்கரமாக நல்லா ஆடியபிளாக இருக்கா இல்லை இன்னமும் லோவாக தான் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். நம்ம டக்குன்னு செஷனுக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, இன்கேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ சார் ஸ்டடி வித் மீ, உனே தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். வாயா 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 ஸ்டடி வித் மீ. சரி வாய்ஸ் மட்டும் லோவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன் நான். அன்டில் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடையில வந்து என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிற மாதிரி இருந்தாலோ இல்லை ஸ்லோவாக கேட்குற மாதிரி இருந்தாலோ என்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் இந்த 6 சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான யூ டோன்ட் ஹவ் மைக்கா சார், வாய்ஸ் இஸ் லோ ஒன்லி. இன்னமும் லோவாக தான் இருக்குது மைக் வந்து. ஆக்சுவலாக எங்கள் செட்டப் எப்படி இருக்குன்னா நம்மளா கேமரா கூட மைக் இருக்கும். ஸோ அந்த மைக்கு தான் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னமும் வாய்ஸ் டவுனாக இருந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே சிங்கோட ஹாய் குட் ஈவினிங் திவ்யா. ஹாய் சார் ரிமெம்பர் நவுஃபுல் உங்களை மறக்க முடியுமா? உடனே நான் மறக்கவே மாட்டேன், எல்லா செஷனுக்கு வந்துடுவீங்க, சரிங்களா? சரி மைக். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், வாய்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வி கேன் ஹியர் யூ பட் நாட் குட் ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ், இட் இஸ் லைக் ஏ டிஸ்கம்ஃபர்ட். டெக்னிக்கல் இஷ்யூ, தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. சரி ரைட்டா, இப்போ யார் யார் வந்திருக்காங்க? திவ்யா 0,
எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இன்னைக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னா ஏதாவது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு டெக்னிக்கலா. சரிங்களா, சண்டே இல்லையா, அதனால வந்து எக்ஸ்கியூஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்துடலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டார்டிங்லேயே வந்துடலாம். என்ன செய்ய போறோம்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு மேரத்தான் செஷனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ மேரத்தான் செஷன் பார்க்க போறோம்னா யூஸ்வலாக நமக்கு வந்து உங்களோட குவார்டர்லி எக்ஸாமுக்கு உண்டான சீரிஸ் நம்ம பார்க்க போறோம். உங்களோட குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக ஒரு பயங்கரமான ஒரு மேரத்தான் செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் நம்ம கவர் பண்ண இருக்கோம். நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ உங்களோட சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க. இது எல்லாமே நம்ம இன்னைக்கு நம்ம கவர் பண்ண வேண்டிய நம்ம சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இது வந்து கரெக்டா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் அண்ட் மேட்டர் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது எல்லாமே உங்களோட ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற போர்ஷன்ஸா இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு நம்ம டீடைலா நம்ம கவர் பண்ண போறோம். அண்ட் இது யூஸ்வலா சொல்ற மாதிரி தான். ஓகே, உங்களோட நம்ம ப்ரிப்பேர் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட இந்த யூடியூப் சேனல்ல வந்து உங்களுக்கு அகாடமிக் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையுமே நாங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ தட் நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இவ்வளோவா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் எல்லா சாப்டர்ஸுமே உங்களால் எடுத்து பேச முடியும். நெக்ஸ்ட் நம்ம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் மேக்னடிசம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூலம்ஸ் லா தான் நம்ம பார்க்க போறோம். கூலம்ஸ் லால இருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம், ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு சார்ஜஸ். ஃபோர்ஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் 1 சார்ஜ் 2 டிவைடட் பை r ஸ்கொயர். சரிங்களா, அப்போ ரெண்டுமே நமக்கு இப்போ நமக்கு வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா கேக்குதா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. இன்கேஸ் வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கலன்னா மறுபடியும் என்கிட்ட சொல்லுங்க, நமக்கு ஏதாச்சும் ரெடி பண்றோம். வாய்ஸ் ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்குங்களா? உங்களுக்கு ஆடியோ கரெக்டா இருக்குங்களா? கிளியர், நவுஃபுல். இப்போதான் கிளியரா இருக்கு அப்படின்றீங்களா? ஓகே, ஸோ ரொம்ப தேங்க்ஸ். சரியா, கொஞ்சம் சாரி, கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்து வச்சு. ரைட், இப்போ நம்ம ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம்னா ஒரு ப்ரொபோர்ஷனலிட்டி யூஸ்வலாக நம்ம இப்போ பேசுற மாதிரி ப்ரொபோர்ஷனலிசம்ல நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன செய்ய போறோம்னா நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் கூலம்பிக் கான்ஸ்டன்ட் Q1 Q2 டிவைடட் பை r ஸ்கொயர். ஸோ இந்த கூலம்பிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ இருக்குன்னா K இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா, 1/4/ε0. மறுபடியும் இதுக்கு ஒரு வேல்யூ கூட இருக்கு. என்னது 9 × 10⁻⁹ 9 × 10⁻⁹. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு சார்ஜை பத்தின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா சொல்லியிருந்தோம். சார்ஜ்னா என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சார்ஜ் நமக்கு 2 விதமான சார்ஜஸ்லாம் இருக்கு. ஆல்டர்னேட்டிங் கரண்டா, ஜீரோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வேணுமா? ஆஃப்டர் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீக்ல நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம பிளான் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா, ரைட். இப்போ நமக்கு சார்ஜை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 விதமான சார்ஜஸ் இருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ், இன்னொரு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். பாசிட்டிவ் சார்ஜஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இன்வர்டா இருக்கும், அவுட்வர்டா இருக்கும். நெகட்டிவ் சார்ஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இன்வர்டா இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு 2 சார்ஜ் வந்து லைட் சார்ஜஸா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிப்பல்சிவ் நேச்சரா இருக்கும். ஓகே, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிப்பல்சிவ் நேச்சரா இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அட்ராக்டிவா இருக்கும். சரிங்களா, ரைட்டா. 24 டெஸ்ட் இருக்குங்களா? சரி, அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணிடலாம், பிளான் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ நம்ம பேசியிருக்கோம். K அப்படின்றது வந்து இட்ஸ் கூலம்பிக் கான்ஸ்டன்ட். கூலம்பிக் கான்ஸ்டன்ட் சொல்லும்போது நமக்கு 1/4/ε0 அப்படின்னு சொல்ல போறோம். இந்த ε0 அப்படின்றதுக்கு நமக்கு தனியாக இன்னொரு வேல்யூ இருக்கு, நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ 4 × 10 நம்ம எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போற வேல்யூ வந்து 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். இதுல நமக்கு இந்த ε0 அப்படின்றது சொல்லும்போது இட்ஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். சரி, என்னன்னா 8.85 × 10⁻⁻12. யூஸ்வலா நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது ஒரு மேக்னடிசம் படிக்கும்போது நமக்கு 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம படிக்கும்போது நமக்கு ε0 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம படிக்கும்போது ε0 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதோட பேர் என்னன்னா பெர்மிட்டிவிட்டி. ஓகே, ஸோ இதே வந்து நம்ம மேக்னடிசம் நம்ம யூஸ் பண்ணும்போது guys please tell me இதே வந்து மேக்னடிசம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா μ0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, μ0 அப்படின்றது என்னது? பெர்மியபிலிட்டி. சரிங்களா,
ஸோ யூஸ்வலாக இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை காதில் கேட்டுக்கோங்க. ஒன்றுமே ஒரு சேம் ரெண்டுமே நமக்கு சேம் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு ரெப்ரசன்டேஷன் தான். என்னன்னா அந்த ஸ்பேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோ எவ்வளோ ஸ்பீடாக ஸ்லோவாக மூவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அந்த இதை குறிக்கக்கூடிய லைட் நம்ம ஆப்டிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் அந்த லைட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக மூவ் பண்ணக்கூடிய டெண்டன்சி குறிக்கக்கூடியது அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோ ஒரு எவ்வளோ ஸ்பீடில் ஒரு ஸ்பேஸ் நம்மளால மூவ் பண்ண முடியுது அப்படின்ற டினோட் பண்ணுறது தான் நம்மளோட இந்த ரெண்டு வார்த்தைக்கு உண்டான பெர்மிட்டிவிட்டியாக இருக்கட்டும், பெர்மியபிலிட்டியாக இருக்கட்டும். பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம பேசுவோம், பெர்மியபிலிட்டி அப்படின்றது நம்ம மேக்னெட்டிசம் நம்ம பேசுவோம். இதில் நமக்கு அதே மாதிரி நீங்கள் ரெண்டுக்குமே நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம். எப்படி ஃபிளிப் பண்ணிக்கலாம்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் இந்த எப்சிலான் இருக்குன்றத பதிலாக நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா 1/μ0 போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி μ0 இருக்கிற இடத்துல வந்து நமக்கு 1/ε0 போட்டாலும் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வரும். சரி, மேக்னெட்டிசத்தில் அதை பற்றி பார்ப்போம். ரைட், இப்போதைக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு யூஸ்வலாக நமக்கு இந்த ரெண்டு சார்ஜ் இருந்தாலே இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையிலுமே நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஃபோர்ஸுமே ரெண்டு சார்ஜுமே நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சார்ஜ் வில் பி இந்த சார்ஜ்னால செகண்ட் சார்ஜ்னால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ்னால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ ரெண்டுமே நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா சேமா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ ஆப்போசிட் லைட் சார்ஜஸாக இருந்துச்சு நமக்கு வந்து ரிப்பல்சிவ் நேச்சராக இருக்கும், ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்துச்சு நமக்கு அட்ராக்டிவ் நேச்சராக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலா இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்க. இது வெக்டர் ஃபார்மேட்டில் இவங்க எழுதியிருக்காங்க. வெக்டர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக லிசன், எப்பவுமே நீங்க வெக்டர் ஃபார்மேட் எழுதும்போது நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a k q1 q2 டிவைடட் பை r². இதுதான் நமக்கு ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் குறிக்கக்கூடிய வார்த்தை. இது நமக்கு வெக்டரை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு ஆர் கேப்பை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணா போதும். இப்போ இதுல நமக்கு ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கலாம், q1 q2. இந்த ரெண்டு கடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னது r அப்படின்னு எடுத்துக்க போறோம். So for example, force on charge 2 due to charge 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ the force on charge 2 due to இது என்னது நான் எழுதிறேன். force on charge 2 due to charge 1. சரிங்களா? ஸோ இந்த ஒரு மேக்னிட்யூடுக்கு நம்ம ஒரு வெக்டர் ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கணும், ஒரு யூனிட் வெக்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். யூனிட் வெக்டரோட பர்பஸ் என்னது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும்னா யூனிட் வெக்டரோட பர்பஸ் என்னதுன்னா நமக்கு அதை டைரக்ஷனா நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம், which includes direction. சரிங்களா? அதோட டைரக்ஷன் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிடும். ஏன் சார் வெக்டர்? ஓகே, ஸோ தீபக் என்னன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கானா இருக்கக்கூடாது. ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அந்த வெக்டர் குவான்டிட்டி வந்து நம்ம வெறும் இது வரைக்கும் நம்ம பேசுறது எல்லாமே மேக்னிட்யூட் மட்டும் தான் பேசியிருக்கோம். இன்கேஸ் ஒரு ஃபோர்ஸுக்கு நம்ம வெக்டர் குவான்டிட்டி நம்ம எழுதணும்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு ஆர் கேப் அப்படின்றது ஒரு யூனிட் வெக்டர். அந்த யூனிட் வெக்டரோட பேசிக்கான பர்பஸ் என்னதுன்னா அது வந்து எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அந்த யூனிட் வெக்டர். ஸோ யூனிட் வெக்டரை பற்றி நம்ம பயங்கரமா நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம். இப்போதைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல நீங்க யூனிட் வெக்டர் நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல நமக்கு டைரக்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம யூனிட் வெக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எனக்கு டைரக்ஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், யூனிட் வெக்டர் யூஸ் பண்ணலாம். திவ்யா ஹாய் சேட் அவனுக்கு சரியா. ஆர் கேப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யூனிட் வெக்டர் சொல்லியாச்சா, which includes the direction. இப்போ நம்ம யூசுவலா அந்த ஆர் கேப்புக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு யூனிட் வெக்டருக்குன்னு ஒரு பேசிக்கான டெஃபினிஷன் இருக்கு. என்னன்னா ஸோ யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆர் கேப் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஆர் வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு யூனிட் வெக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம். சரிங்களா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்களா? பொதுவா ஒரு வெக்டர் அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் a combination of magnitude and direction. ஒரு வெக்டர் அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் a combination of magnitude and direction. இப்போ லிசன், இப்போ நம்ம கிட்ட ஒரு வெக்டர் இருக்கு ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a combination of its magnitude and direction. அப்போ இந்த ஆர் வெக்டரோட மேக்னிட்யூட் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது, இட்ஸ் a மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படின்றது வந்து என்னது, அது ஒரு மேக்னிட்யூட் ஆர் வெக்டரோட மேக்னிட்யூட் குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர் கேப் அப்படின்னு சொல்லும்பொழுது அதோட டைரக்ஷன் குறிக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேஷன். திவ்யா உங்களுக்கு இன்னும் லோட் ஆகுதா, லேட் ஆகுதா இன்னமும்?
ஓகேங்களா சோ இது என்னது செய்ய போகுது இட்ஸ் a magnitude இது நமக்கு டைரக்ஷன் சரிங்களா இப்போ நமக்கு இதுல இருந்து நமக்கு ஒரு இதுதான் நம்மளோட யூனிட் வெக்டர் அப்படியோட பேசிக் பர்பஸ் வந்து டைரக்ஷன் குறிக்கக்கூடியது இப்போ இந்த r கேப் அப்படினு சொல்லி எழுதும்போது r கேப் இஸ் நதிங் பட் r வெக்டர் டிவைடட் பை r அப்படினு எழுதிக்கலாம் இவ்வளவுதான் இப்போ நமக்கு ரிட்டர்ன் வந்துறலாம் இந்த இடத்துல நமக்கு r கேப்புக்கு பதிலா நமக்கு ஆல்சோ ரைட் அஸ் r வெக்டர் டிவைடட் பை r வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் r இல்லனா r அப்படினு கூட சிம்பிளா கூட வெறும் r ன்னு கூட எழுதிரலாம் இப்போ இந்த r கேப்புக்கு பதிலா நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருந்த ஃபார்முலா உள்ள எழுத போறோம் k q1 q2 divided by r square into r vector divided by r சரிங்களா சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இன்கிரீஸ் பண்ணும்போது k q1 q2 divided by r cube into r vector அப்படினு எழுதலாம் சரிங்களா that's it சோ இத ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க இது வெக்டர் ஃபார்மட்ல நம்ம எழுதும்போது ஓகே இப்போ நம்ம क्वेश्चनக்கு வந்துறலாம் இதுதான் உங்களுக்கு இப்போ கூலம்ஸ் லா பேஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चंस தான் என்னது இது இப்போ லிசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணுவோம் அதுக்கு அடுத்து அந்த क्वेश्चनல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றத நம்ம பாப்போம் தென் நமக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம் figure shows the variation of Coulomb force F acting between two point charges with 1 divided by r square இல்ல r2 இல்ல r square r being the separation between the two charges q1 and q2 and q2 and q3 if q2 is a positive and least in the magnitude okay then the magnitudes of q1 q2 and q3 are in such a way okay உங்ககிட்ட ரொம்பலாம் ஒண்ணும் கேட்கல சோ எனக்கு என்ன சார்ஜ் வந்து அதிகமான ஒரு மேக்னிட்யூட்ல இருக்கு என்ன சார்ஜ் வந்து கம்மியான மேக்னிட்யூட்ல இருக்குன்னு சொல்றா அப்படினு கேக்குறாங்க ஓகே அவங்க வந்து ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க q2 அப்படின்றது வந்து இருக்குறதுல கம்மியான மேக்னிட்யூட்ல இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் அப்படினு சொல்லியாச்சு இப்போ அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா தான் இதுதான் நம்மளோட டேட்டா அவங்க கொடுத்திருக்கிறது வந்து இதுதான் நமக்கு ஒரு கிராஃப் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க இதுல இருந்து நமக்கு எந்த சார்ஜ் வந்து அதிகமா இருக்கு எந்த சார்ஜ் வந்து கம்மியா இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிரலாம் q1 q2 q3 q1 q2 q2 q3 ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிரலாமா இத நம்ம டிரா பண்ணிரலாம் இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற கிராஃப் இந்த கிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி q1 q2 q2 q3 ரைட் இதுல 1 divided by r square இருக்கு இதுதான் நமக்கு கொடுத்திருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த கொடுத்திருக்க கிராஃப்ல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியும்னு பாருங்க லிசன் நமக்கு ரேண்டம் ஏதாச்சும் ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டாலே அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மேல இருக்கிறது எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் ஃபோர்சஸ் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம் ஓகே பாசிட்டிவ் ஃபோர்ஸஸா இருக்கு அதே மாதிரி நமக்கு கீழ இருக்கிறது வந்து நமக்கு ஃபோர்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அப்படினு சொல்லும்போது நமக்கு ரெண்டோட டைரக்ட் ஆக்சுவலி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் q2 அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு q2 அப்படின்றது வந்து பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் அப்படினு தெரிஞ்சாச்சு பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் எப்படி தெரிஞ்சிச்சு நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஓகே q2 அப்படின்றது வந்து பாசிட்டிவ் அண்ட் லீஸ்ட் இன் தி மேக்னிட்யூட் அப்படினு சொல்லியாச்சு சோ நமக்கு ஒரே ஒரு சார்ஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா q2 அப்படின்றது வந்து நமக்கு இருக்கிறதுல ரொம்ப சின்ன சார்ஜ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் a பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த ரெண்டு சார்ஜ்னால கிடைக்கப்படுற ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபோர்ஸா இருக்கணும்னா ஓகே which means உங்களுக்கு இது பாசிட்டிவ் தெரிஞ்சு போச்சு so that if இந்த சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் q1 அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுனா நமக்கு ஃபோர்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவா கிடைச்சிருக்கும் ஆனா நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கறனால this q1 must also be in the பாசிட்டிவா இருக்கணும் ஓகேங்களா சோ q1 அப்படின்றதுமே நமக்கு என்னவா இருக்கணும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி கீழ நம்ம பார்த்தோம்னா q2 q3 இந்த q2 q3 க்கு பேஸ் பண்ணி நம்ம எடுக்க ஃபோர்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்க போகுது நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி q2 அப்படின்றது நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் தெரிஞ்சு போச்சு அப்ப டெஃபினட்டா என்ன செஞ்சிருக்கணும் q3 அப்படின்றது நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸா இருந்தா மட்டும் தான் நம்மளோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது சோ எப்படி நம்ம சொல்லலாம் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன எப்படி எழுதுற மாதிரி ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் k q1 q2 divided by r square சோ எய்தர் சார்ஜ் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருந்துச்சுனா உங்களோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்க போகுது அதே மாதிரி q2 அப்படின்றது நமக்கு பாசிட்டிவ் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா அதனால நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம் q3 அப்படின்றது நமக்கு நெகட்டிவா தான் இருக்கணும் சோ என்ன செஞ்சுக்கலாம் இது வந்து நமக்கு q3 அப்படின்றது நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படினு எழுதிக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு பெருசா மேட்டர் கிடையாது இதுக்கு அப்புறம் நம்ம சொல்ல போறது நமக்கு வந்து இது முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம்னா இந்த கிராஃப்ல இருந்து நம்மளால என்ன அப்சர்வ் பண்ண முடியும்னு பாருங்க இந்த கிராஃப்ல இருந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ரேண்டமான ஒரு லைன் டிரா பண்ணுவோம் ஓகே லைன் டிரா பண்ணி பார்த்தோம்னா லிசன் இந்த பாயிண்ட்ல நம்ம இத கட் பண்ணிடலாம் இந்த பாயிண்ட்ல இத கட் பண்ணிடலாமா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்க்கு செகண்ட் ஃபோர்ஸ்க்கு இது வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ்க்கு ஃபோர்ஸ் 1 எடுத்துக்கலாம் இது வந்து ஃபோர்ஸ் 2 எடுத்துக்கலாம் ஃபோர்ஸ் 1 க்கு ஃபோர்ஸ் 2 க்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஃபார் சேம் வேல்யூ ஓகே இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் திங்
அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா force 1 will be greater than that of force 1 is greater than that of force 2 அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ force 1 அப்படின்னு சொல்லும்போது it's a force between Q1 and Q2. force 2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு force between Q2 and Q3. இப்போ force 1 பத்தி பேசணும்னா K Q1 Q2 divided by R square. சரிங்களா? R square. அதே மாதிரி நமக்கு and this force will be greater than that of second force என்னவா இருக்க போகுது K Q2 Q3 divided by R square. ஓகே, இப்போதைக்கு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன செய்வோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேக்னிட்யூட் மட்டும் நம்ம பேசுவோம், டைரக்ஷன் வந்து நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம சிமிலர் டர்ம்ஸ் ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சிமிலர் டர்ம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணோம்னா கே ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ அண்ட் தென் Q2 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னது Q1 இஸ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் Q3. சரிங்களா? இதில் நம்மளால எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q2 அப்படின்றது இருக்கிறது ரொம்ப கம்மியான சார்ஜ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ Q2 அப்படின்றது இருக்கிறது ரொம்ப ஸ்மாலஸ்ட் சார்ஜ்னு சொல்லியாச்சு. இப்போ இதில் இந்த ஃபார்மேட் நம்ம அலைன் பண்ணோம்னா திஸ் வில் பி ஸ்மாலஸ்ட் தென் தட் ஆஃப் Q2 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஃபார்மேட் அதாவது அப்போ இருக்கிறது எது அதிகமான மேக்னிட்யூட் அதிகமான இருக்கிற சார்ஜ் வந்து Q1 Q3 அண்ட் Q2 அப்படின்ற ஆர்டர் இருக்கு. ஸோ நம்ம எந்த ஆர்டர் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் பாருங்க. Q3 நமக்கு அதிகமாக இருக்கு, Q2 ஸ்மால், Q3 Q1. கரெக்டா? Q1 அதிகமாக இருக்கு, Q3 செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கு, Q1 லார்ஜஸ்டா இருக்கு, Q3 செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது நம்ம கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு? எதுவும் டவுட் இருக்குங்களா? இல்ல, சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. four objects W, X, Y and Z each with charge Q, each with positive charge, எல்லாமே நமக்கு பாசிட்டிவா இருக்கு, are held fixed at a 4 points of a square of sides D as shown in the figure. Object X and Z are on midpoints. சரிங்களா? இந்த ஃபிகர் வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. of the sides of the squares, the electrostatic force exerted by the object W on object X is F. அதாவது இந்த W அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து X அப்படின்ற ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து என்னது ஃபோர்ஸ் F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வேற என்ன கேட்டிருக்காங்க, then the magnitude of the force exerted by the object W on Z. ஓகே, இப்போ இந்த சார்ஜ் மேல எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாடா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒண்ணுமே நமக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம மறுபடியும் இதை வந்து ஒரு டயக்ராம் மட்டும் நம்ம டிரா பண்ணிட்டு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம டயக்ராமிக்கு நான் ட்ரா பண்ணிடலாம். என்ன டயக்ராம் இருக்கு? இது நமக்கு ஒரு ஸ்கொயரா இருக்கு. இந்த ஸ்கொயர் அப்படின்றது எல்லா சைடுமே உங்களுக்கு சேமா இருக்கும். எல்லா சைடுமே நமக்கு சேமா இருக்கிற மாதிரி ஒரு சைடு. இதுல W X Y ஓகே, ஸோ இது வந்து Z இருக்கு, Z இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கு D அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ நமக்கு இதுக்கு ரெண்டு இடையில இருக்க ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கு F அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி நமக்கு இதுக்கு ரெண்டு இடையில இருக்க ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு இடையில இருக்க ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், என்ன செஞ்சுக்கலாம், ஒண்ணுமே செய்ய வேண்டிய கூலம்ஸ் லா மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம், வேற எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க இருந்து ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இங்க நம்ம டிரா பண்ணோம்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து D அப்படினு தெரிஞ்சுக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது D ஆ இருந்துச்சுனா ஹோல் ஏரியா வந்து நமக்கு D அப்படின்றது இருந்துச்சுனா இந்த ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன் வந்து நமக்கு என்ன செய்யும் D divided by 2 அப்படி நம்ம எழுதிக்கலாமா? அதே மாதிரி நம்ம இங்க மேல எழுதும்போது D divided by 2 அப்படின்ற போர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு இந்த சைடோட போர்ஷன்ஸ் நமக்கு தெரியும். which means ஹைபோடெனியூஸோட ஃபோர்ஸ் ஹைபோடெனியூஸோட வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ அந்த ஹைபோடெனியூஸோட வேல்யூ நமக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா hypotenuse will be equal to, which means x னு எடுத்துக்கலாம். x square is equal to d square plus d divided by 2 the whole square. இப்போ d square plus d square divided by 4
அப்படி இல்லாட்டினா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் 4d ஸ்கொயர் ப்ளஸ் 5d ஸ்கொயர் 5d ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? சரிங்களா, இதோட நிறுத்திக்கலாம். ஸோ டி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது வந்து இதோட இந்த ஹைப்பர்னியூஸோட ஸ்கொயர் ஹைப்பர்னியூஸ் ஸ்கொயர் அப்படின்றது நம்ம 5d ஸ்கொயர் டிவைட் பை 4 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, இப்போ நமக்கு இந்த ரெண்டு சார்ஜ் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் மட்டும் நம்ம ஃபோர்ஸ் மட்டும் நம்ம எழுதணும். எல்லா இடத்துலையுமே நமக்கு சேம் சார்ஜஸ் தான் இருக்கு. Q அப்படின்ற சார்ஜஸ் தான் இருக்கு. Q Q Q Q Q அப்படின்ற சார்ஜஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு சார்ஜஸ் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம எடுத்து எழுதணும்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் will be equal to K Q1 Q2 divided by R square. இந்த இடத்துல நமக்கு சார்ஜ் Q1 க்கு Q2 க்கு பதிலா நமக்கு சேம் சார்ஜஸ் தான் இருக்கு. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு ரெண்டுமே எழுதிக்கலாம். Q அப்படின்னு எழுதிக்கலாம், divided by R square எழுதிக்கலாம். இந்த R square அப்படின்றது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ். ரெண்டு W க்கும் Z க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம், 5d square divided by 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம், F will be equal to K க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம், K அப்படின்றதுக்கு பதிலா நமக்கு 9 into 10 to the power of 9 எழுதிக்கலாமா? வேண்டாம், அது அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன எழுதிக்கணும்னா W க்கும் X க்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, விச் மீன்ஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் W and X. சரி, இப்போ நமக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் W and Z அப்படின்னு எழுதணும்னா என்ன எழுதிக்கலாம்னா, the force between W and Z will be equal to K. சார்ஜஸ் வந்து நமக்கு சேமா தான் இருக்கு. Q ஸ்கொயர் எழுதிக்கலாமா? Q1 Q2 அப்படின்றது நமக்கு Q1 Q2 ரெண்டுமே நமக்கு சேம் சார்ஜஸ் தான் இருக்கு. அதனால நமக்கு Q ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எழுதும்போது நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், 5 divided by 4d ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த Q1 ஸ்கொயர் Q ஸ்கொயர் டிவைட் பை d ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு எதுக்கு ரிலேட்டபிளா இருக்குன்னா இது வந்து d அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம ரிலேட்டபிளா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜஸோட ரிலேட்டபிளா இருக்கு. சரிங்களா, அப்போ நம்ம ஃபிளிப் பண்ணும்பொழுது ஒரு நிமிஷம், லிசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஃபோர்ஸ் பிட்வீன் W and X. ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் W and X அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் பிட்வீன் W and X க்கு என்ன எழுத போறோம்னா Q1 Q2 அப்படின்றது நமக்கு சேம் சார்ஜஸ் தான் இருக்கு. அப்போ Q ஸ்கொயர் எழுதிக்கலாம். Q ஸ்கொயர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் W and X அப்படின்றது நமக்கு d by 2 இருக்கு. ஓகேங்களா, ஸோ d by 2 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம மறுபடியும் ஃபர்தர் நம்ம எழுதும் பொழுது K Q ஸ்கொயர் டிவைடட் பை d ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இது அப்படியே ஆப்ஷன் ஈக்குவேஷன் ஒன்று நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா W க்கும் Z க்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம பேச போறோம். ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் W and Z. இப்போ இந்த ரெண்டு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா force between W and Z will be equal to, again same formula தான், Coulomb's நம்ம யூஸ் பண்ண போறோம். K Q square divided by distance square. இந்த இடத்துல நமக்கு distance square அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற 5d square divided by 4 அப்படின்னு எழுதிக்கலாம். 5d square divided by 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஏரியா மட்டும் நம்ம பாருங்க, இந்த ஏரியா மட்டும் நமக்கு எதாவது ரிலேட் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த ஏரியா மட்டும் நமக்கு ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் ரிலேட் பண்ணதா, K Q ஸ்கொயர் டிவைடட் பை d ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் நம்ம ரிலேட் பண்ணுது. ஓகே, ரிசம்பிள் பண்ணுது. அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம்னா we can also write as the force between W and Z will be equal to 1/5 of the force between W and X. சரிங்களா, இந்த W and X அப்படின்றது நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா F அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால என்ன எழுதிக்கலாம், இதுக்கு பதிலா நம்ம வெறும் F ன்னு எழுதிக்கலாம். அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ரெண்டுக்கும் இடையில W க்கும் X க்கும் இருக்கிற ஃபோர்ஸை விட நமக்கு W க்கும் Z க்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து 1/5 டைம்ஸா இருக்கு. அதாவது 5 டைம்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ அப்போ வந்து என்ன ஆப்ஷனா இருக்கும், F/5 இருக்கும் நமக்கு ஆப்ஷன். சரிங்களா, இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? டவுட் எது இருக்குங்களா உங்களுக்கு?
ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Next question. So, two identical conducting balls A and B having charges minus q and plus 3q respectively. They are brought in contact with each other and then separated by distance d apart. Find the nature of the Coulomb force between them. இப்போ நமக்கு ரெண்டு சார்ஜை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு கண்டக்டிங் பால்ஸ் இருக்கு, பால் A பால் B. இந்த பால் A அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ்ல நமக்கு மைனஸ் q அது சார்ஜ் ஆயிருக்கு. பால் B அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிளஸ் 3q நமக்கு சார்ஜ் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பால்ஸுமே நமக்கு தனித்தனியா இருக்கும்போது நமக்கு இந்த சார்ஜஸ்ல இருக்கு. ஒன்ஸ் இந்த ரெண்டு பாலுமே நமக்கு கான்டாக்ட்ல கொண்டு வரும் பொழுது என்ன பார்க்க முடியும், ரெண்டுமே கான்டாக்ட்ல கொண்டு வரும் பொழுது இந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையில இருக்கிற சார்ஜஸ் வந்து நமக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது ஒன்ஸ் நமக்கு கான்டாக்ட்ல இருக்கும் பொழுது இந்த மைனஸ் கியூவும் பிளஸ் 3q நம்ம சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்ய முடியும், மைனஸ் q அண்ட் பிளஸ் 3q நமக்கு 2q மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கான்டாக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோல் சிஸ்டத்தோட சார்ஜ் நம்ம பார்த்தோம்னா 2q அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆஃப்டர் தட் நமக்கு அதே டிஸ்டன்ஸ் மறுபடியும் ஸ்பிட் ஆயிருக்கு வித் சேம் டிஸ்டன்ஸ் d. ஓகேங்களா? ஸோ அப்படி டிஸ்டன்ஸ் நம்ம மறுபடியும் அது ஸ்பிட் ஆகும்பொழுது லிசன் நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டு பால்ஸ் இருக்கு, A பால் B பால். ஓகே, d அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல அது செப்பரேஷன்ல இருந்திருக்கு. இப்போ இந்த சார்ஜ் நமக்கு மைனஸ் q அப்படின்ற சார்ஜஸ் இருக்கு, இங்க வந்து பிளஸ் 3q அப்படின்ற ஒரு சார்ஜஸ்ல இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டுமே கான்டாக்ட்ல எடுத்துட்டு வரும்பொழுது இந்த ரெண்டு பாலுமே என்ன செஞ்சுக்க முடியும், ரெண்டு பாலுமே நமக்கு சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு நமக்கு எவ்வளவு சார்ஜஸ் இருக்கும்னா 2q அப்படின்ற அளவுக்கு நமக்கு சார்ஜ் வந்து இருக்கும். விச் மீன்ஸ் மைனஸ் q பிளஸ் 3q வில் பி ஈக்குவல் டு 2q. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா மறுபடியும் இதை நம்ம ஃபர்தரா நம்ம ஸ்பிட் பண்ண போறோம். அதாவது மறுபடியும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கொண்டு போக போறோம். டிஸ்டன்ஸ் கொண்டு போகும்போது சேம் டிஸ்டன்ஸ் d அப்படின்ற டிஸ்டன்ஸ் நம்ம கொண்டு போனோம்னா என்ன நடக்கும்னு பாருங்க. which means இது A பால் இது B பால். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆஃப்டர் இந்த பாயிண்ட்ல நமக்கு ரெண்டு சார்ஜுமே நமக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்பிட் பண்ணும்போது இந்த 2q அப்படின்றது ஈவனா ரெண்டா நம்ம ஸ்பிட் ஆகி நமக்கு இந்த இடத்துல நமக்கு q அப்படின்ற ஒரு சார்ஜ், இந்த இடத்துல நமக்கு q அப்படின்ற ஒரு சார்ஜஸ் இருக்கும். இப்போ நமக்கு ரெண்டுமே நமக்கு சேம் சார்ஜஸா தான் இருக்கு. ஓகே, சேம் டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸா இருக்கு. which means பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜஸா இருக்கு, அதாவது ஒரு நெகட்டிவ் இன்னொன்று பாசிட்டிவ் இருக்கு. அதனால இதுல நான் என்ன செய்ய போறோம்னா இது வந்து ரிப்பல்சிவ் நேச்சர்ல இருக்கும், இது நமக்கு ரிப்பல்சிவ் நேச்சர்ல இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு அட்ராக்டிவ் நேச்சர்ல இருக்கும். ஓகே, சோ இது வந்து நமக்கு ஒரு ரிப்பல்சிவ் நேச்சர்ல இருக்கு, இது வந்து நமக்கு ஒரு அட்ராக்டிவ் நேச்சர்ல இருக்கும். இப்போ நமக்கு இதுதான் நம்மளோட பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, சோ ஒன்ஸ் நமக்கு கான்டாக்ட்ல கொண்டு வந்துச்சுன்னா நமக்கு சார்ஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஈவனா நமக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். மறுபடியும் நம்ம செப்பரேட் பண்ணும்போது ரெண்டுமே ஈவனா சார்ஜ் வந்து நமக்கு ஸ்பிட் ஆகும். சோ தட் நமக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு QQ அப்படின்ற அளவுக்கு நமக்கு சார்ஜஸ் இருக்கும். சோ தட் என்ன செஞ்சுக்கலாம், இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கனால இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சாரி, அங்க வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகும். மாத்தி எழுதிட்டேன்னா ஓகே, இங்க வந்து நமக்கு ரிப்பல்சிவா இருக்கும், இங்க ரிப்பல்சிவா இருக்கும், இங்க வந்து நமக்கு அட்ராக்டிவா இருக்கும். சரிங்களா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் ஜோன். நம்ம கிட்ட ஒரு சார்ஜ் பக்கத்துல இருக்கிற, அதாவது எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் பக்கத்துல இருக்கிற ஜோன் தான் நம்ம என்ன சொல்ல போறோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். which means நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல நமக்கு இருக்கும். இது ஆக்சுவலா நமக்கு என்ன சொல்ல போறோம்னா அதை வந்து நம்ம குவான்டிஃபை பண்ண முடியும். எப்படி குவான்டிஃபை பண்ண போறோம்னு பாருங்க. F will be equal to, யூசுவலா நமக்கு ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு எப்படி எழுத போறோம்னா ஃபோர்ஸ் will be equal to QE அப்படின்னு எழுத போறோம். QE அப்படின்றது இதெல்லாம் நமக்கு E அப்படின்றது என்ன எழுதணும்னா F divided by Q அப்படின்னு எழுதிக்கலாம். F divided by Q அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? F divided by Q அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நதிங் பட் ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஃபோர்ஸ்க்கு நமக்கு தனியா ஒரு ஃபார்முலா கூட நம்ம தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபோர்ஸ் will be, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சார்ஜை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒன்னு சோர்ஸ் சார்ஜ், இன்னொன்னு வந்து நமக்கு பாயிண்ட் சார்ஜ். இது வந்து நமக்கு சோர்ஸ் சார்ஜ், இது வந்து நமக்கு பாயிண்ட் சார்ஜ். ஆக்சுவலா நமக்கு சோர்ஸ் சார்ஜ்னா என்ன, பாயிண்ட் சார்ஜ்னா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ சோர்ஸ் சார்ஜ் அப்படின்றது வந்து நமக்கு இந்த சார்ஜ் பக்கத்துல நமக்கு நம்ம எந்த சார்ஜ் எடுத்து வரோமோ அது வந்து அது வந்து நமக்கு டெஸ்ட் சார்ஜ். ஓகே, ஸோ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சம்டைம்ஸ் நமக்கு சோர்ஸ் சார்ஜ் நம்ம என்ன பாயிண்ட் சார்ஜஸ் நம்ம கூட எழுதிக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். क्वेश्चंस வந்து கேட்டிருக்கீங்களா? ஒரே நிமிஷம், எனக்கு வரல.
சார் இன்னைக்கு இவ்வளோ சாப்டர் கவர் பண்ண போகிறோமா டிஜே? ஆமாம், இன்னைக்கு இவ்வளோ சாப்டர் தான் கவர் பண்ண போகிறோம். 6 சாப்டர் நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்னைக்கு இவ்வளோ சாப்டர் எத்தனை தடவை கேட்டிருப்பேன், டேய் பாருடான்ற மாதிரி கேட்டு தள்ளிட்டான் டிஜே. ஓகே, இன்னைக்கு இவ்வளோ சாப்டர் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். சார் சோபிகா மேம் வரலையா? சோபிகா மேம் வரலை. மேம் வந்து இன்னொரு செஷன் எடுப்பாங்க. சார் இன்னைக்கு இவ்வளோ சாப்டர் எடுப்பாங்க. டேய் ஆனால் உன் மனசாட்சி இருக்காடா டிஜே? எத்தனை தடவை கேட்டுருவேன்? நான் என்னமோ ஏதாவது பயந்துட்டேன். ஸோ இவங்க ஏதாவது டவுட் கேட்டிருக்காங்க, நம்ம தான் கவனிக்காமல் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஷோபிகா மேம் வந்து இன்றைக்கி நம்ம வரல. ஆக்சுவலாக அவங்க ஷெடியூல் பண்ணும்போது மாற்றி ஷெடியூல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு செஷனுக்கு வந்து மேம் வருவாங்க. இன்னைக்கு நான் தான் உங்களோட தலையெழுத்து. ஓகே சரி டிஜே. ஓகே சார். சாரி சார். எதுக்கு சாரிலாம் வேண்டாம், சாரிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? சரி, இது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பற்றி நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இஸ் நதிங் பட் ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ். இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு கண்டினியூ பண்ணுங்க சார். நீ கண்டினியூ பண்ணுறடே போதும்டான்றியா? இது நம்மளோட சோர்ஸ் சார்ஜ், இது வந்து நம்மளோட டெஸ்ட் சார்ஜ். ஆனால் சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பேசிக்காக இது வந்து நம்மளோட சோர்ஸ் சார்ஜ், இது நமக்கு டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்ட் சார்ஜ் அப்படின்றப்ப நம்ம கையில் இருக்கிற சார்ஜ் வந்து நமக்கு டெஸ்ட் சார்ஜ். அதாவது இந்த சார்ஜை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பை யூசிங் திஸ் ஸ்மால் சார்ஜ். யூஸ்வலாக நம்ம எடுக்கிற சார்ஜ் எல்லாமே ஒரு ஸ்மால் சார்ஜஸாக தான் இருக்கும். நம்ம டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யூஸ்வலாக நமக்கு ஒரு ஸ்மால் சார்ஜஸாக இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் நம்ம எழுதுவோமா? ஃபோர்ஸ் நம்ம எழுதுனோம்னா F is equal to K capital Q small q divided by R square அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் R அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா R square அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நதிங் பட் ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு E will be equal to F divided by small q. F divided by small q. இந்த small q அப்படின்றது என்னது? டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, டெஸ்ட் சார்ஜ். இப்போ நமக்கு என்ன கதைக்கு நம்ம என்ன வர போறோம்னா, ரெண்டு சார்ஜுமே நம்ம கேன்சல் பண்ணிட்டு E will be equal to, இப்போ இந்த சார்ஜ் நமக்கு கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க போது K Q divided by R square தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக அதோட சோர்ஸ் சார்ஜை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அது வந்து டெஸ்ட் சார்ஜை பொறுத்து இருக்காது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சோர்ஸ் சார்ஜை பொறுத்து தான் இருக்கும். அது வந்து டெஸ்ட் சார்ஜை பொறுத்து இருக்காது. ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? யூனிட்ஸ் வில் பி ஈக்குவல் டு நியூட்டன் பெர் கூலும். ஸோ நமக்கு ஃபோர்ஸுக்கு நமக்கு என்ன யூனிட் இருக்க போது? நியூட்டனாக இருக்க போது. சார்ஜுக்கு நமக்கு கூலம்பா இருக்க போகுது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ஜென்ரலாக நமக்கு சில இது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினாக இருக்கும். இது சிம்பிளானது ரைட் ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் லட்டு மாதிரி அந்த கொஸ்டினை வந்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சு நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதுல இருந்து நமக்கு கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரேடியலா வில் பி ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி ரேடியலி இன்வர்டா இருக்கும். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான இது. ஓகே, ஆக்சுவலி முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, இது கூட தெரியாமலாம் இருக்க மாட்டீங்க எல்லாரும். ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜஸ். இப்போ நம்ம இது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னடிசம் வந்து உங்களுக்கு போனஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்குங்க, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா படிச்சுக்கிட்டோம்னா மேக்னடிசம் வந்து அப்படின்றது வந்து போனஸ் சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து கிளம்புற நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்க வந்து முடியும்னா நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ்ல தான் வந்து முடியும். ஹிஸ்டரி பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எந்த இடத்துல நமக்கு எண்ட் ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜஸ்ல வந்து அது எண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இது வந்து நமக்கு இருக்கறதுல ஒன் ஆஃப் த சூப்பரான PYQ என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து do not intersect ஏன் அப்படின்னு கேட்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not intersect அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரீசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் do not form and closed loop. ஏன் closed loop ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நான் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ யூஸ்வலாக நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இட்ஸ் அ கன்சர்வேட்டிவ் நேச்சர். ஓகே, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு ஃபீல்டு லைன்ஸுமே நமக்கு சூப்பர் இம்போஸ் ஆகாது, ஓவர்லேப் ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்றேன். இன் சார்ஜ் ஃப்ரீ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேன் பி டேக்கன் கண்டினியூஸ்லி கர்வ் வித்வுட் எனி பிரேக். சரி, இப்போ எதுக்கு நான் அது இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்றேன். ரீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ரெண்டு லைன் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன், செகண்ட் நமக்கு இன்னொரு லைன் எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைனை பொறுத்தளவுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் லைனை பொறுத்தளவுக்கு இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன், இது நம்ம செகண்ட் லைன். இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனை எடுங்க. ஃபர்ஸ்ட் லைனில் வந்து இந்த பாயிண்ட் Pல நமக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, டைரக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறேன். ஸோ டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா
இதுதான் நமக்கு சார்ஜ் இருக்குமா, இந்த சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜஸா இருக்கும். இதுல பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ்ல வந்து நமக்கு எண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? எப்படி இந்த மாதிரி நமக்கு வந்து எண்ட் ஆகும், இந்த மாதிரி நமக்கு வந்து எண்ட் ஆகும். அதே பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு வரும். அண்ட் இங்கிருந்து இங்கிட்டு கிளம்பும். ஓகேங்களா? இது வந்து இங்கிட்டு கிளம்பும். அங்கிட்டு இருந்து கிளம்புறத ஃபீல்டு லைன்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து சேரும். ரைட்டா? சரி, ரைட். இது நமக்கு இதுதான் நமக்கு ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மளோட ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில், ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல இதோட டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கணும், இந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு டேஞ்சன்ட் பண்ண மறந்துக்கிட்டா போதும். டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கர்வ்ல அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க ஒரு லைன் நம்ம டிரா பண்ணோம்னா அதுதான் அதோட டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ இந்த பாயிண்ட்ல இதோட டேஞ்சன்ட் அப்படின்றது தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடிய பாயிண்ட். இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த பாயிண்ட்ல நம்மளோட டைரக்ஷன், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கணும், இங்க இருந்து ஒரு டேஞ்சன்ட் நம்ம டிரா பண்ணா போது இதுதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இதே மாதிரி நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த டைரக்ஷன், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு டைரக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, இந்த பாயிண்ட்ல டைரக்டா ஒரு டேஞ்சன்ட்ல வரைஞ்சிருவீங்க. அப்ப என்ன செஞ்சுக்கலாம், சார் இந்த பாயிண்ட்ல இதுதான் சார் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்க. அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன்னா, அப்ப செகண்ட் லைனுக்கு இதே மாதிரி டைரக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். அப்ப செகண்ட் லைனுக்கு நீங்க என்ன செய்வீங்க, அதே இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த பாயிண்ட்டை நீங்க ஒரு டைரக்ஷன் எடுத்து எழுதுவீங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரே பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்டு டைரக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஓகே, ஒரே ஃபீல்டுக்கு ஒரே பாயிண்ட்டுக்கு நமக்கு ரெண்டு டைரக்ஷன் நம்ம சொல்லுவீங்க. ஆக்சுவலா வந்து என்னது, அந்த மாதிரி இயற்கையில வந்து இருக்காது. சரிங்களா? அப்போ ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு டைரக்ஷனா தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். we cannot take two direction for a same electric field lines. அதனால ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது நமக்கு சூப்பர் இம்போசிஷன் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. will not intersect. So electric field lines do not intersect. சரிங்களா? இது முக்கியமானது, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்னாவது இம்பார்ட்டன்ட்னா PYQ கூட ப்ரீவியஸ் क्वेश्चन ரைட்டா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே, so two electric charges cannot cross each other always, so also they cannot form closed loop. ஓகே, so இத நம்ம இப்போதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் நம்ம இப்போதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பட் எதுக்கு அந்த இது வந்து க்ளோஸ்ட் லூப் நம்ம ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்றோம். இப்போ யூசுவலா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட பொறுத்தளவுக்கு அது வந்து க்ளோஸ்ட் லூப் ஃபார்ம் பண்ணும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட பொறுத்தளவுக்கு அது வந்து க்ளோஸ்ட் லூப் ஃபார்ம் பண்ணும். எப்படின்னு கேளுங்க. இப்போ வந்து என்ன செய்ய போறோம், ஒரு பார் மேக்னெட் நம்ம எடுத்துக்க போறோம். பார் மேக்னெட் எடுத்தோம்னா இது நம்மளோட பார் மேக்னெட், இது நார்த் போல், இது சவுத் போல். ஸோ நார்த் போல்ல இருந்து கிளம்புற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சவுத் போல்ல வந்து அது எண்ட் ஆகும். ஓகே, வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் போல்ல இருந்து கிளம்புற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சவுத் போல் நமக்கு எண்ட் ஆகும். மேக்னெட்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னா சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இதை நீங்க ஒரு ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களோட எந்த இடத்துல உங்களுக்கு கேப் இருக்கான்னா கேப் இல்லை, உங்களோட லைன்ஸ் வந்து எல்லாமே ஒரு க்ளோஸ் லூப்பா தான் இருக்கு. இதே மாதிரி நீங்க மேலேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனா நம்மளோட சார்ஜை பொறுத்த அளவுக்கு லிசன், இந்த டயக்ராம் பாருங்க. இங்க நமக்கு லூப் கிடைக்கிற மாதிரி இருக்கா, அதாவது ஆரம்பமா இருக்கிறதும் எண்டா இருக்கிறதும் நமக்கு சேமா இருக்கான்னா கிடையவே கிடையாது. எந்த இடத்துல நமக்கு ஒரு க்ளோஸ் லூப்பை நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால என்ன செஞ்சுக்கலாம், யூ cannot say நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது நமக்கு க்ளோஸ் லூப் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு க்ளோஸ் லூப் வந்து ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. a particle of charge 2 microcoulomb and mass. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்துக்க டேட்டாவை நம்ம எழுதிடலாம். சார்ஜ் என்ன இருக்காங்க, சார்ஜ் இஸ் நதிங் பட் 2 × 10⁻⁻6 கூலும். மாஸ் நமக்கு எவ்வளவு இருக்கு, 1.6 கிராம். 1.6 கிராம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1.6 × 10⁻⁻3 கிலோகிராம் அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி 4. ஓகே, ஸோ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது v is equal to 4 I cap meter per second. Okay, so at t is equal to 0 the particle enters into the region having an electric field E. Okay, electric field E oda value நம்ம கொடுத்திருக்காங்க. E is nothing but 80 I cap plus 60 J cap. 60 J cap. Find the velocity of the particle at t is equal to 5. சரிங்களா? so t when t is equal to 5, when t is equal to 5 velocity என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்னன்னா அந்த எல்சியூ மாதிரி நமக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அது 11th சிலபஸ் நம்ம படிக்கணும். சரி, ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நான் ஜஸ்ட் ரீகால் பண்ண விரும்புகிறேன். என்ன ஃபார்முலானா v is equal to u plus at.
அவ்வளோதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. நமக்கு ஜென்ரலாக என்ன செய்வோம்னா ஒரு மெக்கானிக்ஸில் இருக்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது. என்ன ஃபார்முலானா V is equal to U plus AT அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இந்த V அப்படின்றது என்னன்னா நம்மளோட ஃபைனல் வெலாசிட்டி. இது வந்து நம்மளோட ஃபைனல் வெலாசிட்டி. U அப்படின்றது என்னது நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி. A அப்படின்றது ஆக்சலரேஷன், T அப்படின்றது என்னது நம்மளோட டைம் டேக்கன். ரைட். இது எந்த ஒரு குழப்பமும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். இதை நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். V is equal to U plus AT. இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, நமக்கு வெலாசிட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சலரேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஆக்சலரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸோ மாஸ் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரைட். ஃபர்ஸ்ட் திங் ஃபோர்ஸ் அப்படின்னு எப்படி எழுதலாம்னா ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம QE அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் நம்ம QE அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபோர்ஸுக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு. MA அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. MA அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நான் இதை ரெண்டையும் நம்ம கப்பல் பண்ணோம்னா, இதை ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணோம்னா எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா QE is equal to MA அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல இருந்து A அப்படின்றது என்னன்னு எழுதிக்கலாம். A அப்படின்றது என்னன்னு எழுதிக்கலாம்னா A is nothing but okay. So இது அப்படியே என்ன எழுதிக்கலாம்? A is nothing but QE divided by M அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளால ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட முடியுமா? சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, மாஸ் இருக்கு, எல்லாமே நமக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிடுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் will be equal to Q அப்படின்றது நமக்கு என்னது 2 × 10 to the power of -6. ஓகே. ஸோ 2 × 10 to the power of -6 இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 80 I plus. ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாமா இதை டேரெக்டாகவே? வேணாம், நம்ம இதிலே கொண்டு போயிடலாம். எதுக்கு பிரச்சனை? 80I plus 60J. 80I plus 80I plus 60J. சரிங்களா? டிவைடட் பை என்ன செய்ய போதும்? மாஸ் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். மாஸ் அப்படின்றது என்னது? மாஸ் அப்படின்றது வந்து 1.6 × 10 to the power of -3. 1.6 × 10 to the power of -3. சரி, நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த ஏவை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரீஃபைன் பண்ணி எழுதிடலாம். கொஞ்சம் நம்ம நான் திருத்தி எழுதிடலாம். எப்படி எழுதலாம்? ஓகே. A can be written as ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாமா? 1:0.8. சரிங்களா? இந்த 8 அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இன்னொரு -10 to the power of 4 எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா யூ கேன் சே as 10 to the power of -6 divided by 8 × 10 to the power of -4. கரெக்டுங்களா? ஒரு -4 இன்ட்டு 80I plus 60J. ரைட்டா? ஸோ இதை கொடுத்துருக்கா நம்ம மறுபடியும் ரீஃபைன் பண்ணி எழுதியாச்சு. இப்போ பாருங்க, A will be equal to இந்த -4 நம்ம மேலே கொண்டு வரும்போது 10 to the power of -2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். டிவைடட் பை 8 இன்ட்டு இதில் நமக்கு பேலன்ஸ் நம்ம எழுதாமல் 10 நம்ம வெளியில் எடுத்துடலாம். சரிங்களா? 10 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்னா இந்த இடத்துல நமக்கு -1 இருக்கு இல்லையா? -2 இருக்கு பதிலாக நமக்கு -1 போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு பேசிக்கான ஈக்குவேஷன் தான். -10 எடுத்துக்கலாம். இதில் என்ன எழுதிக்கலாம்? 8I cap plus 6J cap அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம 2 நம்ம வெளியில் கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல நம்ம 4 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ -1 டிவைடட் பை 4 2 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா 4I cap plus 3J cap அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம போக முடியாது. கரெக்டுங்களா? 2 மட்டும் வெளியில் எடுத்துட்டோம்னா 4 4 8 3 2 6. ஓகே. இப்போ நம்ம ஆக்சேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆக்சேஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன கையோட என்ன செஞ்சுக்கலாம்னா கையோட நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. V is equal to U plus AT. So V is equal to U plus AT. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். V will be equal to இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு பாருங்க. இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. 4I தான் நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ 4I cap plus
ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்க போகுது? ஆக்சலரேஷன் இருக்கும்போது 10 to the power of -1 which means 0.4 கூட எழுதிங்க. கீழே அதை இறக்கிட்டோம்னா இது நம்ம கீழே இருக்கணும்னா 40 எழுதிக்கலாம். 1/40 எழுதிக்கலாமா? 1/40 into 4i plus 3j. 4i plus 3j cap into t. t அப்படின்னு சொல்லும்போது எந்த டைம் நம்ம கேட்டிருக்காங்கன்னா நமக்கு at the time is equal to 5 அப்படின்ற செகண்ட்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ 5 அப்படின்றது 5. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கன்சல்டேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. நமக்கு ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா v is equal to எல்லாத்தையும் நம்ம கன்சல்டேட் பண்ணோம்னா 4.5 i cap plus 0.375 j cap அப்படின்ற அளவுக்கு நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நார்மல் ஈக்குவேஷன்ஸ் தான். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். லிசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கெலிட்டன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு யூஸ் பண்ண போகிற ஒரே ஒரு ஃபார்முலா வந்து v is equal to u plus at அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து நமக்கு ஆக்சேஷன் இல்லை. ஆனால் நம்ம ஆக்சேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க டேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேரெக்டாக நமக்கு ஆக்சேஷன் கொடுக்கல. பட் நமக்கு இருக்கிற டேட்டா வச்சு நம்ம ஆக்சேஷன் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஆக்சேஷன் நம்ம ஒன்ஸ் நமக்கு ஆக்சலரேஷன் எழுதியாச்சுன்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், பேலன்ஸ் இருக்கிற ஃபுல்லாமே நம்ம உள்ள கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டா போச்சு. ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃப்டர் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, 2 point charges of plus 1 microcoulomb and 4 microcoulomb are kept 30 cm apart. How far from the 1 microcoulomb charge on the line joining the two charges will net field be 0? See, the net field will be 0 அப்படின்றது இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஒரு டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். உங்களுக்கு வந்து ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து 1 microcoulomb இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் வந்து, இன்னொன்று வந்து நமக்கு 4 microcoulomb இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ். இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில வந்து ஒரு லைன் நமக்கு ட்ரா பண்ணிடலாம். இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு ஃபீல்டு வந்து எந்த பாயிண்ட்ல நமக்கு 0வா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. எந்த இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நமக்கு எங்க நமக்கு 0வா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓவராலா இதோட செப்பரேஷன் என்னவா இருக்க போகுது? 30 சென்டிமீட்டரா இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது? 30 சென்டிமீட்டரா இது இருக்க போகுது. 30 சென்டிமீட்டரா இது இருக்க போகுது. ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஒருவேளை இன்கேஸ் நம்ம இதை எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு ரெண்டுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ரெண்டு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எழுத போறோம்னா 30 மைனஸ் எக்ஸ் அப்படின்றதான் எழுத முடியும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம சால்வ் பண்ண போறோம். லிசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன எழுதிக்கலாம்? கே கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். கரெக்டுங்களா? இதை நமக்கு தெரிஞ்சுக்கொண்டு நம்ம படித்த ஒரே ஒரு ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்டில் பொறுத்தளவுக்கு. இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அட் பி, நம்ம இந்த பாயிண்ட் நம்ம பி அப்படின்னு எழுதிக்கலாமா? பி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட் நம்ம பி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல அட் பி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி இஸ் ஈக்குவல் டு 0. கண்டிஷன் இதுதான் நம்மளோட கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் பாருங்க. செகண்ட் சார்ஜ்னால அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு என்ன ஃபீல்டு கிடைக்கும் பாருங்க. ஸோ தட் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், ரெண்டு ஃபீல்டுமே நமக்கு சேமா இருந்தால் மட்டும் தான் அந்த இடத்துல நமக்கு ரெண்டுமே நமக்கு கேன்சல் அவுட் ஈச் அதர் ஆகி நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ல 0 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்க போகுது. E will be equal to 0. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா E1 will be, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல இதனால நமக்கு கிடைக்க போறது வந்து E1 அப்படின்ற பட்சத்துல இந்த அதாவது ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால நமக்கு கிடைக்க போறது வந்து E1 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் சார்ஜ்னால நமக்கு கிடைக்க போறது வந்து E2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, E2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ E1 and E2 should be equal to 0. E1 should be equal to E2. இதன்படி பார்த்தோம்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இதுவே நம்ம எப்படி எழுதிக்கலாம்? K Q1 அப்படின்றது என்னது? 1 microcoulomb. 1 microcoulomb. ஸோ தட் என்ன செஞ்சுக்கலாம், 10 into -6 divided by ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாங்களா? எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் சார்ஜை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த சார்ஜ் அதாவது 4 microcoulumbனால இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கும் எழுத போறோம். அது வந்து நம்ம E2 அப்படின்னு எழுத போறோம். ஸோ E2 நம்ம எழுதும் பொழுது என்ன எழுதிக்கலாம்? K இன்டூ சார்ஜ் Q2 அப்படின்றது நான் சார்ஜ் எவ்வளோ Q2 அப்படின்னா 4 microcoulomb. அப்போ 4 இன்டூ 10 to the power of -6 டிவைடட் பை 30 minus x square. அதாவது டிஸ்டன்ஸ் என்னது? 30 minus x. சரிங்களா? 30 minus x the whole square. இவ்வளவுதான்.
ஸோ ஒன்ஸ் நமக்கு இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு ஈஸியான விஷயங்களாக தான் இருக்கும். லிசன் நமக்கு சிம்பிள் டேர்ம்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. கே கேன்சல் பண்ணிடுங்க. 10 to the power of -6 10 to the power of -6 நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. வேறு எதையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இது அப்படியே மறுபடியும் எழுதிட்டு வருவோம். 1 divided by x square is equal to 4 divided by 30 minus x the whole square. சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ் தான் நமக்கு என்ன எக்ஸ்ன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு விஷயங்கள் ஓவர் தான். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 30 minus x the whole square is equal to 4x square. ஸோ நம்ம ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 30 into 30 900 minus x plus a square plus b square minus 2ab will be equal to 4x square. இப்போ நம்ம இதை நம்ம இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடலாங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 3x ஸ்கொயர் வரும். எக்ஸை நம்ம மறுபடியும் இதை என்ன செய்ய போகிறோம்னா 60x நம்ம அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் 60x அப்படின்னு வரும். மைனஸ் 900 will be equal to 0. இப்போ நம்ம இதை வந்து ஒரு டி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து கன்சால்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம 3 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிவைட் பை 3 போட்டோம்னா 30x மைனஸ் 300 அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம டி மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டி மெத்தட் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? டி மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டுமே இந்த இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம மேலே எழுதணும். ஸோ மைனஸ் 300 எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எழுதணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ரெண்டு நம்பர் நம்ம சூஸ் பண்ண முடியாது. அந்த 2 நம்பர் சூஸ் பண்ணும்போது அதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 30 அப்போ நம்ம வரணும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா இப்போ 10x into 30x. ஓகே, நமக்கு 300 கிடைக்கும். மைனஸ் போட்டுக்கிட்டோம்னா என்ன செஞ்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு மேலே இருக்கிற நம்ம இந்த நடுவில் இருக்கிற நம்பர் கிடைக்கணும். ஓகே, ஸோ ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மேலே இருக்கிற நம்பர் கிடைக்கணும். இட்ஸ் டி மெத்தட் நம்ம சால்வ் பண்ணலாம். டிவைட் பை ஃபர்ஸ்ட் டைம் என்னது நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 10 அப்படி இல்லாட்டினா x minus 30 x plus 30 will be equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிக்கலாமா? either x should be equal to 10 அப்படி இல்லாட்டினா x should be minus 30. சரிங்களா? x is equal to minus 30 இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா minus 30 போட்டோம்னா நமக்கு என்ன செஞ்சுக்கிறோம், அது 0க்கு போயிடும். அதனால நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னது x is equal to 10 அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பாசிபிலிட்டிஸ். ஸோ தட் x will be the equal to 10. அப்போ எந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் will be 0வா இருக்கு. ரெண்டு சார்ஜ்னாலும் இந்த எந்த பாயிண்ட்ல நமக்கு 0 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கும்னா when the point from the first சார்ஜ்ல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர்ல நமக்கு அந்த ஃபீல்டு வந்து நமக்கு 0வா இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க போகுது, 10 சென்டிமீட்டர் இருக்க போகுது. தட்ஸ் இட். சரிங்களா? ஒன்ஸ் நமக்கு இதை எப்பவுமே இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் சார்ஜ்னாலையும் செகண்ட் சார்ஜ்னாலையும் கிடைக்க போகிற பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் மட்டும்தான் நம்ம கேன்சல் என்ன செய்யப்படி அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு 0 பொட்டன்ஷியலோ இல்லை 0 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோ உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பேசிக்கான ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? என்னவா கேட்டிருக்கீங்க, ஒரே நிமிஷம். ஆன்சர் 10 சென்டிமீட்டர்ஸ். ஆன்சர் 10 சென்டிமீட்டர். வசந்தி வள்ளியப்பன், ஹாய். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆன்சர் வந்து 10 சென்டிமீட்டர் தான். ஓகே, வசந்தி வள்ளியப்பன், சப்ரீன் ஹாய். என்ன லேட் ஆகிட்டீங்க? சண்டே ஆல்சோ கிளாஸா? சஞ்சய், இல்லை சண்டே மாட கிளாஸ் வைப்பீங்க நீங்கள்? சண்டே தான் ஏன் படிக்கணும். ஓகே, கிளாஸா சஞ்சய்? ஆமாம். ராஜ்குமார் தனராஜ், ஹாய் சார், வாங்க, வெல்கம் டு தி செஷன். டிஜே சார், செஷன் டியூரேஷன் வந்து இன்னைக்கு வந்து டியூரேஷனே கிடையாது. அதாவது என்னைக்கு நம்ம எப்போ நம்ம முடியுதோ அப்போ தான் நம்ம முடிய போகிறோம். ஸோ பொறுமை எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். சரிங்களா? சரி, ஆன்சர் வந்து வசந்த் வள்ளியப்பன் வந்து ப்ராப்பராக கரெக்டாக சொல்லிட்டாரு. இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போயிடலாம். என்னது இது? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு மாசான டாபிக். ஓகே, எனக்கு பிடிச்ச டாபிக் என்னன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது? ஆக்சுவலாக அந்த ஃப்ளக்ஸ் அப்படின்ற டாபிக்லேயே நமக்கு நிறையா பேசலாம். என்னன்னா
ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் என்னது ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அந்த ஃப்ளக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம கிட்ட 2 ஃப்ளக்ஸ் இருக்கு. ஒன்று எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இன்னொன்று மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சரிங்களா? இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம அங்கே பார்ப்போம். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மட்டும் என்னன்னு பார்த்துடலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒன்றுமே இல்லை. லிசன், நம்ம ரொம்ப சிம்பிளாக படிச்சிடலாம். இப்போ இது நம்மளோட ஏரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்மளோட சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜை பொறுத்தளவுக்கு இந்த சார்ஜ் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குங்களா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா நம்மளோட ஏரியாவை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஏரியா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சாக்குப்பை எடுத்துகிட்டு போய் இந்த என்ன செய்ய போகிறோம், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். சரிங்களா? இப்போ இதுதான் நம்மளோட ஏரியா. சரிங்களா? இப்போ இந்த ஏரியாவில் நம்மளால எவ்வளோ தூரம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியுது, அதுதான் நம்மளோட ஃப்ளக்ஸ். சரிங்களா? இது என்னது ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பை இ அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பை அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை பி யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சரிங்களா? அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இது என்ன வேணா இருக்கு, இது நம்ம சொந்த செலவில் நம்ம வேணா அது சர்க்குலர் ஏரியாவாக இருக்கலாம், ஸ்கொயர் ஏரியாவாக இருக்கலாம், அது நம்மளோட பிளைனாக இருக்கலாம், இது வேணா எடுத்துக்கலாம். இது வந்து ஏரியா. இது வந்து நமக்கு இந்த சார்ஜ்ல நமக்கு வரப்போற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ நம்ம கலெக்ட் பண்ணும்பொழுது எந்த பொசிஷன்ல நம்மளால மேக்ஸிமம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நமக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். ஒருவேளை நம்மளோட பேக்கை நம்ம கொஞ்சம் சார்ஜ் வச்சுக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை நம்மளோட பேக்கை நம்ம என்ன செய்ய போறோம்னா படுக்க போட்டோம், ஓகேங்களா? ஆக்சுவலாக நமக்கு என்னது இந்த டைரக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளால எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை கலெக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ எந்த டைரக்ஷன் நமக்கு நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும்னா நமக்கு எப்பவுமே பெர்பெண்டிகுலரா இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா நம்மளால அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். ஸோ தட் we will be getting large amount of electric flux. சரிங்களா? நான் இன்னொரு விதத்தில் நான் சொல்றேன். என்னன்னா இந்த நார்மல் வெக்டர்னு சொல்லிட்டு ஒரு பயபுல இருக்கு. நார்மல் வெக்டர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நார்மல் வெக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜஸ்ட் லிசன், இதுதான் நம்மளோட நார்மல் வெக்டர். ஓகே, இது நம்மளோட நார்மல் வெக்டர். ஸோ நார்மல் வெக்டர் எதுக்கு, பொதுவாக நார்மல் வெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ஏரியா வெக்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா அது வந்து நார்மல் வெக்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பொதுவாக நமக்கு இந்த ஏரியா இருந்துச்சுன்னா இதுக்கு நார்மலா இருக்கிறதா, விச் மீன்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கிறதா நம்ம நார்மல் வெக்டர். இது எதுக்கு, இந்த நார்மல் வெக்டரோட பேசிக்கான பர்பஸ் என்னன்னா நம்மளோட பிளைன் வந்து நம்ம யூஸ் பண்ண போற ஏரியா, நம்மளோட பிளைன் வந்து எந்த ஓரியன்டேஷன்ல இருக்கு, ஓகே, அதை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு தான் நமக்கு இந்த நார்மல் வெக்டர் வந்து பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இதை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நமக்கு இந்த பிளைன் வந்து எந்த ஓரியன்டேஷன்ல இருக்கு அப்படின்றது கால்குலேட் பண்றதுக்கு இந்த நார்மல் வெக்டர். இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்மளோட நார்மல் என்னவா இருக்கு, நம்மளோட நார்மல் ஆங்கிள் பிட்வீன் நார்மல் வெக்டர் அண்ட் நார்மல் வெக்டர் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் will be equal to 0 degree. கரெக்ட்டுங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸும் நம்மளோட நார்மல் வெக்டரும் 0 டிகிரியில் இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க போகிற ஃப்ளக்ஸ் என்னவா இருக்க போகுது, ஃபார்முலா நம்ம என்ன சொல்லலை. சரி, ஃபார்முலா சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது அதிகமான, இப்போ நம்ம இந்த கடைக்கு வாங்களேன், இந்த கடைக்கு வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ளக்ஸ் நான் கலெக்ட் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு நிறைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எனக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் பெரிய பேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களால் அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வர முடியும். கரெக்டாக? ஒன்று. இன்னொன்று வந்து உங்களோட சோர்ஸ்ல இருந்து அதிகமான ஃபீல்டு லைன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால அதிகமான ஃப்ளக்ஸை நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். 2. அப்போ நமக்கு நம்மளோட கலெக்ஷன்ல ரெண்டு டிபெண்டன்சி இருக்கு. ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ண போற ஏரியா, இன்னொன்று வந்து அதோட சோர்ஸ் சார்ஜ் வந்து அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துச்சுன்னா அதிகமான ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம யூஸ் பண்ண போற ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவுமே நமக்கு அதிகமான ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்னன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணிடலாம். டிரைவ் பண்ண மாட்டா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். என்னன்னா the flux will be equal to FEA. இது யூஸ்வலாக இதை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை வந்து ஈஸியாக மறந்துடலாம். எப்படி மறந்துடலாம்னா, இந்த இடத்துல உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் வரணுமா கிராஸ் ப்ராடக்ட் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னைக்காச்சும் நீங்கள் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ, நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்களோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இது வந்து கிராஸ் ப்ராடக்டா டாட் ப்ராடக்டா, அதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன டாட் ப்ராடக்ட்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஸ்ரீஸ்வரம் கிளாஸ் தான் நீங்கள் போய் பார்த்து வரணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு ஓவராக நம்ம சொல்லிடுறேன். டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த 2 வெக்டரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து டாட் ப்ராடக்ட். அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து வெக்டர் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா, ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கு, ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டியா ஒரு வெக்டர் குவான்டிட்டியான்னு சொல்லுங்க.
ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டியா வெக்டர் குவாண்டிட்டியா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஸ்கேலர் ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து ஃப்ளக்ஸ் அப்படின்றது இட்ஸ் a collection of electric fields சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இட் மேபி a count அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இன்னொரு ஹிண்ட் கூட இருக்கு. இட்ஸ் மேபி ஒரு கவுண்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டியா இல்லை வெக்டர் குவாண்டிட்டியான்னு சொல்லுங்க. ஸ்கேலர் குவாண்டிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு மேக்னிட்யூட் மட்டும் இருக்கும். வெக்டர் குவாண்டிட்டி அப்படின்றது வந்து ஒரு மேக்னிட்யூட் கூட ஒரு டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வெக்டர் குவாண்டிட்டின்னு சொல்ல முடியும். எனக்கு சொல்லுங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஸ்கேலர் குவாண்டிட்டியா வெக்டர் குவாண்டிட்டியா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டியா வெக்டர் குவாண்டிட்டியா? ஏதாவது சொல்லுங்களேன். அட்லீஸ்ட் தெரியலன்னு சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டியா வெக்டர் குவாண்டிட்டியா? சரி, எனக்கு பொறுமை கிடையாது, நானே சொல்லிடுறேன். ஏன்னா இட்ஸ் அ ஸ்கேலர் குவாண்டிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் வந்து ஒரு ஒன்லி த கவுண்ட் மட்டும் தான். அது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் என்னது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இட்ஸ் வெரி குட். யார் அந்த தங்கப்பிள்ளை? வசந்தி வள்ளியப்பன். அழகியா நீ? ஸ்கேலர் சரியா? ஸ்கேலர் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து என்னது நம்மளோட ஸ்கேலர் குவாண்டிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்னது இட்ஸ் அ கவுண்ட் தான். 1 2 3 அது அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட் தான். இட்ஸ் அ ஸ்கேலர் குவாண்டிட்டி. அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கு பொறுத்து ஈக்குவலிட்டி லெஃப்ட் சைடு இருக்கிற வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு டாட் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இந்த பேசிக்கான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இது நம்மளோட இந்த ஏபி காஸ்ட் அப்படின்றது என்னது? இது வந்து ஒரு ஸ்கேலர் ப்ராடக்ட். ஸ்கேலர் ப்ராடக்ட் சரிங்களா? அதே மாதிரி ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது ஏபி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லணும். இந்த இதோட நிறுத்தி இருக்க கூடாது. இது வந்து இது கூட வந்து ஒரு டைரக்ஷன் நீங்க இன்க்ளூட் பண்ணிடணும். இட்ஸ் நார்மல் வெக்டர் நீங்க இன்க்ளூட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ என் கேப் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? என் கேப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தேவையான இடத்துல நம்ம சொல்லி தரேன். இப்போ இப்போதைக்கு இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இதுக்கு நார்மல் வெக்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னது? வெக்டர் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்ட் சரி, இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்படுது? எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஸ்கேலர் குவாண்டிட்டின்னு தெரிஞ்சதுனால இது வந்து ஒரு ஸ்கேலர். அப்போ நான் என்ன ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி, ஏரியாவும் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. அதனால நான் என்ன செய்ய போறேன்னா இதுக்கு ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு டாட் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இ வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கணும். எப்பயுமே நீங்க ரெண்டு வெக்டர் நீங்க டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இ ஏ காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃப்ளக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்முலா. தயவுசெய்து மறந்துடாதீங்க, நிறைய இடத்துல இது கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் இ ஏ காஸ் தீட்டா. அந்த தீட்டா அப்படின்றது என்னதுன்னா தீட்டா அப்படின்றது உங்களோட ஆங்கிள் பிட்வீன் தி நார்மல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். சி டெஃபினேஷன் தயவுசெய்து மறந்துடாதீங்க. இந்த தீட்டா அப்படின்றது என்னது? தீட்டா அப்படின்றது வந்து ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நார்மல் வெக்டர். இந்த நார்மல் வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏரியாவுக்கு நார்மலா இருக்கிறதா நார்மல் வெக்டர். சரிங்களா? புரிஞ்சுங்களா? வசந்தி வள்ளியப்பன் புரிஞ்சுங்களா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வந்து நமக்கு பேசிக்கா நமக்கு ரெண்டு விதமா தீட்டாவை பொறுத்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்ல போறோம்? இப்போ கொடுத்துருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுக்கு பெர்பெண்டிகுலரா வச்சு நம்மளால அதிகமான ஃபீல்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நமக்கு மேக்ஸிமம் எங்க கிடைக்கும்னா இஏ அப்படின்றது நமக்கு மேக்ஸிமமா இருக்கக்கூடிய விச் மீன்ஸ் இஏ காஸ் 0 டிகிரி அப்படின்னு வரும். 0 டிகிரி காஸ் 0 டிகிரி அப்படின்றது நமக்கு வேல்யூ வந்து நமக்கு 1. அதனால நமக்கு மேக்ஸிமம் பிளஸ் எப்போ நம்ம எந்த 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 செட்டப் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா நம்மளோட பிளேன் இருந்துச்சுன்னா அதிகமான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப கம்மியான ஃப்ளக்ஸ் எப்போ கலெக்ட் பண்ண முடியும்? என்னால் கலெக்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட பேக் வந்து நம்ம அலாங் தி பிளேன் வச்சிட்டோம்னா, அதாவது எந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் போதும் அதுக்கு அந்த டைரக்ஷன் நம்ம ஸ்லாண்டிங் நம்ம வச்சிட்டோம்னா நம்மளோட ஏரியா வெக்டர் எப்படின்றது வந்து நமக்கு மேலே இருக்கு. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுக்கும் நார்மல் வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி. இப்போ flux will be equal to EA cos theta. இந்த cos theta இடத்துல வந்து நம்ம 90 டிகிரி கொடுத்தோம்னா நமக்கு என்ன செஞ்சிருக்கும்? cos 90 டிகிரி அப்படின்றது நமக்கு 0. அதனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன செய்ய போகுது? இந்த இடத்துல நமக்கு 0வா கிடைக்க போகுது. which means we cannot collect any of the electric flux, electric fields. சரிங்களா? இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சந்தோஷ், எந்த ஊர் சார் நீங்க?
இங்க நான் கத்தி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சொல்லி தரேன், உனக்கு வந்து நான் எந்த ஊருன்னு தான் அதுதான் உனக்கு பிரச்சனையா சந்தோஷே சொல்றேன், கடைசியா சொல்றேன் சரியா. இப்போ வந்து இது ரெண்டுமே இல்லாம ஒரு ஜென்ரலா ஏதோ ஒரு டைரக்ஷன் பர்டிகுலர் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு நார்மல் ஒரு வெக்டர்ல இருந்துச்சுன்னா என்னது தீட்டா மட்டும் ஜென்ரலா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு EA cos θ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம், பிரச்சனையே கிடையாது சரிங்களா. இது நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஜஸ்ட் இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிடலாம். நான் 11th பரவாயில்ல, இன்னொரு 6 மாசத்துல இதையும் நீ படிப்ப, கவனிச்சுக்க என்ன. சரி ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்களேன். A cube of side 0.1 meter is placed as shown in the figure in the region where electric field is E is equal to 500x. So 500x distance. Here x is a meter in meters and E is Newton per Coulomb. So இத என்ன கண்டுபிடிக்கணும்னா the flux passing through the cube அப்படினு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ரொம்ப போட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதுதான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு செட்டப், இதுதான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன செய்ய போகிறோம், இங்கேருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்க போகுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வரும்பொழுது இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எவ்வளவு ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வரைகிறதுலாம் ஒரு ஆர்ட் இல்லை ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு அது வராது, எனக்குலாம் அது அவ்வளோ வராது. பட் இன்கேஸ் நீங்கள் நல்லா வரைகிறதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தான் எக்ஸாம் ப்ரெஷராக இருந்தாலும் என்ன செய்யுங்க, லைட்டாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டுக்கு வரைங்க. அது வந்து எல்லாத்துக்கும் அந்த பிளெஸிங்ஸ் வந்து இருக்காது, எல்லாத்துக்கும் அந்த கையில் வராது. இன்கேஸ் நீங்கள் நல்லா வரைகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா வரையுது, எனக்கு வந்து நல்லா எழுத வருது, எனக்கு நல்லா வரைய வருதுன்னா அப்படியே கிடப்பில போடாமல் உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதா, ஃப்ரீ டைம் கிடைக்குது, உங்களுக்கு எப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போச்சு, இந்த உலகமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சிங்கன்னா ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யுங்க, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஏதாச்சும் ஒரு எழுதுங்க. அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து எதுலையுமே கிடைக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க, அவங்க லைஃப் வந்து ரொம்ப போர் அடிக்காது சரிங்களா. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ வரைய வராது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை என்ன செஞ்சுக்கலாம், இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு, 0.1 மீட்டர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ 0.1 மீட்டராக இருக்கு. நெக்ஸ்ட் கியூபோட சைஸ், கியூபோட சென்டிமீட்டரும் நமக்கு இதுவுமே நமக்கு 0.1 மீட்டராக இருக்கு சரிங்களா. இப்போ நமக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள நமக்கு எவ்வளோ ஃப்ளெக்ஸ் நமக்கு போக முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா A அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம், A will be equal to 0.1 மீட்டர் அண்ட் E is nothing but எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு சொல்லிக்கலாம் 500xi 500xi கேப். சரி, இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஒண்ணுமே இல்லை, இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? EA cos θ, அவ்வளோதான். என்னது ஃப்ளக்ஸ் இஸ் நதிங் பட் EA cos θ. இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் என்னன்னு எழுதிடலாம். ஃப்ளக்ஸ் இஸ் நதிங் பட் EA cos θ. ஸோ இந்த இடத்துல நமக்கு cos θ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நார்மலுக்கும் இதெல்லாம் நம்மளோட நார்மல். ஆக்சுவலாக இங்கே பாருங்க, நம்மளோட நார்மல் வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பாருங்க. நம்மளோட நார்மல் வெக்டர் இந்த டைரக்ஷன் இருக்கும் கரெக்டா. அதாவது இந்த சர்ஃபேஸ் மட்டும் பாருங்களேன், இந்த சர்ஃபேஸ் மட்டும் நம்ம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் மட்டும் பாருங்க. இந்த சர்ஃபேஸ்ல நம்மளோட நார்மல் வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்குமோ இந்த டைரக்ஷன்ல இருக்கும் கரெக்டா. நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. இது வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷனுக்கும் நம்மளோட நார்மல் வெக்டரோட டைரக்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா 180 டிகிரியா இருக்கு. அப்போ நமக்கு தீட்டா வந்து என்ன எழுதணும், EA cos 180 டிகிரி எழுதணும். ஓகே, cos 180 டிகிரியோட வேல்யூ என்னது, -1. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. cos 0 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு 1, cos 180 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு என்னது -1. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா -EA அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு ஜென்ரலாக ஈக்குவேஷன்ஸ் நம்ம தெரியுது. அதாவது 500x. ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லும்போது 500 × x அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. 0.1 அப்படின்ற மீட்டர்ல இருக்கு, அதனால செஞ்சுக்கலாம் 0.1 எழுதிக்கலாம். இன்டு ஏரியா, சின்ஸ் அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் வந்து இட்ஸ் a ஸ்கொயர். ஓகே, ஒரு கியூபா இருக்கும்போது ஒரு கியூப்ல ஒரு சைடு என்னவா இருக்க போகுது, இட்ஸ் a ஸ்கொயரா இருக்க போகுது. அந்த ஸ்கொயர்ல அந்த ஸ்கொயரோட ஏரியாவை நம்ம என்ன செய்ய போறோம்னா லென்த் இன்டு பிரெத் எழுத போறோம். அப்ப லென்த் இன்டு பிரெத், அப்ப இந்த ஏரியாக்கு பதிலா என்ன எழுதிக்க போறோம்னா L ஸ்கொயர் இல்லாட்டி B ஸ்கொயர் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கோங்க. 0.1 ஹோல் ஸ்கொயர்
சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்தர் நம்ம இதை சார்ட் அவுட் பண்ணோம்னா இது எப்படி எழுதிக்கலாம்? -50 into 10 to the power of -2 எழுதிக்கலாமா? சரிங்களா? இதை நம்ம ஃபர்தர் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா -0.5 டெஸ்லான்னு எழுதிக்கலாம். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தானே, சாரி டெஸ்லான்னு டைம் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ -5 அப்படின்றது நமக்கு வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன இது ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட், அதாவது இந்த சைடில் இருக்குது, இதை லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம், லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய ஃப்ளக்ஸ் என்னது? எல் அப்படின்றது லெஃப்ட் சைடு கலெக்ட் பண்ணக்கூடிய ஃப்ளக்ஸ். இதே மாதிரி நமக்கு ரைட் சைடு நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த கியூபுக்கு முன்னாடி அந்த சைடு மேலே கீழே வந்து நமக்கு எந்த சைடுலையுமே நமக்கு வந்து ஃபீல்டு வந்து நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது. நம்ம ரெண்டு சர்ஃபேஸில் தான் நம்மளால எலக்ட்ரிக் ஃபீல்டை கலெக்ட் பண்ண முடியும். ஒன்று அந்த சர்ஃபேஸ், இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போனண்ட்டாக அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க இந்த ரெண்டு சர்ஃபேஸில் மட்டும் தான் நம்மளால எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சர்ஃபேஸ் நம்ம கலெக்ட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சு -0.5 இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த சர்ஃபேஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ புது பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ளக்ஸ் இன் தி ரைட் சைடு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் EA cos θ. ஸோ இந்த இடத்துல நமக்கு cos θ அப்படின்னு சொல்லும்போது லீசன், இந்த இடத்துல நம்ம cos θ சொல்லும்போது இந்த ஏரியா மட்டும் நம்ம பாருங்க. இந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா இதுதான் நம்மளோட நார்மல் வெக்டர். இப்போ நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷனும் நார்மல் வெக்டரோட டைரக்ஷனும் என்னவா இருக்கு? 0 டிகிரியா இருக்கு. அப்போ 0 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன செய்ய முடியும்? EA cos 0 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது cos 0 டிகிரி அப்படின்றது வந்து 1. அப்போ EA அப்படின்னு எழுதிக்கலாம் சிம்பிளா. ஸோ இப்போ நம்ம EA அப்படின்னு எழுதிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே உள்ள எடுத்துட்டு வந்தா போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது 500x கொடுத்துருக்காங்க. ஸோ 500x சொல்லும்போது 500 into x அப்படின்றது வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. இந்த சர்ஃபேஸ் ஆரிஜின்ல இருந்து நமக்கு ஆல்ரெடி 0.1 மீட்டர்ல இருந்து நமக்கு அகைன் இன்னொரு 1 மீட்டர் நமக்கு கிராஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? 0.2 மீட்டர் தள்ளி இருக்கு. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? 0.2 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த சர்ஃபேஸ் வந்து இதில் உங்களுக்கு குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஆரிஜின் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0.2 இங்க இருந்து நமக்கு என்ன செஞ்சு ஆரிஜின்ல இருந்து 0.1 மீட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இருக்கு. அகைன் இன்னொரு 1 மீட்டர் 0.1 மீட்டர் தள்ளி நமக்கு செகண்ட் சர்ஃபேஸ் இருக்கு. நம்ம பார்க்கறது செகண்ட் சர்ஃபேஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்டு ஏரியாவை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன ஆல்ரெடி நமக்கு என்ன செய்ய போறோம்? 0.1 ஸ்கொயர் தான் நமக்கு, which means length into length ஸ்கொயர், ஏரியா ஸ்கொயர் தான். இப்போ நம்ம மறுபடியும் கன்சாலிடேட் பண்ணோம்னா 5 2 10, ஓகேங்களா? ஓகே. ஸோ 100 எழுதிக்கலாம் இன்டூ 10 to the power of -2, அப்படி இல்லாட்டினா 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் லெஃப்ட் சர்ஃபேஸ்ல இருக்க கிடைக்க போற ஃப்ளக்ஸும் ரைட் சர்ஃபேஸ்ல கிடைக்க போற ஃப்ளக்ஸும் நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதுதான் நமக்கு. இது ரெண்டுமே நம்ம ஆட் மட்டும் பண்ணா போதும், டோட்டல் ஃப்ளக்ஸ் நம்மளால சொல்லிட முடியும். ஆட் பண்ணா டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்றத எடுத்துலாமா? the total flux will be equal to flux in the left side plus flux in the right side. Flux in the left side அப்படின்னு சொல்லும்போது 0.5 இருந்துச்சு. ஓகே, 0.5 அப்படின்னு சொல்லியிருந்தோம். flux in right side அப்படின்னு சொல்லும்போது +1 will be equal to 0.5 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 0.5 அப்படின்றது தான் என்னது நமக்கு கிடைக்க போற ஃப்ளக்ஸ் தான் 0.5. the flux passing through the cube அப்படின்னு சொல்லும்போது 0.5 அப்படின்னு எழுதிக்கிட்டா போதும். சரிங்களா? 0.5 ரைட்டா? இப்போ நம்ம பாருங்க, the charge within the cube. இப்போ இதுல இருந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து இது காஸ் லாவோட நம்ம ஒரு கலை வாங்கி ஒரு கான்செப்ட் நான் சொல்ல போறேன். காஸ் லா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து சில இதை சொன்னாரு. என்ன சொல்லலாம் இப்போ கொஞ்ச நேரத்தை சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுச்சுங்க. நம்ம டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து 0.5ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம், என்ன பார்க்க போறோம்னா அதுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q divided by epsilon naught. இது வந்து காஸ் லாவோட ஒரு கூற்று. ஓகே, அவர் சொன்ன விஷயங்கள் தான் இது. ஸோ நான் காஸ் லா என்ன நான் எடுக்கல, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம படிப்போம் அதை பத்தி. இப்போ இதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, ஒன்ஸ் நமக்கு ஃப்ளக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால சார்ஜ் வந்து நம்மளால சொல்ல முடியும். அப்ப Q will be equal to flux into epsilon naught. ஸோ Q அப்படின்றது நமக்கு 0.5 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இன்டூ ஏன் உனக்கு என்ன ஆச்சு? சரி, 0.5 இன்டூ இந்த எப்சிலான் நாட்டுக்குன்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ படிச்சிருந்தோம் இல்லையா? என்ன வேல்யூ படிச்சிருந்தோம்? 8.85 இன்டூ 10 to the power of -6. இதை நம்ம கன்சாலிடேட் பண்ணோம்னா நமக்கு அரௌண்ட் 4.425 இன்டூ 10 to the power of -30 அப்படின்னு கிட்ட வரும். சரிங்களா?
ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் -12 வரும் சரிங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் நம்மளோட சார்ஜ் கூலும்பில் இருந்துக்கும் தட்ஸ் இட் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் நம்ம எடுத்து எழுதிடலாம் வேறு எதுவுமே இல்லை தட்ஸ் இட் வெரி குட் நெக்ஸ்ட் ஓகே இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எதுவும் டவுட் இருக்குங்களா நான் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் டவுட் எது இருக்குங்களா வசந்தி வள்ளியப்பன் காஸ்டிட்டர் 0 வசந்தி சாரி என்னால் பார்க்க முடியல உங்களை சேட்டை பார்க்க முடியல பட் தேங்க்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் தேவன்ஷி ஆர் சாரி ஃபார் த லேட் பிரச்சனை இல்லை நம்ம எப்போ ஆரம்பிக்கணும்னு பிரச்சனை இல்லை நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்றது தான் நமக்கு வந்து விஷயம் சரிங்களா நம்ம லேட் ஆரம்பிச்சாலும் பிரச்சனை இல்லை வெல்கம் டு தி செஷன் தேவன்ஷி ஆர் சரியா வெல்கம் வணக்கம் வணக்கம் வசந்தி கரெக்டு வசந்தி ரைட் இங்க பாருங்க a square sheet of side A is lying parallel to the xy plane at z is equal to A. The electric field in a region is E is equal to E க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க the electric flux through the sheet is equal to சரிங்களா ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க லிசன் இது வந்து நமக்கு ஜென்ரல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மறுபடியும் இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் நம்ம ட்ரா பண்ணிடலாம் இது வந்து x இது y இது z இந்த xy பிளேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த பிளேனை நம்ம கன்சிடர் பண்ண போறோம் இந்த பிளேனை நம்ம கன்சிடர் பண்ண போறோம் இந்த பிளேனுக்கு பேரலலா நம்ம என்ன செய்ய போறோம் xy பிளேனுக்கு பேரலலா நமக்கு z is equal to a அப்படின டிஸ்டன்ஸ்ல ஒரு ஷீட் நமக்கு இருக்கு அந்த ஷீட் எப்படி டிரா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நமக்கு ஷீட் டிரா பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஷீட் நம்ம டிரா பண்ணிக்கலாம் இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு a அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு சரிங்களா சாரி ஃபார் த லேட் பிரச்சனை கிடையாது the electric field in the region is electric field ஓட வேல்யூ நம்ம கொடுத்திருக்காங்க ஓகே சோ electric field ஓட வேல்யூ நம்ம கொடுத்தாங்க c z square k cap அப்படி கொடுத்துறாங்க c அப்படின்றது என்னது நமக்கு கான்ஸ்டன்ட் சம் கான்ஸ்டன்ட் z square அப்படின்றது நமக்கு டிஸ்டன்ஸ் நம்ம டிஸ்டன்ஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ k cap அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது நம்மளோட z axisல இருக்கு அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது the electric flux through the sheet அப்படினு சொல்லும்போது சோ electric flux நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கா நம்ம யூஸ் பண்ண போறது ஒரே ஒரு ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலா pi is equal to EA cos theta இப்போ pi ஓட வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிரலாமா ஓகே pi ரெட்ல தெரியுதுங்களா காரணம் மாத்திறேன் EA cos theta எழுதிரலாம் சோ இந்த EA cos theta க்கு பதிலா நமக்கு since நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் சேம் நார்மல் வெக்டரும் நமக்கு சேம் டைரக்ஷன்ல இருக்கனால என்ன செஞ்சுக்கலாம் தீட்டா வந்து 0 கொண்டு போய்ட்டோம்னா வெறும் EA மட்டும் நம்ம எடுத்துடலாம் EA அப்படின்றதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு வேல்யூ நம்ம கொடுத்திருக்காங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்க்கு நம்ம வேல்யூ கொடுத்துருக்காங்க CZ ஸ்கொயர் எழுதிக்கலாம் CZ ஸ்கொயர் இந்த Z ஸ்கொயர் அப்படின்றதுக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க A அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஆரிஜின் இருந்து நமக்கு A அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதனால என்ன எழுதிக்கலாம் A ஸ்கொயர் அப்படி எழுதிக்கணும் ஓகே இன்டு ஏரியா இந்த ஏரியா ஆஃப் தி ஷீட் அப்படினு சொல்லும்போது ஸ்கொயர் ஷீட் அப்படி இருக்காங்களா அப்ப ஸ்கொயர் ஷீட்டோட ஏரியா வந்து நமக்கு A அப்படினு ஒரு சைடு வந்து A அப்படினு கொடுத்துருக்காங்க சோ ஏரியா அப்படினு கன்சிடர் பண்ணும்போது A into A அப்படினு வரும் இங்க நமக்கு A ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் அப்ப ஓவரால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்ன கிடைக்கும்னா ஃப்ளக்ஸ் will be equal to C A to the power of 4 அப்படி நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் ஓகே சோ வேற எதுவுமே பெருசா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது C A to the power of 3 இது உங்களுக்கு புரியுதுங்களா ஏதாவது டவுட் இருக்குங்களா புரியுதுங்களா ஏதாச்சும் டவுட் இருக்கா வசந்தி கொஞ்சம் ஃபாஸ்ட் சார் கொஞ்சம் வேகமாவே போயண்டா அப்படின்றீங்களா சரி ஸ்பீடா பண்ணிரலாம் ஓகே ஸ்பீடை கூட்டிரலாம் ஆக்சிலேட்டர் போட்டுறலாம் நெக்ஸ்ட் ஓகே சோ இது வந்து நமக்கு டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சோ இது வந்து ஒரு மாசான क्वेश्चंस வந்து யூசுவலா லிசன் நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன் தெரிஞ்சுக்கோங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குங்களா இது வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா நமக்கு டைபோல் ஆக்சுவலா இந்த டைபோல் அப்படினு சொல்லிட்டு தான் நமக்கு இந்த டைபோல்னா உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் நினைக்கிறேன் இன் கேஸ் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுனா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க டைபோல் அப்படின்றது வந்து two small charges opposite and same charges அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய சேம் சார்ஜஸ் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம டைபோல்னு சொல்ல போறோம் ஓகே டைபோல் அப்படின்றது என்னது டெஃபினிஷன் எழுதிக்கோங்க two equal and opposite charges separated by small distance அவ்வளவுதான் இதை நான் எங்க பாக்குறது அப்படின்னு உங்களுக்கு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஜெனரல் நீங்க கெமிஸ்ட்ரியில வந்து HCl மாலிகூல்
சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னா படிப்பீங்களா, இது எல்லாமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு டைபோல் தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹச்சிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஸ்பிளிட் பண்ணுவீங்க, ஹச் ப்ளஸ் சிஎல் மைனஸ் ஸ்பிளிட் பண்ணுவீங்களா, அப்போ இதுவுமே என்னது, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆக்ட் ஆகுது, இது வந்து குளோரின் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டு கடையில் இருக்க அந்த பாண்ட் வந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக தான் இருக்க போகுது. இதுதான் என்னது நம்மளோட டைபோல் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஓகே, தேவன் சி ஹலோ ஃப்ளையிங் பேர்ட். ஹலோ சார் ஃப்ளையிங் பேர்ட், வாங்க வாங்க வாங்க, வெல்கம் தேவன் சி. சரி சார், இப்போ நம்ம இந்த டைப்பை என்ன செய்ய போறோம்னா, சும்மா இருக்க முடியாமல் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இப்படி பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பாருங்க. இதுக்கு மாதிரி நான் ஒரே ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறேன், ஜஸ்ட் தயவுசெஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க, தயவுசெஞ்சு இல்லை இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. A freely suspended dipole will be aligning in the direction of field. A freely suspended dipole will be aligning in the direction of field. மறுபடியும் எழுதுறேன். A freely suspended electric field lines is a dipole. A freely suspended will align in the direction of a field. இப்போ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இதை நீங்க இங்க படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நான் இதை வச்சு தான் உருட்ட போறேன். ஓகே, இதே தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம சொல்ல போறோம். இங்க நம்ம தெளிவாக படிச்சுட்டு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். மேக்னெட்டிசம் படிக்கும்போது நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். நீங்க ஒரு டைப்போல வந்து நீங்க ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீயா நீங்க டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது எந்த டைரக்ஷன் அலைன் பண்ணணும்னா, அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க டைரக்ஷன்ல அலைன் பண்ணும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த டைரக்ஷன் நமக்கு, இப்போ இது வந்து நம்மளோட டைபோல். ஸோ ஆக்சுவலாக நம்ம டைபோல் அப்படின்னு சொல்லும்போது எந்த டைரக்ஷன் நம்ம ஆர்எம்ஆர் போட்டிருக்கணும், அது வந்து பாசிட்டிவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, பாசிட்டிவ்னு சொல்லணும். லிசன், டைபோலை ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். டைபோல் அப்படின்றது என்னது, டூ ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். இங்கே நம்ம இந்த டைரக்ஷன் நம்ம ட்ரா பண்ணோம்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். ஓகே, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைரக்ஷன் ஆர்எம்ஆருக்கு எந்த டைரக்ஷன் இருக்கோ அது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸை டினோட் பண்ணக்கூடிய ஒரு சைடு. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட டைபோல். இப்போ இந்த ரெண்டுமே சேம் வேல்யூல இருக்கும். இன்கேஸ் இது 2 கூலும்பா இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் 2 கூலும்பா இருக்கும். ஓகே, இது வந்து 1 மைக்ரோ கூலும்பா இருந்துச்சுன்னா இது வந்து பிளஸ் 1 மைக்ரோ கூலும்பா இருக்கும். இது என்ன வேல்யூல இருக்கோ அதே வேல்யூல தான் இது இருக்க போகுது. ஆனால் சைன் மட்டும் நமக்கு டிஃபரெண்டா இருக்க போகுது. லெட்ஸ் சே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட HCl மாலிகூல், உங்களோட ஹைட்ரோகோல் H2O மாலிகூல், உங்களோட சல்ஃபியூரிக் ஆசிட் எல்லாமே இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டைபோல் தான். இதுல நமக்கு இதை வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், குவான்டிஃபை பண்ண போறோம். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கோங்க, சார்ஜ் இன்டு செப்பரேஷன். சொல்லுங்க, சார்ஜ் இன்டு செப்பரேஷன். எலக்ட்ரிக் டைபோலோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. சார்ஜ் இன்டு செப்பரேஷன், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இதுல இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், ஆக்சுவலா இந்த எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லும்போது எதுக்கு இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யூஸ்வலா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எதுக்கு காமிக்குதுன்னா, அதோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காக, அந்த டைபோல் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக நமக்கு என்ன செய்வோம்னா இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 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 விஷயத்தை நம்ம குவான்டிஃபை பண்ண போறோம். அதோட ஃபார்ம் என்னவா இருக்க போகுதுன்னா, சார்ஜ் இன்டு செப்பரேஷனா இருக்க போகுது. ஓகேங்களா, சார்ஜ் இன்டு செப்பரேஷன். ஓகே, ஸோ இந்த டைபோலை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி இதுதான் நம்ம செப்பரேஷன். இன்கேஸ் இது வந்து உங்களோட டி அப்படின்ற செப்பரேஷன் இருந்துச்சுன்னா, இப்போ உங்களோட செப்பரேஷன் இதை எப்படி ஃபார்முலா எழுதிக்கலாம்னா, P will be equal to சார்ஜ் வந்து either of the charges Q எழுதிக்கோங்க, செப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது Dன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். சரி, எனக்கு இதை வந்து நீங்கள் ஒரு இடத்துல எப்படி வாசிப்பீங்கன்னா, D/2 L/2 அப்படின்னு கூட இருக்கும். அதெல்லாம் குழம்பு வேணாம், எனக்கு வந்து இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Which means electric dipole moment will be equal to charge into displacement, either charge into displacement. ஓகேங்களா, ஸோ இதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ டைபோல் என்னன்னு சொல்லியாச்சு, இப்போ டைபோல் மொமெண்ட் என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் டைபோல் will be aligned in the direction of electric field அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி, இந்த இடத்துல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கு என்ன மீனிங்னா, இது பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு சோர்ஸ் சார்ஜ் வந்து இருக்குன்னு அர்த்தம். அவங்க சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா என்ன சொல்லுவீங்க, இது நம்மளோட சோர்ஸ் சார்ஜ். இன்கேஸ் இது வந்து ஒரு பிளஸ் பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே என்ன செய்யுங்க, பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கோங்க. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு வெளியில வந்துகிட்டே இருக்க போது அந்த ஃபீல்டு தான் நம்ம என்ன சொல்ல போறோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் சொல்ல போறோம். இப்போ இதுல நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம டைபோல் நம்ம சஸ்பெண்ட் பண்ணோம்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யும்னா இந்த மாதிரி இது அலைன் ஆகிக்கிறோம். ஓகேங்களா, ஏன் அலைன் ஆகுதுன்னு கேளுங்க. ஏன்னா இப்போ இந்த டைரக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு -q இருக்குமா, இது வந்து +q இருக்கும். கரெக்டா, அப்போ இந்த நெகட்டிவ் -q வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜஸோட அட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் நிமிரும். அதே மாதிரி இது நிமிரனால இந்த டைரக்ஷன் மறுபடியும் இது வந்து ஒரு டார்க்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஒரு
டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி டார்க் அப்படின்ற நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், டார்க் அப்படின்றது வந்து ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஆனால் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்ல போறோம்னா டார்க் அப்படின்னு சொல்ல போறோம். சொல்லுங்க, ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்மளோட டார்க். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நீங்க கதவை திறங்க, அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டார்க். உங்களோட பாட்டில் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் நீங்க ஓப்பன் பண்ணுங்க, இட்ஸ் கைண்ட் ஆஃப் டார்க். நீங்க வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இட்ஸ் கைண்ட் ஆஃப் டார்க். ஓகே, அதே மாதிரி நீங்க ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க டைரக்டா லீனியரா நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நீங்க ஒரு பெஞ்ச் நீங்க தள்ளுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் நீங்க இழுத்து விடுறீங்க, இது எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். லீனியரா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு ரொட்டேஷன்ல நம்ம ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன சொல்ல போறோம், டார்க் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா டார்க் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு டெஃபினட்டா. ஏன்னா இந்த சார்ஜ் வந்து இந்த ஃபோர்ஸ் இந்த சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுமா, ஒரு கூலம்பிக் ஃபோர்ஸ் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா. அதே மாதிரி இந்த சார்ஜுமே இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு இது பண்ணும்போது இங்கிட்டுமே ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற ஃபோர்ஸ் வந்து F will be equal to QE. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கு, F will be is equal to minus QE. இந்த மைனஸ் அப்படின்றது வந்து சாரி, இங்க நம்ம மைனஸ் QE, இங்க வந்து பிளஸ் QE. சரிங்களா, மைனஸ் QE இங்க பிளஸ் QE, அவ்வளவுதான். ஓகேவா, ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ஃபோர்ஸ் வந்து அங்க வந்து இருக்கும். ஆனா the net force will be equal to 0. ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளஸ் QU இருக்கு, இந்த இடத்துல நமக்கு இங்க மைனஸ் QU இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் QU இருக்கு. ரெண்டுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, net force will be equal to 0. net force will be equal to 0. ஆனா இந்த இடத்துல டார்க் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஏன்னா அதுதான் திரும்புது. ஆக்சுவலா நமக்கு என்ன செய்யுது, ஒரு ரொட்டேஷன் மாதிரி இது ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு ரொட்டேஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு இது வந்து ரொட்டேட் ஆகுறதுனால நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டார்க் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற டார்க்கோட நம்ம குவான்டிஃபை பண்ண முடியும். நம்ம குவான்டிஃபை பண்ணிடலாம். எப்படி குவான்டிஃபை பண்ண போறோம், PEE அப்படின்றது இது வந்து பயங்கரமான ஒரு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. டார்க் will be equal to P into E. இந்த P அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். இந்த ஃபீல்ட் அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் நம்ம கொடுக்க போற ஒரு ஃபீல்டு. சரிங்களா, ஸோ இது முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு டெரிவேஷன் நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு டெரிவேஷனா இருக்க போது. தயவுசெய்து இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. QE. ஸோ நம்ம ஃபர்தர் நம்ம இன்னொரு ஸ்டெப் எழுதுறோம்னா எப்படி எழுதுவோம்னா the torque will be equal to PE. சரி, கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம படிச்சதை நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்ப்போமா. யூசுவலா பாருங்க, டார்க் அப்படின்றது என்னது, இட்ஸ் a வெக்டர் குவாண்டிட்டி. ஃபோர்ஸ் அப்படின்றது இட்ஸ் a வெக்டர் குவாண்டிட்டி. அப்போ டார்க் அப்படின்றது நமக்கு வெக்டர் குவாண்டிட்டி அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நமக்கு ப்ராடக்ட்டுக்கு, அதாவது which means ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் இருக்க போது, டாட் ப்ராடக்டா கிராஸ் ப்ராடக்டா, டெஃபினட்டா கிராஸ் ப்ராடக்டா தான் இருக்க போகுது. ஏன்னா நம்மளோட டார்க் வந்து நமக்கு வெக்டரா இருக்க போகுது. ஸோ நம்ம ரெண்டு வெக்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு ரிசல்ட் வந்து ஒரு வெக்டரா வரணும்னா நம்ம என்ன எடுக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து ஒரு ஸ்கேலர் ப்ராடக்டா இருந்துச்சுன்னா நீங்க தைரியம் என்ன செஞ்சுக்கோங்க, டாட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இதை ஃபர்தர் நம்ம ரீரைட் பண்ணும்போது PE sin θ அப்படின்னு எழுதிக்கலாமா, PE sin θ எழுதிக்கலாம். சரிங்களா, இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா. நெக்ஸ்ட் ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு சார்ஜ்லையுமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னொன்று பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து டைபோல் வில் E parallel to P. சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு சைடு வந்து நெகட்டிவாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ரெண்டுமே சேம் குவான்டிட்டி, பட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால நமக்கு நம்ம ஆட் பண்ணும்போது அதோட ரெண்டோட வெக்டர் நமக்கு கேன்சல் அவுட் ஈச் அதர் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். ரைட், இந்த கொஸ்டின் பாருங்க. டார்க் ஆக்டிங் ஆன் an electric dipole placed in a electric field is maximum. ஓகே, ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் இது நான் இன்னொன்று சொல்லணும்னு மறந்துட்டேன் பாருங்களேன். இப்போ நம்ம டார்க் எப்படி எழுதிருக்கோம், டார்க் will be equal to P cross E. இப்போ நம்ம ஃபர்தர் நம்ம எழுதும்போது டார்க் will be equal to PE sin θ. இப்போ எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும்னா சைன் ஆங்கிள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக கிடைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக கிடைக்கணும்னா உங்களோட சைன் ஆங்கிள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கணும். சைன் ஆங்கிள் எப்போ உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும், 90 டிகிரி உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, when theta is equal to 90 degree, sin angle will be maximum. கரெக்ட்டுங்களா. இப்போ நம்ம for maximum theta will be equal to 90 degree. அப்போ நம்மளோட டார்க் எப்படின்னா இருக்கும்னா டார்க் will be equal to வெறுமனே P.
அப்போ மினிமமாக என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ மினிமமாக என்ன இருக்கும்னா நம்மளோட எப்போ நம்மளோட சைன் ஆங்கிள் வந்து மினிமமாக இருக்கோ அப்போ வந்து நம்மளோட டார்க்கு நம்ம மினிமமாக இருக்கும். ஓகே, ஸோ டார்க் வில் பி ஈக்குவல் டு பிஇ சைன் 0 டிகிரி. சைன் 0 டிகிரியோட வேல்யூ என்னது 0. அப்போ டார்க் வில் பி ஈக்குவல் டு 0. இது வந்து என்னது நம்மளோட மினிமம். சரிங்களா? ஃபார் மினிமம் டார்க் இது வந்து மேக்ஸிமம் டார்க். எந்த இடத்துல மினிமம் டார்க் எந்த இடத்துல மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு 90 டிகிரில நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட இது வந்து உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல நம்மளோட டைபோல் நம்ம எப்படி அலைன் பண்ண போறோம்னா இந்த மாதிரி நம்ம அலைன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணும்போது தீட்டா வந்து நமக்கு இப்போ நமக்கு 90 டிகிரியா இருக்குது இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் நம்மளோட டைபோலுக்கும் நமக்கு மூஞ்சி தெரியலையா? போர்டு தெரிஞ்சா போதும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் நம்மளோட டைபோலுக்கும் என்னது 90 டிகிரியா இருக்கு. இந்த 90 டிகிரியில் இருக்கும்போது நமக்கு அதிகமான ஒரு டார்க் வந்து நம்ம தேவைப்படும். ஒருவேளை டைபோலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலா நம்ம சொல்லும் போது ஃப்ரீலி சஸ்பெண்டட் டைபோல் will be aligned in the direction of electric field. இப்போ இந்த டைரக்ஷன் இந்த மாதிரி நமக்கு பிளேஸ் பண்ணோம்னா அது வந்து பயங்கரமா ஒரு டார்க் எடுத்து அது அலைன் ஆயிக்கணும். இதை வந்து நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டைரக்ஷன்லேயே நீங்களோட டைபோல் நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கப்சிப்புனுக்கு வந்து ஜம்முன்னு தூங்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட டைபோல். அது எந்த இதுவுமே அது வந்து மூவ் பண்ணவே பண்ணாது. சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமமா இருக்கும் டார்க், எந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கும், எந்த இடத்துல மினிமமா இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மேக்ஸிமம் அப்படின்றத ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, which means theta will be equal to 90 degree அப்படின்னு நான் சொல்ல வரேன். When the angle between the electric field lines and the dipole is 90 degree. Okay. So torque acting on the electric dipole is 90 degree. ஓகேங்களா? புரிஞ்சுச்சுங்களா? எப்போ நமக்கு மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும்னா எப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்மளோட டைபோலுக்கும் 90 டிகிரியா இருக்கும். அப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சேம் டைரக்ஷனில் நமக்கு டைபோலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டார்க்கே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. லிசன், the electric dipole of length, electric dipole length கொடுத்துருக்காங்க. ஸோ d அப்படின்றது வந்து என்னது? இது நம்மளோட எலக்ட்ரிக் டைபோல். இது வந்து பிளஸ் கியூ, இது மைனஸ் கியூ, இது பிளஸ் கியூன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? இது இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2 சென்டிமீட்டரா இருக்கு. ஓகே, பிளேஸ்னா அட் an angle 30 டிகிரி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிளேஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல நமக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். இது வந்து நம்மளோட பர்டிகுலர் ஆங்கிள், இது வந்து நம்மளோட 30 டிகிரி. சரிங்களா? இந்த 30 டிகிரி நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் வித் an electric field. சூப்பர், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. இஃப் த டைபோல் எக்ஸ்பீரியன்சஸ் a torque. ஓகே, டைபோல் வந்து ஒரு டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் சம் வேல்யூ த மேக்னிட்யூட் ஆஃப் எய்தர் சார்ஜ் ஆன் தி டைபோல். ஓகே, ஸோ லிசன், இப்போ நம்ம சொன்னத ஃபார்முலாவை நம்ம ரெண்டு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஒன்று வந்து டார்க்கோட ஃபார்முலா படிச்சிருக்கோம், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட ஃபார்முலாவும் படிச்சிருக்கோம். இது ரெண்டு ஃபார்முலா மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்னா எய்தர் சார்ஜோட மேக்னிட்யூட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ டார்க்கோட ஃபார்முலா என்னது? டார்க் இஸ் நதிங் பட் PE sin theta. PE sin theta. இப்போ sin theta அப்படின்றது என்னது? 30 டிகிரி. ஓகேங்களா? அது எடுத்துங்க. இப்போ இந்த P அப்படின்றத நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பாருங்க. இந்த P அப்படின்றது வந்து இட்ஸ் நதிங் பட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக் டைபோலோட மொமெண்ட் எப்படி சொன்னா சார்ஜ் இன்டு சப்ரேஷன் நம்ம சொல்லிருந்தோமா? P இஸ் நதிங் பட் சார்ஜ் இன்டு சப்ரேஷன், Q இன்டு D அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதே மாதிரி நம்ம இப்படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம்னா டார்க் will be equal to Q இன்டு D E sin theta. இப்போ நமக்கு இந்த சார்ஜோட வேல்யூ நமக்கு தெரியுமானா? தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு. டார்க்கோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சி நமக்கு மற்ற எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு டி மட்டும் தான், நமக்கு கியூ மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஸோ கியூ அப்படின்றத மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சில நம்ம அலைன் பண்ண போறோம். எப்படி அலைன் பண்ண போறோம்னு பாருங்க. டார்க் டிவைடட் பை டி இ சைன் தீட்டா. சைன் 30 டிகிரி எழுதிடலாம். இங்கே சைன் 30 டிகிரி எழுதிடலாம். இப்போ சைன் 30 டிகிரி எழுதிடலாம். இப்போ சைன் 30 டிகிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? 1/2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டி அப்படின்றது நமக்கு செப்பரேஷன் 2 சென்டிமீட்டர் இருக்கு. இ அப்படின்றதுக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் 2 × 10⁵. இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். Q இஸ் ஈக்குவல் டு டார்க்கோட வேல்யூ என்னது? எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் ஆஃப் 8 × 10⁻³ டிவைடட் பை டி அப்படின்றது நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 × 10⁻² இ அப்படின்றது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2 × 10⁵ இன்டு சைன் தீட்டா. சைன் தீட்டாவோட வேல்யூ சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. ஓகேங்களா? ஸோ 1/2 அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சார்ஜ் கிடைக்குன்னு பாருங்க. அரௌண்ட் ஒரு 4 மைக்ரோ கூலும் கிடைக்கும். சரிங்களா? 4 மைக்ரோ கூலும் கிடைக்கும். நான் கடைசி வரைக்கும் வந்து கால்குலேஷன் பண்ண மாட்டேறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இது வந்து உங்களோட பார்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து
உங்களோட வித்தையெல்லாம் நீங்கள் இங்கே தான் காமிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஆன்சர் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து 4 மைக்ரோ கூலும் கிடைக்கும். ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? Answer. An electric dipole is placed in a non-uniform electric field and experience. So நான் இப்போ சொன்னபோது நான் ஒரு கீவேர்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா நீங்கள் இது எல்லாமே எப்போ ஒபே பண்ணணும்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே ஒரு சாத்தியமாகும். ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் அப்படின்னு தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு சீரான பாதையில் இருந்துச்சு, ஒரு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு ஈவனான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் சொல்லலாம். ஒருவேளை நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து கொந்தாங்குரா அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் இன்னொரு ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்மளோட டைபோல் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா நெட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஒரு டார்க் மட்டும் ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனால் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸேவும் ஒரு நான் யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸேவும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்மளோட டைபோல் வந்து பிளேஸ் பண்ணோம்னா அது என்ன செய்யும்னா ஒரு பாயிண்ட்லையுமே நமக்கு வேற டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கா. அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஒரு டார்க்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் a force and a torque. Next. Right, இது வந்து Gauss law. ஓகே, ஸோ Gauss law அப்படின்றது வந்து என்னது பயங்கரமா ஒரு என்னது படிச்சுட்டு போடா வந்து கண்டிப்பாக வந்துடும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா வந்து நம்மளோட Gauss law-வா இருந்தாலும் சரி, அதோட அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு 3 அப்ளிகேஷன் இருக்குது. இது எல்லாமே என்ன செய்ய முடியும், சொல்லி வச்சு எழுதலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படினாலும் ஏதாச்சும் ஒரு பேப்பர் அது ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பயங்கரமாக இம்பார்ட்டண்டான ஏரியா என்னது உங்களோட Gauss law. சரியா? சேட்டை பார்க்கவே இல்லை. யார் வந்திருக்கீங்க, யார் என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஹவு மெனி சாப்டர் வில் யூ வசந்தி எந்த சாப்டர் நடத்துவீங்க சார்? வசந்தி கலைப்பு. ஓகே, ஒரு 6 சாப்டர் வந்து பிளான்ல இருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ 6 சாப்டர் நம்ம கொண்டு போய் கொள்ள முடியும். இட்ஸ் அ மேரத்தான் செஷன். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன செய்ய முடியும், முடிகிற வரைக்கும் வந்து இது வந்து போய்கிட்டே இருக்கு, அனுமான் வால் மாதிரி போய்கிட்டே இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன செய்ய லீவிதன். ஓகே சார், டன். How many chapters will you do now sir? வசந்தி அதே சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 6 சாப்டர் வந்து பிளான் இருக்குடா. ஓகே சார் 6 சாப்டர். ஓகே, நோட்ஸ் எப்படி சார் கிடைக்கும்? லீவ் தென். அதுதான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் செஷன் லாஸ்ட்டில் அப்படியே செஷன் முன்னாடி வந்து ஒரு QR கோட காமிச்சிருப்பேன். அதுவும் முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன செய்யும், ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு உண்டான ஒரு லிங்க் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு இப்போ நம்ம நடத்துறது எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். ஆஃப்டர் த செஷன் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த நோட்ஸ் மட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஒன் ஷாட்ஸோட நோட்ஸ் எல்லாமே அங்கே வந்து இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஓகே சார், 4 மைக்ரோ கூலும். வசந்தி வெரி குட். உங்களை நான் பார்க்கல. ஆமாம் சார், தென் ஒன்லி வி கேன் ப்ராக்டிஸ் மோர். ட்ரிஃப்ட் சார், வில் யூ ஃபினிஷ் 6 சாப்டர் இன் திஸ் லைவ் இட் செல்ஃப்? முடிச்சிடும் நீ. ட்ரிஃப்ட் கேட்குறான், 6 சாப்டர் நீ முடிச்சிருக்கியா அப்படின்னா அதான் பிளானு, முடிக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ நேரம் சார்? தெரியல, எவ்வளோ நேரம் தெரியாது. ஓகே, விடுந்தா குவார்டர்லி எக்ஸாம் சார், உங்களை நம்பி தான் இருக்கோம். ட்ரிஃப்ட் என்ன சொல்கிறீங்க, ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஓகே, செஞ்சிருவோம் இன்னைக்கு நைட்டு. ஓகேவா? செர்மா கனி நன்றியா கனி, எத்தனை நாள் சொன்னீங்க பார்த்து. ஹாய். சரி, இப்போ நமக்கு என்ன செய்ய போகிறோம், Gauss law பற்றி பேச போகிறோம். Gauss law அப்படின்னு சொல்லும் போது என்னது, ஓகே சார் லீவ் தென். Gauss law அப்படின்னு சொல்லும் போது என்னது, Gauss law இஸ் Gauss law. யூஸ்வலாக இந்த Gauss law-ஓட பர்பஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான தான் பர்பஸ் தான். ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட Gauss law-ஓட பேசிக்கான பர்பஸ். ஓகேங்களா? ஸோ இது வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ஸ்பேஸில் இது வந்து ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்பேஸ் இருக்கட்டும். இந்த ஸ்பேஸில் நமக்கு ஒரு சார்ஜ் தான் இருக்க போது. இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஓகே, ரேண்டமாக கண்டுபிடிக்கலாம். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யார் ஓவர் கம் பண்ண வைக்கிறாருன்னா நம்மளோட Gauss law யூஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா? Q
Q அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இது ஃபுல்லாமே ஒரு சார்ஜ் இருக்கக்கூடிய ஏரியா தான். நான் ஜென்ரலாக என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வந்து ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்பீங்க, நீ என்னோட பைத்தியக்காரனாடா, இது இவ்வளவு பெரிய இடத்துல வந்து எப்படி ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ இதை வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு காஸ்ல வந்து அவர் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. அவர் வந்து ஒரு இமேஜினரியா ஒரு சர்ஃபேஸ் வந்து அவர் கொடுக்குறாரு நமக்காக. என்ன சர்ஃபேஸ்னா, அது வந்து ஒரு 3Dல வந்து ஒரு வந்து ஸ்பேரா இருக்கலாம், ஒரு கியூபா இருக்கலாம், ஒரு கியூபாய்டா இருக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சார்ஜ் எடுத்துக்கோங்க, அந்த சார்ஜ் சுத்தி ஒரு காஸியன் சர்ஃபேஸ் நம்ம டிரா பண்ண போறோம். இப்போ சொல்லலாம் இல்லையா, இப்போ இந்த சர்ஃபேஸுக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் தானே. அப்போ இதுதான் நம்ம காஸ்ல நம்ம படிக்க போறோம். ஸோ காஸ்ல நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்ய போறோம்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக்கான பர்பஸ் தான் நம்மளோட காஸ்ல. சரிங்களா, மறந்துடாதீங்க. இது எங்க துரத்திட்டு வரும்னா, உங்களை வந்து அந்த சாப்டருக்குமே இது துரத்திட்டு வரும். ஓகேங்க, அந்த சாப்டருக்கு மேக்னடிசத்துல வந்து நிறைய இடத்துல இது வரும். இன்னும் 2 சாப்டர்ல இந்த ஃப்ளக்ஸ்லாவோட இந்த காஸ்லாவோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ளக்ஸ் என்ன செஞ்சுக்கிறோம், ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், காஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த காஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்பேஸ்ல நம்ம ஒரு சார்ஜ் இருக்க போது, ஸ்பேஸ்ல நமக்கு ஒரு சார்ஜ் இருக்க போது நம்ம என்ன செய்ய போறோம்னா, நான் இதை நம்ம பார்க்கும்போது 2Dல இருக்கும். ஜஸ்ட் நீங்க எப்படி இமேஜின் பண்ணீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பந்து இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை சுற்றி நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு ஸ்பேஸ் நம்ம ஒரு சர்ஃபேஸ் நம்ம டிரா பண்ண போறோம். அந்த சர்ஃபேஸ் பேர் என்னது, இட்ஸ் a காஸியன் சர்ஃபேஸ். இது வந்து என்னது, ஒரு காஸியன் சர்ஃபேஸ். இது வந்து காஸியன் சர்ஃபேஸ். சரி, காஸியன் சர்ஃபேஸ் என்னவா இருக்கலாம்னா, இந்த காஸியன் சர்ஃபேஸ் கேன் பி எய்தர் ஒரு 3D டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேப் தான் இது. மோர் ஓவர் இது என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸா இருக்க போகுது. ஓகே, சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸா இருக்க போது. இதுதான் நம்மளோட காஸியன் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலிமெண்ட் தான் இருக்கும். மேபி இப்போ நான் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, இப்போ வந்து என்ன இருக்கலாம், இது வந்து இதை நமக்கு ஸ்பியரா இருக்கலாம், ஒரு கியூபா இருக்கலாம், ஒரு கியூபாய்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஒரு 3D டைமென்ஷனாக இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் என்னதுன்னா, அது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த ஸ்பியருக்குள்ள, இந்த காஸியன் சர்ஃபேஸுக்குள்ள, இந்த காஸியன் சர்ஃபேஸ் வழியா நமக்கு எவ்வளவு ஃபீல்ட் லைன்ஸ் வரப்போகுது அப்படின்றது நம்மளால கால்குலேட் பண்ண போறோம். அவ்வளவுதான், இவ்வளவுதான். சரிங்களா, இப்போ என்ன செய்ய போறோம்னா, ஜென்ரலா இதை வந்து அதை டிரைவ் பண்றதுக்கு உங்களுக்கு வேண்டியது இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா, நமக்கு ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்து பேச போறோம். ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்து பேச போறோம். இது வந்து நம்மளோட காஸியன் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் போர்ஷன். இந்த போர்ஷன்ல யூஸ்வலா இது பாசிட்டிவ் சார்ஜஸ்னால இது பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இதுல வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இதுல வந்துகிட்டே இருக்கனால இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, கலெக்ட் பண்ணி ஃப்ளக்ஸ் அப்படி நம்ம டினோட் பண்ண போறோம். இதே மாதிரி நமக்கு ஒரு சர்ஃபேஸ்லயும் என்ன செய்ய போறோம்னா, ஒரு சர்ஃபேஸ்லயும் நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இதுதான் காஸியன் சர்ஃபேஸ். சோ காஸியன் சர்ஃபேஸ்க்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துடலாம். ஃபார்முலா என்னதுன்னா, ஃபார் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எதுக்கு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் அப்படின்னா, இது நம்மளோட காஸியன் சர்ஃபேஸ். காஸியன் சர்ஃபேஸ் வந்து என்னது, எந்த ஒரு ஓட்டையுமே இல்லாத ஒரு சர்ஃபேஸ். ஓகேங்களா, அதுதான் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ். இந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள நமக்கு என்னன்னா எவ்வளவு எல்லா இடத்துலயும் நமக்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிடைக்க போகுது. அந்த ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண தான் போறோம். ஃபார் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் the electric field associated with the every surface will be equal to charge inside the sphere divided by epsilon naught. இந்த epsilon naught அப்படின்றது நம்ம எதுக்கு நான் யூஸ் பண்றேன்னா, to represent the அந்த ஸ்பேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் மூவ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை டினோட் பண்ணக்கூடிய, அது எவ்வளவு ஸ்பீடா எவ்வளவு ஸ்லோவா மூவ் ஆகக்கூடியது, which means permittivity தான் நான் சொல்ல போறேன். அவ்வளவுதான். ஓகே, இதுதான் நம்ம காஸியன் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பேசிக்கான பர்பஸ். இந்த 2 ஃபார்முலா வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுமே உங்களுக்கு என்னது, ஃப்ளக்ஸை டினோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ரெண்டுமே உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுமா, ஃப்ளக்ஸை டினோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, இந்த ஃபார்முலா நல்லா குறுக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் காஸியன் சர்ஃபேஸ். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, அப்ளிகேஷனை நம்ம பார்க்க போறோம். ஓகே, சிவகார்த்திகேயன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா, வசந்தி இன்னமும் ஃபாஸ்டாவா? ஃப்ளூயிட்ஸ் வருமா? ஃப்ளூயிட்ஸ் வராது தலைவா. ஃப்ளூயிட்ஸ் வரும். சேர்ம கனி வரும். ஃப்ளூயிட்ஸ் வந்து செகண்ட் பார்ட் இருக்கு. ஃப்ளூயிட்ஸ் செகண்ட் பார்ட் இருக்கு. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் செகண்ட் பார்ட் இருக்கு, வரும். ஹலோ சார், ஸ்டடி வித் மீ. தங்கப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ காஸியன் சர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு, see for a closed integral of E dot ds is equal to q inside divided by epsilon naught. ஓகேங்களா, சோ இது எல்லாமே உங்களுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஃப்ளக்ஸை ரெப்ரசன்ட் பண்ண போகுது.
ரைட்டா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு காஸன் சர்ஃபேஸில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும், எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, அப்ளிகேஷன் வந்தாச்சு. அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ நமக்கு ஒரு இந்த லைனில் நமக்கு இது ஃபுல்லாமே இட்ஸ் கண்டக்டர். இது வந்து பயங்கரமாக ஒரு லென்த்தான கண்டக்டர். இந்த கண்டக்டரில் இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த போர்ஷன் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜஸ் வந்து இதில் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. இந்த சார்ஜ்லாம் நமக்கு என்ன செய்ய போகுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. லெட்ஸ் இந்த பாயிண்ட் நமக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எதை யூஸ் பண்ண போறோம்னா காஸ் லாவை நம்ம யூஸ் பண்ணி போய் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்க, லிசன், இது நம்மளோட கண்டக்டர். இந்த கண்டக்டர்ல நம்ம என்ன செய்ய போறோம், பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்க போகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கனால ஓகே, இதை சுற்றி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு காஸியன் சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணிடலாம். காஸியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு ஆப்டனா காஸியன் சர்ஃபேஸ் ட்ரா சொல்லணும்னா நம்ம எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த லைன், இந்த கண்டக்டருக்கு அப்ராப்ரியேட்டான காஸியன் சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்னா சிலிண்டரா தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த சிலிண்டர் நம்ம ட்ரா பண்ணிடலாம். இந்த சிலிண்டரை பொறுத்தளவுக்கு இதுதான் நம்மளோட சிலிண்டர். இந்த சிலிண்டர் வந்து நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ண போறோம். சரிங்களா? Sir, will you start the JS7 from October? That is after the quarterly exams. Please sir, already my preparation is lagging, at least by now. Please start the channel first. Study with me. I come to ask one question. If you know next session வந்து இதை வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான அப்டேட்டோட வர ஸ்டடி வித் மீ. இதை வந்து நான் ஏற்கனவே நீங்கள் நிறைய தட்டி கேட்டிருக்கீங்க, நானும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நானுமே கேட்டிருக்கேன். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ஃபேக்கல்ட்டிஸோட நீட் பார்க்கணும், ஃபேக்கல்ட்டிஸோட அவைலபிலிட்டி பார்க்கணும், ப்ளஸ் வந்து சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நிறைய ஃபார்மேட்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு சேனல் லான்ச் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு அப்டேட் நம்ம கொடுக்குறேன். ஓகே, ஜெய் சேனலுக்கு வந்து கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. மோரோவர் ஜெய் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம நீட் சேனல் சொல்லி Xylem நீட் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் வந்து ஜேஇக்கு ஈக்குவலான எல்லா விஷயத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சார், பட் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஆனால் ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்? சரிங்களா? Xylem நீட் தமிழ் சேனலில் வந்துமே நான் உங்களுக்கு நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயமுமே கிட்டத்தட்ட ஒரு ஜேஇ லெவலில் தான் இருக்கும். ஸோ தான் நீங்கள் தைரியமாக அதில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஜேஇ சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வென் we want system for max கண்டிப்பா. சரி, சிஸ்டம் இல்லாம சரி இங்க பாப்போம். ஸ்டடி வித் மீ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அப்டேட் கொடுக்குறேன். நான் தயவு செஞ்சு நான் கேட்டு நான் சொல்றேன். டிஜே சார் ஃபாஸ்டா போங்க சார், இதுக்கு மேல என்னால் டைமை வேஸ்ட் பண்ண முடியாதுண்ணே. சரி, டக்குன்னு போயிடுறேன். இது வந்து நம்மளோட காஸியன் சர்ஃபேஸ். இப்போ இந்த காஸியன் சர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த கண்டக்டர்ல நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணியாச்சு. இந்த காஸியன் சர்ஃபேஸ் நமக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம எடுத்து பேச போறோம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது நமக்கு மேட்டர். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. லெட்ஸ் சே வந்து பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் பில நமக்கு லெட்ஸ் சே இந்த பாயிண்ட் பி வந்து லெட்ஸ் சே இது வந்து ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கட்டும். கண்டக்டர்ல இருந்து ஆர் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கட்டும். இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்க போகுது, எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத நமக்கு பேச போறோம் பை யூசிங் காஸ் லா. லிசன், இப்போ நமக்கு இந்த ஃப்ளக்ஸ் இந்த த்ரூ அவுட் தி காஸியன் சர்ஃபேஸ்க்கு நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும்னா 3 இடத்துல நம்மளால பேச முடியும். என்னன்னா இது அதோட கர்வ்ட் சர்ஃபேஸ் இருக்கு, அதோட கர்வ்ட் சர்ஃபேஸ் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அக்குமுலேட் பண்ண முடியும். மேல டாப்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும், கீழே பாட்டத்துல நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். அதாவது இந்த இடத்துல நமக்கு ஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்ல நமக்கு ஃப்ளக்ஸ் இருக்கும், அந்த இந்த பாயிண்ட்ல நமக்கு ஃப்ளக்ஸ் இருக்கும். மேல வாட்டர் டாப்ல நமக்கு ஃப்ளக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும், கீழே நம்ம கலெக்ட் பண்ண முடியும், அதோட கர்வ் சர்ஃபேஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்முலா எழுதணும்னா the flux collected in top flux collected in bottom plus flux collected in the curved surface will be equal to net flux. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ மேலே கலெக்ட் பண்ணும் போது கீழே கலெக்ட் பண்ணும்போதும் பாருங்களேன். இப்போ இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ இந்த சர்ஃபேஸ் பாருங்க, இந்த சர்ஃபேஸ்ல இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், இது வந்து நம்மளோட கண்டக்டர் இருக்க போது, இதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்க போது. இப்படி பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து நமக்கு வரப்போற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் வரும்னா இந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வரும். சரிங்களா? இந்த டைரக்ஷன் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு வரும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வரது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா
இந்த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குமா இருக்காதுன்னு கேட்டீங்க, டெஃபினட்டாக இருக்காது. ஏன்னா நம்மளோட இந்த சர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு நார்மல் சர்ஃபேஸ் நார்மல் எப்படி இருக்க போகுதுன்னா மேலே இருக்க போகுது நார்மல். நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா டுவர்ட்ஸ் ரைட்டோ இல்லை லெஃப்ட்டோ இருக்க போகுது. எப்படி பார்த்தாலும் நம்மளோட ஆங்கிள் என்னவா இருக்க போகுது 90 டிகிரி. ஸோ நம்ம ஃப்ளெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ளெக்ஸை கண்டுபிடிக்கும் பை இஸ் ஈக்குவல் டு EA cos θ எழுதுனோம்னா cos 90 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் 0 டிகிரி. அப்போ ஃப்ளெக்ஸ் அப்படின்றது நமக்கு டாப்லையும் பாட்டம்லையும் நமக்கு என்னதான் ஃப்ளெக்ஸ் கிடைக்க போகுதுன்னா நமக்கு 0 ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. விச் மீன்ஸ் டாப்லையும் நமக்கு பாட்டம்லையும் நமக்கு 0 ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஃப்ளக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. ஓகே, இதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மேலே இதோட நார்மல் வந்து மேலே இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு இந்த டைரக்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டுக்கு இடையில இருக்க ஆங்கிள் வந்து நம்ம 90 டிகிரி. அதனால நமக்கு மேலேயும் கீழே எந்த ஒரு ஃப்ளக்ஸும் கிடைக்காது. ஸோ எந்த சர்ஃபேஸ்ல நமக்கு ஃப்ளக்ஸ் கிடைக்க போகுது, அதோட கர்வ் சர்ஃபேஸ்ல மட்டும் தான் நம்மளோட ஃப்ளக்ஸ் கிடைக்க போகுது. அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணா போதும். ஸோ நம்ம தைரியம் என்ன செஞ்சுக்கலாம்னா யூ கேன் கன்வெர்ட் இதுவும் நமக்கு 0வா கிடைக்க போகுது. அப்போ கர்வ் சர்ஃபேஸ்ல மட்டும் நமக்கு ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ ஃப்ளக்ஸ் இன் தி கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இது நம்மளோட நெட் ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவலண்டா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி எழுத போறோம்னா ஃபார் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E dl அப்படின்னு எழுத போறோம் will be equal to இந்த நெட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காஸ்ல நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா q in divided by epsilon naught அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த q in அப்படின்றது வந்து இந்த ஹோல் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சார்ஜஸோட வேல்யூ தான் இந்த q in. அந்த q in நம்ம எப்படி அதிகமாக நம்ம ஃபர்தர் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ண போறோம், கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. இப்போ ஃபார் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் dl அப்படின்னு சொல்லிட்டேனே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் மோர் ஓவர் கான்ஸ்டன்ட் இருக்கும்போது வெளியில இருக்கணும். ஃபார் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் dl அப்படின்னு சொல்ல போறோம். இந்த க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் dl அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்வ்டு சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு சிலிண்டரை பொறுத்தளவுக்கு அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேல இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா இருந்தா ஒரு சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு சர்ஃபேஸோட சர்க்கிள் ஏரியா. இது என்னவா இருக்கும்னா பை ஆர் ஸ்கொயரா இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்க வருதுன்னா பை ஆர் ஸ்கொயரா இருக்கும். அப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸோட இந்த கர்வ்டு போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பாடியோட போர்ஷன் அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும்னா 2 பை ஆர் எல் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இன்கேஸ் இதோட லென்த் வந்து நமக்கு எல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க இருந்து நமக்கு ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா 2 பை ஆர் எல் அப்படின்றது தான் இதோட சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இந்த சிலிண்டரோட ஓவராலா சர்ஃபேஸ் ஏரியா நம்ம பார்த்தோம்னா என்ன செஞ்சுக்கணும்னா 2 பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது வந்து இந்த 2 பை ஆர் எல் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன் நம்ம டாப்பிலும் பாட்டத்தையும் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா ஏன்னா மேலையும் கீழே நமக்கு எந்த ஒரு ஃப்ளெக்ஸுமே நம்ம கலெக்ட் பண்ண போறது இல்லை, வராது அது. ஓகேங்களா, அதனால நம்ம பாடியில் மட்டும் நமக்கு ஃப்ளெக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். ஸோ தட் 2 பை ஆர் எல் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதன்படி நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா q in divided by epsilon naught. இப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா E into 2 pi r l is equal to q in divided by epsilon naught. சரிங்களா, இதை நம்ம ஃபர்தரா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ E into 2 pi r l is equal to q in divided by epsilon naught. இந்த இடத்துல நமக்கு இது வந்து நமக்கு கண்டக்டர். இந்த கண்டக்டரை நம்ம என்ன இருக்க போகுதுன்னா ஒரு டேர்ம் நான் சொல்லி தரேன், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு யூனிட் லென்த்துக்கும் அது எவ்வளவு சார்ஜ் வந்து அதுல இருக்கு அப்படின்றதோட வேல்யூ தான் வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா lambda is equal to q divided by l. அதாவது ஒரு யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு சார்ஜ் வந்து இது அக்குமுலேட் ஆயிருக்கு அப்படின்றது. அதாவது ஒரு யூனிட் லென்த்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 மீட்டருக்குள்ள எவ்வளவு சார்ஜ் வந்து 1 2 3 4 அப்படின்ற மாதிரி எவ்வளவு சார்ஜ் வந்து இதுல இருக்கு அப்படின்றது தான் என்னது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இதை வந்து ஒரு இது ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் will be can be written as E can be written as q inside, okay, q inside divided by epsilon naught into 2 pi r l. இப்போ இந்த 2 pi r l இருக்குங்களா, இந்த q divided by l அப்படின்றத நம்ம ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா lambda அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ E can be written as lambda divided by 2 pi r epsilon naught. சரிங்களா, இந்த 2 pi r epsilon naught என்ன செய்யணும்னா ஃபோர்ஸ்ல நம்ம 2 மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். E can be written as 2 lambda divided by 4 pi epsilon naught r அப்படின்னு எழுதிக்கலாமா. 4 pi epsilon naught r அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எதுக்கு நம்ம இந்த 2 நீ மல்டிப்ளை பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேலிங்கிலும் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மேலிங்கிலையும் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணலாம். எதுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இந்த 1/4 epsilon naught பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா k அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். k அப்படின்றது என்னது Coulomb கான்ஸ்டன்ட். ஸோ this can also be written as E is equal to k lambda divided by r அப்படின்னு எழுதிக்கலாம்.
இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், மறுபடியும் ஒரு ஸ்கெல்டன் மாதிரி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு பயங்கரமான பெரிய கண்டக்டர். இந்த கண்டக்டர் வழியா நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது நமக்கு இது வந்து நம்ம சிலிண்டர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த சிலிண்டர் அப்படின்றது என்னது, நம்மளோட காஸியன் சர்ஃபேஸ். இந்த காஸியன் சர்ஃபேஸ் இஸ் இமேஜினரி சர்ஃபேஸ். அது நம்ம கற்பனை நம்ம ஒரு சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ண போறோம். அந்த சர்ஃபேஸ் வழியா நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம சொல்ல போறோம். இவ்வளவுதான். இப்போ அந்த சர்ஃபேஸ் வழியா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்க போறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்ட்ல நமக்கு ஃப்ளக்ஸ் will be equal to 0. இந்த பாயிண்ட்ல நம்ம ஃப்ளக்ஸ் will be equal to 0. இந்த பாயிண்ட்ல நம்மளோட ஃப்ளக்ஸ் will be equal to 0. இந்த பாயிண்ட்ல மட்டும் தான் நமக்கு ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. மறுபடியும் flux to the curved surface will be equal to the flux net flux. இப்போ இதல பாத்தீங்கன்னா நமக்கு EA cos அப்படினு EA cos integration of EA for a closed integral of E dl அப்படினு எழுதிக்கலாம். This will be equal to Q inside divided by epsilon naught அப்படினு எழுதிக்கலாம். And also இந்த closed integral இது நம்ம குரூப் பண்ணும்போது for a closed integral of dl அப்படினு எழுதலாம். will be equal to Q inside divided by epsilon naught. And again இது நம்ம என்ன குரூப் பண்ணும்போது இந்த பாடியோட சர்ஃபேஸ் ஏரியா நம்ம பார்த்திருந்தோம், which means E is into 2 pi r l is equal to Q inside divided by epsilon. இது வந்து ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரே ஒரு நேம் மட்டும் நம்ம கொடுத்திருந்தோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது லாம்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன், which means ஒரு யூனிட் லென்த்துக்கு நமக்கு எவ்வளவு சார்ஜ் வந்து அதுல இருக்கு அப்படின்றது தான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஒரு யூனிட் லென்த்துக்கு சார்ஜ் இன் தி யூனிட் லென்த் அப்படின்றது நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், E will be equal to என்னது Q inside divided by epsilon naught into 2 pi r l அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சுக்கலாம் முடியும், லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம உள்ள கொண்டு வந்திருந்தோம். ஸோ லாம்டா will be equal to எது வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோர் ஓவர் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஜென்ரலாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் கொடுப்பாங்க. என்ன கிராஃப் கொடுத்துருப்பாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு கிராஃப் நம்ம ட்ரா பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டன்ட், K கான்ஸ்டன்ட், லாம்டா கான்ஸ்டன்ட், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி உங்களுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் நம்ம ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா, E can be inversely proportional to R அப்படின்னு எழுதிக்கலாமா? E is inversely proportional to R எழுதிக்கலாம். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கு நம்ம கிராஃப் நம்ம ட்ரா பண்ணோம்னா E இது R. சரிங்களா? இதை எப்படி ட்ரா பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். இந்த கிராஃப் இன்கேஸ் உங்களுக்கு கிராஃப் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இன்வெர்ஸ்லி கிராஃப் நம்ம ட்ரா பண்ணிக்க. இந்த இன்வெர்ஸ்லி கிராஃப் அப்படின்றது வந்து இட்ஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? எதுவும் டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து நமக்கு அந்த இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைட் லைன் நம்ம பார்த்துருந்தோம். செகண்ட் அப்ளிகேஷன் பாருங்க. செகண்ட் அப்ளிகேஷன் பார்க்கும்போது இட்ஸ் அ ஷீட். ஒரு ஷீட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஷீட்டில் நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் என்ன எழுதிக்கலாம்னா சிக்மா டிவைட் பை 2 epsilon naught அப்படின்றது நமக்கு கிடைக்க போகுது. எப்படின்னு பார்ப்போம். லிசன், இப்போ வந்து செகண்ட் அப்ளிகேஷன். இந்த செகண்ட் அப்ளிகேஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு ஷீட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டில் we are going இந்த இது நம்மளோட ஷீட். ஓகே. இந்த ஷீட்டை நமக்கு என்ன செய்ய போகிறதுன்னா ஒரு பயங்கரமான பெரிய ஷீட். இந்த ஷீட்டில் சார்ஜ் வந்து இந்த இடத்துல நமக்கு சார்ஜ் வந்து இருக்க போகுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதில் இந்த சார்ஜ்னால நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோம்னா இங்கேருந்து நமக்கு இமேஜினரியாக ஒரு சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது நம்மளோட இமேஜினரி சர்ஃபேஸ். ஓகேங்களா? இந்த இமேஜினரி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இது என்னவா இருக்கும், இட்ஸ் காஸியன் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னது, நம்மளோட காஸியன் சர்ஃபேஸ். இது வந்து நம்மளோட காஸியன் சர்ஃபேஸ். சரிங்களா? இப்போ இந்த காஸியன் சர்ஃபேஸ் ஓகே. இப்போ இந்த இமேஜினரி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது எய்தர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இது வந்து உங்களோட சிலிண்டரா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டினா கியூபா நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். எது எடுத்தாலும் நமக்கு சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஒரு சிலிண்டர் எடுத்துக்கலாம். இந்த சிலிண்டரை பொறுத்த அளவுக்கு அசிஷம் நம்ம பார்த்தது தான். இப்போ நம்ம பாருங்க, இப்போ இந்த ஃப்ளக்ஸ் இந்த ஏரியாவில் நமக்கு இப்போ இந்த ஏரியா நமக்கு சார்ஜ் வந்து நமக்கு இருக்கும். இந்த சார்ஜ்னால நமக்கு இதுதான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குமா, இங்கிட்ட நம்ம வந்துகிட்டு இருக்கும், இந்த சைடு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரப்போற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வரப்போகுது, இந்த பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஷீட் வந்து இந்த மாதிரி ஷீட் இருக்கு. இட்ஸ் சார்ஜ் ஷீட். இது வந்து நமக்கு என்னது, இட்ஸ் சார்ஜ் ஷீட். இந்த சார்ஜ் ஷீட்ல ஜஸ்ட் லிசன், இந்த பாயிண்ட் நம்ம எடுத்து பேச போறோம்.
எப்போ பார்த்தோம்னா இதை 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 எண்ட் இருக்கு இல்லையா, எண்ட் ஏ எண்ட் பி, இது வந்து பாடி எண்ட், அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ். அதாவது ஓவராலா இந்த சிலிண்டர்ல நம்மளோட காஷியன் சர்ஃபேஸ் நமக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃப்ளக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இந்த ஃப்ளக்ஸ் இந்த எண்ட் ஏ, இந்த எண்டில் நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு யூனிஃபார்மா சார்ஜ் ஷீட். அப்போ இங்கிட்டு நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும், இங்கிட்டு நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட காஷியன் சர்ஃபேஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணிருக்கோம், இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த சிலிண்டர் நமக்கு இந்த எண்ட்லயுமே நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும், இந்த எண்ட்லயுமே நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ ஓவராலா பார்த்தோம்னா ஃப்ளக்ஸ் அட் எண்ட் ஏ பிளஸ் flux at end B plus flux at a curved surface will be equal to net flux. சரியா? net flux. அவ்வளவுதான். இப்போ இதுல நம்ம என்ன இருக்க போறோம்னா, இப்போ எந்த இடத்துல வந்து நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எந்த இடத்துல இருக்காதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த டைரக்ஷன்ல நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் பாருங்க. அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல நமக்கு அந்த உடம்போட பகுதியில் மட்டும் பாருங்கன்னா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு நார்மல் வெக்டர் எப்படி இருக்க போகுதுன்னா, இதுதான் நம்மளோட நார்மல் வெக்டர். ஓகே, இப்போ நம்ம நார்மல் வெக்டர் இருக்கிற டைரக்ஷனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற டைரக்ஷனுக்கும் நம்ம ஆங்கிள் பார்த்தோம்னா 90 டிகிரியா இருக்க போகுது. இதுக்கு இடையில இருக்க போது 90 டிகிரியா இருக்க போகுது. இப்போ எப்படி பார்த்தாலும் என்ன செய்ய போறோம்னா, எப்படி பார்த்தாலும் இந்த பாடி ரேஞ்சை நமக்கு எந்த ஒரு ஃபீல்டுமே கலெக்ட் பண்ண போறது இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த பாடியோட நார்மல் வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடப்பட்ட இருக்கிற ஆங்கிள் என்னவா இருக்க போது 90 டிகிரியா இருக்க போகுது. அதனால எப்படி பார்த்தாலும் நம்ம செய்ய போறோம், இந்த ரீஜன் வந்து என்னவா இருக்க போது 0வா தான் இருக்க போகுது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எழுதணும்னா the flux at A plus the flux at B will be equal to net flux. இப்போ அந்த ஃப்ளக்ஸ் அட் ஏ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்மளோட நார்மல் வெக்டர் வந்து ஏ இருக்கு. நார்மல் வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடப்பட்ட இருக்கிற ஆங்கிள் வந்து நமக்கு 0 டிகிரி. அதனால என்ன வச்சுக்கலாம்னா EA அப்படின்னு எழுதிக்கலாம். EA. அதே மாதிரி இந்த டைரக்ஷன் அதே மாதிரி பார்த்தோம்னா, நார்மல் வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து என்னது EA. அப்போ EA plus EA will be equal to Q in divided by epsilon naught. அப்போ 2EA அப்படின்னு எழுதிக்கலாம். 2EA is equal to Q in divided by epsilon naught. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னொன்று உங்களுக்கு சொல்லி தரேன். என்னன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. என்னன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, லிசன், இது வந்து சிக்மா அப்படின்னு சொல்லிக்கலாம். சிக்மா வில் பி ஈக்குவல் டு, அதாவது ஒண்ணுமே இல்லை, இது வந்து நம்மளோட ஷீட் எடுத்துக்கலாம். இந்த ஷீட்ல நமக்கு சார்ஜ் வந்து அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. இதுல ஒரே ஒரு யூனிட் ஏரியால, இந்த ஒரு யூனிட் ஏரியால நமக்கு எவ்வளவு சார்ஜ் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம என்னது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, which means சார்ஜ் அக்குமுலேட்டட் பெர் யூனிட் ஏரியா. அந்த பெர் யூனிட் ஏரியா அப்படின்றது என்னவா இருக்கலாம்னா 1 m² இருக்கலாம், எது வேணா இருந்துக்கலாம். ஸோ சார்ஜ் இன் per area, charge in per unit area அப்படின்றது இது வந்து என்னது யூனிட் ஏரியா. சரிங்களா? ஸோ சார்ஜ் per யூனிட் ஏரியா தான் நம்மளோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ இதன்படி பார்த்தோம்னா என்ன எழுத போறோம், இந்த இடத்துல நமக்கு இதை இங்கிருந்து நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, E can be written as Q inside divided by epsilon naught into 1 divided by 2A அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 1 divided by 2A அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டையும் நம்ம குரூப் பண்ணோம்னா மேலே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நம்ம ரிலே பண்ணிடலாம். அப்போ we can also write as E is nothing but sigma divided by 2 epsilon naught அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் நமக்கு கிடைக்க போற ஒரு இன்ஃபினிட்டி லாங் ஷீட்டுக்கு நமக்கு கிடைக்க போற ரிசல்ட் தான். E is equal to sigma divided by 2 epsilon naught. ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चंस, தயவுசெய்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு இது நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்டன்ஸ் அங்க இருந்து நம்ம கூட அதாவது நமக்கு நீங்க இந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் சரி, இல்ல 1 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஃப்ளக்ஸ் கிடைக்கும், என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும்னா சேம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கிடைக்கும். இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நீங்க டிஸ்டன்ஸ் கூட்டுறதுனால உங்களோட ஃபீல்ட் வந்து கம்மியாகுமானா அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னு பாருங்க, நம்மளோட ஃபார்முலால எந்த இடத்துலயுமே நமக்கு ஆர் குவான்டிட்டி இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்த்தோம்னா அதோட நம்மளோட லீனியர் சார்ஜ்ல இருந்து அதோட கண்டக்டர்ல இருந்து நமக்கு தள்ளி போக நமக்கு ஃபீல்டு வந்து நமக்கு குறையும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல நம்ம போனாலும் ஃபீல்டு வந்து நமக்கு சேமா தான் இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க பார்த்தாலும் இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு நமக்கு கிராஃப் டிரா பண்ண சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு நம்ம கிராஃப் டிரா பண்ண சொன்னாங்கன்னா ER ஃபார் லாங் ஷீட், சார்ஜ் ஷீட்.
இப்போ சார்ஜ் இருக்கும் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்க போது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈயோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்க போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குன்னா சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் இந்த வேல்யூல தான் இருக்க போது கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் எவ்வளோ 1 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தாலும் சேம் வேல்யூ தான் இருக்க போகுது வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜ் இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் ஷீட். சரிங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? ஸ்பீடு பத்தல. சரி நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் சரி இது வந்து இன்னொரு அப்ளிகேஷன். என்ன அப்ளிகேஷன்? தேர்ட் அப்ளிகேஷன். காஸ் லாவோட தேர்ட் அப்ளிகேஷன். யூசுவலாக நமக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா ஒரு இன்ஃபினிட்டி ஒரு பெரிய ஸ்பியர் எடுத்துக்க போறோம். அந்த ஸ்பியர்ல நமக்கு என்ன செய்ய போறோம்னா சார்ஜை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் வெளியில ஸ்ப்ரெட் பண்ண போறோம். சார்ஜ் நம்ம வெளியில டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது சரி இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா உள்ளக்க சர்ஃபேஸுக்குள்ள நம்ம ஒரு ஏரியா நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல பார்த்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்க போகுதுன்னா நமக்கு 0வா தான் இருக்க போகுது. ஏன்னா உள்ளக்க ஸ்பியருக்குள்ள நமக்கு சார்ஜே கிடையாது. நமக்கு சார்ஜ் எல்லாமே எந்த இடத்துல தான் இருக்கு? அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் நமக்கு சார்ஜ் இருக்கு. அதனால ஸ்பியருக்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜுமே இல்லை. ஆனால் பொட்டன்ஷியல் என்னவா இருக்க போகுதுன்னா கான்ஸ்டன்டா இருக்க போது நம்ம எலக்ட்ரிக் அந்த செகண்ட் சாப்டர் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு E = 0வா இருக்க போகுது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இன்சைட் உள்ளக்க நம்ம பார்த்தோம்னா சிக்மா r² / எப்சிலான் நாட் r² அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பாயிண்ட் சார்ஜஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே ஒரு பாயிண்ட் சார்ஜஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லிசன். ஓகே ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து ஒரு உள்ளக்க நம்ம பார்த்தோம்னா அதாவது இது வந்து நம்மளோட ஸ்பியர் இது வந்து நம்மளோட அவுட்டர் ஸ்பியர் இந்த இன்னர் ஸ்பியர் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா இந்த அளவுக்கு நமக்கு இருக்க போகுது. ஆக்சுவலாக நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும் சாலிட் ஸ்பியர் எப்படி போட்டுறாங்க பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் spherical surface. ரைட் சரி பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. இந்த சர்ஃபேஸில் நமக்கு சார்ஜ் இருக்கும்பொழுது வெளியில் இன்சைட் செல் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு 0. ஏன்னா உள்ள வந்து நமக்கு சார்ஜே இல்லை. ஓகே ஆனால் அவுட் சைடில் நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்னா இது. ஸோ இது சிக்மா r² / எப்சிலான் நாட் r². இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோர் ஓவர் வந்து என்ன செய்ய போறீங்கன்னா வெளியில் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜஸாக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவுட் சைடு நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சார்ஜ் இருக்கு, ஒரு சர்ஃபேஸ் ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியரில் சார்ஜ் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் இல்லையா? இது வந்து ஓவர் பீரியட் இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா இங்கேருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்க போது லெட்ஸ் r அப்படின்னு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு பாயிண்ட் சார்ஜஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் சார்ஜஸ்னால இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளோ ஃபீல்டு நம்ம கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இது Q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கட்டும். இந்த இடத்துல நமக்கு P அப்படின்ற சார்ஜ் இருக்கு. இந்த பாயிண்ட் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னா Q / R. இதுதான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் வெளியில் பார்க்கும்போது யூ கேன் ஆல்சோ கன்சிடர் அஸ் இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜஸாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே இந்த क्वेश्चन பாருங்க. A thin plastic rod is bent into a circular ring of a radius r. It is uniformly charged with the charge density lambda. The magnitude of the electric field at a center is okay. So ஒரு ராடை வந்து நம்ம பெண்ட் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு சர்க்குலர் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இந்த சென்டர்ல நமக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் நமக்கு இதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு சார்ஜ் நம்ம கொடுத்தோம்னா இந்த சார்ஜ் வந்து நமக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்க சார்ஜ் வந்து நமக்கு என்ன செய்யும்னா ரேடியலி இன்வெர்டா இருந்துச்சுன்னா எல்லாமே கேன்சல் அவுட் ஈச் அதர் ஆகி சென்டர் நமக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னா 0 எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ 0 will be the answer. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்களேன். இந்த क्वेश्चन பொறுத்தளவுக்கு electric flux through a spherical surface
shown in the figure. So இதுல வந்து electric flux நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. Purely it's based on Gauss law. Gauss law பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன எதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு சார்ஜ் இன்சைட் த ஸ்பியர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். Gauss law பொறுத்தளவுக்கு சார்ஜ் இன்சைட் த ஸ்பியர். ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி நமக்கு ரேண்டமா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அந்த ஸ்பியருக்குள்ள நமக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. So the flux can be written as for a closed integral of E vector dot ds is equal to q inside divided by epsilon. So நான் இதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். So flux can be written as உள்ளக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்கு -q1 இருக்கு +q2 இருக்கு -q1 +q2 divided by epsilon naught. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா by using Gauss law you can say that -q1 + q2 will be equal to 0. அப்போ வந்து இந்த q3 வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாதா அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணும் தான். ஓகே, இதுல இருந்துமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் வந்து கிடைக்கும். இதுல இருந்துமே நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் இப்படி கிடைக்க போகிற எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் என்ன செய்ய போகுதுன்னா இதுல இருந்து நமக்கு பாஸ் ஆகி நமக்கு வெளியில வந்துட போகுது. ஓகேங்களா? ஸோ இதுல நமக்கு பாஸ் ஆகி நமக்கு மறுபடியும் வெளியில வந்துடும். ஸோ தட் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் வந்து அந்த ஸ்பியருக்குள்ள வருதோ அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் வந்து வெளியில போயிடும். அதனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால நமக்கு இந்த Q3னால கான்ட்ரிபியூட் பண்ணுமா பண்ணாதானா கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் while calculating number of field lines entering will be equal to number of field lines exiting. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா உள்ளக்க அந்த சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிற சார்ஜ் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறோம். ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது -q1 + q2 will be divided by epsilon naught அப்படின்றது நம்ம கரெக்டான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, a metallic spherical shell has an inner radius r1 and outer radius r2. The charge q is placed at the center of the shell. What will be the surface charge density on the inner surface? சரி, லிசன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ரெண்டு செல் நம்ம டிரா பண்ண போறோம். இது நமக்கு ரெண்டு செல் டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செல்லோட ரேடியஸ் என்னவா இருக்க போகுதுன்னா r1 அப்படின்ற ரேடியஸ்ல இருக்க போகுது. லிசன், a metallic spherical shell has an inner radius r1. இதுதான் நம்மளோட inner radius r1 and outer radius r2. outer radius அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நம்மளோட outer radius r2. சரிங்களா? a charge q is placed at the center of the sphere. ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். உள்ளக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். q அப்படின்ற ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். what will be the surface charge density on the inner surface and the outer surface? So inner surface வந்து surface charge density என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். So surface charge density நம்ம பேசிக்கா ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். sigma will be equal to charge divided by area. charge divided by area. charge divided by நான் எழுதிறேன். charge divided by area. So இந்த இடத்துல நமக்கு என்ன சார்ஜ் கிடைக்க போகுதுன்னா, so இந்த இடத்துல நமக்கு உள்ளக்க நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸ் வச்சதுனால வெளியில நம்ம நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? வெளியில வந்து நமக்கு இதே அளவுக்கு நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற சார்ஜஸ் வந்து σ1 அப்படின்னு எழுதிக்கலாமா? இந்த σ1 அப்படின்றது என்னதுன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸ்ல நமக்கு கிடைக்க போற சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி σ1 will be equal to -q divided by இதோட சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னது 4πr². 4πr². சரிங்களா? இப்போ இந்த இன்னர் சர்ஃபேஸ்ல நமக்கு எவ்வளவு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா -q divided by 4πr² நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல் அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆனதுனால நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும்னா பாசிட்டிவ் சார்ஜஸோட கிரியேஷன் நமக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். அப்போ அவுட்டர் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா σ2 will be equal to +q divided by outer surface ஓட surface charge density. அதாவது outer surface ஓட surface area என்னவா இருக்க போகுதுன்னா இட்ஸ் ரேடியஸ் வந்து r2 ஆ இருக்கு, which means ஒண்ணுமே இல்ல 4πr² இருக்க போகுது. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ வேற ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. உள்ளக்கு நடுவில் ஒரே ஒரு சார்ஜ் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அது சார்ஜ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், அது கிரியேட் ஆகும் அதோட சர்ஃபேஸில். அதே மாதிரி இந்த அவுட்டர் சர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு இன்னர் சர்ஃபேஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்குது. அதனால வெளியில் வந்து நமக்கு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு வந்து சார்ஜ் வந்து கிரியேஷன் நடந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? தட்ஸ் இட். ரைட். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டார் இல்லையா எப்படின்னா ஒரு நோட்ஸ் எப்படி தான் எடுத்துக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கியூஆர் கோடை வந்து இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். நம்ம பார்க்குற எல்லா நோட்ஸுமே நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் செகண்ட் சாப்டருக்கு நம்ம என்டர் ஆக போகிறோம். ஓகே, பிரேக் வேணுமா?
பிரேக் வேணுமா? நோ வசந்தி, உள்ளுக்கு நமக்கு 0 கிடைக்காது. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து நமக்கு நம்ம பார்த்ததுல ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உள்ளுக்கு வந்து நமக்கு 0 கிடைக்காது. பிரேக் வேணுமா? நோ. எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவீங்க போல. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம முடிச்சாச்சு. ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீசன் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னா பாருங்க, இதெல்லாம் உங்களோட இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இதுதான் உங்களோட ஏரியாவுக்கு நம்மளோட எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா வந்து நம்ம இதுதான். சரிங்களா? ஃபாஸ்ட் சார். See, potential due to system of particles. இனிமேல் பாருங்க சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாத மாதிரி என்ன வேகத்தில் வருதுன்னு மட்டும் பாருங்க. சரி சார், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னது? பொட்டன்ஷியல் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜ், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர். மூணு ஃபார்முலா தான் இதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்னது குடுன்னு ஓட போகிறோம். ஜஸ்ட் லிசன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்றதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன தெரிஞ்சுக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து த்ரோட் தி ஃபிசிக்ஸ் வந்து ஒரே ஒரு கீவேர்ட் தான் இருக்கு. என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நதிங் பட் ஒர்க் டன். சொல்லுங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நதிங் பட் ஒர்க் டன். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நதிங் பட் ஒர்க் டன். ஓகேங்களா? ஸோ என்னன்னா நான் இப்போ ரெண்டுமே ரிலேட் பண்ண போறேன். நான் PE அப்படின்னு எழுதுறேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதிக்கோங்க. இட்ஸ் நதிங் பட் இட்ஸ் அ ஒர்க் டன். ஒர்க் டன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஒர்க் டன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க. சரி, இந்த இடத்துல நமக்கு எப்போ நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பற்றி பேசணும்னா, ஒரு சோர்ஸ் சார்ஜ் பக்கத்தில் ஒரு டெஸ்ட் நம்ம கொண்டு வரும்போது நமக்கு ஒரு வேலை செய்வோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட சோர்ஸ் சார்ஜ். இந்த பெரிய சார்ஜ், இந்த சார்ஜ் வந்து நமக்கு என்ன இருக்க போது, இந்த ஃபீல்டு ஃபுல்லாமே நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்க போகுது. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு இருக்க போது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்க ஜோனில் நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு ஃப்ளக்ஸை ஒரு பாயிண்ட் நம்ம ஒரு சார்ஜ் நம்ம Q அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வர போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் R அப்படின்னு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு கொண்டு வர போறோம். இப்படி கொண்டு வரும்போது நமக்கு கொண்டு வந்து நிறுத்தி ஒரு இந்த பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிய போதும். விச் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஒர்க் டன் தெரிஞ்சுட்டா நம்ம போதும். ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பேசிக்கா நமக்கு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு ஃபார்முலா, அது ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு. ரெண்டுமே லெட்ஸ் சே நம்ம பாசிட்டிவ் சார்ஜா இருக்கட்டும். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது Q டிவைட் பை R ஸ்கொயரா இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நமக்கு R ஸ்கொயர் இருக்கட்டும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது R. ஸோ இந்த R கேன்சல் பண்ணிட்டோம்னா Q டிவைட் பை R அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது Q டிவைட் பை R. இதுதான் நமக்கு ஒர்க் டன். இதுதான் மக்கா என்னது நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இதுதான் என்னது நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நதிங் பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நதிங் பட். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா, U அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிடலாம். U அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் q டிவைட் பை R. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஒரு ஹியூஜ் டேர்ம், ஒரு பெரிய டேர்ம் வச்சுக்கோங்க. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதில் பரவாயில்ல சிறுசாக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலி என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் பொட்டன்ஷியல் டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஒரு கொஞ்சம் பெரிய டேர்ம். அதில் இருக்கிற ஒரு யூனிட் ஸ்பேஸ் தான் என்னது நம்மளோட பொட்டன்ஷியல். இதை நான் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். KQ அதாவது சோர்ஸ் சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் டிவைட் பை R மட்டும்தான். R ஸ்கொயர் வராது. நம்ம ஃபீல்டு பார்த்தோம்னா நம்ம R ஸ்கொயர் எழுதணும். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நமக்கு R மட்டும் தான் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்துட்டோம்னா, பொட்டன்ஷியல் அப்படின்றது என்னது? பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் நான் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். லிசன், பொட்டன்ஷியல் இஸ் நதிங் பட் U டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ். இதை நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா U இஸ் ஈக்குவல் டு QV அப்படின்னு எழுதிக்கோங்க. குவீன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். யூ ஆர் ஏ குவீன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. U இஸ் நதிங் பட் QV அப்படின்னு எடுத்துக்கோங்க. பசங்களாக இருந்தால் நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, சண்டைக்கு வந்துடாதீங்க. U அப்படின்றது இட்ஸ் நதிங் பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் மீன்ஸ் Q இன்டு V. இந்த V அப்படின்றது நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம இப்போ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்னா, கேபிட்டல் Q ஸ்மால் q டிவைட் பை R அப்படின்னு எழுதிருந்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம இதை வந்து எங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம்னா, இங்கே நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு வந்தோம்னா பொட்டன்ஷியல் நம்மளால் டிஃபைன் பண்ணிட முடியும். பொட்டன்ஷியல் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? பொட்டன்ஷியல் இஸ் நதிங் பட்
Q divided by R divided by small test charge. First நம்ம இதெல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம்னா K source charge divided by R. இதுதான் நம்ம என்னது பொட்டன்ஷியல் உண்டான ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்னு வந்து பொட்டன்ஷியல். இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல் உண்டான ஃபார்முலா. ஜஸ்ட் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படினு சொல்லும்போது இட்ஸ் ஒரு ஓவரால் டேர்ம். அது வந்து பெரிய டேர்ம். அதுல இருக்கிற ஃபார் யூனிட் சார்ஜுக்கு நீங்க எவ்வளவு தூரம் பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றது தான் பொட்டன்ஷியல். ஒரு யூனிட் சார்ஜுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க இருந்து நீங்க எவ்வளவு வேணா எடுத்து வந்துடலாம். இங்க இருந்து நீங்க சார்ஜ் சொல்லியிருந்தேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 கூலும் 10 கூலும் என்ன வேணா இருக்கட்டும், நீங்க எவ்வளவு சார்ஜ் வேணா எடுத்து வந்துருக்கலாம். ஆனா நீங்க ஒரே ஒரு டெஸ்ட் ஒரு யூனிட் சார்ஜுக்கு which means 1 கூலுமுக்கு நீங்க எவ்வளவு எனர்ஜி நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றது தான் என்னது உங்களோட பொட்டன்ஷியல். சரிங்களா? சோ பொட்டன்ஷியல் இஸ் nothing but potential energy spent over unit test charge. Unit test charge. சரிங்களா? அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. this is all about potential. ரைட்? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூசுவலா உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் 2-3 சார்ஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு இடையில இருந்து உங்களுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு சார்ஜ் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ 2 சார்ஜ் மட்டும் வச்சு பேசுவோம். ஓகே, இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல். இதுதான் நம்ம பொட்டன்ஷியல். இப்போ இந்த பாயிண்ட் P ல நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பொட்டன்ஷியல் டியூ டு Q1 எழுதிக்கோங்க, பொட்டன்ஷியல் டியூ டு Q2 எழுதிக்கோங்க. ரெண்டுமே நீங்க ஆட் பண்ணுங்க, ரிசல்ட் வரதா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? சோ இதே மாதிரி தான் நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்க கேட்டாலுமே ஜஸ்ட் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க பொட்டன்ஷியல் மட்டும் பாத்துக்கோங்க. இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் கிடைக்குது, லெட்ஸ் சே இது V1 அப்படி எழுதிக்கலாம். செகண்ட் சார்ஜ்னால உங்களுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு V2 அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே நீங்க கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த V அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்பதான் நம்ம ஃபார்முலா கொண்டு KQ divided by R அப்படின்னு எழுதினோம். இந்த Q அப்படின்னு சொல்லும்போது Q1 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? சோ இதன்படி பார்த்தோம்னா என்ன செஞ்சுக்கலாம், Q1 divided by R1 எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது R1 அப்படின்னு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி இதை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா KQ2 divided by R2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன செய்ய போகுது, அதுதான் நம்மளோட இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு கிடைக்க போற நெட் பொட்டன்ஷியலோட வேல்யூ. அவ்வளவுதான். சரிங்களா? இது வந்து நான் ரெண்டு சார்ஜ் மட்டும் நான் பேசிருக்கேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன நம்பர் ஆஃப் சார்ஜ் நீங்க வச்சு பேசணும்னாலும் நீங்க இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நீங்க காமன் டர்ம்ஸ் ஃபுல்லாமே வெளியில எடுத்துட்டீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஓகே, சோ டூ ஸ்மால் கண்டக்டிங், இது வந்து கொஞ்சம் சூப்பரான क्वेश्चंस. Two small conducting balls A and B of radius R1 and R2 have charges Q1 and Q2 respectively. They are connected in a by a wire. Ball A, இது வந்து ball B. Ball B, இது வந்து ஒரு வயரை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ரேடியஸ் R1 அப்படின்ற ரேடியஸ்ல இருக்கு. R1, இது R2. Respectively, they are connected by a wires. Obtain the expression for charge on the A and the B in the equilibrium. So equilibrium அப்படினு சொல்லும்போது யூசுவலா ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குலிபிரியம் அப்படின்ற கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு மேபி எனி சார்ஜஸா இருக்கட்டும், இந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு இது ஏதோ பொட்டன்ஷியல் இருக்கட்டும், இது இந்த செகண்ட் ஸ்டெல்ல வந்து உங்களுக்கு எனி பொட்டன்ஷியலா இருக்கட்டும். ஒன்ஸ் நம்ம அதை வயர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா சார்ஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல நமக்கு அதை அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பொட்டன்ஷியல் நமக்கு சேமா இருக்கும் அப்படின்றத நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன்படி பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் அட் A will be equal to potential of B. இதுதான் நம்ம கண்டிஷன். அதாவது which means ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நம்ம பேசிக்கான விஷயம். இப்போ இதன்படி நம்ம பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் அட் A அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. நம்மளோட ரேடியஸ் என்னவா இருக்கு, R1 இருக்கு. நம்மளோட ரேடியஸ் வந்து R1 இருக்கு, which means இந்த இடத்துல நமக்கு Q1 அப்படின்ற சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு Q2 அப்படின்ற சார்ஜஸ் இருக்கு. ஸோ Q1 KQ ஆஃப்டர் நமக்கு இதை நம்ம ஆஃப்டர் நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே என்ன செய்யும்னா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி நமக்கு சார்ஜ் வந்து நமக்கு ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். அப்படி ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த செல்ல நமக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதே சார்ஜ் நமக்கு இதுலயுமே நம்ம இருக்க போகுது. ஸோ நமக்கு சேம் சார்ஜ் நம்ம சேம் சார்ஜஸ் எழுதும் பொழுது potential at A upon can be written as KQ divided by R1 RA. It will be equal to
divided by RB. சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம்னா இதை ஒரு சைடு மட்டும் அலைன் பண்ணி எழுதிக்கலாம். ஒரு சைடு மட்டும் அலைன் பண்ணி எழுதிட்டோம்னா K Q மட்டும் நம்ம காமன் எடுத்துட்டோம்னா 1 divided by RA minus 1 divided by RB will be equal to 0. சரிங்களா? will be equal to 0 சொல்லிட முடியாது. will be equal to VA minus VB. சரிங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் நீங்கள் இந்த செட் கொண்டு போங்க. இந்த செட் கொண்டு வந்தோம்னா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான கண்டிஷன். ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். சாட்டில் என்னமோ சொல்லியிருக்கீங்களே. கிராஸ் கோர்ஸ் மாதிரி சார் ரிவிஷன் கோர்ஸில் இருக்குமா சார்? சார் இன்றைக்கி எவ்வளோ சாப்டர் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க? டிஜே எத்தனை தடவை தான் கேட்பேன். இன்றைக்கி வந்து 6 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்யா. ஃபாஸ்ட்டு சார். கிராஸ் கோர்ஸ் மாதிரி. ஆமாம், கிராஸ் கோர்ஸ் மாதிரி தான் வசந்தி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா n small conducting liquid drops each of radius r are charged to a potential V. Okay, each. These drops எல்லாமே சேர்ந்து என்ன செய்யுது? Forms a single large drop without any charge leakage. Find the potential of the large drop. ஓகேங்களா? இப்போ என்னது? ஒரு சின்ன ட்ராப்பாக இங்கே இருக்க போது, இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு பெரிய ட்ராப்பாக இங்கே உருவாக போகுது. ஒரு ட்ராப்புக்குமே நமக்கு டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வந்து என்ன இருக்க போகுது? இது வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லி R இருக்க போது, அதோட பொட்டன்ஷியல் வந்து V அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியல் இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்தோம்னா நமக்கு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் ஆஃப் த லார்ஜ் ட்ராப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதோட லார்ஜ் ட்ராப்போட பொட்டன்ஷியல் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இவ்வளோ தான் நம்ம கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா இதோட வால்யூம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, கொஸ்டின் புரியுது இல்லையா? ஒரு சின்ன ட்ராப்ஸ்லாம் இருக்க போது, அந்த சின்ன ட்ராப்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ட்ராப் அது உருவாக போகுது. அந்த பெரிய ட்ராப்போட ஒரு சின்ன ட்ராப்ஸ்க்குலாம் ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் நம்ம கொடுக்க போகிறோம். V அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்க போகிறோம் ஒரு ட்ராப்புக்குமே. இதே மாதிரி நமக்கு அந்த பெரிய ட்ராப்புக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நம்ம இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரிலேட் பண்ண போறோம்னா நமக்கு வால்யூமை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிடலாம். என்னன்னா இந்த எல்லா சின்ன ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பெரிய ட்ராப் வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்போ வால்யூம் ஆஃப் bigger drop will be equal to n into capital N தான கொடுத்திருந்தாங்க. n into volume of smaller drops. n into volume of small drops. ஓகேங்களா? ஸோ நம்ம பிக்கர் வால்யூம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா லெட்ஸ் சே யூஸ்வலாக நமக்கு எப்படி பார்த்தாலுமே வால்யூம் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் நம்ம ட்ராப்போட யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஸ்பியரோட வால்யூம் நம்ம எப்படி எழுத முடியும்னா 4π3πr³ அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. எழுதிடுறேன். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன எழுதிக்கலாம்? 4π3 πr³. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ அந்த நம்ம சின்ன ட்ராப்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய ட்ராப்பாக ஃபார்ம் ஆக போகுது இல்லையா? அந்த பெரிய ட்ராப்போட வால்யூம் என்னவா இருக்க போகுதுன்னா 4π3πr³ இருக்க போகுது. ஸோ R³ அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அதோட பெரிய ரேடியஸ் வந்து Rன்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் R எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இப்போ n into volume of small drops. n into volume of small drops அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ட்ராப்புக்கு இருக்கக்கூடிய வால்யூம் என்னது? 4/3πr³ அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு விஷயம். ஸோ சிமிலர் டர்ம்ஸ் ஃபுல்லாமே நம்ம கேன்சல் பண்ணலாம். 4/3 அண்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த R³ will be equal to n into R³ அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டு சைடுமே நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா நம்ம எழுதிக்கலாம் கேபிட்டல் R will be equal to n to the power of 1/3 into R அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு? நம்மளோட பெரிய வால்யூமோட பெரிய ட்ராப்போட ரேடியஸ் வந்து நம்மளால கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே எழுதிட போறோம். இப்போ சார்ஜ் நம்ம எழுதிடலாம். ஓகே, சார்ஜை பொறுத்தளவுக்கு லிசன், இந்த சார்ஜ்ல இந்த பெரிய டிராப்ல நமக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு QQ இருந்துச்சுன்னா, இங்க QQ அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பெரிய டிராப்பா இருக்க போகுது. ஸோ இதுல நம்ம என்ன எவ்வளவு சார்ஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா சார்ஜை பொறுத்தளவுக்கு டோட்டல் சார்ஜ் ஆன் ஆஃப் பிக் டிராப் அப்படின்னு எழுதிட்டோம்னா எவ்வளவு இருக்க போகுது?
Q will be Q is equal to n into small q அப்படின்ற அளவுக்கு இருக்க போகுது சரிங்களா அதாவது சின்ன சின்ன டிராப் மறுபடியும் எழுதுறேன் இது வந்து சின்ன சின்ன டிராப்பா நம்ம இருக்க போது இது இன்கேஸ் இது இந்த சின்ன டிராப்ல நமக்கு q அப்படின்ற சார்ஜஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய டிராப் உருவாகும் பொழுது இதுல வந்து நான் லெட்ஸ் சே n into அதாவது கேபிட்டல் n போட்டுக்கோங்க கேபிட்டல் n into ஸ்மால் q அப்படின்ற அளவுக்கு இது மொத்தமா இவ்வளவு சார்ஜஸ் இருக்கும் சரிங்களா அவ்வளவுதான் இப்போ எதுக்கு நீ சார்ஜஸ் எடுத்துக்கற அப்படினு கேட்டிங்கனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரிய டிராப்போட பொட்டன்ஷியல் நம்ம டிஃபைன் பண்ண போறோம் எப்படிங்களா எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம்னா பொட்டன்ஷியல் ஆஃப் பிக் டிராப் அப்ப என்னது பொட்டன்ஷியல் ஆஃப் பிக் டிராப் அப்படினு சொல்லும்போது v is equal to kq divided by capital R அந்த பெரிய டிராப்போட பொட்டன்ஷியல் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க அத நம்ம டிஃபைன் பண்ண போறோம் k அப்படின்றது இட்ஸ் நதிங் பட் 1/4/epsilon இது வந்து கூலம்பி கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும் இந்த கேபிட்டல் q க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஸ்மால் கேபிட்டல் n ஸ்மால் q அப்படி எழுதிக்கலாம் இப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா k capital N small q divided by R அப்படின்றது என்னது radius of the bigger drop இதுதான் நம்ம இப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணியிருந்தோமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னது n to the power of 1/3 R அப்படி எழுதிக்கலாம் அத நம்ம உள்ள எடுத்துட்டு வந்துறலாம் n to the power of 1/3 into small r சரிங்களா இப்போ என்ன செஞ்சுக்கோங்க ஜஸ்ட் நீங்க ரிலேட் பண்ணு இப்போ நம்ம ரிலேட் மட்டும் பண்ணிடுவோம் இந்த n விட்டுருங்க kq divided by r இந்த kq divided by r அப்படின்றது என்னது ஒரு ஸ்மால் டிராப்போட பொட்டன்ஷியலா இருக்குமா அதாவது இன் கேஸ் இந்த ஸ்மால் டிராப்போட பொட்டன்ஷியல் r அப்படி இருந்துச்சுனா இந்த ஸ்மால் டிராப்போட பொட்டன்ஷியல் என்னவா இருக்க போகுதுனா kq divided by r இருக்க போகுது கரெக்ட்டாங்களா அப்போ இந்த ஒரு டிராப்போட பொட்டன்ஷியலை டினோட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்னது kq divided by r அப்போ பேலன்ஸ்க்கு என்ன நம்ம மேல கொண்டு போயிரலாம் இப்போ நம்ம எழுதிக்கலாம் v will be equal to n into n to the power of -1/3 into v அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா இன் கேஸ் நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம v dash னு எழுதிக்கலாம் இந்த v dash அப்படின்றது எதனா பெரிய டிராப்போட பொட்டன்ஷியல் நம்ம டினோட் பண்ணிக்கலாம் பெரிய டிராப்போட பொட்டன்ஷியல் இது வந்து ஸ்மால் டிராப்போட பொட்டன்ஷியல் சரிங்களா இது வந்து பொட்டன்ஷியல் ஆஃப் பிக்கர் டிராப் பொட்டன்ஷியல் ஆஃப் பிக் டிராப் v அப்படின்றது வந்து பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்மால் டிராப் சரிங்களா இப்போ நம்ம அதை கன்சல்டேட் பண்ணி எழுதிடலாமா ஸோ 1 minus 1/3 அப்படின்னா 1 minus 1/3 அப்போ 3 minus 1 divided by 3 minus 3 minus 1 2 divided by 3 கரெக்டா அப்போ n to the power of 2/3 into small v இதுதான் நமக்கு கிடைக்க போற அந்த பெரிய வால்யூமோட பெரிய டிராப்போட பொட்டன்ஷியல் இதுதான் சரிங்களா பெரிய டிராப்போட பொட்டன்ஷியல் என்னது n to the power of 3/2 into small v சரிங்களா இது புரிஞ்சுச்சா புரிஞ்சுங்களா எதுவும் டவுட் இருக்குங்களா எதுவும் டவுட் இருக்கா சார் பிசிக்ஸ்ல சென்டம் எடுக்க முடியுமா சார் ஸ்பைடே முடியும் தமிழ்ல தான் சென்டம் எடுக்கிறது கஷ்டம் தமிழ்லயே எடுக்கிறாங்க இங்கிலீஷ்லயே எடுக்கிறாங்க ஆக்சுவலி லாங்குவேஜ் பேப்பர்ல என்னன்னா உங்களுக்கு வந்து சென்டம் போறது வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஏதாச்சும் ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு நமக்கு மார்க் குறைச்சு விட்றாங்க நான் படிக்கும்போது எனக்கு முன்னாடி சங்க காலத்துல வந்து இதுதான் அது வழிமுறையா இருந்திருக்கு ஓகேங்களா இதுதான் பழக்கமா இருந்திருக்கு அது ஏன்னு தெரியல ஆக்சுவலா ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு என்னன்னா தமிழ் இங்கிலீஷ்ல கூட சென்டம் எடுக்கிறாங்க ஓகேங்களா லாங்குவேஜ் பேப்பர்ல சென்டம் எடுக்கிறாங்க பிசிக்ஸ்ல ஏன் எடுக்க முடியாது அதெல்லாம் எடுக்கலாம் தாராளமா எடுக்கலாம் சரியா ஓகே ஸோ நம்ம பார்த்தது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சாட்ல சொல்லுங்க பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து நம்ம பெருசா ஒண்ணுமே சொல்ல போறது இல்ல ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம பேசுனது நம்ம ஜஸ்ட் நம்ம பிரஷ் அப் பண்ண போறோம் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அதாவது ஈக்குவலான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் அது ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் which means இந்த இடத்துல நம்மளோட சார்ஜ் எடுத்துக்கோங்க இந்த சார்ஜை பொறுத்த அளவுக்கு நம்ம சார்ஜ் வந்து வெளியில போக பொட்டன்ஷியல் வந்து கூடுமா குறையுமான்னு கேட்டா பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு குறையும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் அதை சொல்றேன் electric field is nothing but a potential gradient அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொல்ல போறேன் இப்போ அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு சர்ஃபேஸ் நம்ம எடுக்க போறோம் அந்த சர்ஃபேஸ்ல நம்ம எந்த பாயிண்ட்ல நம்ம தொட்டு பார்த்தாலும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும் ஓகேங்களா அதுதான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அது எப்படி நமக்கு அச்சீவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கட்டும் சோ இது வந்து எல்லாமே இந்த ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் டிரா பண்ணிருக்கோம் இல்லையா இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும் நமக்கு பொட்டன்ஷியல் வந்து சேமா தான் இருக்கும் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு சேமா தான் இருக்கும் சோ மோர் ஓவர் பாருங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட பொட்டன்ஷியல் வந்து V1 ஆ இருக்கட்டும் செகண்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட V2 ஆ இருக்கட்டும் தேர்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட பொட்டன்ஷியல் வந்து V3 ஆ இருந்துச்சுன்னா இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எந்த பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு கேட்டாங்கன்னா லெசன் நமக்கு சார்ஜ் பக்கத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும். சார்ஜ்ல இருந்து நம்ம பக்கத்துல நம்ம தூரமா வந்துகிட்டு இருக்க வந்து வர 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 நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? இப்போ அதன்படி பார்த்தோம்னா potential at V1 will be greater than that of potential at 2 will be greater than that of potential at 3. சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. which means நான் மறுபடியும் சொல்றேன், ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு சர்ஃபேஸ் நம்ம சூஸ் பண்ண போறோம். அந்த சர்ஃபேஸ்ல நமக்கு எல்லா பாயிண்ட்லயுமே நமக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ சேம் பொட்டன்ஷியல் இருக்க போது என்னன்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் நம்ம சொல்லியிருந்தோம். ஒர்க் டன் அப்படின்றது என்னன்னா நமக்கு 2 பொட்டன்ஷியல் இருக்கும்போது அந்த 2 பொட்டன்ஷியலுக்கு இடப்பட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் தான் என்னது ஒர்க் டன் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய போறோம்னா ஒருவேளை நான் கூட ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஓய் என்ன செய்றீங்க இந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வந்து இந்த சர்ஃபேஸை நீங்க கொண்டு போயிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளவு ஒர்க் டன் கேட்டிருந்தோம்னா உங்களுக்கு வந்து ஒர்க் டன் வந்து 0வா தான் இருக்கும். ஓகே, ஒர்க் டன் வந்து நமக்கு 0வா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா while moving along the direction of while moving in the same potential இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய போகுது ஒர்க் டன் அப்படின்றது நமக்கு சேமா தான் இருக்க போகுது. சாட்ல ஃபயர்லாம் இருக்கு. ATV ஸ்போர்ட்ஸ் யாரே நீங்க? தேங்க்யூ. ஒண்ணுமே இல்லை அவனே, இங்க பாரு பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பிசிக்ஸ் தான் சொல்லி தர போறோம். ஓகே, இதுல வந்து யாரு சொல்லி தந்தா என்ன, உங்களுக்கு வந்து யாரு கூட கம்ஃபர்டபுளா இருக்கும் தப்பே கிடையாது. சரிங்களா? எல்லாருமே சப்ஜெக்ட் தான் சொல்லி தர போறோம். உங்களுக்கு யாரு கன்வீனியன்ட்டா இருக்காங்களோ, உங்களுக்கு வந்து எந்த சேனல் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ, உங்களுக்கு வந்து எந்த சேனல் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கோ அதை நீங்க வந்து குளோரிஃபை பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. சரியா? நானும் பார்த்துருக்கேன், நல்லா நடத்துவாங்க அவங்க. ரைட், இங்க பாருங்க ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்றது என்னது, ஒரு சர்ஃபேஸ் நமக்கு என்னது நமக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ். அண்ட் ஒர்க் டன் சொல்ல போறது மாதிரி நமக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்ய போறோம், ஒர்க் டன் அப்படின்றது நம்ம என்ன சொல்ல போறோம் 0 அப்படின்னு சொல்ல போறோம். ஒர்க் டன் என்ன சொல்ல போறோம், நமக்கு 0 அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா? சார் சும்மா எக்ஸஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே சொல்றேன். ஜஸ்ட் லிசன், ஒன்றும் தப்பே கிடையாது. அவனே சி எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து நாலேஜ் கிடைக்கணும், இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். அது வந்து முன்ன மாதிரிலாம் இங்கே இல்லை. முன்ன மாதிரி நமக்கு என்ன செய்ய முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒருத்தர் வந்து படிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து முழுக்க அவனோட பிளேம் தான். ஏன்னா சோர்சஸ் வந்து இங்கே ஓப்பன் சோர்ஸஸாக இருக்கு. எக்கச்சக்கமான யூடியூப்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ரிசோர்சஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கன்சியூம் பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அது யாரு கூட உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ, எந்த சேனல்ல உங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து செட் ஆகுதோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன செய்யணும், படிக்கணும், நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ரைட், இங்க பாருங்க ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நமக்கு சர்ஃபேஸ் வந்து நமக்கு சேமா இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன செய்ய முடியும், இன்கேஸ் மூவிங் அலாங் த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்றது நமக்கு என்ன செய்ய போறோம்னா ஒர்க் டன் will be equal to 0 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு சர்ஃபேஸையும் பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன செய்ய போறோம்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளேன் சர்ஃபேஸ். லிசன், இந்த பிளேன் சர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் கேட்டாங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்கன்னா இதுதான் இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைரக்ஷன்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபுல்லாமே உங்களுக்கு சேம் பொட்டன்ஷியலா இருக்கும். இந்த பாயிண்ட் அதாவது அந்த பிளேன் நீங்க இன்கேஸ் ஒரு பிளேன் எடுத்துட்டீங்கன்னா ஒருவேளை இங்க இருந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மளோட ஒரு பிளேன் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இந்த பிளேன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பிளேன்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சார்ஜ் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஒரு வேலையுமே நீங்க செய்யவே வேண்டியதில்லை. which means என்ன சொல்ல போறோம்னா சேம் பொட்டன்ஷியலா அது இருக்கும். சரிங்களா? அதனால ஒர்க் டன் will be equal to 0. ஓகே, எங்க ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல. ரைட்டா? அதே மாதிரி ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இந்த பாயிண்ட்ல நீங்க செய்யற ஒர்க்கும் இந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைக்க போற பொட்டன்ஷியலும் இந்த பாயிண்ட்ல கிடைக்கிற பொட்டன்ஷியலும் நமக்கு டிஃபர் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொல்லிக்கிறேன், நமக்கு electric field is nothing but potential gradient. சரிங்களா? லிசன்,
listen, electric field is nothing but a potential gradient. என்னது நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பட் இதை வந்து ரொம்ப ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இது வந்து தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கிரேடியன்ட் அப்படின்ற வார்த்தை நம்ம சொல்லிடுறேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் அப்படின்றது தான் நமக்கு கிரேடியன்ட் அப்படின்னு சொல்ல போறோம். உதாரணத்துக்கு நம்ம சார்ஜ், இந்த இடத்துல நமக்கு சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு சார்ஜ் இருக்கனால இதுதான் நம்மளோட மூவிங் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா மூவ் பண்ணிட்டே வர போறோம், which means we are going to extend the length of the charge. இப்போ இந்த x நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வர நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் நம்ம சொல்ல வரது, which means moving along the direction of field potential decreases. இதை நான் எழுதுறேன், moving along the direction of field potential decreases. சரிங்களா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதன்படி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் minus dv divided by dx. இதான் நான் சொல்ல ட்ரை பண்றது. இதை நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று நம்ம என்னன்னா, அந்த சார்ஜ் பக்கத்துல இருந்து நம்ம தள்ளி போக நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ we are moving along the direction of electric fields. இந்த ரெண்டு விஷயத்தை பின் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ இதன்படி பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் நம்ம பாருங்களேன், இந்த பாயிண்ட் நம்ம கிடைக்க போற பொட்டன்ஷியல் இன் கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய Q இருக்கு கோடு. ஓகே, பெரிய Q இந்த இடத்துல நமக்கு சோர்ஸ் சார்ஜ் இருக்க போது இந்த பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இந்த பாயிண்ட்ல கிடைக்கிற பொட்டன்ஷியலும் உங்களுக்கு வந்து இந்த பிளைன் along the plane வந்து சேமா இருக்கும். ஆனா இந்த பாயிண்ட்ல பாருங்க, V1 will be greater than that of V2 will be greater than that of V3. அவ்வளவுதான். ஸோ ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து இதுக்கு மேலே நமக்கு பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்க வந்து ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி டூ லைக் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த மாதிரி நமக்கு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஒருவேளை ஆப்போசிட் டைபோலுக்கு நம்ம ட்ரா பண்ணோம்னா அது வந்து ஒரு கொஸ்டினாவே இருக்கு. ஸோ டைபோலுக்குமே நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ டூ அன்லைக் சார்ஜஸ்க்கு நம்ம ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம மென்ஷன் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணோம்னா, சின்ஸ் இட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜஸ்னால நமக்கு ஃபீல்ட் வில் பி இன்வெர்ட். அப்போ எப்படி இன்வெர்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி நமக்கு இன்வெர்டாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் will be away. அப்ப அவேவா இருக்கும்போது நமக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணிரணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். சரிங்களா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. ஈக்குவபொட்டன்ஷியல் at a large distance from a collection of charge whose total sum is net 0 is. ஸோ யூஸ்வலாக இது என்னன்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இந்த சர்ஃபேஸ்க்குள்ள நமக்கு நெட் சார்ஜ் வந்து நமக்கு ஜீரோ கிடையாது. whose total sum is not equal to 0. not equal to 0 அப்படின்றத நம்ம பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து என்னன்னா, இதோட டோட்டல் சம் வந்து நமக்கு 0 கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு டெஃபினட்டா இது வந்து எய்தர் ஏதோ ஒரு சார்ஜா தான் இருக்க போகுது, ஏதோ ஒரு சார்ஜ்ல இருக்க போகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன எப்படி எழுதிக்கலாம்னா, ஆக்சுவலா நமக்கு இதுல இருந்து நீங்க பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்லயும் we will having some potential V1 V2 V3 V3. இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா சேம் பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட்ல நமக்கு சேம் பொட்டன்ஷியல். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம்னா இது எதுக்கு நமக்கு எந்த ஷேப்புக்கு இது அப்ளிகபிளா இருக்கும்னா, மோரோவர் நமக்கு வந்து ஸ்பியருக்கு நமக்கு இது அப்ளிகபிளா இருக்கும். ஸோ இன்கேஸ் இங்க பாருங்க, நமக்கு பிளஸ் கியூவா இருக்கலாம், இல்லை மைனஸ் கியூவா இருக்கலாம், பிளஸ் 3 இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணோம்னா, நமக்கு ஜீரோக்கு இல்லாம இருந்துச்சுன்னா பை ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா நமக்கு ஸ்பியர் அப்படின்ற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அந்த ஷேப் தான் நமக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. draw equipotential surface due to an isolated point charge minus q depicted electric field lines. So minus q க்கு நமக்கு equipotential surface நம்ம டிரா பண்ணனும். and also நம்ம என்ன டிரா பண்ணனும்னா, நமக்கு electric field lines நம்ம டிரா பண்ணனும். first of all plus q இங்க minus q, plus q இங்க minus q. இந்த plus q அப்படினு சொல்லும்போது நமக்கு electric field lines அப்படினு சொல்லும்போது எப்படி டிரா பண்ணலாம்னா, இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணலாம். அதே மாதிரி மைனஸ் q அப்படின்னு டிரா பண்ணும்போது அதே மாதிரி நம்ம டிரா பண்ணலாம். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம டினோட் பண்ணும்போது எப்படி டிரா பண்ணனும், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ரெப்ரசன்ட் பண்றேன் பாருங்க. இப்போ சொன்ன மாதிரி தான் இங்க மாதிரி நமக்கு இப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும். சரிங்களா, அதே மாதிரி மைனஸ் q பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், இது வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம சொல்றது. சரிங்களா, இங்க நம்ம டிரா பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, draw the equipotential surface due to the electric dipole. ஆக்சுவலி எலக்ட்ரிக் டைபோல் தான் இங்கே ட்ரா பண்ணி வச்சிட்டோன்னா, இங்கே வந்து வெறும் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதை லிசன், this is for negative charge. இதுதான் நம்மளோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல வந்து ஒரு சர்ஃபேஸுமே நமக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். அப்படி பொட்டன்ஷியல் இருக்கும்போது நமக்கு ஃபீல்ட் டென்சிட்டி எப்படி நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கனால நமக்கு டுவர்ட்ஸ் நமக்கு ட்ரா பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இதே வந்து நம்ம இப்போ நான் ட்ரா பண்ணது வந்து டைபோல் நம்ம ட்ரா பண்ணிட்டு ட்ரா த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் டியூ டு தி எலக்ட்ரிக் டைபோல். இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லும்போது டைபோல் அப்படின்னு சொன்னாலும் என்னது, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a smallest distance அப்படின்னு சொல்லிருந்தோம். ஓகேங்களா? அப்ப என்ன செஞ்சுக்கலாம், இங்க -q இங்க +q. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா இது நமக்கு இந்த மாதிரி ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணிட்டு அதுதான் அதே மாதிரி நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஃபீல்டு லைன்ஸை நம்மளால ஃபீல்டு லைன்ஸை நம்ம எடுத்துட்டு வந்துட முடியும். ஓகேங்களா? -q அதனால இன்வர்டாக இருக்கட்டும், இது +q இருக்கிறதுனால நம்ம வந்து அவுட்வர்டாக இருக்கட்டும், அவ்வளோதான். சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கேயுமே நான் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, K Q1 Q2 டிவைடட் பை R. ஓகே, இந்த Q1 Q2 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எதில் வந்து இது வந்து சோர்ஸ் சார்ஜாக இருக்கணும், இது வந்து டெஸ்ட் சார்ஜாக இருக்கணும். இது வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து என்னது, நம்மளோட சோர்ஸ் சார்ஜ். இது வந்து நம்மளோட சோர்ஸ் சார்ஜ், இது வந்து நம்மளோட டெஸ்ட் சார்ஜ். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. இதை நான் பிகினிங் தான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணல, பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா கொஞ்சம் முக்கியமானது. அதே மாதிரி இப்போ இதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏரியா. உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது எப்படி கேட்பாங்கன்னா, ரெண்டு இது மட்டும் கேட்க மாட்டாங்க, ஒரு மல்டிபிள் சார்ஜஸ் வச்சு இது இந்த சிஸ்டத்துக்கு ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா அந்த மாதிரி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நமக்காக என்ன செஞ்சுக்க முடியும்னா, இந்த ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு சார்ஜஸ் நீங்க பேரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு பேருக்கும் நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்றத நம்ம டினோட் பண்ணியாச்சுன்னா நெட் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்க கன்சல்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா அது நம்மளோட ஓவராலா பொட்டன்ஷியல் எனர்ஜியை நமக்கு டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன் கேஸ் நமக்கு இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கு நமக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க. அதாவது Q1 Q3க்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க, Q1 Q2க்கு நம்ம என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கணும், அண்ட் Q2க்கும் Q3க்கு நம்ம என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கணும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் பாருன்னு சொல்லும் போது நீங்க யூஸ் பண்ண போற ஒரே ஒரு ஃபார்முலா என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நதிங் பட் K Q Q டிவைடட் பை R. இவ்வளவுதான். இந்த ஃபார்முலா படி நீங்க கொடுத்துருக்க சார்ஜ் பேஸ் பண்ணி நீங்க ஸ்பிட் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் ஆல்சோ எல்லாத்தையுமே நீங்க ஒரு சைடு ஆர்கனைஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்க போற ஒரு ரிசல்டன்ட் ஃபார்முலா. சரி, ரொம்ப பானிக்காக வேண்டாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து 3 சார்ஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு சார்ஜுக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 சார்ஜுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க, செகண்ட் இன்னொரு 2 சார்ஜுக்கு பாருங்க, இன்னொரு பேலன்ஸ் இருக்கு, இன்னொரு 2 சார்ஜுக்கு நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க. எல்லா பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க போற ரிசல்ட் வந்து நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலாவா இருக்கும். ஓகேங்களா? ரிசல்ட்டா இருக்கும். இது வந்து क्वेश्चंस ஏரியா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த क्वेश्चन பாருங்க சார். சப்ஸ்கிரைப் டன் சார் பாருங்க. தேங்க்ஸ் யா. பிசிக்ஸ் சென்டர் ஏவிடி தேங்க் யூ சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் இருக்கு சார். ஆக்சுவலி நிஷான், இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்றது வந்து பயங்கர டிமாண்டா இருக்கு. ஃபேக்கல்டிஸ் வந்து அவைலபிளா கிடைக்க மாட்டாங்க, அதான் உண்மை. பட் நீங்கள் ஜெய் சொல்லியிருக்கீங்களா, இந்த கம்ப்யூட்டர் கிளாஸுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் கிளாஸுக்குமே எங்களுக்கும் ஆசை தான், ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்க மாட்டுறாங்க. ஓகே, நீங்கள் கிடைச்சா கூட சொல்லுங்கள், ஒரு ஃபேக்கல்ட்டி கிடைச்சா கூட சொல்லுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன். ஹோசரா நீங்கள் ஏவிடி? நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹோசருக்குலாம் அப்பப்போ வருவேன். பெங்களூர்ல தான் இருந்தேன், ஒரு வருஷம் அங்கே தான் இருந்தேன், ஊருக்கு தான் வந்திருக்கேன். சார் கம்ப்யூட்டர் கிளாஸ் கேளுங்க சார். நிஷான், உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸை பற்றினா நெக்ஸ்ட் கிளாஸில் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே சார். ஓகே, டன். பசங்க கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார், கொஸ்டின்ஸ் தெரியல. மூவ் பண்ணிட்டேன் வசந்தி. ஆனால் இப்படி போட்டு அடிக்கிறேன் நீ, ஃபாஸ்ட்டாக போன்ற இங்கிட்டு தள்ளு அங்கிட்டு தள்ளு, என்னத்த போட மனசுக்கிட்டு இருக்க அப்படின்ற. சரி பரவாயில்ல, படித்தா சரிதான்.
சரி, obtain an expression for electrostatic potential energy for a system of 3 charge q 2q and q minus qq plus in the vertices of a equilateral triangle. சரி, இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது வந்து ஒரு क्वेश्चंस வந்து நம்ம டிராப் பண்ண போறோம். டிரைவ் பண்ண போறோம். எப்படி டிரைவ் பண்ண போறோம்னு பாருங்க. ரொம்பலாம் ஒண்ணுமே கஷ்டப்பட போறதே இல்லை. லிசன், நம்மளோட சொல்லிக்கிறது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஓகேங்களா? ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நம்ம டிரா பண்ணும்பொழுது இதுதான் நம்மளோட ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். obtain an expression for an electrostatic potential energy for a system of 3 charges q. இங்க வந்து நம்ம q எடுத்துக்கலாம், இங்க வந்து நமக்கு 2q எடுத்துக்கலாம், இந்த இடத்துல நமக்கு என்ன எழுதிக்கலாம், -3q எடுத்துக்கலாம். சரிங்களா? பிளேஸ் அட் வெர்டிசஸ் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து என்ன செய்ய போறோம்னா, இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியா சொல்லுடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்ரெடி நான் என்ன சொன்ன மாதிரி நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பேசும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேரா எடுத்துக்கணும், ஓகேங்களா? இந்த ஒரு பேரா நம்ம எடுத்துக்கிட்டு இந்த அதாவது q-க்கும் 2q-க்கும் நமக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், q-க்கும் -3q-க்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அப்புறம் 2q-க்கும் -3q-க்கும் நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணோம்னா அதான் நம்மளோட ரிசல்ட். ஸோ பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேஸுக்கு நம்ம கிடைக்க போகிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 எடுத்துக்கலாம், இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 எடுத்துக்கலாம், இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 3 எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது total potential energy will be equal to q1 plus q2 plus q3 அப்படின்னு எழுதிக்கலாம். சாரி, u ஓகேங்களா? இந்த u அப்படின்றத நான் எதை ரெப்ரசென்ட் பண்ணா, பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் நம்ம u அப்படின்னு எழுதிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம u அப்படின்ற லெட்டரும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இப்போ நமக்கு u1 அப்படின்னு சொல்லும்போது q-க்கும் 2q-க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ ஜென்ரலான ஃபார்முலா என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நதிங் பட் k சோர்ஸ் சார்ஜ் இன்னொரு 2 சார்ஜ் டிவைட் பை r அப்படின்றது அது இடையில இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன ஏ சைடு வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, சைடு வந்து நமக்கு ஏ அப்படின்றது கொடுத்துருக்கனால நமக்கு இது வந்து ஏ, இதுவும் நமக்கு ஏ, இதுவும் நமக்கு ஏ. சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. u1 பொறுத்த அளவுக்கு நமக்கு k q 2q டிவைடட் பை a, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி செகண்ட் பொட்டன்ஷியல் எப்படி எழுதிக்கலாம்னா பிளஸ் q -3q எழுதிக்கலாம், k q -3q டிவைடட் பை ஆர், சாரி ஏ, நல்லா தான் நம்ம போய்க்கணும். அதுக்கப்புறம் ஏ எதுக்கு, டி ஆர் எதுக்கு. அதே மாதிரி 2q-க்கும் நம்ம -3க்கும் இடையில இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எழுத போறோம். விச் மீன்ஸ் அதே மாதிரி நமக்கு k 2q -3q டிவைடட் பை ஏ. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து நார்மலான கால்குலேஷன் தான். விச் மீன்ஸ் the total potential energy will be equal to 2k q square divided by a and minus 3k q square divided by a minus 3 to 6 k q square divided by a. சரிங்களா? இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணிட்டு எழுத போறோம். which means அவ்வளவுதான். இப்போ 2q இதுக்கப்புறம் ஈஸி தானே. இதுக்கப்புறம் என்ன எழுதுறது, ஏவை காமன் எடுத்துடலாம், கே கியூ ஸ்கொயர் நம்ம காமன் எடுத்துடலாம், ஏவையும் நம்ம 2k q ஸ்கொயர் நம்ம காமன் எடுத்துட்டோம்னா k q ஸ்கொயர் டிவைடட் பை a, k q ஸ்கொயர் டிவைடட் பை a. இதில் எல்லாத்தையுமே நம்ம காமன் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 2 - 3 - 6, 2 - 3 - 6. இது எல்லாத்தையும் நம்ம கன்சல்ட் பண்ணோம்னா -1 -7, ஸோ -7k q ஸ்கொயர் டிவைடட் பை a. இதுதான் நமக்கு கிடைக்க போற ஒரு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் லட்டு மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். கரெக்டா? சரிங்களா? எதுவும் டவுட் இருக்குங்களா? கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார். சரிங்களா? வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? எனி மோர் கொஸ்டின்ஸ்? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, சின்ன கொஸ்டின் பாருங்க. லிசன், 3 points charge 3 points charge q small q minus q are kept in the vertices of the equilateral triangle of the side L as shown in the figure. What is the electrostatic potential energy of the arrangement and the potential at that point? See, first கண்டுபிடிப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு நமக்கு போனதை பண்ணோம்ல, அதே மேட்டர் தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன செய்ய போகிறோம்னா,
பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம். எங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி வாட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ அரேஞ்ச்மெண்ட் அண்ட் சோ இந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். which means இது எல்லாம் இருக்க போகுது, இது எல்லாம் இருக்க போகுது, இது நமக்கு எல்லாம் இருக்க போகுது. ஓகேங்களா? ஓவரால் நம்ம பார்த்தோம்னா just listen, நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிப்போம். ஓகே, டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி will be equal to u1 plus u2 plus u3. கரெக்ட்டா? இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த சைடு இருக்க போது u1 எடுத்துக்கலாம், இந்த சைடு நம்ம u2 எடுத்துக்கலாம், கீழ இருக்கறத நம்ம u3 எழுதிக்கலாம். இப்போ u1 அப்படினு சொல்லும்போது கேபிடல் Q ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் எடுத்துக்கலாம். K கேபிடல் Q minus Q divided by L plus செகண்ட் இத பாருங்க கேபிடல் Q ஸ்மால் q K capital Q small q divided by L plus minus q plus q. சரிங்களா? அப்ப வந்து K minus q plus q divided by L. அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் நம்ம நார்மல் கால்குலேஷன் தான். சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எதை கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. K q q plus L இருக்கு. K minus q இது வந்து கேன்சல் பண்ணிட முடியாது. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? ஏன்னா இது பிளஸ் இருக்கு, இது நெகட்டிவ்ல இருக்கு. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சோ K q q இது மைனஸ்ல இருக்கு, K q q divided by L இருக்கு. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்ம டோட்டலா நமக்கு என்ன கிடைக்கும்? total potential energy will be equal to K minus K q square divided by L. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைக்க போற இந்த சிஸ்டத்துக்கு உண்டான டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் क्वेश्चन பார்ப்போம். the potential at a point D அப்படினு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலா நம்ம அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இத டிரா பண்ணிரலாம். இது நம்மளோட வெர்டிசஸ். சோ இதுல நமக்கு இந்த பாயிண்ட் எடுத்துருக்கு. இது வந்து நமக்கு L அப்படின டிஸ்டன்ஸ்ல இருக்க போகுது. இது வந்து நமக்கு L divided by 2 அப்படினு இருக்க போகுது. இதுல okay, so Q minus Q plus Q. Q minus Q plus Q. ரைட்டா? minus Q plus Q இங்க L by 2. இந்த பாயிண்ட் D ல தான் நமக்கு பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். D ல நமக்கு இதுதான் நம்மளோட பாயிண்ட் D. சரிங்களா? இந்த D ல நமக்கு பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான செட்டப். இப்போ நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொட்டன்ஷியல் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம பொட்டன்ஷியல் கேட்டிருந்தாங்கன்னா அந்த பக்கத்துல எந்தெந்த சார்ஜ் இருக்குன்னு பாருங்க. இந்த சார்ஜ் ஒரு சார்ஜ்னாலயும் அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் ஏற்படும், எவ்வளவு பொட்டன்ஷியல் வந்து அதுக்கு வேணும், எவ்வளவு பொட்டன்ஷியல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம ஒரு சார்ஜுக்கு நம்ம எடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சுச்சு. சரியா? இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஜஸ்ட் லிசன், potential at point D அப்படினு எழுதிட்டோம்னா potential point D அப்படினு சொல்லும்போது V D will be equal to first of all நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா potential due to capital Q plus potential due to minus small q plus potential due to plus small q potential due to plus small q. இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஒரு சார்ஜ்னால இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது நம்ம மேட்டர். இப்போ லிசன், நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பொட்டன்ஷியலோட ஜெனரலான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொட்டன்ஷியலோட ஜெனரலான ஃபார்முலா என்னது? பொட்டன்ஷியலோட ஜெனரலான ஃபார்முலா சொல்லிருந்தா லிசன் K பொட்டன்ஷியலோட ஜெனரலான ஃபார்முலா லிசன் K V is equal to K source charge divided by R. source charge divided by R. இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியலோட ஜெனரலான ஃபார்முலா. இப்போ இத நம்ம ஒரு சார்ஜ்க்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ பார்த்தோம்னா எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சார்ஜ் பாருங்க, கேபிடல் Q இருக்கா? அப்போ K கேபிடல் Q டிவைடட் பை இந்த சார்ஜ்ல இருந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்க போகுது? எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்க போகுது? தெரியாது. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து x அப்படினு எடுத்துக்கலாம். இப்போ L square will be is equal to x square plus L divided by 2 the whole square. கரெக்ட்டுங்களா? பித்தாகரஸ் இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஓகே, இப்போ நம்ம x square மட்டும் எழுதிட்டோம்னா x square is nothing but L square minus L square divided by 4. Actually நமக்கு இது மறுபடியும் கன்சாலிடேட் பண்ணோம்னா 4L square minus L square 3L square divided by 4. கரெக்ட்டுங்களா? 3L square divided by 4x square. இப்போ நம்ம x அப்படின்றது என்ன எழுதிட்டோம்னா x is equal to square root of 3 by 4 x is equal to 3 by 4 L square அப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டினா we can also write as root 3 L divided by 2 னு எழுதிக்கலாம். சரிங்களா? L divided by 2 னு எழுதிக்கலாம்.
ஒன்றுமே நான் பெருசாக நான் ஒன்றுமே செய்யலை, இருக்கிறத மட்டும் நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க எழுதியிருக்கோம். இப்போ நான் எக்ஸ் அப்படின்னு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. √3L divided by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். √3L divided by 2 எழுதிக்கலாம். அந்த டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நம்ம √3L divided by 2 எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் சார்ஜ் வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ்னால இந்த சார்ஜ்னால நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்குன்னு பாருங்க. K minus Q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு L divided by 2 இருக்கு. கரெக்டுங்களா? இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? L divided by 2 இருக்கு. ஓகே, பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த சார்ஜ்னால நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது? இந்த சார்ஜ்னால நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது? இந்த பாயிண்ட் D ல இப்போ எவ்வளோ D ல கிடைக்க போகுது? K plus Q divided by L divided by 2. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ண போகிறோம். கன்சாலிடேட் பண்ணிட்டோம்னா எப்படி என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் K minus Q, K plus Q இருக்கு, சேம் இருக்கு. இது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சேம் வேல்யூல இருக்கு, ஆனால் ஆப்போசிட் சைன்ல இருக்கு. ஸோ தான் நமக்கு என்னதான் கிடைக்க போகுது? இந்த பொட்டன்ஷியல் D will be equal to 1 will be equal மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 2KQ divided by √3L. சரிங்களா? √3L இவ்வளோ தான் நமக்கு ஆன்சராக இருக்க போகுது. ப்ளஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் டீல நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு சார்ஜ்னாலே அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் மட்டும் பண்ண போகிறோம். சார்ஜ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது அந்த சைனோட நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க தயவு செஞ்சு. நீங்கள் வந்து இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கும், நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நெகட்டிவ் சைன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து தப்பாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ வண்டியாக ஒரு டெரிவேஷன் போட்டாலும் கடைசியில் நமக்கு தப்பான ஆன்சர் ஆகுது. ஜஸ்ட் இந்த வித் சைனை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. So listen, consider three metal spherical cells A, B and C, each of radius R. Each cell is having a concentric metal ball of radius R divided by 10. Very good. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்துட்டு மறந்துட்டேன். என்னோட அத்தனை நீ கொஸ்டினை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. லிசன், இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The spherical cell A, B and C are given charges minus 6Q, minus 4Q and 14Q respectively. Their inner metal balls are also given charges minus 2Q plus 8Q and minus 10Q respectively. Compare the magnitude of the electric fields due to the shell A, B and C at a distance 3R from the center. சரி, இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு குரு இந்த கொஸ்டினை பாருங்க. பார்த்துட்டு இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பாருங்க. உங்களுக்கு வந்து ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டு செல் இருக்கு. ஒன்று வந்து பெரிய செல், ஆக்சுவலாக என்னது ஒரு கிரேட்டர் செல். அந்த கிரேட்டர் செல் பக்கத்தில் உள்ளக்க அது வந்து 10 டைம்ஸ் ரேடியஸில் நமக்கு இது வந்து நமக்கு R அப்படின்ற ரேடியஸில் இருக்கா. இதுல இருந்து அந்த இன்னர் செல் அப்படின்றது வந்து R/10 அப்படின்ற அளவுக்கு இருக்கு. R/10 அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இதே மாதிரி நமக்கு 3 செல்ஸ் இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி நமக்கு என்ன செல் இருக்கு? 3 செல் இருக்கு. இப்போ அந்த 3 செல்லையுமே நம்ம என்ன செய்ய போறோம்? இது வந்து R/10, இது R, இது R, இது R/10. ரைட்டா? ஸோ ஃபுல்லாக நான் ஃபெச் பண்ணியாச்சு. லிசன், கன்சிடர் 3 metal pairs of A, B, C and each having radius R. Each cell has a concentric metal ball radius R/2. ஓகே, இது வரைக்கும் நம்ம இப்போ ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The spherical shell A, B and C are given charges minus plus Q minus 4Q plus 14Q. அப்போ நமக்கு இந்த 3 செல்லுக்குமே நம்ம என்ன எழுத போறோம்னா, இது வந்து சார்ஜ் A, இது வந்து A, இது வந்து B, இது C. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம சார்ஜ் வந்து நம்ம கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறோம்னா 6 minus 4 14, 6Q minus 4Q plus 14Q. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைக்க போற 3 சார்ஜஸ் இருக்க போகுது. இப்போ இந்த 3 சார்ஜ் நமக்கு இங்க Q போட்டுக்கோங்க. Listen, next question next statement என்ன கொடுத்திருக்காங்கன்னா, respectively their inner metal balls are also given charges minus 2Q plus 8Q and minus 10Q. minus 2 8 minus 10 minus 2 8 minus 10. அப்ப minus 2 10 minus 8. கொஸ்டினை பார்த்தீங்களா குதிர்க்கமா இருக்கு. நான் பார்த்து என்னடா இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? their inner metal balls are also given minus 2 8 and 10 minus 2 8 minus 2
8 and minus 10. minus 2, 8 and minus 10. சரிங்களா அவ்வளவுதான். இப்போ நம்ம क्वेश्चन கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. compare the magnitude of the electric field due to the shell A, B and C at the distance 3r from the center. சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இது நம்ம கொடுத்திருக்க क्वेश्चனை வந்து நம்ம எடுத்து வச்சு எழுதியாச்சு. क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்களா? இதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது. இதுல இருந்து நீ 3r அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் நீ எடு. ஓகே இது வந்து நம்மளோட 3r அப்படின்ற டிஸ்டன்ஸ், அதாவது 3r அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ்ல compare the magnitude of the electric field lines அப்படினு கேட்டிருக்காங்க. சூப்பர்ல இந்த பாயிண்ட்ல உங்களோட electric field lines A என்னவா இருக்கும், இந்த பாயிண்ட்ல நமக்கு அதாவது 3r அப்படின்ற பாயிண்ட்ல நமக்கு இங்க இந்த செல்ல நமக்கு electric field lines B என்னவா இருக்கும், இந்த பாயிண்ட்ல நமக்கு electric field lines வந்து C என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஓகே சோ என்னன்னா just listen, இங்க வந்து நமக்கு -q கொடுத்திருக்காங்க இல்லையா? once நமக்கு உள்ள ஒண்ணுமே இல்ல, சார்ஜ் வந்து நமக்குள்ள எப்படி ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்ம் என்னது? E is equal to kq divided by r2. கரெக்ட்டாங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்ம் என்னது? kq divided by r2 அப்படின்றது நமக்கு ஜெனரலான எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. சோ நீங்க ஒரு பொசிஷனுக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் உள்ள கொண்டு வர போறோம். வேற எதுமே நம்ம செய்ய போறது இல்ல. r அப்படின்றது வந்து நமக்கு சென்டர்ல இருந்து 3r அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்க போகுது. வேற ஒண்ணுமே பெருசா இல்ல. இப்போ இங்க பாருங்களேன், வெளியில வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது? 6q இருக்க போகுது. இன்னர் ஷெல்ல வந்து நமக்கு என்ன இருக்க போகுது? -2q இருக்க போகுது. சோ ஓவரால் என்ன செஞ்சுக்கோம்னா இந்த ஷெல் வந்து நமக்கு இங்க வந்து நமக்கு வரும்பொழுது -q நம்ம போடலாமா? ஓகேங்களா? சோ இந்த செல் இந்த -q வந்து நமக்கு இந்த செல் இந்த சைடு வந்து நமக்கு ஃபுல்லாமே நமக்கு பாசிட்டிவ் ஸ்டிமுலேஷன் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் வெளியில வந்து நமக்கு நெகட்டிவ் ஸ்டிமுலேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? இதே சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் உங்களுக்கு நெகட்டிவா அது ஸ்டிமுலேட் ஆயிருக்கும். சோ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா 6q - 2q அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த 6q - 2q அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு 4q அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, சோ இந்த இடத்துல நமக்கு 8q அப்படின்ற அளவுக்கு நமக்கு உள்ளக்கு நம்ம சார்ஜ் கொடுக்க போறோம். சோ இந்த 8q அப்படினு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய போகுது? இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவா நமக்கு பாசிட்டிவா இருக்கா? சோ இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லாமே நம்ம நெகட்டிவா நமக்கு சார்ஜ் வந்து உள்ளக்க நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அலைன் ஆகும். அதுக்கு மேல அதே ஈக்குவலன்ட் அளவுக்கு நமக்கு என்ன செய்யணும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டு இருக்கும். சோ ஓவராலா ஏற்கனவே நம்ம வெளியில எவ்வளவு சார்ஜ் வச்சிருக்கோம் நமக்கு -4q அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சோ தட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா +8q அப்படின்ற அளவுக்கு மறுபடியும் ஒரு சார்ஜ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். அவ்வளவுதான். சோ அதே மாதிரி இந்த செல்ல நம்ம பார்த்தோம்னா வெளியில வந்து ஆல்ரெடி நமக்கு 14q அப்படின்ற அளவுக்கு இருக்கு. உள்ளக்கு வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுக்கறனால இந்த செல்லோட உள் பகுதியில நமக்கு ஃபுல்லாமே இதே +-10 இருக்கா? +10 அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸோட ஸ்டிமுலேஷன் இருக்கும். வெளியில நம்ம பார்த்தோம்னா -10 கூலும் -10q அப்படின்ற அளவுக்கு வெளியில நமக்கு சார்ஜ் வந்து ஸ்டிமுலேட் ஆயிருக்கும். ஆல்ரெடி நமக்கு 14 இருக்கு, பிளஸ் வந்து இப்போ நம்ம -10 நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம இதை ஓவரால் நம்ம கன்சாலிடேட் பண்ணோம்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா 4q அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4q அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்க क्वेश्चन பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலா ஒரு ஷெல்லையுமே we are having only 4 coulomb 4q தான் நமக்கு சார்ஜஸ் இருக்கு. and also சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ நீங்க நீங்க ஐடியா என்ன செஞ்சுக்கலாம்னா எல்லா பாயிண்ட்லயுமே நமக்கு என்ன இருக்க போகுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சேமா தான் இருக்க போகுது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா? ஏன்னா இங்க பாருங்க, இந்த ஷெல்லையும் உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் தான் இருக்க போகுது? ஓவராலா உங்களுக்கு 4q தான் இருக்க போகுது. செகண்ட் ஷெல்லையுமே உங்களுக்கு 4q தான் இருக்க போகுது. தேர்ட் ஷெல்லையுமே உங்களுக்கு வந்து 4q தான் இருக்க போகுது. இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன ஃபீல்ட் நமக்கு கிடைக்க போகுதுன்னா E will be equal to kq divided by r square. kq divided by r square. இந்த r square அப்படினு வரும்போது 3r² நம்ம போட்டுக்கணும். k அப்படினு போட்டுக்கோங்க. k அந்த q க்கு பதிலா நீங்க என்ன எழுதிக்கணும்? 4q அப்படினு எழுதிக்கணும். 4q divided by r square அப்படினு சொல்லும்போது 3r². சோ இத ப்ராப்பரா நம்ம எழுதணும்னா E will be equal to k 4kq divided by 3r². அவ்வளவுதான். சரிங்களா? மாஸ்டா இருக்கு அந்த क्वेश्चन. தரமான क्वेश्चन. நான் உண்மையிலே பார்த்துட்டு இப்படிலாம் பில்ட் பண்ண முடியுமா, இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு தான் தெரிஞ்சிச்சு. ஆனா ஈஸியா தான் இருந்துச்சு. ஓவரால் நம்ம முடிக்கும் போது இது ஈஸியா தானே இருக்கு இல்ல? இதே பார்க்கல, சாட்டே பார்க்கல. ஹாய் பிகாச்சு. ஹாய் வசந்தி காளியப்பன். கேக்கி வை சார் கேன்சல் பண்ண முடியாது சார். கிட்ஸ் லா பேஸ்ட் கான்செப்ட் கன்ஃபியூசிங் சார். சரி அப்ஷன் நமக்கு வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்ப்போம். ஓகே கிட்ஸ் லா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார். ஓகே சார் கேன்சல் பண்ண முடியாது.
ஓகே பிகாச்சு வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. சரிச்சா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அவ்வளோதான். ரைட், லிசன், இந்த கொஸ்டின் பாருங்க. a charge minus q, ரைட்டா? so the charge minus q mu, okay, இந்த இடத்துல நமக்கு ஒரு சார்ஜ் கொடுத்திருக்காங்க, placed at the center of the b of the semicircle of radius 5 cm as shown in the figure, and equal and opposite charge is placed at the point d at the distance of 10 cm from the b. The charge plus q plus 5 microcoulomb is moved from the point c to point a along the circumference. Calculate the work done on the charge. Okay, இந்த work done on the charge பொறுத்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. see ஜெனரலா நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த பாத்தில் நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்றத பொறுத்து கிடையாது. ஏன் அப்படின்னா இட்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இட்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த பாத் நம்ம சூஸ் பண்ணாலும் ஒர்க் டன் வில் பி தி சேம். எந்த பாத் நம்ம சூஸ் பண்ணாலும் ஒர்க் டன் வில் பி தி சேம். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் படி நம்ம பார்த்தோம்னா, சரி லிசன், இந்த பாயிண்ட் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்க போகுதுன்னு பாருங்க. மைனஸ் is placed at the center of the semicircle of radius 5 cm. ஸோ இது வந்து இந்த இடத்துல நமக்கு 5 cm, இந்த இடத்துல நமக்கு 5 cm இருக்க போகுது. சரிங்களா? மோரோவர் நம்ம இன்னொரு பேஜ் நம்ம ட்ரா பண்ணிடலாம். பயங்கரமாக சூப்பராக நம்ம நீட்டாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட டயக்ராமாக இருக்குது. இங்கேருந்து இங்கே நமக்கு, ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குது, சார்ஜ் இங்கே ப்ளஸ் q, அங்கே மைனஸ் q, சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குது. இங்கே ப்ளஸ் 6q, இங்கே மைனஸ் 6q. இங்கே வந்து நமக்கு என்ன செய்ய போகிறோம், 5 cm, இங்கேயுமே 5 cm. ஓகே, மைனஸ் q ப்ளஸ் q, ரைட். ஓகே, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிகர்ஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இஸ் பிளேஸ்ட் அட் d at a point d, distance of 10 cm from the b. ஸோ இங்கேருந்து நமக்கு பிலேருந்து நமக்கு 10 cm அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஆல்ரெடி 5 cm இதுக்கு கவர் ஆகுது. பேலன்ஸ் இருக்க போர்ஷன் நமக்கு என்ன இருக்க போகுது, ஸோ ஓவரால் 10 cm, பாதி வந்து உங்களுக்கு 5 cm. இப்போ இங்கேயுமே நமக்கு எவ்வளோ இருக்க போகுது, 5 cm இருக்க போகுது. இப்போ 5 cm நம்ம எழுதிடலாமா? ஏய், இங்கேயுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 5 cm எழுதிக்கலாம். சரி, இப்போ கொஸ்டின் பார்ப்போம். 5 cm, a charge 5 microcoulomb. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம சான்ஸ் 5 microcoulomb is moved from the point c to a. ஓகேங்களா? ஸோ 5 microcoulomb நம்ம எங்கே மூவ் பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். -5 microcoulomb, -5 microcoulomb, -5 microcoulomb. நம்ம இங்கேருந்து எங்கே மூவ் பண்ண போகிறோம், இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஒர்க் டன் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நமக்கு கொஸ்டின். சரிங்களா? ஒர்க் டனுக்கு உண்டான பேசிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி என்னன்னா லீசன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். என்ன ஃபார்முலானா, ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் ஆக்சுவலாக என்ன இருந்தோம்னா, பொட்டன்ஷியல் இஸ் v will be equal to w divided by q அப்படின்னு எழுதியிருந்தேன். ஓகே, இந்த இடத்துல நமக்கு w எழுதியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், u அப்படின்னு எழுதியிருந்தோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம டிஃபைன் பண்ணி எழுதியிருந்தோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் த ஒர்க் டன், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒர்க் டன் நம்ம எழுதினோம்னா ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு uv அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? பொட்டன்ஷியல் இன்டூ v. இப்போ இந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சார்ஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இந்த பொட்டன்ஷியல் நமக்கு தெரியல. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் கொண்டு வரும்போது நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்க. இது வந்து c அண்ட் a, c அண்ட் a. இந்த பாயிண்ட்ல நமக்கு என்னது, c, இந்த பாயிண்ட் நமக்கு a. லிசன், இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியும், இந்த பாயிண்ட்ல நமக்கு இந்த சி பாயிண்ட்ல இருந்து ஏ பாயிண்ட்டுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒர்க் டன் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கு நம்ம கெஸ் பண்ணுங்க. இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் அட் சி பாயிண்ட் நமக்கு என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். நான் ஒரு க்ளூ கொடுக்கட்டா, இங்க பாருங்களேன், இது வந்து -q, அது +q. இங்க 5 cm இருக்கு, இங்க 5 cm இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி மிட்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு பொட்டன்ஷியல் வந்து என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள நீங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன் சாட்டுக்கு. ஹாய் பிகாச்சு, ஹாய். ஒன் ரெக்வஸ்ட் சொல்லுங்க பிகாச்சு, உங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட்? ஹாய் விபுல், ஹாய் வாங்க. பிகாச்சு ஒன் ரெக்வஸ்ட். வாய்ஸ் இஸ் நாட் கிளியரா? வாய்ஸ் கிளியரா இல்லையா? ஹோய் ஹாய், அதான் ஹோய் ஹாய். ஹே விபுல், அதான் ஹோய் ஹாய். உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இல்லையா? என்ன வாய்ஸ் கிளியரா இல்லையா? யாராவது சொல்லுங்களேன், வாய்ஸ்க்கு வந்து கிளியரா இருக்கா இல்லையா? பிகாச்சுக்கு வந்து வாய்ஸ் கிளியரா இல்ல,
நான் வாட்டுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு போறேன். வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா இல்லையா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? யாராச்சும் சொல்லுங்களேன். வாய்ஸ் வந்து நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்ல அது பிரேக் ஆகுதான்னு மட்டும் சொல்லுங்க யாராச்சும். வாய்ஸ் கிளியரா இருக்கா இல்லையா யாராச்சும் சொல்லுங்களேன். கிளியர் சார், நிக்லேஸ் ஆபீசர், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பாருங்க. சரி, யாராச்சும் சொல்லுங்க, கொஸ்டின் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. கிளியரா இருக்கு. நான் சி பாயிண்ட்ல நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு கேட்டேன். சி பாயிண்ட் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும்? நிக்லேஷ் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் என்னுடைய என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க. சொல்லுங்க, இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும்? ஏய், நான் பெரிய கொஸ்டினா கேட்கல, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒன்று தெரியும்னு சொல்லு, இல்லை தெரியலன்னு சொல்லு, இல்லாட்டினா தப்பாக கூட அதை சொல்லுவீங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு வழி பாதமாக இருக்கு. நான் வாட்டு பேசிக்கிட்டே போகிறேன்னா, அதனால் ஒரு பிரேக் எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ஜீரோ. தங்க பிள்ளை அதையா ஜீரோ. ஏன்னா அங்க பாருங்க சேம் சார்ஜ் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சேம் சார்ஜஸா இருக்கு. ஆனா இங்க பாருங்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு பொட்டன்ஷியல் வந்து ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா சேம் சார்ஜ் சேம் குவான்டிட்டில இருக்க ஆப்போசிட் சார்ஜஸ். அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் ஈவனா இருக்கனால நமக்கு என்ன செய்ய போகுது, இந்த பாயிண்ட்ல நமக்கு ஜீரோ பொட்டன்ஷியலா தான் இருக்க போகுது. இப்போ நமக்கு இங்க இருக்க ஜீரோ பொட்டன்ஷியல் இருந்து நமக்கு இந்த பாயிண்ட் நம்ம பொட்டன்ஷியல் நம்ம டிராப் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம மூவ் பண்ண போறோம். அப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க, இந்த क्वेश्चन பாருங்க. சோ W will be equal to potential at final potential minus initial potential சொல்லி போடலாமா? final potential minus initial potential சொல்லி போட்டுறலாம். சரிங்களா? ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் போட்டுறலாம். இப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் அப்படி இந்த ஃபைனல் பொட்டன்ஷியல் நமக்கு இனிஷியல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஜீரோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனல் பொட்டன்ஷியல் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஸோ பொட்டன்ஷியல் அட் VA அப்படின்னு நம்ம தெரிஞ்சப்படும். பொட்டன்ஷியலோட ஃபார்ம் என்னது? KQ டிவைட் பை R. KQ டிவைட் பை R அப்படின்னு தானே பொட்டன்ஷியலோட ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்னது? KQ டிவைட் பை R. இது நமக்கு பொட்டன்ஷியலோட ஃபார்முலா. ஜஸ்ட் நம்ம உள்ள எடுத்துட்டு வர போறோம். K அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு ரெண்டு சார்ஜஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இந்த மைனஸ் Q, இன்னொன்று வந்து பிளஸ் Q. ஸோ இந்த சார்ஜ்னால நமக்கு என்ன பொட்டன்ஷியல் கிடைக்குன்னு பாருங்க. ஸோ சார்ஜ் டியூ டு பிளஸ் Q பிளஸ் சார்ஜ் டியூ டு அதாவது பிளஸ் 6Q, சார்ஜ் டியூ டு பிளஸ் 6Q, சார்ஜ் டியூ டு பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் 6Q, பொட்டன்ஷியல் டியூ டு மைனஸ் 6Q. ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் 6Q அப்படின்னு சொல்லும் போது இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குங்க? KQ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மைனஸ் 6Q டிவைடட் பை 5 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, 5 இன்டூ 10 to the power of minus 2 சென்டிமீட்டர் நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் இதை செஞ்சுக்க போகிறோம், இதை நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ மைனஸ் Q மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த சார்ஜ்னால ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு பாருங்க. K6Q டிவைடட் பை K6Q டிவைடட் பை அங்கிருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 5, 10, 15 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ 15 இன்டூ 10 to the power of minus 2. ஓகே, சென்டிமீட்டர் நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம எதை காமன் எடுத்துக்க முடியும் பாருங்க. K6Q அப்படின்றத நம்ம காமன் எடுத்துடலாம். ஓகே, டிவைட் பை நமக்கு 5 10 to the power of 5 இதையும் நம்ம காமன் எடுத்துடலாம். ஸோ பொட்டன்ஷியல் A can be written as K6KQ divided by 5 into 10 to the power of minus 2 நம்ம ஃபுல்லாக நம்ம காமன் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? 6K நம்ம வெளியில் எடுத்தாச்சு. பேலன்ஸ் வந்து -1 மட்டும் இங்கே இருக்கும். ஓகே, இங்கே -1 இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் 6K டிவைட் பை இங்கே டிவைட் பை 1/3 கிடைக்குமா? ஸோ 1/3 மட்டும் நம்ம கிடைக்கும். இதை நம்ம மறுபடியும் கன்சாலிடேட் பண்ணும்போது VA will be equal to 6KQ divided by 5 into 10 to the power of minus 2
okay. So minus 3 plus 1 minus 2 divided by 3 minus 2 divided by 3. So இந்த 3 நம்ம cancel பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 3 is 3, 2 3 are 6. So balance வந்து 2 2 are 4. So VA will be equal to minus 4 divided by 5 into 10 to the power of minus 2 into KQ. இதுதான் நமக்கு இந்த பாயிண்ட்ல கிடைக்க ஒரு பொட்டன்ஷியல். இப்போ நம்ம இது நம்ம தெரிஞ்சிச்சுனா அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ என்ன செஞ்ச போறோம்? VA க்கு பதிலா நம்ம இத உள்ள எழுத போறோம். VC அப்படின்றது நமக்கு 0 நம்ம தெரிஞ்சு போச்சு. ஸோ ஓவரால் நம்ம இங்க நம்ம என்ன எப்படி எழுத போறோம்? தைரியமா இத வந்து நம்ம VC அப்படின்னு நம்ம 0 சொல்லியாச்சு. ஸோ இதுல நம்ம எப்படி எழுத போறோம்? W will be equal to into Q. கரெக்ட்டுங்களா? ஸோ VA அப்படின்னு மட்டும் எழுத போறோம். VA அப்படின்றது எழுதும்போது minus 4KQ divided by 5 into 10 to the power of minus 2 into Q. Q அப்படின்றது நம்ம எடுக்க போற சார்ஜஸ். சார்ஜ் என்ன சார்ஜ் எடுக்க போறோம்னா -5 மைக்ரோ கூலும் எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ -5 அப்படின்னு சொல்லும்போது -5 into 10 to the power of minus 6 கூலும் இருக்க போகுது. சரிங்களா? மைனஸ் இதுதான் நமக்கு. ஸோ மைனஸ் நமக்கு என்ன கிடைக்க போகுது? ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. ஸோ 5 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் ஃபுல்லாமே நம்ம கன்சல்ட் பண்ணி எழுதும்போது ஸோ W will be equal to minus -4K. K ஓட வேல்யூ என்னது? ஆக்சுவலி இது மைனஸ் நம்ம மிஸ் ஆகுதோ? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல். சரி, நம்ம ஃபைனல் பொட்டன்ஷியல் தான் நம்ம மைனஸ் இருக்கு. -4 போட்டு ப்ளஸ் 5Q. ஓகே, ப்ளஸ் 5Q இருக்கு பாருங்க. அதனால என்ன செஞ்சுக்கிறேன், இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வராது, இங்கே ப்ளஸ் வரும். ஸோ இதில் நமக்கு -4KQ இன்ட்டு இங்கே -2Q இருக்குது. அதை மேலே கொண்டு போகும்போது நமக்கு இங்கே ஏற்கனவே -6Q இருக்குது, மேலே கொண்டு போகும்போது ப்ளஸ் -6 + 2 -4. ஓகேங்களா? இன்ட்டு 10 to the power of -4 அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு இந்த கேக்கு நமக்கு வேல்யூ நமக்கு தெரியும். என்ன தெரியும்னா 4 × 10 to the power of 9 × 10 to the power of 9 அப்படின்னு தெரியும். கரெக்டுங்களா? 9 × 10 to the power of 9. 9 × 10 to the power of 9 into Q. K ஓட வேல்யூ இருக்கு into Q. Q into 10 to the power of -4. சரியா? இப்போ W will be equal to 4 9 9 4 36. So 36 into Q அப்படின்னா நமக்கு எடுத்தாச்சு இல்லையா? Q ஓட வேல்யூ நம்ம கொடுத்தாச்சு. அதனால இங்கே Q நம்ம போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 36 இங்கே -4 இருக்கா, இங்கே +5 எடுத்துக்கலாம். ஓ மை காட், சம்வேர் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் முதல்ல போட்டுடலாம். சரியா? சாரி. ஸோ லிசன், நம்ம VAலேருந்து நம்ம வந்துடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன VA என்ன இருக்குது? VA will be is equal to -4 divided by 5 into 10 to the power of -2 into 10 to the power of -2 into KQ. சரிங்களா? K சரி, Q நம்ம எங்கேருந்து வந்திருக்கு? இப்போ listen, 4 into 10 to the power சிக்ஸ் மைக்ரோ கூலும் இல்லையா? 6 மைக்ரோ கூலும். கரெக்டுங்களா?
ஸோ விஏ பொறுத்தவரைக்கும் மறுபடியும் முதல்ல எழுதிடலாம். சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக். ஓகே சாரி. ஸோ லிசன், இங்கே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -6 மைக்ரோ கூலும் தான் நமக்கு இந்த இடத்துல நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது -6 மைக்ரோ கூலும் அப்படின்னு எழுதியிருந்துருக்கணும். ஸோ தட் அது பதில் நம்ம எழுதிட்டு வர போகிறோம். க்யூக்கு பதில் நமக்கு -6 இங்கே 6 இருக்குங்களா, இந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா இன்டூ 10⁻⁻6 நம்ம மல்டிப்ளை பண்ணி போகிறோம். இன்டூ 10⁻⁻6 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுலேயுமே நமக்கு என்ன எழுத போகிறோம்னா இன்டூ 10⁻⁻6 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு விஏ அப்படின்றது என்ன எழுதுனா -4 divided by 5 into 10⁻⁻2 into k into 10⁻⁻6 அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ k into 10⁻⁻6 -4 ரைட்டுங்களா. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து நமக்கு லிசன் கேவோட வேல்யூ நம்ம கொடுத்துக்க போகிறோம் -4. இதையும் நம்ம கன்சால்ட் பண்ணும்போது இன்ட்டு 5 இன்ட்டு கே இன்ட்டு 10⁻⁻4 அப்படின்னு நம்ம வரும். இந்த 9ஓட வேல்யூ நம்ம பார்த்தோம்னா -4 divided by 5 into 9 into 10⁻9 into 10⁻4 அப்படின்னு நம்ம வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டோம்னா -4 divided by 5 into 9 into 10⁻5 வரும். சரிங்களா. இப்போ நம்ம கரெக்டாக வரும். இது நமக்கு பொட்டன்ஷியல் ஏ அப்படி நம்ம சொல்லணும். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் டன் நம்ம பேச முடியும். ஒர்க் டன் அப்படின்றது என்னதுன்னா, ஸோ ஒர்க் டன் அப்படின்றது என்னதுன்னா நமக்கு V into Q அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா. W V into Q அப்படின்னு எழுதிக்கலாம். V அப்படின்றது நமக்கு பொட்டன்ஷியல், இதுதான் நமக்கு பொட்டன்ஷியல். ஆக்சுவலாக நமக்கு என்னது, இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல். விச் மீன்ஸ் VA அப்படின்றது VC அப்படின்றது நமக்கு 0 ஆயிடுச்சு. VA மட்டும்தான் நமக்கு இருக்க போகுது. VA அப்படின்றது என்னது, நம்ம இந்த ஹோல் டைம் நம்ம இங்கே எடுத்து வந்துடலாம். -4 into 9 into 10⁻5 divided by 5 into Q. Qவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா Qவோட வேல்யூ அப்படின்றது நமக்கு எந்த சார்ஜ் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா +5 மைக்ரோ கூலும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே. ஸோ +5 மைக்ரோ கூலும் இன்ட்டு 5 into 10⁻⁻6. ஓகே. ஸோ இதை நம்ம கன்சல்ட் பண்ணோம்னா நமக்கு 5 கேன்சல் பண்ணிடலாம். -36 into 10⁻⁻1 இருக்கும். அப்படி இல்லாட்டி நான் -3.6 ஜூல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஒர்க் டன் அப்படின்றது நம்ம என்ன எழுதிக்கலாம், ஜூல் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் என்னன்னா ஒர்க் டன் will be equal to -3.6 ஜூல். சரிங்களா. ஹாய் ப்ரோ கோஸ்ட், ஹாய். ஓகே. நிக்கில் ஆஃபீஸ் சார், குவார்டர்லி எக்ஸாமுக்கு எல்லா போர்ஷனும் எடுப்பீங்களா? ஆமாய்யா, உங்களோட குவார்டர்லி எக்ஸாமுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ என்னன்னா இதுதான் நமக்கு இருக்க போகிற ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டெரிவேஷன். ஜஸ்ட் லிசன். இப்போ இதில் நமக்கு பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் டைபோல், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. in electric field. சரியா. இப்போ நான் என்ன செய்ய போறோம்னா ஒரு எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஒரு டைபோல் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அப்படி பிளேஸ் பண்ணும்பொழுது அந்த டைபோல் வந்து நமக்கு எந்த சைடில் நமக்கு அலைன் ஆகுதுன்னு பாருங்க. இது நம்மளோட எலக்ட்ரிக் டைபோல், இது நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்மளோட எலக்ட்ரிக் டைபோல் நம்ம பிளேஸ் பண்ணும்பொழுது இந்த ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் சம்டைம்ஸ் இந்த டைபோல் will be aligning in the direction of electric field lines. ஓகேங்களா. அப்படி அலைன் ஆகும்போது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது வித் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஓன் எனர்ஜி. அப்போ நம்ம எதுவுமே அதை வந்து என்ன செய்யலாம், நம்ம புஷ் பண்ணலாம். அதுக்கிட்டே அது ஒரு எனர்ஜி இருக்கு, அதுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. அந்த ஓன் எனர்ஜி யூஸ் பண்ணி அது டேர்ன் ஆகுது. ஓகேங்களா. அந்த எனர்ஜி தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன செய்ய போறோம்னா ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துடலாம். ஒன்று வந்து என்னன்னு ஒரிஜினல் பொசிஷன், அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டில்ட் ஆகும்போது அது எவ்வளவு பொட்டன்ஷியல் அது டில்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஓவரால் நம்ம கன்சிடர் பண்ணி எழுத முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டார்க் வந்து நமக்கு டோட்டல் டார்க் will be equal to PE sin theta. அப்படி இல்லாட்டினா என்ன எழுதிக்கலாம்னா P வெக்டார் கிராஸ்
E வெக்டர் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ P இது வந்து டார்க் ஸோ இந்த ஒரு ஃப்ரீலி அலைன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஃப்ரீலி சஸ்பெண்டட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி அலைன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸோ அப்படி அலைன் ஆகும்பொழுது நமக்கு அதோட டார்க்ன்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும் இதுதான் நமக்கு டார்க் நம்ம டிஃபைன் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒர்க் டன் நம்ம பார்ப்போம் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஸ்மால் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஒர்க் டன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன படிச்சோம் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ இங்கே நம்ம என்ன படிச்சோம்னா நமக்கு டார்க் இன்டு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இதை ஃபுல்லாமே ஃபார் ஸ்மால் ஒர்க் டன் அப்படின்னு எழுதிருக்கேன் இந்த ஸ்மால் ஒர்க் டன் எதை எழுதிருக்கோம்னா இது வந்து இனிஷியலாக நம்ம இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா ஆஃப்டர் சம்டைம்ஸ் நம்மளோட டார்க் நம்மளோட டைபோல் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்ததுக்கப்புறம் லெட்ஸ் சே இது வந்து தீட்டா 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம் தீட்டா 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் இருக்கு இல்லையா அதுதான் என்னது நம்மளோட டி தீட்டா சரிங்களா இப்போ நம்ம இந்த டி தீட்டா மட்டும் பார்த்துட்டோம்னா இப்போ இந்த டி தீட்டா தான் நமக்கு ஃபார் ஸ்மால் ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ என்ன செய்ய போறோம்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம் ஸோ W will be equal to integration of dW is equal to டார்க் அப்படின்ற நமக்கு கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்து வந்துடலாம் ஸோ டார்க் அப்படின்ற உள்ள ஃபார் இன்டகிரேஷன் ஆஃப் டி தீட்டான்னு எழுதிடலாம் ஓகே ஸோ டி தீட்டா அப்படின்னு சொல்லும்போது தீட்டா 1 to தீட்டா 2 இப்போ ஆக்சுவலாக நமக்கு கான்ஸ்டன்ட் கிடையாது டார்க் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபார்முலா உள்ளே இன்க்ளூட் பண்ணிடலாம் PE sin தீட்டா PE sin தீட்டா டி தீட்டா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் தீட்டா 1 to தீட்டா 2 சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா PE அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் E அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டு வந்துட போகிறோம் ஸோ W will be equal to PE for a closed integral of theta 1 to theta 2 sin theta dot d theta சரிங்களா இது வந்து இம்பார்ட்டன்டான டெரிவேஷன்ஸ் ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னா அந்த இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வரும் ஓகே ஸோ W will be equal to PE minus cos theta theta 1 to theta 2 ஓகே theta 1 ல இருந்து நமக்கு theta 2 க்கு நமக்கு போகுது இப்போ இதுல நமக்கு செகண்ட் பார்த்தோம்னா நமக்கு PE is nothing but upper limit minus lower limit so minus cos theta 2 minus lower limit பார்த்தோம்னா minus cos theta 1 சரிங்களா upper limit minus lower limit பண்ணிருக்கேன் வேற எதுமே பண்ணல சோ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் work done will be equal to PE minus cos theta 2 plus cos theta 1 ரைட்டா ஸோ இதுதான் நமக்கு கிடைக்க போகிற ஒர்க் டனோட ஃபார்முலா மோரோவர் இந்த ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒர்க் டன் கிடையாது இது வந்து உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் PE மைனஸ் காஸ் தீட்டா 2 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 சரிங்களா இதுதான் நம்ம உங்களுக்கு நீங்கள் கவனம் அதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மெயின் ஏரியா இதுதான் சரிங்களா இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு கண்டிஷன் இம்ப்ளை பண்ண போறோம் யூஸ்வலாக நம்ம எதையுமே மெஷர் பண்ணும்போது நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் ஃப்ரம் த 0 அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவோம் கரெக்டாக நீங்கள் உங்களோட ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் உங்களோட ஸ்கேல் இருந்துட்டோம் இன்கேஸ் நீங்கள் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றீங்கன்னா இங்கிருந்து மேபி அது 5 சென்டிமீட்டர் இருக்கலாம் ஆனால் அங்கிருந்து அது வந்து மேபி 10 சென்டிமீட்டர் இருக்கலாம் எப்போவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நீங்க 0 ஃபிக்ஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு 0 பொட்டன்ஷியல் இருந்து நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட் நமக்கு 0 பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் டைபோல் பொறுத்தளவுக்கு நமக்கு அதோட ஈக்குவட்டல் லைன்ல வந்து நமக்கு 0 பொட்டன்ஷியல் கிடைக்கும் அதோட ஈக்குவட்டல் லைன்ல வந்து நமக்கு 0 பொட்டன்ஷியல் இருக்கும் ஸோ 0 பொட்டன்ஷியல் இருந்து அது எவ்வளவு தூரம் அது டில்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு கால்குலேட் பண்ண போறோம் அப்போ தீட்டா 1 அப்படின்றத நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா 90 டிகிரி ஃபிக்ஸ் பண்ண போறோம் தீட்டா 2 அப்படின்றது நமக்கு எதுக்கு ஃபிக்ஸ் பண்ண போறோம் லெட்ஸ் சே ரேண்டமான ஒரு தீட்டாக்கு நமக்கு ஃபிக்ஸ் பண்ண போறோம் இப்போ இதன்படி பார்த்தோம்னா the potential energy will be equal to PE minus cos theta 1 plus cos theta 2 ஓகே ஸோ இந்த இடத்துல நமக்கு உள்ள இன்க்ளூட் பண்ணோம்னா PE minus cos theta 1 அப்படின்னு சொல்லும்போது minus cos 90 டிகிரி பிளஸ் காஸ் தீட்டா இப்போ மைனஸ் காஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து மைனஸ் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 0 ஓகே ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன செய்ய முடியும் PE நமக்கு காஸ் தீட்டா அப்படின்றது நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்க போகுது சரிங்களா இது நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்க போகுது ஸோ என்ன எழுதிக்கலாம்
upper limit minus lower limit. Zero na minus 1 na 0 potential 0 potential potential so என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி சி காஸ் தீட்டா 1 தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா 90க்கு கொண்டு வந்திருக்கணும். இங்க நம்ம தீட்டாவே இப்படி மாற்றி எழுதிட்டோம். ஓகேங்களா, இங்கே தீட்டா 2 வந்திருக்கணும், இங்கே தீட்டா 1 அப்படின்றது எழுதிருந்துருக்கணும். இப்போ நம்ம தீட்டா 1 அப்படின்னு சொல்லும் போது தீட்டா 1 வில் பி 90 டிகிரி. ஸோ தீட்டா 1 நம்ம 90 டிகிரி சொல்லும் போது எப்படி எழுதிக்கலாம், இதை ஃபுல்லாமே நம்ம ரீரைட் பண்ணிடலாம். எப்படி ரீரைட் பண்ணலாம் பாருங்க. வில் பி ஈக்குவல் டு பிஇ காஸ் தீட்டா 2க்கு பதில் நம்ம தீட்டா எழுதிக்கலாம் மைனஸ் தீட்டா minus cos theta plus cos theta 2க்கு பதில் நம்ம theta 1க்கு பதில் நம்ம என்ன எழுதிக்க போறோம் 90 டிகிரி எழுத போறோம். சரிங்களா, சோ cos 90 டிகிரி அப்படின்றது நமக்கு 0 இருக்க போகுது. இப்போ நமக்கு என்ன ஓவரால் நம்ம பார்த்தோம்னா potential energy will be equal to PE minus cos theta அப்படின்னு எழுத போறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன போறோம் potential energy will be equal to minus PE cos theta. இத நம்ம இன்னொரு விதமா கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பாருங்க. இத நம்ம இன்னொரு விதமா கூட எழுதலாம். எப்படினா நமக்கு potential energy is equal to B vector dot minus of P vector dot E vector அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த P vector அப்படின்னு சொல்லும்போது இது என்னது நம்மளோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். சரிங்களா, அதே மாதிரி E அப்படின்றது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட், ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஸோ இதில் வந்து இதுதான் நம்ம ஒரு ஓவராலாக உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. இது பிஇ அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது மாற்றி எழுதிடாதீங்க. இது வந்து உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் மைனஸ் பி வெக்டர் டாட் இ வெக்டர் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கிறதுல முக்கியமான விஷயம் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் மைனஸ் பிஇ P vector dot E vector இருக்கு. அப்படி இல்லாட்டினா மைனஸ் பிஇ காஸ் தீட்டா எழுதிக்கோங்க. இப்போ ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. என்னன்னா உங்களோட டார்க் வந்து எந்த பொசிஷன்ல உங்களுக்கு 0வா இருக்கும் அப்படின்னு சொல்றது அது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்ல முடியும். ஸோ ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்றது என்னது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது we are having two types of equilibrium conditions. ஒன்னு ஸ்டேபிள், இன்னொன்று வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ ரெண்டுமே எப்போ அக்கர் ஆகும்னா உங்களோட டார்க் வந்து உங்களுக்கு எப்போ 0வா இருக்குமோ அது உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அக்கர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பார்த்துடலாம். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டார்க்கோட 0 அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து தீட்டா வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி 0 டிகிரி. ஓகே, விச் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதே டைரக்ஷன் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட டைபோலை நீங்க அலைன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் என்னது நம்மளோட டைபோல் அலைன் பண்ணிட்டீங்க. அது வந்து ஸ்டேபிளான ஈக்குலிபிரியமா இருக்கணும். அதே மாதிரி அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்றது என்னன்னா theta will be equal to 180 degree. ஸோ 180 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன செய்ய முடியும், காஸ் 180 டிகிரி அப்படின்றது நமக்கு மைனஸ் பொட்டன்ஷியல் கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்க போகுதுன்னா இந்த பாயிண்ட்ல நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி will be equal to PE. அதாவது நம்ம இப்படி எழுதிடலாம். PE அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ U will be equal to PE. சரிங்களா, அதாவது மைனஸ் PE, theta is equal to -1. இது வந்து நமக்கு என்னது மினிமம், இது என்னது நம்மளோட மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா இப்போ வென்னவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுக்கு நமக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து என்ன செய்ய போறீங்க, நம்மளோட டைபோலை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா
180 டிகிரியில் இருக்கும். தீட்டா will be equal to 180 டிகிரி. ஸோ cos 180 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து -1 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இதில் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி will be equal to PE அப்படின்னு சொல்லும்போது cos 180 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது -1 cos 180 டிகிரி அப்படின்றது நமக்கு -1 ப்ளஸ் போட்டுடலாம். ஸோ இது வந்து நம்மளோட என்னது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நமக்கு என்னன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அண்ட் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இதில் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது என்னது நமக்கு வந்து தீட்டா will be equal to 0, அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்றது நமக்கு தீட்டா will be equal to 180 டிகிரி. ஓகே, ரெண்டு பாயிண்ட்லையுமே நமக்கு ரெண்டு விதமான பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து அதிகமான பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒன்று வந்து கம்மியான பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் ராகுல் ராவ். ஓ சார், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாங்குவேஜ். யாவது வர்ஷினி ராகுல் ராவோ, can't you understand the language? Can't you understand the language? It's a Tamil man. Okay, how are you? You are looking from you are watching from Uttar Pradesh, huh? How are you? Hi, by the way, hi, welcome to this session. Okay, how you got this channel? Okay, நம்ம பேசிக்கிட்டு உத்தரப்பிரதேஷ். I am fine sir. How you got to know about this channel? Yadavan Shi Rahul Rao. Okay, just you can talk to me, you can chat with me and side by side enjoy your language sir. Okay. Okay, bye. Have you had a dinner na? ஓகே, சரி, நம்ம படிச்சுக்கிட்டே பார்ப்போம், படிச்சுக்கிட்டே பேசுவோம். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் உங்களோட டெரிவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பேசிக்காக நமக்கு ரெண்டு விதமான ஈக்குலிபிரியம் கனெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேபிள், இன்னொன்று அன்ஸ்டேபிள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு கிடைக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த பார்த்த கொஸ்டினை வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கொஸ்டின் வடிவில் ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்க. லிசன், ஐ ஃபைண்ட் தி சேனல் ஸ்க்ரோலிங் இன் யூடியூப். ஓகே ப்ரோ. ஓகே சார், ஜஸ்ட் இஃப் யூ ஹேட் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் chat. Okay, come in chat and I will try to clarify it. So மற்ற ஓகே, இங்கே கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் அ 2 point சார்ஜஸ் Q1 and Q2 located at அது ஒன்று கொடுத்துருக்கல டிஸ்டன்ஸ் R1 and R2 ரெஸ்பெக்டிவ்லி இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸில் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ரெண்டு சார்ஜை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் 2 points சார்ஜ் Q1 and Q2. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் நம்ம ஒரு சார்ஜ் நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு தேவைப்படும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் எடுத்துகிட்டு வந்து வைப்போமா, அப்படி சார்ஜ் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி தேவைப்படும்னா W will be equal to QV அப்படின்ற அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் சார்ஜ் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு வந்துடும் Q into V அப்படின்றத எடுத்துடும். அதாவது இது நம்ம பேசிக்காக நம்ம படித்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? அப்போ W1 will be equal to Q1 into V. அப்போ அதே மாதிரி செகண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு எவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணியிருப்போம்னா Q2 into V. சரிங்களா? V அப்படின்றது நமக்கு சேம் பொட்டன்ஷியலாக இருக்க போது ஃபார் சின்ஸ் நமக்கு சோர்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்கிறனால சேம் பாயிண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்து போகிறோம். இப்போது நமக்கு பொட்டன்ஷியல் 3 அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக நமக்கு இங்கே தான் நமக்கு வேரி ஆக போகுது. என்னன்னா we are going to take 2 charges. ஓகே, இந்த இது நமக்கு வெளியில இருந்து நமக்கு சார்ஜ் 1 எடுத்துட்டு வர போறோம். அதே மாதிரி இங்க சார்ஜ் 2 நம்ம எடுத்துட்டு வர போறோம். இங்க சார்ஜ் 1 நம்ம எடுத்துட்டு வர போறோம். இங்க சார்ஜ் 2 எடுத்துட்டு வர போறோம். இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் இடையில நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்னது மறுபடியும் எழுத போறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி will be equal to K Q1 Q2 divided by R. ஓகே, ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுது R. இப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்த்தோம்னா K Q1 Q2 divided by R. சரிங்களா? அப்போ இது ரெண்டு கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்து எழுதணும்னா அதுதான் டோட்டல் எனர்ஜியோட டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிக்கோங்க. டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி will be equal to Q1V plus Q2V plus K Q1 Q2 divided by R. சரிங்களா?
இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்டன்ஸ் ஆர்ட்ஸ். ஹாய் ஹாய். Hey guys, what are you doing here da? Where are you from? Hi, எப்படி இருக்கீங்க? சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே இப்போ தட்ஸ் இட், ரைட். ஸோ கமிங் டு இது லாஸ்ட் போர்ஷன், நம்மளோட எனர்ஜி ஃபார்முலா. ஸோ எனர்ஜியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஃபார்முலா மட்டும் தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இதுதான். அந்த 3 ஃபார்முலா, அந்த 3 பைப்புகளும் இதுதான். ஸோ என்னதான் நம்மளோட கெப்பாசிட்டரில் பொதுவாக நமக்கு எனர்ஜி வில் பி ஸ்டோர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? நம்மளோட கெப்பாசிட்டரில் நம்மளோட எனர்ஜி வில் பி ஸ்டோர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நம்மளோட இது வந்து நம்மளோட கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரில் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு இன் form of electrical energy. Electrical energy in the sense electric field. Electric field. ரைட்டா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்னடிசம் வரும்போது அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பேசிடுவோம். ஓகேங்களா? ஸோ U will be equal to இது வந்து CV ஸ்கொயர் QV அப்படின்னா Q ஸ்கொயர் டிவைட் பை C அப்படின்னா ½ இன்ட்டு Q ஸ்கொயர் டிவைட் பை C அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 ஃபார்முலா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அட் calculate the potential difference and the energy stored in the capacitor C2 in the circuit shown in the figure. Given potential at A is 90 degree. So potential area அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு 90 degree 90 volt இருக்கு. C1 அப்படின்றதோட வேல்யூ என்னது? 20 மைக்ரோஃபாரட். இங்க நமக்கு 30 மைக்ரோஃபாரட், இங்க நமக்கு 15 மைக்ரோஃபாரட். இப்போ நம்ம 3 கெப்பாசிட்டர் நமக்கு இருக்கு இல்லையா? இது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. potential difference calculate the potential difference and the energy stored in the capacitor Q2. இது நமக்கு என்ன செய்ய போறோம்னா, இது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V2 அப்படின்றது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நமக்கு என்ன எனர்ஜி ஸ்டோர் இன் தி கெப்பாசிட்டர் 2 அப்படின்றது நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த V2 அப்படின்றதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, E is equal to electric field is nothing but ½ into CV ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த CV ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து அந்த கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காரணம் என்னன்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கெப்பாசிட்டர்ஸ்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், அதாவது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால அதோட ஓவரால் சர்க்யூட்ல வந்து நமக்கு ஈக்குவலன்ட்டான சார்ஜ் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இது வந்து சீரிஸ்ல இருக்கு இல்லையா? அதனால என்னது, இது சீரிஸ் கெப்பாசிட்டர்ல 1/C1 plus 1 அதை எழுதிக்கோங்க. 1/C1 அப்படின்னு சொல்லும்போது 1 divided by C1 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 20 30 15 20 30 and 15 divided by 1 divided by 10 to the power of -6. ஓகே, மைக்ரோஃபோன் நம்ம காமன் எடுத்து வச்சிடலாம். இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா 15 நம்ம வெளியில எடுத்துடலாமா? சாரி, 15 எடுக்க முடியாது. 5 நம்ம வெளியில எடுத்துடலாம். 5 நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா 1 divided by 4 plus 1 divided by 6 plus 1 divided by 3. இப்போ இதில் நம்ம என்ன எழுதிக்க போகிறோம்னா, இது எல்லாத்தையுமே நம்ம இன்ட்டு 10 to the power of 6. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன எழுத போகிறோம்னா, நமக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு ஓவரால் நமக்கு என்ன கிடைக்கும்? 16 நமக்கு கிடைக்கும். 16 நமக்கு கிடைச்சோம்னா 4 5 நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் 5 உள்ளே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டெப்பே வேணாம் நமக்கு. லிசன், இந்த பாயிண்ட் நம்ம பாருங்க. உள்ள நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும் பாருங்க, 60 வரும். மேலே நமக்கு 30 போட்டோம்னா நமக்கு 3 2 60 ப்ளஸ் 2 30 60 ப்ளஸ் 15 4 60 டிவைட் பை இன்ட்டு -10 to the power -6 மேலே போய்ட்டுலாம். ஃபர்தர் நம்ம இதை கன்சல்ட் பண்ணோம்னா, ஃபர்தர் நம்ம ரெடியூஸ் பண்ணும்பொழுது 3 5 9. ஸோ நமக்கு 9 divided by 60 இன்ட்டு 10 to the power of 6 இருக்குது. இது நம்ம 3 20 மறுபடியும் இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம ஃப்ளிப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, கெப்பாசிட்டர் will be equal to 20 divided by 3 into 10 to the power of -6 அப்படின்னு இருக்கும். சரிங்களா?
அவ்வளோதான். இப்போ நம்ம ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா கையோட என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம வந்து டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம டோட்டல் சார்ஜ் நம்மளால சொல்ல முடியும். ஸோ டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு Q இஸ் ஈக்குவல் டு CV. இது வந்து டோட்டல். இப்போ டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ. ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு 20 டிவைடட் பை 3 இன்டூ 10 to the power of -6 இன்டூ வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்றது நமக்கு ஓவராலாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம பேசுறது எல்லாமே ஓவரால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இங்கே நமக்கு 90 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல நமக்கு 0 வோல்ட்டில் இருக்குது. ஸோ ஓவரால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் will be equal to 90. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா 90 எழுதிக்கலாம். ஸோ 1 3 is 3 3 3 சார் கேன்சல் 30 கேன்சல் பண்ணிடலாம். இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 20 into 30 3 2 சார் 6 600 into 10 to the power of -6. ஓகே, 9 2 சார் 18லாம் 30. ஓகே, ஸோ என்னது இதில் நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா 6 into 10 to the power of -4 கூலும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ Q will be equal to 6 into 10 to the power of -4 கூலும் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டால், இந்த ஓவராலாக நமக்கு சார்ஜ் will be equal to சேம் தான். சார்ஜ் வந்து நமக்கு சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் சார்ஜ் இப்போ நம்ம பேசலாம் இந்த பர்டிகுலர் அதாவது இந்த என்னது இந்த லிசன் இந்த கெப்பாசிட்டரில் நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்றதை நம்மளால் பேச முடியும். இப்போ நம்ம பேச முடியுமா? ஸோ பொட்டன்ஷியல் will be equal to Q is equal to CV. ஸோ V will be equal to Q divided by C. ஸோ டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இது சீரிஸ் சர்க்யூட்டில் இருக்கனால சார்ஜ் will be equal to சேம். ஸோ டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சார்ஜ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 6 into 10 to the power of 4. ஓகே, ஸோ 6 into 10 to the power of 4 இதில் நமக்கு 6 into 10 to the power of -4 டிவைடட் பை கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன இருக்க போகுதுன்னா நமக்கு 30 மைக்ரோ கூலும் 30 மைக்ரோ ஃபாரட் 3 into 10 to the power of -6 தான் நமக்கு வேல்யூ. இதில் நமக்கு 15 is 5 16 is 6 5 6 1/5 கிடைக்க போகுது. ஸோ 1/5 இன்ட்டு மேலே கொண்டு போகும்போது நமக்கு 10 to the power of 2 நமக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா 100 divided by 5 அப்படி something but 20. கரெக்டாக? ஸோ இந்த 20 அப்படின்றது என்னது நம்மளோட பொட்டன்ஷியலோட வேல்யூ. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு கிடைக்க போகிற பொட்டன்ஷியலோட வேல்யூ என்னது 20. அப்போ இதோட வேல்யூ என்னது ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் சொல்லும்போது இது வந்து நமக்கு 20 வோல்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ வாட் இஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜியோட ஃபார்ம் என்னது எனர்ஜி இஸ் நதிங் பட் half into CV square. half into அப்படின்னு சொல்லும்போது half into C அப்படின்றது நமக்கு 30 மைக்ரோ கூலும். ஸோ 30 into 10 to the power of -6 into CV square. V அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 20 into 20 சொல்லலாம். ஓகே, ஸோ 20 into 20 இது எல்லாத்தையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணோம்னா E will be equal to 1:10 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ 1 2 3 10 to the power of -3 6 into 10 to the power of -3. சரிங்களா? இது நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் which means energy will be equal to 6 மைக்ரோ ஜூல் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லாட்டா 6 into 10 to the power of -3 ஜூல் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இது நமக்கு கிடைக்க போகிற ரிசல்ட். இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? எதுவும் டவுட் இருக்குங்களா? சார் ஸ்பீக் இன் ஹிந்தி. ಯಾವುದು ವಂಶಿ I don't speak Tamil. Actually, I am very poor at Hindi. Sorry, I don't speak Hindi. Okay, I don't know Hindi. Okay. So, இது டவுட் இருக்குங்களா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? Listen, 10 capacitance each of capacitance 1 coulomb is connected in a parallel connection. So parallel connection happens சொல்லும்போது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். To source of 100 volt. The total energy stored in the system. இப்போ நமக்கு total capacitance parallel இருக்கனால எத்தனை capacitance இருக்கு? 10 capacitance நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். So 10 into 1 into 10 to the power of -6 farad அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம்னா -10 to the power of 5 farad அப்படின்னு எழுத போகிறோம். இதுதான் ஓவராலாக கெப்பாசிட்டன்ஸ் connected in parallel to the source of 100 volt. The total energy stored in the system is equal to, so total energy stored அப்படின்னு சொல்லும்போது energy will be equal to half into
சிவி ஸ்கொயருங்களா, half into சிவி ஸ்கொயர் தான் நமக்கு எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ half into சி அப்படின்றது நமக்கு 10 to the power of -5 into வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வோல்டேஜ் இருக்குது, 100 வோல்டேஜ் இருக்குது. ஸோ 100 into 100 ஓகேங்களா. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணோம்னா 1 2 3 4 10 to the power of -1, அப்போ 0.5 into 10 to the power of -1 சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா we can also say that energy will be equal to 5 into -2 போட்டுக்கலாம், 50 into 10 to the power of -3 ஜூல் எழுதிக்கலாம். சரிங்களா, இதுதான் நம்மளோட எனர்ஜி இருக்குது. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 to the power of -2 இது கிடையாது, இது கிடையாது, 0.5 இதுவும் கிடையாது. ஸோ 5 into 10 to the power of இதுதான் நம்ம கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் டி அப்படின்றது நம்ம கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம என்ன செய்ய நம்ம செஞ்சாச்சுன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக 2 சாப்டர் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் வர போகிற சாப்டர் வந்து நமக்கு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ் வடிவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கியூஆர்ஸ் கோட ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ தட் அது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். அங்கேருந்து நீங்கள் வந்து நம்மளோட நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் முடிச்சுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற 4 சாப்டரையுமே நம்ம வேமா பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா, ஃபைவ் மினிட்ஸ் பிரேக்கு, 10 நிமிஷம் பிரேக்கு முடிச்சுட்டு நானும் பிரேக் எடுத்துக்கிறேன், நீங்களும் பிரேக் போயிட்டு வாங்க. சரிங்களா, அதாவது இவ்வளோ நேரம் நான் விழுந்து நடத்திக்கிறேன், அப்பெல்லாம் எவனுமே வரல. கரெக்டாக பிரேக் விடும்போது மட்டும் ஒவ்வொருத்தனா ஜாயின் பண்ணுறீங்க, அது என்ன கணக்கு? சரி, நான் வந்துடுறேன். ஓகே, 2 minutes.
ஸ்டார்ட் பண்ணலாங்களா? 4 மணி நேரம் ஆயிடுச்சா? எனக்கும் தெரியல. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எஸ் நோ ஏதாச்சும் சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் அதானே சொல்லிடுறேன். நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்க, நானே சொல்லிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சாப்டர் போட்டு அதை கன்சிக்யூட்டிவாக நமக்கு ஒரு 4 சாப்டர் நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம், வேம் நம்ம சொல்ல போகிறோம். ஆதித்யா எஸ்எஸ் சார் வீடா பாரு. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள். லிசன், நமக்கு எல்லாத்தையும் பார்க்க போகிறதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓம்ஸ் லா, drift of electrons and origin of resistivity, cells, EMF, internal resistance, cells in series, cells in parallel, இந்த Kirchhoff's law. இவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் 4 டாபிக் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அடுத்த சாப்டர் நம்ம மூவ் ஆக போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லிசன் பண்ணுங்க. ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல முடியும்? ஓம்ஸ் லா அப்படினாலே என்னது ஜாலியான வருது. ஆக்சுவலாக நமக்கு வந்து 10th இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோமா. ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? எதனால அப்படி படிச்சிருக்கோம்? ஏன் கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக அது தப்பு. ஓகே, கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே தப்பாக மாறிடும். ஆக்சுவலாக வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அப்படின்றது நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லணும்னா ஆல்ரெடி இதை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இது எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் இருக்கிற ஒரு வாட்டர் இருக்குல்ல, ஒரு ரிவரில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதில் நீங்கள் வந்து என்னது ஆடலாம் பாடலாம் குதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக நமக்கு கம்மியான ரிவர் ஃப்ளோவில் நம்மளால் எல்லாமே குளிக்கலாம், நமக்கு விளையாடலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நம்மளோட சார்ஜ் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் அப்படின்ற டேர்ம்ஸ் நீங்கள் வோல்டேஜுக்கு ரிலேட் பண்ணிக்கோங்க, வாட்டர் ஃப்ளோவை நீங்கள் கரண்ட்டுக்கு ரிலேட் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I. இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸோட கான்ஸ்டன்ட். ஸோ அந்த எஸ்ஐ யூனிட் அப்படின்றது நமக்கு எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு ஓம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். ஓம் அப்படின்றது நமக்கு ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட்டாக இருக்க போகுது. ஓகே, அப்புறம் டினோட் இது வந்து பயங்கரமான சிம்பிள், ஒரு யூனிக்கான சிம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு மெட்டீரியலை பொறுத்து ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்க போகிற கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கண்டக்டர், இது நம்ம கண்டக்டர்னா ஒரு மெட்டீரியலுக்குமே நமக்கு தனுஸ்ரீ ஹாய் வாங்க வெல்கம் தனுஸ்ரீ. சரிங்களா? அப்படியே பேன் உட்காந்து பார்க்காம நோட்ஸ் எடுத்துக்கிட்டே பார்க்கணும். சரியா? இங்கே பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெட்டீரியலுக்கு நமக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ இருக்கும், ஒரு ரோ அப்படின்ற ஒரு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ இருக்கும். இப்போ நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்ணும்போது பேசிக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2 தான் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், 2 தான் பொறுத்து இருக்கும். ஒன்று வந்து அந்த கண்டக்டர் வந்து லாங்காக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, கண்டக்டர் லாங்காக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். கண்டக்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு அதிகமாக இருக்குன்னா நமக்கு அதிகமான சார்ஜஸ் வந்து அதில் ஃப்ளோ ஆக முடியும். அதனால நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும் எப்போனா கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா. இப்போ இதன்படி பார்த்தோம்னா the resistance will be proportional to area and inversely proportional to length ன்னு எழுதிக்கலாம். சாரி, அப்படியே உல்டாவா போட்டனா. resistance will be directly proportional to length and inversely proportional to area. அப்போ இந்த proportionality symbol நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். அதுதான் என்னது ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட், அது ரோ எல் டிவைட் பை ஏ. இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது இதுதான் என்னது நம்மளோட ரெசிஸ்டிவிட்டி. கரெக்டாக? இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெட்டீரியலுக்கும் பொறுத்து நமக்கு என்ன செய்ய போகுது, அது மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் இட்ஸ் மெட்டீரியல். இப்போது இதன்படி பார்த்தோம்னா லிசன், அதுக்கடுத்து நம்ம கரண்ட் டென்சிட்டி வந்தாச்சு. கரண்ட் டென்சிட்டி அப்படின்றது நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, அவ்வளோதான். ஒரு யூனிட் ஏரியாவுக்கு நமக்கு எவ்வளோ கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது, அதுதான் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் கரண்ட் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் I டிவைடட் பை A. இது நம்ம பேசப்படுறது வந்து இது வந்து ஜஸ்ட் நீங்கள் J அப்படின்றது வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஆக்சுவலாக நமக்கு இதில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்ன, கரண்ட் வந்து உங்களுக்கு ஸ்கேலர் குவான்டிட்டி, ஆனால் கரண்ட் டென்சிட்டி வந்து உங்களுக்கு வெக்டர் குவான்டிட்டி. பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து கரண்ட் டென்சிட்டி இஸ் வெக்டர் குவான்டிட்டி, கரண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஸ்கேலர் குவான்டிட்டியாக இருக்கும். எஸ்ஐ யூனிட் அப்படின்றது நமக்கு ஏரியா மீட்டர் பர் ஏரியாவுக்கு கரண்ட் டென்சிட்டி கரண்ட் பெர் யூனிட்
ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, ஏரியாவில் ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. ஓகே, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது லிசன், ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை பொறுத்தளவுக்கு வி ஆர் ஹேவிங் நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கண்டக்டரை பொறுத்தளவுக்கு அதோட ஃப்ரீ ஸ்டேட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட ஃப்ரீ ஸ்டேட்டில் அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் நம்ம மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரீ ஸ்டேட்டில். ஆனால் ஒன்ஸ் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம், இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா, இந்த கண்டக்டரை நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா, இதில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இது அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அது மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறனால தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த சார்ஜை அட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆகும். இப்போ என்ன செய்ய போறோம்னா, இதை நம்ம குவான்டிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி மூவ் ஆகும்போது இதை வந்து லெட்ஸ் இதை வந்து லென்த் எல்லுன்னு எழுதிக்கலாம். ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன பேச போறோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு உண்டான ஃபார்முலா நம்ம பேச போறோம். ட்ரிஃப்ட் ஃபார்முலா பேசும்போது ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் QE. ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் QE. ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ நதிங் பட் MA. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பேசிக்கலாம்னா MA is equal to QE அப்படின்னு எழுதிக்கலாம். MA is nothing but QE அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல இருந்து நமக்கு ஆக்சலரேஷன் இஸ் நதிங் பட் QE டிவைடட் பை Mன்னு எழுதிக்கலாம். இது இப்படியே இங்க இருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டேர்ம்ஸ் மட்டும் நான் சொல்லி தரேன். ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. இந்த ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லும் போது என்னதுன்னா இட்ஸ் அ டவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம். டவ் அப்படின்றது நமக்கு என்னது டார்க்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் டைம் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு கொலிஷனுக்கு இடையில இருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் தான், ஃப்ரீ டைம் தான் அது ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆக்சுவலி நமக்கு அந்த இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ரேண்டம் இங்கிட்ட மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமா, அப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு கொலிஷனுக்கும் இடையில வந்து அந்த டியூரேஷன்ஸ் இருக்குல்லையே, அதுதான் என்னது நம்மளோட ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ அந்த ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டவ். ஓகே, அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ட்ரிஃப்ட் ஆகிட்டு போமா, அப்படி போகும்போது அது எவ்வளவு ஸ்பீடில் அது போகுது அப்படின்றதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா என்ன எழுதிக்கலாம்னு பாருங்க. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஆக்சலேஷன் இஸ் நத்திங் பட் velocity divided by time taken. Okay, இந்த இடத்துல நமக்கு எப்படி இது ரீரைட் பண்ணிக்கலாம்னா acceleration will be equal to drift velocity divided by relaxation time அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரிலாக்ஸேஷன் டைம் நம்ம இந்த ஒரு சைடு நம்ம கொண்டு வரும்பொழுது acceleration into relaxation time will be equal to drift velocity. ஸோ பை சான்ஸ் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, நமக்கு ஆக்சிலேஷனோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ drift velocity will be equal to QE divided by M into tau. சரிங்களா, இது நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு உண்டான ஒரு ஃபார்முலா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன ஃபார்முலா இருக்குன்னா, இதவே நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு அப்புறம் கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு இடையில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கேட்பாங்க. கரண்ட்டுக்கும் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு இடையில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இதையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த கண்டக்டர் எடுத்துக்கலாம். அந்த கண்டக்டரை பொறுத்தளவுக்கு we are having two கரண்ட். சரிங்களா, இப்போ இங்கேருந்து இங்கே வரதான் நமக்கு லென்த் இல்லை அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரதான் நமக்கு கரண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் இஸ் நத்திங் பட் Q டிவைடட் பை டைம் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Q நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இந்த Q எப்படி டிஃபைன் பண்ண முடியும்னா இந்த ஹோல் கண்டக்டர் நமக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ Q will be equal to NE. ஓகே, Q is equal to NE. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன எழுத போறோம்னா இந்த N அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஃபார் யூனிட் ஏரியா அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஓகே ஆதித்யா SS சார் ஹாய், LP பிரியன் ஹாய் சார், வாட் இஸ் மீனிங் ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிசம், ஒரு தடவை கேட்டா பார்த்தா நான் பார்க்க மாட்டேன்னா என்ன பிரியன், எலக்ட்ரோ மேக்னடிசம் அதாவது கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது அது வந்து மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோமேக்னடிசம். சரிங்களா,
which means current இருந்தா மட்டும் தான் அது வந்து மேக்னெட்டா ஆக்ட் ஆக போகுது. ஓகே, கரண்ட் இல்லாட்டா அது மேக்னெட்டா ஆக்ட் ஆகாது. இது என்னன்னா ஒரு சாஃப்ட் அயர்ன் கோரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சாஃப்ட் அயர்ன் கோரோட இட்ஸ் a ferromagnetic material. ஓகே, சோ ferromagnetic material இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி டைப் தான் நம்மளோட சாஃப்ட் அயர்ன் கோர். அந்த சாஃப்ட் அயர்ன் கோர்ல என்ன செய்யறோம்னா நம்ம ஒன்ஸ் நம்ம கரண்ட் நம்ம கொடுத்தோம்னா கரண்ட் நம்ம அதுல பாஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு மேக்னெட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஒன்ஸ் நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணோம்னா அது வந்து மேக்னெட்டா டிமேக்னெட்டா ஆயிடும். அது வந்து மேக்னெட்டா இருக்காது. சரிங்களா, இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, ஒரு கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்றது தான் என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிசம். சரிங்களா, ஆக்சுவலா என்னன்னா இந்த இடத்துல வந்து ராக் வித் நவீன் ஐயா வாங்கயா வணக்கம்யா. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிசத்தையும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் ஒரு மேக்னெட்டிசத்தையும் ஒரு ஒரே இடத்துல எடுத்து வர்றது தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிசம். பரபி இதையும் நம்ம பார்க்க போறோம், லாஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என் அப்படின்ற ஒரு மேட்டர் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். என் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பெர் யூனிட் ஏரியா. என் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்றது நமக்கு என் அப்படின்றது. ஸோ என் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பெர் யூனிட் ஏரியா. ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டேன். ஆமாயா, நீ தான் பிஸி ஆகிட்ட, ஆளே பார்க்க முடியல. நவீன உங்களுக்கு புரிச்சா பிரியன் எல்பி பிரியன் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எலக்ட்ரோமேக்னெட்டிசம் என்னன்னு புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? பிரியன் புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் இப்போ எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா நம்பர் ஆஃப் சார்ஜ் இன்டூ ஏரியா இன்டூ லென்த். இந்த ஏரியா இன்டூ லென்த் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹோல் வால்யூமை நான் எடுத்துட்டு வர போறோம் இன்டூ இ. இப்போ நான் எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணி எழுதணும்னா சார் ஜஸ்ட் நமக்கு Q அப்படின்றத நம்ம எழுதியாச்சு. Q அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ டைம் நம்ம எழுதணும். ஸோ இந்த சார்ஜ் வந்து இங்க இருக்கிற சார்ஜ் வந்து இங்க வரதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எவ்வளவு வெலாசிட்டியில வருதுன்னு பாருங்க. எவ்வளவு வெலாசிட்டியில வரத போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில வரப்போகுது. ஓகே, ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் நதிங் பட் distance divided by time taken. So the time taken will be equal to length divided by drift velocity. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன செய்ய போகுது, டைம் நம்ம எடுத்து வச்சாச்சு அண்ட் ஆல்சோ நமக்கு என்ன எடுத்து வச்சாச்சு, சார்ஜ் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன செஞ்சுக்க போறோம், வேற என்ன எடுத்துக்க போறோம், கரண்ட் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ கரண்ட் will be equal to current is nothing but Q divided by time taken, Q divided by time taken. Q அப்படின்றது என்னது, நமக்கு கேபிட்டல் N A capital N A L E divided by time taken. Time taken அப்படின்னு சொல்லும்போது L divided by drift velocity. ஸோ இந்த drift velocity நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா I will be equal to இந்த L கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சுக்கலாம், N A E V D அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து என்ன, இதை வந்து உல்டா பண்ணி கூட எழுதிக்கலாம். எப்படின்னா I is equal to A V D A A1. ஓகே, ஸோ இது என்னன்னா I is equal to அவன் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சரி, I is equal to அவன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, சந்தோஷ்குமார் எவ்வளோ நேரம் சார் அவனே டயர்ட் ஆகிட்டான். நான் போய் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு குளிச்சு வரேன், இன்னமும் நீ எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறோம். சந்தோஷே என்ன செய்ய, படிக்கணும்ல. சரியா, ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுதான் நம்ம இருக்கிறது I is equal to அவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது, ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் ஒரு கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ the ratio of current density and the electric field is called as. ஸோ கரண்ட் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. J is equal to sigma E. ஓகே, இது எதனால வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ சந்தோஷ்குமார், நான் 11th சார் சும்மா வந்து பார்த்தேன். சரி, பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, நாங்களாம் பார்த்தா 12th உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா, சாப்பிட்டியா சந்தோஷ, சாப்பிட்டியா? சி கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லி லிசன் பார்த்துக்கோங்க. கரண்ட் டென்சிட்டி இஸ் நதிங் பட் I divided by A. சரிங்களா, I divided by A. இதுல இருந்து நமக்கு அந்த I அப்படின்றத நம்ம இப்போ தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். அவன் அப்படின்னு சொல்லி A B D E N divided by A அப்படின்னு எழுதியிருந்தோம். இந்த A நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு V D E N அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இந்த V D E N வந்து நமக்கு இன்னொரு விதமாக கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்,
drift velocity பொறுத்த அளவுக்கு mobility அப்படினு சொல்லிட்டு இன்னொரு மேட்டர் இருக்கு. mobility அப்படினு சொல்லிட்டு இன்னொரு மேட்டர் இருக்கு. the mobility is nothing but drift velocity divided by e அப்படினு எழுதிக்கலாம். இப்போ இந்த drift velocity க்கு பதிலா we can also write as drift velocity is nothing but mobility into e அப்படினு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ drift velocity okay, so j is equal to mu e e n. இதுல எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க, எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு பாருங்க. e கான்ஸ்டன்ட், mu கான்ஸ்டன்ட், mobility கான்ஸ்டன்ட், n கான்ஸ்டன்ட், எது வேரியபிளா இருக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் நமக்கு வேரியபிளா இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் எப்படி எழுத போறோம்னா j is nothing but sigma e அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ சிக்மா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதை டிஃபைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிக்மா அப்படின்றது என்னது? இட்ஸ் அ கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. இது வந்து என்னது? கண்டக்டிவிட்டி. சரிங்களா? அப்போ இதோட ரேஷியோஸ் என்ன இருக்க போகுதுன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு j இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ. இதை j அப்படின்றது வந்து கரண்ட் டென்சிட்டி, சிக்மா அப்படின்றது வந்து என்னது? கண்டக்டிவிட்டிக்கு உண்டான ஃபார்முலா. இ அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the ratio of current electric density and electric field lines அப்படின்னு j divided by e அப்படின்றது என்னது? நம்மளோட சிக்மா. சிக்மா அப்படின்றது நம்மளோட கண்டக்டிவிட்டி. ஸோ கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடுங்க. ஓகே, சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஓகே, ஒருத்தர் சாப்பிட்டியான்னு கேட்குறானே, நான் சாப்பிட்டேன் சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்குறியா சந்தோஷ்? கல் நெஞ்சம்டா உனக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. in the current carrying conductor the ratio of the electric field and the current density அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்ததுவே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, திருப்பி போட்டிருக்காங்க. ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் சாப்பிட்டேன் உனக்கு என்ன இப்போ? ஸோ கரண்ட் கேரிங் அது அப்படியே ஒன்றுமே சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ. இதவே என்ன செஞ்சுக்கலாம்னா ஜே டிவைட் பை இ இஸ் ஈக்குவல் டு சிக்மான்னு போட்டிருந்தோமா? இப்போ இதவே நம்ம ஃபிளிப் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபிளிப் பண்ணோம்னா இ டிவைட் பை ஜே இஸ் ஈக்குவல் டு என்னடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வச்சு நத்திங் பட் 1 சிக்மான்னு சொல்கிறாங்க. இந்த 1 சிக்மா அப்படின்றது என்னது? இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி அப்படின்றது நம்மளோட ரெசிஸ்டிவிட்டி. சரிங்களா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லும் போது ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 கண்டக்டிவிட்டி. ஓகே, கண்டக்டிவிட்டியோட ஆப்போசிட் தான் நம்மளோட ரெசிஸ்டிவிட்டி. அவ்வளோ போன கொஸ்டினோட அப்படியே ரிவர்ஸ் ஃபார்ம் தான், அதாவது ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்ம். அந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது சிக்மா. ஓகே, சாப்பிட்டீங்களா சார்? எந்த ஊர் சார் நீங்கள்? அட எந்த ஊருன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் போ. சாப்பிட்டேன்னு கேட்டேன் நீ என்னைய? சொல்ல மாட்டேன் போ. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. யூஸ்வலாக என்னது? லிசன், இந்த இடத்துல நமக்கு 1 நிமிஷம். ரைட், two wires x and y of same material and equal length having area of cross section A and சொல்ல மாட்டேன். Okay, having area of cross section A and 2A respectively are connected in parallel connections. சூப்பர். அப்போ parallel connection நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு 2 கண்டக்டர் எடுத்துக்காங்க. இந்த 2 கண்டக்டர் சரி நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா இந்த கண்டக்டர் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியாக நம்ம எழுதிக்கலாம். ஓகே, பேரலாக நம்ம 2 ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 ரெசிஸ்டர் நமக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 ரெசிஸ்டர் இருக்குது. இந்த 2 ரெசிஸ்டருமே பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். connected in parallel across the ideal battery of EMF. What is the ratio of the current density? ஓகே, ஸோ இது வந்து பேட்டரி நமக்கு வெளியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது இது வந்து கரண்ட் டென்சிட்டிக்கு நமக்கு பார்க்கணும். IX அப்படின்ற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும், இங்கே IY அப்படின்ற அளவுக்கு கரண்ட்டும் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? லிசன், சார் மேக்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும் சார், சொல்லுங்க. நீ படிப்பா, நானா செஞ்சவனே, நீ போய் படி. ஓகே லிசன், இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சீன்ஸ் அது வந்து ஒரு பேரலல் கனெக்ஷனால நமக்கு கரண்ட் வந்து நமக்கு 2 டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் வந்து நம்ம 2 டிவைட் ஆகிறதுனால மேலே போகிறது வந்து IX அப்படின்ற ஒரு கரண்ட் இருக்கும், கீழே வந்து நமக்கு IY அப்படின்ற ஒரு கரண்ட் இருக்கும். லிசன், அப்போ இப்போ நம்ம 2க்குமே நமக்கு இங்கே ஒரு கரண்ட் டென்சிட்டி நம்மளால கிடைக்க முடியும், இங்கே வந்து நமக்கு ஒரு கரண்ட் டென்சிட்டி நமக்கு இருக்கும். ஓகே, அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எனக்கா சொல்ல மாட்டேன், நீ அழுது கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே
இங்க பாருங்க இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒண்ணே தான். லிசன், இப்போ நமக்கு கரண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, கரண்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் பாருங்க. கரண்ட் இஸ் நதிங் பட் வோல்டேஜ் டிவைடட் பை ஆர். ஸோ சின்ஸ் அது வந்து பேரல் கனெக்ஷனால நமக்கு ரெண்டுமே வோல்டேஜ் வந்து நமக்கு சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்னா ரெசிஸ்டிவிட்டி இன்டூ லென்த் டிவைடட் பை ஏரியா அப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல இருந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். I is equal to V divided by rho L divided by area அப்படின்னு எழுதியிருந்தோம். ஸோ I will be can be written as அதாவது வோல்டேஜ் இன்டூ ஏரியா டிவைடட் பை ரோ இன்டூ எல். சரிங்களா? இப்போ இதை தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ஐஎக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்மளோட ஐஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட வோல்டேஜ் அப்படின்றது சேமாக இருக்க போது. ஏரியா அப்படின்னு சொல்லும்போது சேம் ஏரியா தான். ஓகே, ஏரியா அண்ட் 2A மேலே இது வந்து இது ஏ, இது 2A நம்ம கண்டக்டரோட கிராஸ் செக்ஷன் ஏரியா. சரிங்களா? ஸோ ஏ டிவைடட் பை ரெசிஸ்டிவிட்டி வந்து நமக்கு சேம் மெட்டீரியல்னால சேமாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ எல் அப்படின்றது நமக்கு சேமாக தான் இருக்க போகுது. சேம் லென்த் நம்ம சொல்லியாச்சு. அதே மாதிரி இப்போ நமக்கு ஐஒய் நம்ம எழுதினோம்னா V இன்டூ 2A டிவைடட் பை ரோ இன்டூ எல் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ஐஒய் நம்ம எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கரண்ட் டென்சிட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம ஒரே ஒரு வேலை. ஸோ கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது JX இஸ் நதிங் பட் I டிவைடட் பை A அப்படின்றது நமக்கு கரண்ட் டென்சிட்டி. ஸோ IX அப்படின்றது என்னது? VA டிவைடட் பை உனக்கு என்னப்பா வேணும்? ஏய், ரோ எல் டிவைடட் பை 2 இன்டூ VA டிவைடட் பை ரோ எல். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ஏ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா வி வேற என்ன கேன்சல் பண்ணிடலாம்? ஓகே, இது அப்படியே ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே நான் ரிலேட் பண்ண JX டிவைடட் பை JY அப்படின்னு எழுதிட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்? டேரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதையும் நம்ம ரிலேட் பண்ணிடலாம். ரிலேட் பண்ணும்போது எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பாருங்க. JX அப்படின்னு சொல்லும்போது I டிவைடட் பை A, I டிவைடட் பை A, ஐக்கு பதில் நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஐக்கு பதில் நம்ம இதை எடுத்துட்டு வந்தாச்சு டிவைடட் பை A. அண்ட் ஆல்சோ ஒரு நிமிஷம் நான் எங்கேருந்து மறுபடியும் வரேன். I அப்படின்னு சொல்லும்போது நமக்கு VA டிவைடட் பை ரோ எல் இன்டூ ஏ. சரிங்களா? ஸோ இதை ஏஐ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா VL டிவைட் பை ரோ எல் அப்படின்னு கிடைக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அப்போ JY அப்படின்னு சொல்லும்போது IY டிவைட் பை A அப்படின்னு எடுத்துக்கலாம். A அப்படின்னு சொல்லும்போது நமக்கு J அப்படின்னு 2A அப்படின்னு எழுதணும். கரெக்டுங்களா? டிவைட் பை ஏரியா 2A. அப்போ IY அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன எழுதிக்கலாம்? V 2A டிவைடட் பை ரோ எல் இன்டூ 2A. ஸோ இந்த 2A கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்யும்? V டிவைட் பை ரோ எல் கிடைக்கும். இப்போ நம்ம ரெண்டுமே நம்ம ரேஷியோஸ் எடுத்தோம்னா நமக்கு தெளிவாக என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டுமே நமக்கு சேமாக தான் இருக்க போகுது. 1:1 தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம ஒன்ஸ் நமக்கு அந்த ரேஷியோஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஆன்சரு 1:1 தான் நமக்கு கிடைக்க போகுது. 1:1. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, ஃபார் ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபார் சொல்லுங்க என்னத்த சொல்ல? என்ன சொல்ல? வெங்கட்ட வரதன் ஹாய் வாங்க. ஓகே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னத்த சொல்ல? சந்தோஷ், உனக்கு என்ன வேணும்? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஜஸ்ட் லிசன். இதான் நம்ம பார்த்தது கொஸ்டின். ஓகே, இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம இப்போ ட்ரிஃப்ட் லிஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. ஜஸ்ட் நம்ம குயிக்காக நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாமே நமக்கு இருக்குது. எல்லாமே இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். வேற என்ன பார்த்துருந்தோம்? நெக்ஸ்ட்டு ஓகே, a conductor of length L is connected across the ideal EMF keeping cell is connected length. நிமிஷம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும்? ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம தியரி மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம். உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஆஃப்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் குயிக்காக ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. செல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளோட செல்ஸ். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நமக்கு இந்த EMF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது. இந்த EMF அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அது வந்து இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஒரு சார்ஜை நம்ம மூவ் பண்ண வைக்கிறதுக்கு அது கொடுக்கக்கூடிய எஃபர்ட் தான் என்னது? நம்மளோட எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எந்த ஊருன்னு தான்
நீங்க காரைக்குடியா? சந்தோஷ் காரைக்குடி இல்லை நான். பாய் பாய் சார், குட் நைட். நான் காரைக்குடி இல்லடா, நான் காரைக்குடியில படிச்சேன். தேனிடா. நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இது செல்ஸ்னா பேசிக்கான இது எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ் இஸ் a kind of force. ஓகேயா? ஆக்சுவலி நாட் அ ஃபோர்ஸ், ஒரு சார்ஜ் நம்ம மூவ் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கக்கூடியது எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பேசிக் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு பயங்கரமான ஒரு செல் நீங்கள் கல்டிவேட் பண்ணாலும், என்ன நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஒரு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வந்து தவிர்க்கவே முடியாது. சரியா? சந்தோஷ் நான் போயிட்டியா, கோச்சிக்கிட்டியா? இது ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஆர் ரெசிஸ்டன்ஸ், இது ஆர், இது வந்து இஎம்எஃப். சரிங்களா? இப்போ என்ன செய்யுங்க, இன்கேஸ் உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா நமக்கு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஒன்று காரைக்குடி ஸ்லாங்கு வருதுன்னே பார்த்தேன். மிக்க நன்றி ஐயா. காரைக்குடியில் தான் படித்தேன், அதானே காரைக்குடி ஸ்லாங்கு. அப்படிலாம் ஒரு ஸ்லாங் இருக்கா என்ன? ஓகே, இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை எப்படி எப்பவுமே நமக்கு இந்த பாயிண்ட்டில் நமக்கு பொட்டன்ஷியல் வந்து நமக்கு ட்ராப் ஆகும். எப்படி எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் ஐ அப்படின்ற ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு ட்ராப் ஆகும் பொட்டன்ஷியல் என்னது, V is equal to IR அப்படின்ற அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இங்கே கிடைக்க போகிற இஎம்எஃப் வந்து நமக்கு, மிக்க நன்றி ஐயா, தமிழில் தேடி பிடிச்சி டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வில் பி ஈக்குவல் டு எப்சிலான் இஎம்எஃப் மைனஸ் IR. ஓகேங்களா? ஸோ இந்த IR அப்படின்றது வந்து இந்த இடத்துல இந்த இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து அதை ட்ராப் பண்ணும் அப்படின்றது குறிக்கக்கூடியதான் இந்த டேர்ம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம், எப்பவுமே நீங்கள் எவ்வளோ பெரிய செல்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் இட். A battery of EMF and internal resistance is connected. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே ரைட், இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. A cell of internal resistance or connected across the external resistance or can supply maximum current. எப்போ நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் நம்ம சப்ளை பண்ண முடியுமா, எப்போலாம் நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு சேமாக இருக்கும், அப்போ தான் நமக்கு என்னது இருக்கும், மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ சந்தோஷ் இருக்கேன் ஒன்றும் பத்திரம் இல்லை, நிம்மதியாக போய் நிம்மதியாக தூங்கு. சரியா? தூங்கிட்டு அடுத்த லைவுக்கு வாங்க. பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சாரி, லிசன், சின்ன தப்பு பண்ணிட்டு பாருங்க. Internal resistance வந்து a cell of internal resistance are connected across an external resistance or can supply maximum current. ஸோ மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம கூட செல்லு, இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இது எல்லாமே மொத்தமாக நம்ம செல்லுன்னு சொல்ல முடியும். ஸோ வெளியில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கோ, எப்போ நமக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஜீரோவாக இருக்கோ, அப்போ தான் நமக்கு வந்து இந்த சர்க்யூட்டில் மேக்ஸிமம் ஆஃப் த கரண்ட் வந்து கொடுக்க முடியும். மோரோவர் நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளால என்ன செய்ய முடியாது, we cannot compromise the internal resistance. ஸோ நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே விஷயம் அது நம்மளோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். அவர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஜீரோ பண்ணி வச்சுன்னா நமக்கு என்ன செய்ய முடியும், we can supply more current. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் செல்ஸ் இன் பேரலல் அப்படின்றது உங்களுக்கு முக்கியமானது. பாய் சந்தோஷ், பாய்டா. செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் செல்ஸ் இன் பேரலல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ செல்ஸ் இன் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஜென்ரலாக நீங்கள் சிம்பிள் அனாலிசிஸ் இருக்கலாம், அதோட ரெண்டுமே நீங்கள் செல்ஸ் நீங்கள் ஆட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும், அண்ட் ஆல்சோ அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ பட் கமிங் பேக் டு நமக்கு செல்ஸ் இன் பேரலல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம உள்ளுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, நமக்கு கரண்ட் வந்து நமக்கு டிவைட் ஆகும். பேரலல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பேரலல் சர்க்யூட்டில் நமக்கு கரண்ட் வந்து நம்ம டிவைட் ஆகும். ஸோ டோட்டல் கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு current 1 plus current 2. சரிங்களா? அப்படி ஸ்பிட் ஆகிற கரண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், current 1 plus current 2. ஸோ கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கிறது என்னது, current I is equal to V by R. கரெக்டாக I is equal to V by R. அப்போ V அப்படின்னு சொல்லும்போது epsilon divided by R அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ epsilon அப்படின்றது போது எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ், தட் இஸ் நத்திங் பட் EMF அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் EMF அப்படின்றது இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். விச் மீன்ஸ் இது வந்து சின்ஸ் அது பேரல் கனெக்ஷனாக இருக்கிறதுனால அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம டோட்டல் கரண்ட்டை நம்ம பார்க்கணும்னா the net current I equivalent will be equal to I1 plus I2 plus நீங்கள் எத்தனை கரண்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை. ஸோ I1 அப்போ ஐக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா E equivalent divided by R equivalent. I1க்கு பதிலாக E1 divided by R1, I2க்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம் E2 divided by R2.
ஸ்ரீ சக்தி சரண் சார், இந்த சாப்டரில் எந்த மாதிரி சம்ஸு கேட்பாங்க? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. லிசன், பேசிக்காக உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படியாச்சும் கண்டிப்பாக மாட்டும். ரெசிஸ்டிவிட்டி, அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டிவிட்டி எல் டிவைட் பை ஏ அப்படின்ற ஒரு ஃபார்மா இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மாட்டும். அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த லென்த் வந்து கூட்டுறோம், இத்தனை டைம்ஸ் வந்து கூட்டுறோம், ஏரியா வந்து இத்தனை டைம்ஸ் கூட்டுறோம் குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிர்ச்சாஃப்ஸில் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கிர்ச்சாஃப்ஸில் வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, அது தொடாமல் எவனுமே கொஸ்டினே ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ அதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Listen, இதில் வந்து under what condition with the current in the wire will be the same condition in the series and parallel connection of the. ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் வெளியிலையும் நமக்கு சேம் இருக்கும் பொழுது தான் நமக்கு என்ன அதை அச்சீவ் பண்ண முடியும், கரண்ட் வந்து நம்ம ஜீரோ இது பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இது தஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இது வந்து அப்டேட்டட் கொஸ்டின்ல கேட்பாங்க. என்னன்னா, எப்போ நமக்கு வந்து செல்ஸ் எக்ஸ்டர்னல் அண்டர் கண்டிஷன்ஸ் கரண்ட் வயர் வில் பி சேம் when the current அதாவது சீரிஸ் கனெக்ஷன்லையும் பேரலல் கனெக்ஷன்லையும் எப்போ வந்து நமக்கு சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் என்ன இருந்திருக்கலாம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து n நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து நமக்கு சீரிஸாகவும் நம்ம பேரலாகவும் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த கண்டிஷன் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 voltage, okay, a 10 volt current, a 10 volt cell, okay. கிர்ச்சாஃப்ஸ் லா சம் மட்டும் இப்போ நடத்துங்க, யாருமே இல்லை கிளாஸில், நாளைக்கு எக்ஸாம் போவே மனசு. ஸ்ரீ சக்தி சரண், நாளைக்கு வந்து கிர்ச்சாஃப்ஸ் லா மட்டும் நடத்தவா? ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுறேன், நான் அது முடிச்சுட்டு வரேன். சரியா? அந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அப்போ உட்காந்துரு, லைவ்ல உட்காந்துரு. சந்தோஷ் போவே மனசு இல்லையா உனக்கு? சரி, லிசன் சந்தோஷ், ஸ்ரீ சக்தி சரண், உங்களுக்காக டக்குன்னு முடிச்சிடுறேன். லிசன், வோல்டேஜ் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட வந்துடலாம். நெக்ஸ்ட் என்னது? கிர்ச்சாஃப்ஸ் லா. யாருக்காக? என்னோட சக்தி சரணுக்காக. ஓகே, கிர்ச்சாஃப்ஸ் லாவை பொறுத்தளவுக்கு 2 லா இருக்கு. கிர்ச்சாஃப்ஸ் லாவை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 லா இருக்கு. ஒன்று வந்து கரண்ட் ரூல் அண்ட் வந்து ஜங்ஷன் ரூல். சரிங்களா? சாரி, ரெண்டுமே ஒன்று தான். கிர்ச்சாஃப்ஸ் லாவை பொறுத்தளவுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லால நமக்கு என்னது, நமக்கு வந்து 2 லா இருக்கு. ஒன்று வந்து கரண்ட் ரூல், இன்னொன்று வந்து நமக்கு வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? வோல்டேஜ் ரூல் இதை வந்து நமக்கு எப்படி கூட சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஜங்ஷன் ரூல் கூட சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜங்ஷன் ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜங்ஷன் ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் ரூல் நம்ம எப்படி கூட சொல்லுவாங்கன்னா, அது வந்து லூப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லூப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஜங்ஷன் ரூல் என்னன்னு சொல்கிறேன். ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லும்போது ரூல் 1, அதாவது ஜங்ஷன் ரூல். ஜங்ஷன் அப்படின்னாலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ரயில்வே ட்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜங்ஷன் வந்து ட்ரெயின் வரும், நிற்கும், மறுபடியும் போயிடும். அதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேறு வெளியிலேருந்து எந்த ஒரு இடத்துல இருந்து வர்ற ட்ரெயின் வந்து அந்த ஜங்ஷனில் நின்றுட்டு கடந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஜங்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கரண்ட், இந்த ஒரு கரண்ட்டுமே நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னா, வந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு போக போகுது. ஓகேங்களா? வந்துட்டு அதுலேருந்து நமக்கு பிரிஞ்சு போக போகுது, வந்துட்டு அதுலேருந்து பிரிஞ்சு போகுது. ஓகேங்களா? ஜென்ரல் அதை பார்த்துக்கோங்க. இப்போ கரண்டோட டைரக்ஷன் மட்டும் பார்த்தேன்னு சொல்லுங்க. இப்போ I1 அப்படின்ற கரண்ட் வருது, இது வந்து I2 அப்படின்ற ஒரு கரண்ட் வருது. இந்த ஜங்ஷனில் மீட் ஆகிட்டு கரண்ட் வந்து வெளியில் போக போகுது. சரிங்களா? இப்போ கரண்ட் I3, கரண்ட் I4, கரண்ட் I5, கரண்ட் I6. சரிங்களா? இப்போ 2 கரண்ட் மட்டும் அந்த ஜங்ஷனுக்கு வருது. அண்ட் பேலன்ஸ் இருக்க எல்லா கரண்ட்டுமே நமக்கு அந்த ஜங்ஷன் வந்து வெளியில போய்கிட்டு. இதுதான் நம்மளோட ஜங்ஷன். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கிர்ச்சாஃப்ஸ் என்ன சொல்றாருன்னா, நான் எவ்வளவு கரண்ட் வந்து இந்த ஜங்ஷன்ல வந்து இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் வந்து ஒரு அதுக்குன்னு எந்த ஒரு சார்ஜுமே அங்கே ஸ்டோர் ஆகி நிற்காது. ஓகேவா? அதனால எவ்வளவு கரண்ட் அந்த ஜங்ஷனுக்கு வருதோ அவ்வளோ கரண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பிட் ஆகி வெளியில போயிடும். அந்த ஜங்ஷன் எந்த ஒரு சார்ஜுமே நிற்காது அப்படின்றது அந்த கிர்ச்சாஃப்ஸ் லாவோட பேசிக்கான ஒரு ரூல். அப்போ அவர் சொன்னதுபடி பார்த்தோம்னா I1 + I2 அப்படின்றது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்னா, இப்போ வர்ற கரண்ட் வந்து எல்லாமே ஸ்பிட் ஆகி வெளியில போயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம்னா, I3 + I4 + I5 + I6. ஓகே, இதை வந்து நான் எனக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா,
ஒரு ஜங்ஷன்ல எவ்வளவு கரண்ட் வருதோ அவ்வளோ என்ட்ரிங் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு எக்ஸிட்டிங் கரண்ட். இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஜங்ஷன்ல எந்த ஒரு கரண்ட்டுமே அங்கே வந்து நிற்கவே நிற்காது. இதுதான் பேசிக்காக நமக்கு. ஸோ இந்த ஜங்ஷன் ரூல்ல இல்லாட்டி கரண்ட் ரூலை பொறுத்த அளவுக்கு நமக்கு 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஜங்ஷன் ரூலை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து இட்ஸ் அ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், அதை தான் பேஸ் பண்ணி இருக்கும். இது வந்து என்னது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சார்ஜுமே இங்கே வேஸ்ட்டாகவே போகாது, எந்த ஒரு சார்ஜுமே இங்கே வந்து வீண் போகவே போகாது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இருக்குது. லிசன், ஓகேங்களா? ஸோ சக்தி சார் இதில் சம்ஸ் எடுங்க. எப்படி சம்ஸ் போட்டுருக்கணும்? யாருமே இல்லை கிளாஸ். சம்ஸ் மட்டும் வேணுங்களா? ஓகே சார். சார் எடுங்க சார். 11th கிராஜுவேஷன் சார் எடுங்க சார். சந்தோஷ், கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சிச்சு, போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. கிராஜுவேஷன் ஏற்கனவே முடிஞ்சியா? ஓகே சார். ஆமாம் சார். என்ன ஆமாம், சம்ஸ் மட்டும் போடவா? சரி, இதை ஜஸ்ட் நான் வேமா சொல்லியிருக்கேன். ஓகே, என்னென்ன ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு ஜங்ஷன் ரூல். இதுக்கப்புறம் நமக்கு வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லும்போது வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டில் நமக்கு எந்த ஒரு வோல்டேஜ் நெட் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு 0. ஓகே, எல்லா சாப்டருக்கும் வீடியோ போடுங்க சார். சந்தோஷ் குமார், கண்டிப்பா எல்லா நீ சேனல் செக் பண்ணி பார்த்தாலே எல்லா சாப்டருக்கும் உனக்கு வீடியோ இருக்கு. சரியா? சம்ஸ் தான் வேணுமா? சரி, நான் பார்க்குறேன், இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ இது செகண்ட் ரூலை பொறுத்தளவுக்கு நமக்கு வி ஆர் ஹேவிங் லூப் ரூல். இந்த லூப் ரூலை பொறுத்தளவுக்கு த நெட் இந்த க்ளோஸ் லூப்பில் நமக்கு நெட் பொட்டன்ஷியல் வில் பி ஈக்குவல் டு 0. எப்படி? த நெட் பொட்டன்ஷியல் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்கேருந்து நமக்கு இங்கே வந்தோம்னா எப்படி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெக்னிக் மட்டும் சொல்லி தரேன். தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோ. சந்தோஷ் இல்லை, ஸ்ரீ சக்தி சரவணா. இங்கே பாருங்க, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்கள் ஒரு க்ளோஸ் லூப்புக்கு வந்து இந்த க்ளோஸ் லூப்புக்கு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். லிசன், இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இதை வந்து எப்பவுமே நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு லெட்ஸ் சே இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA அப்படின்ற அளவுக்கு இருக்கட்டும். பொட்டன்ஷியல் வந்து நமக்கு VA அப்படின்ற அளவுக்கு இருக்கட்டும். இப்படியே நீங்கள் மைக்ரேட் பண்ணி வந்தீங்கன்னா இன்கேஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இந்த மாதிரி செல்லை நீங்கள் கிராஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்னா நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து அதோட EMF வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம எதாவது கிராஸ் பண்ணணும் பாருங்க, இந்த பெரிய லைனை நம்ம கிராஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த செல்லை நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்றது நமக்கு என்ன செய்யும்னா பொட்டன்ஷியல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம். ஸோ VA அப்படின்னு சொல்லும்போது VA + E1 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா R1 இடத்துல வந்து நமக்கு லெட்ஸ் சே I அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா இந்த R1 அப்படின்ற இடத்துல வந்து நமக்கு பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் ஆகும். ஸோ பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது, எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும்னா V = IR. ஸோ IR அப்படின்றது வந்து IR1 எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு IR1 அப்படின்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து இங்கே வந்து ட்ராப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ அதை தெரிஞ்சுக்கோங்க. -IR1 அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மைக்ரேட் பண்ணி வந்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல பாருங்க EMF 2 அப்படின்னு நம்ம இருக்கு. இந்த EMF 2ல வந்து நமக்கு பெரிய அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு நம்ம கிராஸ் பண்ணி வரோம். ஸோ தட் நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து அது குறைச்சி விட்டுரும். ஓகே, ஸோ எவ்வளோ குறைச்சி விட்டுருக்கும் அப்படின்னா E2 அப்படின்ற அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 வோல்ட் இருந்துச்சுன்னா 5 வோல்டேஜ் வந்து அது குறைச்சிரும். இப்போ இதன்படி பார்த்தோம்னா நமக்கு பொட்டன்ஷியல் அப்படின்றது நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும் -ε2 அப்படின்ற அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் வந்து இதில் வந்து குறைஞ்சிருக்கும். அப்படி நீங்கள் மைக்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா R2 இருக்கு. இந்த R2 அப்படின்றது என்னதுன்னா நமக்கு R2ல நமக்கு வில் பி கெட்டிங் சம் பொட்டன்ஷியல் ட்ராப். ஓகே, எவ்வளோ பொட்டன்ஷியல் நமக்கு ட்ராப் ஆகும் அப்படின்னா I × R2 அப்படின்ற அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் வந்து இங்கே ட்ராப் ஆகும். அப்போ -IR2 அப்படின்ற அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் ஆகும். அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் எதை மீட் பண்ணுவீங்க? VA நம்ம மீட் பண்ணுவோம். தட் வில் பி ஈக்குவல் டு VA. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜங்ஷன் ரூலில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஒரு ஃபார்மாக நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இதில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம சிமிலர் டேர்ம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. VA நீங்கள் கேன்சல் பண்ணி VA நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எழுதுறோம்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்மாக நம்மளால் அப்ளை பண்ணிட முடியும். ஸோ IR1 - RE இப்போ ஒரு பாயிண்ட்லையுமே நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட ஃபார்முலாவை நீங்கள் எழுதணும். ஸோ ஜஸ்ட் லிசன், இந்த எந்த டெர்மினல் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்க. நீங்கள் பாசிட்டிவ் டெர்மினலில் கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் டெர்மினலில் கிராஸ் பண்ணீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஒன்று அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டருமே உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் பண்ணி விட்டுரும், குறைச்சி விட்டுரும். ஓகேங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேறு எதுவுமே இல்லை, கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டீங்கன்னா அப்படியே சிம்பிள் நீங்கள் ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமே இருக்கும்.
ஓகேப்பா, சந்தோஷ் ஃபாலோ பண்ணிடலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வாங்கண்ணா. சரி சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், லிசன், இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். கிர்ச்சாஃப்ஸ் லா ஃபர்ஸ்ட் லோ அட் ஜங்ஷன் இன் அன் எலக்ட்ரிக் நெட்வொர்க் டீல்ஸ் வித் அன் கன்சர்வேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை பொறுத்து தான் அது இருக்குது. சரிங்களா. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை பொறுத்து தான் அதுக்கு இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் பி. நெக்ஸ்ட் ஓகே. அதே மாதிரி அப்போ லூப் ரூலை பற்றி பேசணும் இல்லையா. லூப் ரூல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும், லூப் ரூல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். லூப் ரூல் வந்து பாய் சார், நான் ரியலாக தூங்க போகிறேன். சரிப்பா, போய் தூங்குப்பா, நான் ஒன்றும் சொல்லப்பா. சந்தோஷ் சரிங்களா. வசந்தி வள்ளியப்பன் சார்ஜ். சரி வசந்தி வந்துட்டியா? சரி சார், இங்கே பாருங்கள். இப்போ யூஸ்வலாக சார்ஜை பொறுத்து இருக்காது. வேணே லூப் ரூல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இன்னொரு விதமான கன்சிடரேஷனை பொறுத்து இருக்கும். என்னன்னா லூப் ரூலை பொறுத்த அளவுக்கு லூப் ரூல் அப்படின்றது என்னன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லணும். ஓகே, based on conservation of energy. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ பாய்ஸ் லிசன். ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு ஜங்ஷன் ரூல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன எழுதிக்கணும், சார்ஜ் கன்சர்வேஷன் சார்ஜ் எழுதிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு லூப் ரூல் கொடுத்தாங்கனாலும் உங்களுக்கு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு எழுதிக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா, எப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கரண்ட் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இல்லாட்டினா இந்த எந்த எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்லி ஃபார் ஸ்டெடி கரண்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இப்போ தான் இதை தான் பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் விஷயத்தெல்லாம் ஃபுல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் தென் அகைன் என்னது உங்களுக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற நோட்ஸ் மட்டும் இருக்காது, இது மாதிரி உங்களுக்கு எல்லா சாப்டருக்கும் எல்லா சேனலுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உண்டான நோட்ஸுமே அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் பாருங்க, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு பேசிக்காக இந்த மேக்னட்டிசம் சாப்டர் நம்ம என்டர் ஆகிக்கிட்டோம். ஆக்சுவலி இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பயங்கரமான சாப்டர். என்னன்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கும் மேக்னட்டிசத்துக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன சாப்டர் பியூரா ஒரு மேக்னட்டிசம் பேஸ் பண்ணி சாப்டர் நம்ம மூவ் ஆக போகிறோம். மேக்னட்டிசம் அண்ட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம மட்டும் தான் பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் என்னன்னு பார்க்க போகிறோம், பைட் சாப்டர்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம், டார்க் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம், மோஷன் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு பார்க்க போகிறோம், ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கண்டக்டர்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம், கேல்வனோமீட்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நமக்கு அதாவது நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஜென்ரலாக நமக்கு பார்த்துடலாமா. யூஸ்வலாக இதை வந்து நமக்கு என்னன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ஒரு சார்ஜை நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம த்ரோ பண்ணோம்னா இட் வில் பி கெட்டிங் சம் ஃபோர்ஸ். சரியா, அது வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸ்ரீ சக்தி சரவணன். சரிப்பா, போயிட்டு வாப்பா சக்தி, போயிட்டு நம்ம நிம்மதியாக தூங்குங்க. பாய். ஸ்ரீ சக்தி சரவணன், பாய். சார் வேர் டு ஸ்கேன் திஸ் கோட். ஸோ நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டா டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணிக்கோங்க வசந்தி. டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் வாட்ஸ்அப்புக்கு உண்டான லிங்க் இருக்கும், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸ்ரீ சக்தி பாய், ஸ்ரீ சக்தி சரவணன் பாய். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம ஒரு சார்ஜ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணும்போது, ஒரு சார்ஜ் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யும், அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அது இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை தான் பார்த்துட்டு வந்துருந்துருக்கணும். இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் by the charge on external magnetic field. Okay,
இன்கேஸ் இதுதான் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி ப்ளேஸ் பண்ண போகிற சார்ஜ் என்ன இருக்க போகுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது. ஓகே, இந்த சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணி நம்ம லைட்டை நம்ம த்ரோ பண்ணுறோம். ஒரு சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா இந்த சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு பாருங்கள். தூங்குங்க சாரா, அடி வாங்க போகிற சந்தோஷ். என்ன இது போகலையா நீ? ஃபோர்ஸ் will be equal to Q into V vector cross B vector. சரியா? இப்போ நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா அந்த சார்ஜ் வந்து பேசிக்காக ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது வந்து ஸ்மாலர் செக்ஷனில் நீங்கள் படிச்சது தான், நான் புதுசாக வந்து சொல்லலை. ஓகே, இந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா சார்ஜ் இன்ட்டு V cross B அப்படின்ற அளவுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக நான் சொல்லணும்னா F is equal to Q V B sin theta அப்படின்ற அளவுக்கு இது வந்து ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சரியா? இப்போ இதவே என்ன செய்ய போறோம்னா ஒரு சார்ஜை மட்டும் நம்ம வச்சு பேசணும் இல்லையா, இதுவே வந்து ஒரு கண்டக்டராக நம்ம வச்சு பேசணும்னா ஒரு கண்டக்டரில் ஒரு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சார்ஜ் அந்த கண்டக்டர் வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா அந்த கண்டக்டரும் வில் பி எக்ஸ்பீரியன்சிங் சம் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். லிசன், அதுதான் நமக்கு இந்த கேஸ். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிக்கோம்னா ஒரு சார்ஜ் நம்ம பார்த்தீங்கன்னா F is equal to Q into V cross B அப்படின்னு எழுதிக்கலாம். V cross B அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு வெறும் சார்ஜுக்கு மட்டும்தான். ஆனால் ஒரு கண்டக்டரை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா கண்டக்டர் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா இந்த Qக்கு பதில் நீங்கள் என்ன எழுதிக்கோங்க, ஹியர் யூ கேன் ஆல்சோ ரைட் அஸ் Fக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கோம்னா கண்டக்டர் விச் மீன்ஸ் சார்ஜுக்கு பதிலாக கரண்ட் எழுதிக்கோங்க. அவ்வளோதான், கரண்ட் எழுதிக்கோங்க. I ஓகே, விக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கணும், லென்த் எழுதிக்கோங்க, DL அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபார் ஸ்மால் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மால் போர்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த ஸ்மால் போர்ஷன் உங்களுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாருங்க, I into DL cross B, அவ்வளோதான், சேம் தான். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து இன்னொரு ஃபார்மெட்டில் கூட எழுதிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிரவீனா, லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றத சொல்லிட்டா, லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை அவனே, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் சேர்ந்து இருந்துச்சுன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம இப்போ சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணேன். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு கண்டக்டர் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போகிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா. அந்த ஃபோர்ஸ் வந்து இன்கேஸ் நமக்கு அந்த கண்டக்டரோட பொசிஷனை பொறுத்தளவுக்கு அதோட பொசிஷன் அதோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு மாறும் கண்டிப்பாக. ஓகே, ஏன் அப்படின்னு மாறுனா லிசன், நமக்கு சைன் தீட்டா வந்து நமக்கு மாறுச்சுன்னா நம்மளோட ஃபோர்ஸும் நமக்கு மாறும். ஃபார் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நம்ம எப்போ அச்சீவ் பண்ண முடியுமோ நமக்கு சைன் தீட்டா நமக்கு மேக்ஸிமமாக இருக்கணும். சைன் தீட்டா நமக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்ற பாயிண்ட்டில் நமக்கு வந்து சைன் தீட்டா அப்படின்றது நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ சைன் தீட்டா மேக்ஸிமமாக இருக்கும்போது நமக்கு ஃபோர்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும். சைன் 90 டிகிரி அப்படின்றது என்னது, 1. ஓகே, ஸோ 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எஃப் இட் வில் பி ஃபார் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு ILB அப்படின்றது நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஒரு கண்டக்டர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா ILB அப்படின்ற அளவுக்கு நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டால் when theta will be equal to 0, அதாவது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டைரக்ஷன்லேயும் நம்ம ஒரு கண்டக்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்டில் நமக்கு என்ன செய்ய போகுது, நம்மளோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0வாக இருக்கும், which means அந்த ஹோல் டேர்மே நமக்கு sin theta will be equal to 0, the force will also be equal to 0. நெக்ஸ்ட் பாருங்க. ரைட், ஸோ உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ முக்கியமான ஏரியாஸ் மட்டும் நம்ம டச் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பைட்ஸ் ஆவட்லாம் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இதோட பர்பஸ் என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு கண்டக்டரில் ஒரு கண்டக்டரில் நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கனாலே நமக்கு அதை சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால ப்ரொடியூஸ் அது வந்து கிரியேட் ஆகும். அதை வந்து நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம குவான்டிஃபை பண்ணுறது தான் இந்த பைட்ஸ் ஆவட்லாம். ஸோ யூஸ்வலாக நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில், ஓகே, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா சார் கால்வனோமீட்டர் சொல்லிட்டாங்க, பிரவீனா சொல்லிட்டாங்க. ஸோ கால்வனோமீட்டர் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுறீங்கன்னா நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே பிரவீனா, ஓகே, என்னன்னா இப்போ பாய்ஸ் சாஃப்ட்ல பொறுத்தளவுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம குவான்டிஃபை பண்ண போகிறோம். ஃபார் ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது நமக்கு இதுதான் இதுதான் நமக்கு ஒரு கண்டக்டர் எடுத்துக்கும். இது வந்து உங்களோட வயர். இந்த வயரில் இந்த போர்ஷனில் நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்னால இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம குவான்டிஃபை பண்ண போகிறோம். விச் வில் பி ஈக்குவல் டு இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு சம் கான்ஸ்டன்ட் இருக்கட்டும், அதை நான் ஆட் பண்ணிடலாம். IDL sin theta divided by r square. IDL sin theta divided by r square. இதுதான் ஒரு
பாய்ட் சாவர்ட் லாவோட மேக்னிடியூட குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல நம்ம ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்காக dB is equal to mu naught divided by 4 pi into என்ன வச்சுக்கோங்க I dl sin theta அப்படின்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை r ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் பயாட் சாவர்ட் லா. இதே மாதிரி தான் நமக்கு ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்டரும் இருக்குது. ஆம்பியர் சர்க்யூட் லாவும் நமக்கு இதே விஷயத்தை தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஓகே. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்டம் அண்ட் இந்த விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்ப்போம். ஓகேவா? மேக்னெட்டிக் மொமெண்டம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல இது இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சரிங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். the magnetic dipole moment of a current carrying conductor coil does not depends upon the யூஸ்வல் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்து இருக்குமானா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி கிராஸ் செக்ஷன் ஏரியா பொறுத்து இருக்குமானா கண்டிப்பாக கிராஸ் செக்ஷன் ஏரியா பொறுத்து இருக்கும். கரண்ட் ஃப்ளோயிங் இந்த அதுவும் பொறுத்து இருக்கும். ஆனால் மெட்டீரியல் ஆஃப் த டர்ன் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த டர்ன்ஸ் ஆஃப் த காயில் டு நாட் டிபெண்ட் தானே. அப்போ மெட்டீரியலாக பொறுத்து தான் அது இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஆப்ஷன் டி அப்படின்றது நம்ம கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம வேறு என்ன பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு நம்ம பேசிக்காக நம்ம சொன்னது தான் ஒரு ஆக்சுவலி நம்ம அங்கே டைப்போல் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஸோ ஆதித்யா சார் நீங்கள் நடத்துகிற டாபிக்ஸ் மட்டும் படித்த எக்ஸாம் நல்லா பண்ண முடியுமா? ஹைபோதெட்டிக்கல் சரி, ஆக்சுவலாக நமக்கு என்னென்னா இட்ஸ் ரிவிஷன் செஷன். ஓகே, ரிவிஷன் செஷன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து பயங்கரமாக உங்களுக்கு டாப் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்கு எல்லாமே சொல்லி ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அது ஓப்பனாக தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிச்சதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியலுக்காக வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை தான் நம்ம பிக் பண்ணி நம்ம பார்த்துட்டு போகிறோம். இதை மட்டும் படிச்சு நான் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ தான் நான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? மே ஆர் மே நாட் பி அப்படின்றது தான். இதனால் நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம செட் பண்ண போகிறதில்ல, நம்ம இருந்து இங்கேருந்து எதுவுமே கொண்டு போகிறதில்ல. நம்ம பார்த்து ப்ரிடிக்ட் பண்ண டாபிக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் முக்கியமாக இருக்கும், இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து இதெல்லாம் ஃபேவரட்டான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியுமானா உங்களோட மேக்ஸிமம் மார்க் உங்களால் கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஆதித்யா தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டார்க்கை பற்றினே பார்க்க போகிறோம். யூஸ்வல் நமக்கு அங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம டார்க் படிக்கிறதுக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம டார்க் படிக்கிறதுக்கும் ரொம்பவே நமக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ எவ்வளோ சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அங்கே நம்ம டார்க் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, அப்போ நம்ம எப்படி நம்ம படிச்சிருந்தோம், ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் டைபோல் வில் பி ஈக்குவல் டு ஃப்ரீலி சஸ்பெண்ட். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும், இது வந்து நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து ஒரு டைபோலாக இருக்கட்டும். இப்போ நமக்கு இதில் ஒரு டார்க் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது டார்க் வில் பி ஈக்குவல் டு PE sin theta அப்படின்னு எழுதிருந்தோமா. இப்போ இந்த இடத்துல நமக்கு இதவே நம்ம இங்கே மாற்றி எழுத போகிறோம். எப்படின்னா இது வந்து நம்மளோட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எழுத போகிறோம். இது வந்து நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்மளோட ஒரு டைபோல் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த டைபோல் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன டைபோல் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட பார் மேக்னெட் தான் நம்ம டைபோல் அப்படின்னு சொல்ல போகிறோம். பார் மேக்னெட் அப்படின்றது நம்மளோட டைபோல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது சவுத் போல், இது நார்த் போல். இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி ஆரோ மார்க் பண்ணிருந்தேன்னா சவுத் போல்லேருந்து அது நார்த் போலுக்கு போகுது அப்படின்றது அர்த்தம். இப்போது ஓகே, ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா இப்போ இதுக்கு நம்ம டார்க் நம்ம எழுதணும்னா டார்க் வில் பி ஈக்குவல் டு இங்கே வந்து இது என்னது நமக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இது வந்து என்னது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இது எலக்ட்ரிக் டைபோல், இது மொமெண்ட். அதே மாதிரி அங்கே மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு we are having something called M, கேபிட்டல் M அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து என்னது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் M இன்டூ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா, இங்கே வந்து B அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகே, sin theta அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பராக நம்ம எழுதணும்னா டார்க் வில் பி ஈக்குவல் டு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிராஸ் தி B அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? டார்க் வில் பி ஈக்குவல் டு இது வந்து என்னது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். சரிங்களா? இந்த B அப்படின்றது என்னது உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது என்னது உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு.
சரியா? அவ்வளோதான். ஸோ டார்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ரிசம்பிள்ஸ் இருந்தால் போதும். தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் கிளாஸ் டில் 12 PM. These questions are very useful for us. Bendedi. Okay, thank you. Welcome. பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, எதுக்கு தேங்க்ஸ்ண்ணா? பரவாயில்ல. பிரவீனா, ஓய் நான் கால்வனோமீட்டர் நடத்த மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, கால்வனோமீட்டர் தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற போர்ஷன் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா கால்வனோமீட்டருக்கு நம்ம டக்குன்னு போயிடலாம். சரியா? கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிரவீனா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம டாபிக் பார்க்கணும். டிரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் ஆக்டிங் ஆன ரெக்டாங்குலர் காயில் நம்ம லேட்டராக பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து உங்களுக்கு முக்கியமானது. சிலிசன் நமக்கு வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது. என்னன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கனெக்டர்ஸ் நமக்கு ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு இந்த கரண்ட் ஃப்ளோக்குனால நமக்கு இந்த கனெக்டர்லாம் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்டர் 1ல நமக்கு இன்கேஸ் இது கனெக்டர் 1, இது வந்து கனெக்டர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கனெக்டர் 1ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட் வந்து I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். கனெக்டர் 2ல நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட் வந்து I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ force experienced by the conductor 2 due to 1. சரியா? இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மெயினான விஷயம். force experienced by the conductor 2 due to conductor 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செஞ்சுக்கலாம்னா ஜெனரலான ஃபோர்ஸோட ஃபார்ம் என்னன்னு பேசியிருந்தோம்னா நமக்கு I into dl ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஃபோர்ஸ் dl into b அப்படின்னு எழுதியிருந்தோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன செஞ்சு போகிறேன், எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து தீட்டா அப்படின்றது லென்த்துக்கும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கிற தீட்டா வந்து என்னவா இருக்க போகுது, 90 டிகிரியாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அப்போ sin 90 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 1 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா I dl b sin தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ sin தீட்டா அப்படின்னு சொல்லும் போது we can also write as I dl b அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் இந்த I அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த I அப்படின்றது வந்து கரண்ட் ஃப்ளோயிங் இன் தி கண்டக்டர் 2 தான் இது. அப்போ கண்டக்டர் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். I2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் நமக்கு வர என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த B அப்படின்றது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டரில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அந்த கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நமக்கு B அப்படின்னு B1 எழுதிக்கலாம். இந்த B1 ஆக்சுவலாக நமக்கு B1 அப்படின்றது என்னன்னா B1 is nothing but μ0 I divided by 2πr. ஸோ இந்த 2πr அப்படின்றது என்னன்னா D அப்படின்னு எடுத்துக்கோங்க இங்கே. ஏன்னா இங்கே நம்ம D அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ D அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது D, அதாவது இதோட டிஸ்டன்ஸ் வந்து D. இது வந்து ஜென்ரலான ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு இன்ஃபினிட்டி லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நமக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுதுன்னா μ0 I divided by 2πd அப்படின்ற அளவுக்கு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா the force, small force due to connector 2 due to 1 will be equal to I2 dl b1 க்கு பதிலா μ0 I, இந்த I அப்படின்னு சொல்லும்போது current flowing in the conductor 1 divided by 2πd. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இப்போ இதை நம்ம இதை ஃபுல்லாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் எழுதியிருந்தோம். இது எல்லாத்தையுமே நம்ம இன்டகிரேஷன் பண்ணி நமக்கு ஹோல் கண்டக்டருக்கு நம்ம பார்த்தோம்னா என்ன எழுதிக்கலாம், the force acting on the conductor 2 due to 1 will be equal to divided by இந்த எல்லாம் நம்ம இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா per unit length will be equal to I1 I2 into μ0 divided by நமக்கு 2πd அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் நமக்கு ஒரு ஃபோர்ஸுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக நம்ம இன்னொரு சைடு அலைன் பண்ணி எழுதிட்டோம்னா எப்படி எழுதிக்கலாம், μ0 divided by 4 into 2 மட்டும் நம்ம மேலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த ஃபார்முலா நமக்கு கிடச்சிடும். ப்ளஸ் நீங்கள் ஃபார்முலா முக்கியமானது ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்றது நமக்கு ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். ஓகேங்களா? ஸோ இங்கே என்னன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து லென்த் அப்படின்றது நமக்கு 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக அந்த எல்லாம் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். பட் மோரல்லஸ் நீங்கள் எப்படி படிக்கும்போது ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் வில் பி ஈக்குவல் டு μ0 divided by 4π into 2 I1 I2 divided by R அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் இப்படியே படிச்சுட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த R அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதிக்கோங்க, D அப்படின்னு எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போத் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி ரெண்டு கண்டக்டர்லையுமே நமக்கு சேம் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அட்ராக்ட் ஆகுமா ரிப்பல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ன செய்யும், அது வந்து
லிசன் நமக்கு வந்து டெஃபினட்டாக அது என்ன செய்யும்னா சேம் டைரக்ஷன் கரண்ட்னால நமக்கு வந்து அது அட்ராக்ட் தான் ஆகும் ஓகேங்களா எப்படி அட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறேன் எப்படி அட்ராக்ட் ஆகும் பாருங்க எப்படி அட்ராக்ட் ஆகும் பாரு இது வந்து நம்மளோட கண்டக்டர் 1 இது வந்து கண்டக்டர் 2 இல்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கனால நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆக போகுது ஸோ எப்படி கிரியேட் ஆக போகுதுன்னா இந்த டைரக்ஷன் ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பாயிண்ட் நமக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுதுன்னா டியூ டு நார்த் டைரக்ஷன் நமக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா பாயிண்ட் நமக்கு கிடைக்க போகுது இது வந்து நமக்கு கிராஸ் நமக்கு கிடைக்க போகுது கரெக்டா இப்போ இது வந்து நமக்கு நார்த்தா இருக்கும் இது வந்து நமக்கு சவுத்தா இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா இங்க நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டியூ டு கரண்ட் இது வந்து I1 இது வந்து I2 அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து டியூ டு ஃபர்ஸ்ட் இந்த கண்டக்டருக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா நமக்கு எந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும்னா அவுட்வர்டாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா இன்வர்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ தட் இதை எப்படி நம்ம குவான்டிஃபை பண்ணிடலாமா இது வந்து நார்த் போல் எழுதிக்கலாம் இது வந்து சவுத் போல் எழுதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நானும் நார்த் போல் எடுத்திருக்கேன் கிராஸ் நம்ம என்ன செய்யணும் சவுத் போல் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஓகே ஸோ ஒரு மேக்னெட்டிக் இது வந்து நமக்கு யூஸ்வலாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை அதை சுற்றி கிரியேட் பண்ணும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம இப்போ பேசியிருக்கோம் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இதை இது இப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால இது ரெண்டுக்குமே என்ன செய்ய போகுது இட்ஸ் ஒரு அட்ராக்ஷன் நமக்கு இருக்க போகுது ஸோ சேம் டைரக்ஷன் கரண்ட் வந்து என்ன செய்யும் போது ஒரு சேம் டைரக்ஷன் கரண்ட் என்ன செய்ய போகுது நமக்கு அட்ராக்ட் ஆகும் ஓகே ஸோ இந்த சேம் டைரக்ஷன் கரண்ட் வந்து அப்படின்றது நமக்கு அட்ராக்ஷன் ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரிப்பல் ஆகும் சரிங்களா ரிப்பல்சிவ் நேச்சராக இருக்கும் சரிங்களா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கேலோமீட்டர் யார் கேலோமீட்டர் பிரவீனா வந்துருச்சு பாருங்க உங்க டாபிக் கேலோமீட்டரை பத்தி பார்த்துடலாமா ஓகே ஸோ பேசிக்கா நம்ம கேலோமீட்டர்னா என்னது நமக்கு ஆரம்பத்துல இருந்து வருவாங்க கேலோமீட்டர்னா என்னது எதுக்கு நம்ம கேலோமீட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம் சொல்லுங்க இருக்கா சார் சொல்லுங்க கேலோமீட்டர் என்னன்னு சொல்லுங்க பேசிக் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க நம்ம அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம் அது தெரியாம தானடா உங்ககிட்ட கேட்கிறேன் நீ என்கிட்ட கேட்டேன் எப்படி அப்படின்னா சரி கேலோமீட்டரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஒரு ஃபீபிளான கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நம்மளோட கேலோமீட்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபீபிளான கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளோட கேலோமீட்டர் கேல்வனோமீட்டர் இப்போ இந்த கேலோமீட்டர் இருக்கும் ஆக்சுவலாக நமக்கு அம்மீட்டரே இருக்கு கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு நமக்கு அம்மீட்டரே இருக்கு அதுக்கு நம்ம கேலோமீட்டர் வரணும்னா அம்மீட்டர் வந்து நமக்கு பெரிய கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ண முடியும் ஆனால் கேலோமீட்டர் பொறுத்தளவுக்கு நமக்கு ஷார்ட்டஸ்ட் இல்லை நம்ம சின்ன கரண்ட் அது நம்ம ஒரு மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கரண்ட்டை கூட நம்மளால எதை மெஷர் பண்ண முடியும்னா நம்மளோட கேலோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண முடியும் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னது டு மெஷர் தி ஸ்மால் கரண்ட் இதுதான் நமக்கு என்ன செய்யப்படுது கேலோமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா ஸோ இந்த கேலோமீட்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு இதுதான் நமக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இந்த கேலோமீட்டரை பொறுத்தளவுக்கு இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட ரொம்ப ஃபீபிளான நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம படிப்போம் நம்ம ரொம்ப கம்மியான கரண்ட் நம்ம இருக்கும்போது லெட்ஸ் இது வந்து டூ ஸ்மால் கரண்ட் சொல்லும்போது ஒரு மைக்ரோ ஆம்பியராக இருக்கட்டும் ஓகே மோஸ்ட்லி அந்த மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் மெஷர் பண்ணுறது நம்ம கேலோமீட்டர் இருக்கும் இந்த கேலோமீட்டரை பற்றி நமக்கு ஜென்ரலாக நம்ம இப்போ படிக்க போகிறோம் அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் எப்போ நமக்கு வந்து ஒரு காயில நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் நமக்கு கொடுக்கும் லெட்ஸ் சே இங்க பாருங்க இது வந்து நம்மளோட ஒரு மேக்னெட் இது வந்து நமக்கு இன்னொரு சவுத் இது நார்த் போல் இது நமக்கு சவுத் போல் இப்போ இதுல நமக்கு என்ன செய்ய போறோம்னா நம்மளோட பார் மேக்னெட் இது வந்து நம்மளோட பார் மேக்னெட் இதை நம்ம ஒரு காயில நம்ம கனெக்ட் பண்ண போறோம் ஸோ இந்த காயில நமக்கு கனெக்ட் பண்ண போறோம் ஓகேவா இந்த காயில நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஒரு எண்டை என்ன செய்ய போறோம்னா ஒரு எண்டை நம்ம இந்த மாதிரி நீடில் மாதிரி நம்ம வெளியில நீட்டிட்டு போறோம் இந்த நீடில் நமக்கு எதுக்கு கொடுக்க போறோம்னா நமக்கு ஒரு மேல ஒரு டிஸ்பிளே நம்ம கொடுத்துருப்போம் இது வந்து 0 இது வந்து 1 இது வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல வந்து நமக்கு டிஸ்பிளே நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா லைக் நம்மளோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி இப்போ ஒன்ஸ் நமக்கு கரண்ட் இதுல வந்து இன்னொரு ரெண்டுல நமக்கு என்ன செய்ய போறோம்னா நம்ம கரண்ட் நம்ம உள்ளக்க கொடுப்போம் இப்போ இந்த கரண்ட் கொடுத்தோம்னா இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கா
ஓகே இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. ஒன்ஸ் நமக்கு கரண்ட் நம்ம கொடுத்தோம்னா டியூ டு த ஃப்ளோ இந்த நம்ம கரண்ட் ஃப்ளோ இருக்கனால இந்த கண்டக்டர் வந்து இந்த லூப் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கரெக்டாக அது வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது வந்து ஒரு டார்க் வந்து கிரியேட் பண்ணும். அந்த டார்க் கிரியேட் பண்ணும்பொழுது நம்மளோட நீடிலுமே நமக்கு என்ன செய்யும், அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே அப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது நம்ம கொடுக்குற கரண்ட் வந்து எவ்வளோ கரண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி அதோட டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அது வந்து அந்த டிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ரீடிங்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா இதை யூஸ் பண்ணி நம்மளோட ரீடிங்ஸை நம்மளால எடுக்க முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா இப்போ நம்ம இது வந்து இதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரிலேஷன் மட்டும் இருக்குது. என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு கொடுக்குது இல்லையா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இது டேர்ன் ஆக போகுது, நீடில் மூவ் ஆக போகுது. அப்போ நம்ம செகண்ட் ரீடிங் நம்ம எடுக்கணும். ஆனால் செகண்ட் ரீடிங் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம நீடில் வந்து மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்தால் தான் நம்ம செகண்ட் ரீடிங் எடுக்க முடியும். அப்போ அதுக்கு பதிலாக அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த நீடில் வந்து நம்ம ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஒரு ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும்னா ஒன்ஸ் இந்த 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 காயில் வந்து இந்த சைட் டேர்ன் ஆனவோ அது மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணிடும். ஓகேங்களா இன்கேஸ் அப்போ விச் மீன்ஸ் அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து இன்கேஸ் 10க்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் அது ஒரிஜினலுக்கு 0க்கு வந்துடும். ஓகேங்களா நம்ம ஆப்போசிட் கரண்ட் கொடுத்தோம்னா அது நெகட்டிவ் டைரக்ஷன் அது டர்ன் ஆகும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதோட டைரக்ஷன் வந்து நமக்கு அதோட டிஃப்ளெக்ஷனை யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை ஜென்ரல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு விதமாக நம்ம எழுதலாம். ஒரு ஃபார்மேட்டுக்கு எழுதணும்னா இந்த டார்க் வந்து ரீஸ்டோரிங் டார்க் அப்படின்னு சொல்லலாமா. ரீஸ்டோரிங் டார்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஸ்டோரிங் டார்க் வில் பி proportional to theta அப்படின்னு எழுதுறேன். லிசன் நான் இங்க என்ன சொல்றேன்னா ரீஸ்டோரிங் டார்க் அப்படின்றது வந்து டார்க் அப்படினால உங்களுக்கு பேசிக்கா தெரியும். டார்க் அப்படின்றது வந்து டர்னிங் ஃபோர்ஸ் தான் நமக்கு டார்க். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த மேக்னெட் இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில் வந்து டர்ன் ஆகும்பொழுது ஒரு டிஃப்ளெக்ஷன் நமக்கு காமிக்கும். அது எதுக்கு ப்ரொபோர்ஷனல் இருக்கும்னா ரீஸ்டோரிங் டார்க்கு அது ப்ரொபோர்ஷனல். ரீஸ்டோரிங் டார்க் அப்படின் போது இது ஜஸ்ட் ஒரு டிஃப்ளெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அது மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு எந்த ஸ்ப்ரிங் வந்து கனெக்ட் ஆகும்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் நம்ம கனெக்ட் பண்ணிக்க. ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அது டேர்ன் ஆனால் அது மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது வந்து கொண்டு வந்து நிறுத்திடும். அதுதான் அந்த ஸ்ப்ரிங்கோட வேலை. அந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும்னா அந்த ஸ்ப்ரிங்கோட ரீஸ்டோரிங் டார்க் வில் பி ஈக்குவல் டு தி டிஃப்ளெக்ஷன். அந்த தீட்டா அப்படின்றது என்ன ஆகுது, இது வந்து டிஃப்ளெக்ஷன். சரிங்களா இப்போ நம்ம இதுதான் நமக்கு டிஃப்ளெக்ஷன். இப்போ இந்த டார்க் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னு பாருங்க. இந்த டார்க்கை we can also define as ஆல்ரெடி நம்ம படிச்சு வந்திருக்கோம். இப்போ நம்ம டார்க் as nothing but mb sin theta அப்படி எழுதிருக்கோம். ஓகே இப்போ mb sin theta is equal to இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பல் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம k மட்டும் நம்ம போட்டுக்கலாம், k theta ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது நமக்கு இந்த m மட்டும் நம்ம கொஞ்சம் குவான்டிஃபை பண்ணி எழுதலாம். m அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்னா m அப்படின்றது வந்து magnetic dipole moment. Magnetic dipole moment we can also write as magnetic dipole moment அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. moment அப்படின்றது m can be written as equal to ia அப்படின்னு எழுதிக்கலாம். ia அப்படின்னு எழுதிக்கலாம். எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளோஸ் லூப்பில் நமக்கு ஒரு கரண்ட் i ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த லூப்போட ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா அப்படின்றதையும் இந்த கரண்ட்டும் ஏரியாவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்குன்னு இதை வந்து நம்ம இந்த க்ளோஸ் லூப்பை நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா ஒரு டைப்போலுக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த க்ளோஸ் லூப் எக்ஸிபிட் பண்ணுற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு டைப்போலோட கேரக்டரிஸ்டிக்ஸும் சேமாக இருக்கிறனால ஒரு க்ளோஸ் லூப்பில் கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதையும் ஒரு டைப்போலுக்கும் மேக்னெட்டிக் டைப்போலுக்கும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், டேரெக்டாக நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா அப்போ அதன்படி பார்த்தோம்னா m will be equal to ia, அதாவது கரண்ட் இன் தி லூப் இன்டூ இட்ஸ் ஏரியா. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதன்படி பார்த்தோம்னா இந்த எம்முக்கு பதிலாக நம்ம we can also write as இந்த எம்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த எம்முக்கு பதிலாக IA அப்படின்னு எழுதிக்கலாம். IA B sin theta is equal to k theta ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்குது. இன்கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குன்னா இப்போ நம்ம ஒரே ஒரு டர்னை பற்றி ஒரே ஒரு டர்ன் மட்டும் இருந்தால் மட்டும் நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு வேலிடாக இருக்கும். இஃப் கேஸ் நமக்கு வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸாக இருக்குது, அதாவது நமக்கு க்ளோஸ் லூப் இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்புக்கு பதிலாக நமக்கு நிறையா லூப்பை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம 3 வச்சுருக்கோம்னா ஃபார் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃபார் n டர்ன்ஸ் என்ன இருக்கணும்னா IA n மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி n மட்டும் கேபிட்டல் n மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் N IA B sin theta is equal to k theta. சரிங்களா இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஒரு சிஸ்டத்தை நம்ம செஞ்சுக்க போகிறோம்.
நம்ம இந்த தீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன செஞ்சுக்க போகிறோம்னா லிசன் நமக்கு இந்த தீட்டாவை நம்ம ஃபார் ஸ்மால் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் ஸ்மால் ஆங்கிள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த சைன் தீட்டாவை we can also write as தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ தீட்டான்னு எழுதிக்கிட்டோம்னா I N A B தீட்டா இஸ் ஈக்குவல் டு கே தீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த தீட்டா தீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு கே அப்படின்றது வேல்யூக்கு என்ன அர்த்தம் போகுது? கே அப்படின்றது என்னது? கே வில் பி ஈக்குவல் டு I N A B அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கே அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கேல்வனோமெட்ரிக் கான்ஸ்டன்ட். இது வந்து என்னது? கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஓகேங்களா? இந்த கேல்வனோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நீங்கள் ஐ அப்படின்றத எடுத்தீங்கன்னா ஐ அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா அந்த கேல்வனோமீட்டரில் எவ்வளோ கரண்ட் அதனால் ஃப்ளோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெண்டு ஃபார்முலா பண்ணுறீங்க. ஐ இஸ் நத்திங் பட் கே டிவைடட் பை NAB அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இதில் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கும். இந்த கே அப்படின்றது வந்து கேல்வனோமெட்ரிக் கான்ஸ்டன்ட். ஐ அப்படின்றது என்னது? சாரி, கேல்வனோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் இல்லை. கே அப்படின்றது வந்து என்னது? G அப்படின்றது கேல்வனோமெட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ கே அப்படின்றது என்னது? இட்ஸ் a proportionally simple deflection. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த ஐ அப்படின்றது என்னது? கே டிவைடட் பை NAB. N அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், A அப்படின்றது வந்து ஏரியா ஆஃப் த லூப், அண்ட் ஆல்சோ பி அப்படின்றது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குனான வேல்யூ. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா நீங்கள் கேல்வனோமீட்டரை நீங்கள் அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்பொழுதும் கேல்வனோமீட்டர் நீங்கள் வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லித்தரேன். லிசன், கன்வர்ஷன் ஆஃப் galvanometer to ammeter. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேல்வனோமீட்டருக்கும் அம்மீட்டருக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கம்மியான கரண்ட் தான் மெஷர் பண்ண முடியும். அம்மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதிகமான கரண்ட் கூட நம்ம மெஷர் பண்ண முடியும். அப்போ பார்த்தோம்னா லிசன், இப்போ நம்ம கிட்ட ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு. இது நம்மளோட கேல்வனோமீட்டர். இந்த கேல்வனோமீட்டரில் இட் கேன் மெஷர் ஒன்லி ஒரு ஃபீபிளான கரண்ட்டை அதை மெஷர் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அதோட ஸ்டிக்கர் மட்டும் K வந்து proportionality constant. ஓகே, சாரி, எதுக்கு சாரி? டார்ஷன், எஸ் சாரி, அது கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட் வந்து டார்ஷன் கான்ஸ்டன்ட். கரெக்ட். இந்த இடத்துல நம்ம டிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யணும்னா கே அப்படின்றது டார்ஷன் கான்ஸ்டன்ட். கரெக்ட் தான். சரிங்களா? டார்ஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக கேல்வனோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு டைம் நம்ம அதை பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கன்வர்ஷன் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இந்த கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ரொம்ப ஃபீபிளான கரண்ட் தான் அதை மெஷர் பண்ண முடியும். இப்போ என்ன செய்ய போறோம்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு லேபிள் மட்டும் நம்ம மாற்றிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எவ்வளோ மெஷர் பண்ண முடியும்னா ஒரு 10 ஆம்பியர், அதாவது இங்கே நான் ட்ராப் பண்ணுறேன். இங்கே என்ன செய்ய போகிறது? இது வந்து 0, இங்கே வந்து 5, இங்கே வந்து நமக்கு 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா மைக்ரோ ஆம்பியர் நம்ம ட்ராப் பண்ணோம்னா இப்போ 10 மைக்ரோ ஆம்பியர் தான் மேக்ஸிமம் அதெல்லாம் மெஷர் பண்ண முடியுதுன்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மைக்ரோ ஆம்பியர் மட்டும் நம்ம ரப் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறோம்? இது ஆம்பியர் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம உள்ளக்க நம்ம வெளியில் அதை பண்ணியாச்சு. நம்ம உள்ளக்க நம்ம டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கணும் இல்லையா? நம்ம டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்னன்னா நமக்கு கரண்ட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பைபாஸ் பண்ணி ஆகணும். கரெக்டாக? இது வந்து கம்மியான கரண்ட் தான் ஃப்ளோ ஆக முடியும். எவ்வளோ கரண்ட்னா IG அப்படின்ற கரண்ட் தான் இதில் ஃப்ளோ ஆக முடியும். கரெக்டுங்களா? IG அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு இதில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன்னா இன்கேஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு 10 ஆம்பியர் அளவுக்கு கரண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ஆம்பியர் அளவுக்கு நம்ம கரண்ட் கொடுக்குறோம். இந்த கேல்வனோமீட்டர்னால ஒரு 10 மைக்ரோ ஆம்பியர்னால தான் இந்த கரண்ட் வந்து எடுத்துக்க முடியுது. ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ காமிக்க முடியும்னா ஒரு 10 மைக்ரோ ஆம்பியர்னால தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 மைக்ரோ ஆம்பியர் தான் ஃபார் எக்ஸாம்பிள், அதுதான் கேல்வனோமீட்டர் கரண்ட்னு வச்சுக்கோங்க. 10 மைக்ரோ ஆம்பியர் அளவுக்கு இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்க முடியும். அப்போ நம்ம 10 ஆம்பியர் நம்ம கொடுக்குறோம். அப்போ இது வந்து ஆக்சுவலாக நமக்கு இதை விட இது கம்மியான கரண்ட் தான். ஓகே, மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது 10⁻⁶. அப்போ பேலன்ஸ் இருக்கிற கரண்ட் நம்ம இன்னொரு விதத்தை நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். அப்போ அதை நம்ம மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பாருங்க. அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இதை அப்படியே நம்ம இன்னொரு சர்க்யூட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பைபாஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் பைபாஸ் பண்ணும்பொழுது
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஐஜி அப்படின்ற ஒரு கரண்ட் தான் இதில் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற கரண்ட்லாம் எதில் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. பேலன்ஸ் இருக்கிற கரண்ட் வந்து இன்கேஸ் நம்ம ஐ அப்படின்ற ஒரு கரண்ட் நம்ம கொடுத்தோம்னா பேலன்ஸ் இருக்கு இந்த ஐ மைனஸ் ஐஜி அப்படின்ற ஒரு கரண்ட் வந்து எதில் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும், நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக நம்ம ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கேல்வனோமீட்டர் வழியில் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கிற கூடிய கரண்ட் வந்து ஐஜி கரண்ட். பேலன்ஸ் இருக்கிற கரண்ட்டில் நம்ம இன்னொரு சைடு நம்ம பைபாஸ் பண்ணிட்டோம். நம்மளோட ரீடிங்ஸுமே நமக்கு ப்ராப்பராக நமக்கு காமிக்கும். சரிங்களா? இப்போ என்ன உங்களுக்கு கொஸ்டின் என்ன வரும்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? சார் என் பேர் ஜோயலா? ஓகே, பிரவீனா க்ளோரி. சரி, ஜோயல். சரிங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாருங்க. யூஸ்வலாக நமக்கு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி நம்ம சொல்லுவோம்னா, நமக்கு வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் தான். இது வந்து ஃப்ரம் ஓம்ஸ் லா தான் ஆர் இஸ் நத்திங் பட் வி பை ஐ. இப்போ நமக்கு வி பை ஐன்னு எழுதிட்டோம்னா வோல்டேஜை பொறுத்தளவுக்கு நமக்கு ரெண்டுக்குமே நமக்கு சேம் வோல்டேஜ் தான் நமக்கு இருக்க போகுது. அப்போ இந்த கேல்வனோமீட்டரில் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் நம்ம ட்ராப் பண்ணோம்னா V is nothing but IR. V is nothing but IR. IR அப்படின்னு சொல்லும்போது galvanometer current into R அப்படின்னு சொல்லும்போது G அப்படின்றது வந்து galvanometric resistance ன்னு எடுத்துக்கோங்க. G அப்படின்றது என்னது? galvanometer resistance. galvanometer resistance. சரியா? இப்போ இதுல இருந்து நமக்கு இந்த V க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா galvanometer resistance எழுதிக்கலாம். IG G அப்படி எழுதிக்கலாம் டிவைடட் பை இப்போ நான் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்டில் நமக்கு எவ்வளோ கரண்ட் நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம் IR அப்படின்ற அளவுக்கு நமக்கு I மைனஸ் IG அப்படின்ற அளவுக்கு நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு போகுது. இவ்வளோ தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இதை வந்து நம்ம ட்ராப் பண்ணணும். இன்கேஸ் நம்ம இந்த கேஸ் நம்ம பார்த்தோம் நம்ம 10 ஆம்பியர் நம்ம கரண்ட் கொடுக்குறோம். அந்த சர்க்யூட்டில் நமக்கு எவ்வளோ கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது 10 மைக்ரோ ஆம்பியரில் தான் நமக்கு அந்த கேல்வனோமீட்டர் நம்ம ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது. ஸோ பேலன்ஸ் கரண்ட் நம்ம இங்கிட்ட நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா ஸோ பேலன்ஸ் கரண்ட் எல்லாத்தையுமே நம்ம இங்கிட்ட ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்போ இதன் பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணோம்னா நம்ம சூஸ் பண்ண போட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்க போகுது? ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு IG கரண்ட் அப்படின்றது 10 மைக்ரோ ஆம்பியர் இன்டூ இன்கேஸ் அதோட கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் G டிவைடட் பை I மைனஸ் 10 ஆம்பியர் மைனஸ் 10 மைக்ரோ ஆம்பியர். சரிங்களா? இதுதான் நமக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவாக இருக்க போகுது. ஜஸ்ட் இசன் இப்போ நமக்கு ஓவராலாக இதை என்ன செஞ்சு போகிறோம்? ஒரு பேக் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாமே செஞ்சு போகிறோம், ஒரு பேக் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறோம்? இதுதான் என்னது? இதோட அம்மீட்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போது இப்போ நம்ம பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது நம்ம கேல்வனோமீட்டரில் மட்டும் நமக்கு IG அப்படின்ற ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். பேலன்ஸ் கரண்ட் வந்து இன்னொரு சைடு நம்மளோட டைரக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் நம்ம டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேல்வனோமீட்டர் என்ன கரண்ட் மட்டும் ஒரு ஃபீபிள் கரண்ட் மட்டும் அதை மெஷர் பண்ணும். அப்படி மெஷர் பண்ணுறது வந்து நமக்கு ப்ராப்பரான ரீடிங்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட நோக்கம் என்னது? நமக்கு அதிகமான கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணணும். விச் மீன்ஸ் நமக்கு ஒரு மைக்ரோ ஆம்பியர் கரண்ட்லேருந்து கரண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆம்பியர் கரண்ட் 2 ஆம்பியர் கரண்ட் கூட நம்மளால மெஷர் பண்ண முடியும்னா இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம முடியும். ஸோ இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. V டிவைட் பை I அப்படின்றது ஓம்ஸ் லால இருந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் நம்ம சொல்லித்தரேன். அந்த ட்ரிக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கோம்னா ஒரு கேல்வனோமீட்டரை வந்து நீங்கள் அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கேல்வனோமீட்டரை அம்மீட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேல்வனோமீட்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு அம்மீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அம்மீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது வந்து அம்மீட்டர் போட்டுக்கோங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. அம்மீட்டர். சரிங்களா? ஏ மாதிரி இருக்கா? இது வந்து ஏ அம்மீட்டர். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம் பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணும்பொழுது பேரலாக நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு எப்படி இருக்க போகுது? ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு parallel connection. சரிங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் parallel connection. இதுல வந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம சூஸ் பண்றோம்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்து அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குமா கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குமானா கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கணும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கணும். இந்த ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏன் அப்படி நான் சொல்றேன். see listen, எப்போ அந்த கரண்ட்டுக்கு வந்து ஒரு கரண்ட்டுக்கு வந்து சார் இது லாஸ்ட் கான்செப்ட். ஆமாம் இந்த சாப்டர் இதுதான் லாஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ என்னன்னா கரண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு குணம் இருக்குது. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிராஃபிக் ஜாமில் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செஞ்சுக்கோம்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம மூவ் ஆக மாட்டோம். கரெக்டாக டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல தான் நம்ம மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கத்து தெருவில் வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த பக்கத்து தெருவில் வழியே நம்ம அதை நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கரண்ட் எப்படி மூவ் ஆகும்னு பாருங்கள்.
இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் மூவ் ஆகும். அப்போ நம்ம ஒரு பெரும்பாலான கரண்ட்டை வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம், நம்ம பிரித்து வெளியே எடுத்துக்க போகிறோம். அதனால் என்ன செஞ்சுக்கலாம், இந்த நம்ம யூஸ் பண்ண போகிற கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மாலஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கக்கூடிய இது. இது நம்ம இன்னொரு வார்த்தையில் நம்ம என்ன சொல்லுவோம், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் SH ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், SHUNT ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தெரிஞ்சு பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அம்மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதை நம்ம ஜஸ்ட் நீங்கள் இந்த நிமோனிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த டிப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்மாலாக இருக்கணும். சரிங்களா, இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நீங்கள் இதை பார்த்தா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, இது எதுவும் டவுட் இருக்குங்களா? ஜோயல், இது போதும் சார், நான் போய் தூங்குறேன். நாளைக்கு எனக்கு ஃபிசிக்ஸ் ஹாஃப் இயர்லி 10 சாப்டர்ஸ் இருக்குது, 2 சாப்டர் தான் படித்தேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஜோயல், நான் சொல்லிட்டா? ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து எண்டு இல்லையா, நமக்கு வந்து இன்னமும் ஒரு மெயின் எக்ஸாம்ஸ் இருக்குது. உங்களால் எவ்வளோ தூரம் எழுத முடியுமோ அவ்வளோ தூரம் எழுதிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். சரியா, இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே, இட்ஸ் அனதர் எக்ஸாம் தான். நம்ம லைஃப்பில் வந்து இதுதான் பயங்கரமான எக்ஸாம்லாம் கிடையாது. நம்ம நிறைய எக்ஸாம் எழுத போகிறோம், அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம் தான் இது. இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, நல்லா எழுதணும். இன்கேஸ் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலட்டினா தப்பு கிடையாது. ஓகேவா, இன்னும் டைம் இருக்குது. நம்ம வந்துட்டு பயங்கரமாக இது வந்து இன்னும் ப்ரிப்ரேஷன் நம்ம டபுள் டைம் போட்டுட்டு லாஸ்ட் எக்ஸாமில் போய் தெருக்கி விட்டுருவோம். சரியா, ஓகே. நான் இது வந்து இதுக்கு கூட நான் இன்னொன்று மட்டும் சொல்கிறேன். உனக்கு வந்து அந்த வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அதையும் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க, காலையில் எழுந்திரிச்சு கூட நீ பாரு. சரியா, அதை மட்டும் பார்த்துட்டு கூட போ. இன்கேஸ் என்ன, இது வந்து கன்வர்ஷன் வந்து ஒன்று ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கன்வர்ஷன் பொறுத்த அளவுக்கு இந்த டிப்ஸ் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ போய் நீங்கள் தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை எழுந்திரிச்சு வந்து இந்த கன்வர்ஷன் மட்டும் ஒரு தாட்டி லைட்டாக நீங்கள் அது 2 நிமிஷம் மட்டும் ஒரு ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போங்க. ஒருவேளை இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் மாட்டுச்சுன்னா நல்லது தானே. சரியா, ஸோ பாய், குட் நைட். பென் டெடி சார், இது லாஸ்ட் ஆன்சர் சார். இப்போ இன்னும் ஒரு சாப்டர் இருக்குது. ஆமாம், இன்னமும் ஒரு சாப்டர், 2 சாப்டர் இருக்குது. சரியா, தேங்க்ஸ் சார். ஓகே, குட் நைட், பாய். நல்லா நிம்மதியாக தூங்கணும். சரியா, கான்செப்ட் பார்க்க நிம்மதியாக தூங்க, காலையில் எழுந்திரிச்சு படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, பாய். காலையில் எழுந்திரிச்சு நான் இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு கன்வர்ஷன் மட்டும் வோல்ட்மீட்டர் கன்வர்ஷன் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வோல்ட்மீட்டர் கன்வர்ஷனும் பார்த்துக்கலாம். நீங்கள் போய் தூங்க. ஜோயல், பாய். உங்களுக்கு பாய், நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் டு வோல்ட்மீட்டர். இப்போ இந்த வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன செய்யணும்னா, லிசன், இதே விஷயம் தான். நமக்கு வந்து கேல்வனோமீட்டர் இருக்குது. இந்த கேல்வனோமீட்டர் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேல்வனோமீட்டரில் நமக்கு ஐஜி அப்படின்ற அளவுக்கு நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். நமக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் தான் இது மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்படி மெஷர் பண்ணக்கூடிய கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம இந்த சாப்டர் முடிக்கும். இதுக்கப்புறம் மேக்னடிசம் மேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இஎம்ஐ அப்படின்னு இன்னொரு சாப்டர் கூட இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நமக்கு வந்து இந்த கேல்வனோமீட்டர் நம்ம வோல்ட்மீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த வோல்ட்மீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது என்ன நடக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நமக்கு இந்த வோல்ட்மீட்டர், இந்த கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் நமக்கு இதை வந்து ஒரு ரீடிங்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்பொழுது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரீடிங்ஸ் தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஆக்சுவலாக வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் தான். நம்ம ஒரு லேபிளை மட்டும் நம்ம பிச்சு விட்டோம்னா we can say அந்த லேபிள் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை வந்து வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம் வெளியிலேருந்து. ஆனால் உள்ளக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும், இதில் வந்து நமக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே சீரிஸாக கனெக்ட் பண்ண முடியும். ஏன் சீரிஸாக கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், இதில் வந்து நமக்கு லோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ லோ ரெசிஸ்டன்ஸை நம்ம லோ வோல்டேஜை நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு லோ ரெசிஸ்டன்ஸில் இதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற வோல்டேஜை ஃபுல்லாமே நம்ம எங்கே ட்ராப் பண்ணணும்னா இங்கே நம்ம ட்ராப் பண்ணணும். ஸோ வோல்டேஜை பொறுத்தளவுக்கு நமக்கு பேரல் கனெக்ஷன் நமக்கு சேம் வோல்டேஜ் தான் இருக்கும். ஆனால் சீரிஸ் கனெக்ஷனாக தான் நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஸ்பிட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ராப் ஆகிற வோல்டேஜை பேலன்ஸ் இருக்கிற எல்லா வோல்டேஜும் நம்ம எங்கே ட்ராப் பண்ணணும், இங்கே தான் நம்ம ட்ராப் பண்ணணும். இப்போ இதனை பற்றி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல நமக்கு ஒரு வேலை நமக்கு மைக்ரோ வோல்ட்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இது இவ்வளோ தான் இதால் மெஷர் பண்ண முடியும். கால்வனோமீட்டர்னால மைக்ரோ ஆம்பியரில் தான் மைக்ரோ வோல்ட் தான் நமக்கு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற வோல்டேஜ் நமக்கு என்ன கொடுக்குறோம்னா ஒரு 10 வோல்ட் நம்ம கொடுக்க போகிறோம். 10 வோல்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம கொடுக்க போகிற இந்த 10 வோல்டேஜுமே
நம்ம கொடுக்க போகிற இந்த 10 வோல்டேஜுமே நமக்கு எங்கே ட்ராப் ஆகணும்னா ஒரு 10 இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 மில்லி வோல்ட் தான் இங்கே நம்ம ரீடிங் எடுக்க முடியும். இதில் தான் இவ்வளோ தூரம் இதை ட்ராப் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற வோல்டேஜில் நமக்கு எங்கே ட்ராப் பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ட்ராப் பண்ணணும். அப்போ அதன்படி பார்த்தோம்னா டிசைன் நமக்கு பேலன்ஸ் இருக்கிற வோல்டேஜ் நம்ம கொடுக்க போகிற வோல்டேஜ் வந்து V அப்படின்ற ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ ட்ராப் ஆகும்னா VG அப்படின்னு எழுதிக்கலாமா? VG அப்படின்றது வோல்டேஜ் ட்ராப் இன் கேலோமீட்டர். ஸோ நமக்கு V மைனஸ் VG அப்படின்ற அளவுக்கு வோல்டேஜ் எல்லாமே உங்களுக்கு எங்கே ட்ராப் ஆகும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ட்ராப் ஆகணும்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேல்யூ நமக்கு கொண்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா the resistance should be அதே மாதிரி R will be equal to same ohmsல தான். R is nothing but V by I. இந்த V by I அப்படின்னு சொல்லும்போது இந்த V அப்படின்றது என்னது? இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு ட்ராப் ஆகும் அப்படின்றது தான். அந்த எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு ட்ராப் ஆகும்? V மைனஸ் VG அப்படின்ற அளவுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதாவது இன்கேஸ் இந்த கேலோமீட்டர்ல நமக்கு VG அப்படின்ற அளவுக்கு நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா வோல்டேஜும் நமக்கு எங்கே ட்ராப் ஆகணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு ட்ராப் ஆகும். அதாவது நம்ம 10 வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 10 வோல்டேஜில் நமக்கு 10 மில்லி வோல்ட் மட்டும் நமக்கு கேலோமீட்டர் நம்ம ட்ராப் ஆகணும். பேலன்ஸ் இருக்கிற எல்லா வோல்டேஜுமே நமக்கு எது ட்ராப் ஆகணும்? நமக்கு நம்மள யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ராப் ஆகணும். சரிங்களா? அப்போ டிவைடட் பை கரண்ட் அப்படின்றது நம்ம என்ன கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சீரிஸ் கனெக்ஷனாக நமக்கு கரண்ட் வந்து நமக்கு சேம் தான். சீரிஸ் கனெக்ஷன் நமக்கு கரண்ட் வந்து சேம் தான். என்ன கரண்ட்டாக நம்மளோட கேலோமீட்டரோட கரண்ட். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இதுதான் நம்ம ஒரு கேலோமீட்டர் நம்ம வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்படி தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்குமே இன்னொரு டிப்ஸ் இருக்குது. என்னன்னா ஒரு கேலோமீட்டர் நம்ம ஒரு வோல்ட்மீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி V மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ V மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா V மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன செஞ்சுக்க போகிறோம்? ஒரு ரெசிஸ்டர் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இது வந்து என்னது? நம்மளோட வோல்ட்மீட்டர். இது நம்மளோட கேலோமீட்டர். ஸோ கேலோமீட்டர். ஸோ இந்த கேலோமீட்டர் பொறுத்தளவுக்கு இந்த கேலோமீட்டர் வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை அது குறு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்ன செய்யுதுன்னா நம்ம கேலோமீட்டர் கூட நம்ம சீரியஸாக ஒரு வோல்டேஜ் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஏன் நான் ஹை ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் நம்ம பாருங்கள். நமக்கு இந்த கேலோமீட்டர் வந்து ஒரு ஸ்மால் வோல்டேஜ் தான் இங்கே ட்ராப் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் நம்ம எங்கே ட்ராப் பண்ணணும்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணணும். ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸுமே நம்ம எப்படி ரெசிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணோம்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டராக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் should be equal to ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு என்னது? ஹை வேல்யூவில் இருக்கணும். சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கணும். ரெசிஸ்டர் வந்து நமக்கு அண்ட் ஆல்சோ நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கணும். அது வந்து ஹை வேல்யூவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போ நமக்கு கேலோமீட்டர் வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த சாப்டரில் நமக்கு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த ஜஸ்ட் நீங்கள் ஃபார்மர்ஸ்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்தது தான் இங்கே இருக்குது. ஓகே, கேலோமீட்டர் கேன் பி கனெக்டட் இன்டு அம்மீட்டர் பை ஆஃப் டிசைன்டு ரேஞ்ச் பை கனெக்டிங் ஒரு கேலோமீட்டர் நம்ம அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு பேரல் கனெக்ஷனில் தான் இருக்கணும். அந்த பேரல் கனெக்ஷனில் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ தட்ஸ் இட். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் போனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த நோட்ஸ் மட்டும் இல்லை, இது இல்லாமல் நம்ம சேனலில் ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு நமக்கு 2 சாப்டரை பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிடலாம்.
5 நிமிஷம் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே பாப்பமா. ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம் மேக்னடிசம் அண்ட் மேட்டர். ஸோ மேக்னடிசம் அண்ட் மேட்டர் அண்ட் இன்னொரு ஒரே சாப்டர் மட்டும் தான் இருக்குது. அல்லது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து நமக்கு குயிக்காக நம்ம பார்த்து ஒன்றா பண்ணிடலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் லிசன். இந்த மேக்னடிசம் அண்ட் மேட்டரில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு சார்ஜ் மூவ் ஆகும் பொழுது ரெண்டு விஷயத்தான் இந்த சாப்டர் நமக்கு ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ன்றதை நம்ம பார்க்க போறோம். இவ்வளவுதான். ஓகே இதான் நம்மளோட ஹாட் டாபிக்ஸ். ஸோ இந்த சாப்டரோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சார்ஜ் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அந்த சார்ஜ் வந்து ஆக்சிலேட் ஆயிடுச்சுன்னா வந்து இஎம்ஐ ஃபேஸ் வரைக்கும் கிடைக்கும். இப்போ ஒரு சார்ஜ் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்ல இருக்கு. ஓகே ஒரு கண்டக்டர் வந்து ஒரு சார்ஜ் மூவ்மெண்ட் இருக்குன்னா அந்த சார்ஜ் கூட நமக்கு அந்த கண்டக்டர் பக்கத்துல நம்ம என்னால ஃபீல் பண்ண முடியும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரெண்டு சாப்டருமே இருக்கு. என்னது மூவிங் சர்ஃபேஸ் மேக்னடிசம் அண்ட் மேக்னடிசம் அண்ட் மேட்டர். இப்போ இந்த சாப்டரை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்க ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும்னா, இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது என்னன்னா, அந்த டைபோல் வந்து நமக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு வீக்கா இருக்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம். இந்த பார் மேக்னெட் அப்படின்றது நார்த் போல் இங்க சவுத் போல். இந்த பார் மேக்னெட் அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டைபோல் தானே. ஓகே அப்போ 2 ஈக்குவல் ரெண்டுமே நமக்கு வேற பொலாரிட்டி இருக்கு. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து மோனோபோல்ஸ் வந்து டு நாட் எக்ஸிஸ்ட். நம்ம எங்கன்னா மேக்னடிசத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு மோனோபோல்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டர் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நார்த் போல் வந்து சவுத் போல் மட்டும் நம்ம பார்த்துக்கோங்க. இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல் பொறுத்தளவுக்கு இதோட ஸ்ட்ரென்த் நம்ம மெஷர் பண்றதுக்கு நமக்கு ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ண போறோம். m is nothing but IA அப்படின்றது நமக்கு. ஓகே இந்த m is equal to IA அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு க்ளோஸ் லூப் இருக்கு. இந்த க்ளோஸ் லூப்ல நமக்கு ஒரு கரண்ட் நம்ம ஃப்ளோ பண்ண போறோம். I அப்படின்ற ஒரு கரண்ட் நம்ம ஃப்ளோ பண்ண போறோம். இந்த க்ளோஸ் லூப்போட ஏரியா வந்து A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த க்ளோஸ் லூப்போட ஏரியா அப்படின்றது வந்து A அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மேக்னெட்டிக் டைபோலா அது கிரியேட் பண்ணும், ஒரு பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? லெட்ஸ் சே இது வந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோலா அது பிஹேவ் பண்ணும். ஸோ தட் என்ன செஞ்சுக்கலாம்னா, ஒரு க்ளோஸ் லூப்பை நம்ம எப்படி ரிலேட் பண்ணுவோம்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோலுக்கு நம்ம ரிலேட் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ அதன்படி பார்த்தோம்னா அதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம குறிக்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிறோம், m is nothing but IA அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்கேஸ் நமக்கு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதில் இருக்குன்னா, அதில் வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆட் என்ன எழுதிக்கலாம், m is equal to NIA அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே ஸோ இதில் நமக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம். லிசன் இங்கே பாருங்க. which one of the following, which one of the out of which magnetic not paramagnetic material. ஸோ paramagnetic material பொறுத்தளவுக்கு நமக்கு சோடியம் குளோரைடு நமக்கு paramagnetic materialக்கு இல்லாமல் இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற போர்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த paramagnetic material என்ன, diamagnetic material என்ன,
ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பேசிக்காக நமக்கு ஒரு மெட்டீரியலை வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் நமக்கு 3 கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்து என்னன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், டயா, இன்னொன்று வந்து பேரா, இன்னொன்று வந்து ஃபெர்ரோ. இது வந்து ஃபெர்ரோ. சரிங்களா, இவ்வளோதான். இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் லிசன். அது வந்து நமக்கு எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அது வந்து அலோவே பண்ணாது. ஓகே, அது வந்து அலோவ் பண்ணாது இன் த சென்ஸ் ஆக்சுவலாக நமக்கு வந்து அது ஆப்போசிட்டாக அது பிஹேவ் பண்ணும். நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து அது ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணும். யூஸ்வலாக வந்து நமக்கு எப்பவும் என்னாலும் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு மேக்னெட்டிக் பக்கத்தில் வச்சோம்னா அது அட்ராக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அயன் எடுத்துக்கிட்டோம்னா அது அட்ராக்ட் ஆகும், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சில மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து நம்ம பார் மேக்னெட் பக்கத்தில் வச்சோம்னா அது வந்து ரிப்பல் ஆகும். சரிங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்ன சொல்ல போறோம்னா நமக்கு வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல போறோம். விச் மீன்ஸ் அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அது உள்ளக்க விடவே விடாது. அப்போ நீங்க பக்கத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்பல் ஆகும், வெளியில போக தான் ட்ரை பண்ணும். அப்போ அந்த பார் அந்த நம்ம யூஸ் பண்ண போற மெட்டீரியல்னு சொன்னோம்னா அந்த மெட்டீரியல் தான் என்னது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். இது ஏன் அந்த மாதிரி நமக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா யூஸ்வலாக அந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் நமக்கு யூஸ்வலாக நமக்கு பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால ஒன்ஸ் நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணும்பொழுது அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அது அலைன் ஆகிக்கிறோம். சரிங்களா, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் லைன், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் லைன். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இது அலைன் ஆகிக்கிறோம். ஓகேங்களா, இது ஆப்போசிட் டைரக்ஷன் அலைன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அதனால தான் நமக்கு என்ன செய்யும்போது இது வந்து ரிப்பலாக ட்ரை பண்ணிடும். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவங்க கிட்ட எல்லாமே ஒரு பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஒன்லி பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான், ஒன்லி பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான், ஒன்லி பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே இருக்காது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் தான் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு. ஸோ இதனால ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அலைன்மெண்ட் ஆஃப் டைபோல் வந்து இருக்கு. உள்ளக்க இருந்து அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு இது வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் உள்ளக்க இருந்து நமக்கு டைபோல்ஸ் வந்து அலைன் ஆகும். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் அலைன் ஆகுறதுனால நமக்கு என்ன செய்யும்போது இது வந்து டெஃபினட்டாக வந்து ரிப்ளே ஆகும். ரிப்ளே இன் த சென்ஸ் ரிப்பல் ஆகும். சரிங்களா, ரிப்பல் ஆகும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு இதுவே நம்ம ஆப்போசிட்ல நம்ம சொல்லும் பொழுது ஓகே இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலோட உச்சக்கட்ட மெட்டீரியல் என்னது நம்மளோட சூப்பர் கண்டக்டர். ஓகே, இந்த சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் நமக்கு யூஸ்வலாக நமக்கு இதோட டெம்பரேச்சர் நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஜென்ரலாக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. ஒரு ராகுல் சந்தோஷ் ஹாய். ஓகே, வாங்க பார்க்கலாம் நான். சரியா, இப்போ யூஸ்வலாக கண்டக்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதோட கண்டக்டிவிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு இருக்க பாண்ட்ஸ் வந்து அது பிரேக் அவுட் ஆயிரும். அதே மாதிரி நமக்கு இது என்ன எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் நம்ம வேரி பண்றதுனால அதோட தன்மை அது மாறும், அதோட கண்டக்டிவிட்டி நேச்சரும் மாறும், அதோட ரெசிஸ்டிவ் நேச்சரும் மாறும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வந்து நம்ம ரொம்ப குறைச்சிக்கிட்டே இருக்கிறனால ரொம்ப குறைச்சிட்டோம்னா நமக்கு அது என்ன ஆக்ட் ஆகும்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் கண்டக்டராக அது ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ அப்படி சூப்பர் கண்டக்டர் ஆக்ட் ஆகும்போது அது வந்து பயங்கரமாக அது கண்டக்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு கொஞ்சம் கூட அது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அலோவே பண்ணாது. ஆக்சுவலி இந்த நார்மல் ஸ்டேஜில் கூட அது கிட்டத்தட்ட சில மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட அதை அலோவ் பண்ணும். ஆனால் ஒரு சூப்பர் கண்டக்டர் அது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கூட அலோவ் பண்ணாது. சரி, அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கக்கூடியதை நம்ம டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதை வந்து ஒன்ஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சோம்னா அது எல்லாமே நமக்கு அது ரிப்பல் பண்ணி விட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஃபீபிளான அமௌண்ட் தான் அது அலோவ் பண்ணும், அது அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, இது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது நான் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலை படிச்சுட்டு நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்துடலாம். ஓகே, ஓகே. ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல், இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது என்னன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நமக்கு இதில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குமா, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இதில் இருக்கு. ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நமக்கு இதில் வந்து சில டைபோல்ஸில் வந்து நமக்கு அன்பேர்டாக இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கும். ஹாவ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால என்ன செஞ்சோம்னா ஒன்ஸ் நமக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணும்போது அது வந்து அந்த டைபோல்ஸ் வந்து இதை வந்து அலைன் ஆகிக்கிட்டு இருக்கும் இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு.
ஓகே. ஸோ அப்படி அலைன் ஆகும் பொழுது டேரெக்டாக என்ன செய்யணும்னா நம்மளோட இது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிற மாதிரி இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பொறுத்தளவுக்கு இங்கேருந்து நம்ம வரப்போகிற நார்த் போல்லேருந்து நமக்கு வரப்போகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு வந்து இது அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, எப்படி அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும்னா இட்ஸ் அ ஃபீபிளாக அட்ராக்ட் ஆகும். இது வந்து ஃபீபிளி அட்ராக்ட், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்லாம் என்னது, அவங்ககிட்ட வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பேர் டைரக்டன்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கும்பொழுது வந்து அது பயங்கரமாக அது அலைன் ஆகும். சில பேராமேக்னெட்டிக் இது சில டைபோல்ஸ் மட்டும் நமக்கு அலைன் ஆகாது. ஓகே, சில வந்து சேட்டப் பண்ணிட்டேன்னா இது மட்டும் கொஞ்சம் அலைன் ஆகாது. இது ஏன் அலைன் ஆகாது அப்படின்னா மெஜாரிட்டி டைபோல்ஸ் வந்து உங்களுக்கு அலைன் ஆயிரும், சில டைபோல்ஸ் மட்டும் உங்களுக்கு அலைன் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டியூ டு தெர்மல் எஜிடேஷன். ஓகே, டியூ டு தெர்மல் எஜிடேஷனால என்ன செய்ய போகிறோம்னா சில டைபோல்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து அலைன் ஆகாது. அதனால காரணமும் நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா டெம்பரேச்சர் நம்ம குறைச்சோம்னா நம்ம அதையும் கூட நம்மளால ப்ராப்பராக நம்ம அலைன் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபீபிள் அட்ராக்ட் ஆகுமா, இதுதான் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இதில் வந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது என்னது, எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் paramagnetic material. ஓகே, எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது என்னது, உங்களோட ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்தவரைக்கும் சின்ன விஷயம் மட்டும் இருக்குது. என்னன்னா டொமைன்ஸாக இருக்கும். இது வந்து என்னது, உங்களோட டொமைன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் நமக்கு இதில் அலைன்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா ஒன்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம வைக்கும் பொழுது இதில் வந்து நமக்கு பயங்கரமான அலைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் சிலது மட்டும் உங்களுக்கு வந்து சில போர்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இன்னமும் அலைன் ஆகாது. ஓகே, நீங்கள் மற்ற டைபோல்ஸ் கூட உங்களுக்கு அலைன் ஆயிரும், ஆனால் சில போர்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இன்னமும் அலைன் ஆகாமவே இருக்கும். ஏன் அப்படி அலைன் ஆகாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூ டு த சேம் ரீசன், தெர்மல் எஜிடேஷன். சரிங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேசிக்காக உங்கள் பேராமேக்னெட்டிக் என்ன, ஃபெரோமேக்னெட்டிக் என்ன, டயமேக்னெட்டிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சசப்டபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு லேட்டராக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஒன் ஷாட்டில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், a piece of diamagnetic materials free to move when placed in uniform magnetic field lines. அப்போ diamagnetic material அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப மூவே ஆகாது, does not move at all. ஓகேங்களா, அது வந்து அது பயங்கரமாக ரிப்பல் தான் பண்ணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ சசப்டபிலிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்துலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான ரெண்டு விஷயம் வந்து இன்டியூஸ்டு கரண்ட் அண்டு இண்டக்டர்னா என்ன, செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான். லெஸ் இன்டியூஸ்டு கரண்ட் என்னன்னு பார்ப்போம். இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக நமக்கு ஃபேரடேஸ் லாலேருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் நமக்கு நியாயமாக தெரியும். ஃபேரடேஸ் லாலேருந்து நமக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேரடே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டக்ட் பண்ணியிருப்பார். எப்படின்னா ஒரு கண்டக்டரில் ஒரு காயில் பக்கத்தில் நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அந்த காயிலில் நமக்கு ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறத யார் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட ஃபேரடே தான் நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது நம்மளோட காயில் எடுத்துக்கலாம். இது நம்மளோட காயில். இந்த காயிலில் நம்மளோட மேக்னெட் இருக்குங்களா. ஸோ இந்த மேக்னெட் என்ன செய்ய போகுது, இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம என்ன செய்ய போகிறோம், விளாட்ற மாதிரி அந்த காயிலுக்குள்ள வந்து உள்ள மேக்னெட்டை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சார் என்ன பார்த்துருந்தாரு, நம்மளோட தலைவர் ஃபேரடே என்ன பார்த்துருந்தாரு, இது வந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதா அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. சரிங்களா, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அந்த கரண்ட் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அது வந்து என்னது, இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ யூஸ்வலாக அந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒரு கரண்ட்டுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்ல முடியும். ஒரு கரண்ட் ஆக்சுவலாக கரண்ட் அப்படின்றது என்னது, சார்ஜோட மூவ்மெண்ட் வந்து நமக்கு கரண்ட்னு சொல்ல போகிறோம். எப்போ நமக்கு வந்து சார்ஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் அப்படின்னா எப்போலாம் உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு மூவ் ஆகும். கரெக்டாக. அப்போது இன்கேஸ் நம்ம இதுலேருந்து ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் இருக்குடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அது வந்து ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து இருக்குது அப்படின்னு. இஎம்எஃப் அப்படின்றதுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சார்ஜை மூவ் பண்ண வைக்கக்கூடிய அது வந்து ஒரு ஹோல் சர்க்யூட்டுக்கு ஒரு மூவ் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஒர்க் டன் அப்படின்றது நம்ம என்ன சொல்ல போகிறோம், இஎம்எஃப் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போது இந்த இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்படி விச் மீன்ஸ் நத்திங் பட் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஓகேங்களா, ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறது என்னது, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்றது என்னது, உங்களோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். சரிங்களா, இட்ஸ் நத்திங் பட் உங்களோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். ஸோ இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா இன்டியூஸ்டு கரண்ட் நமக்கு கிடைக்குது. சரிங்களா, இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
யார் வந்திருக்கீங்க? வாட் இஸ் இஎம்எஃப்? கிராண்டு கூனர். ஓகே, பேர் என்ன பயங்கரமாக வச்சுருக்கீங்க. சரி சொல்கிறேன். இஎம்எஃப் அப்படின்றது என்னென்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். உதாரணத்துக்கு ப்ளீஸாக நீங்கள் பாருங்கள், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ ஜென்ரல் நான் இங்கே பாருங்களேன், ஃபோர்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம ஒரு சர்க்யூட்டை நமக்கு ஃப்ளோ பண்ண வைக்கணும். அதனால நமக்கு ஏன்னா நமக்கு கரண்ட் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு சார்ஜ் நம்ம ஒரு சர்க்யூட் நம்ம ஃப்ளோ பண்ண வைக்கணும்னா டெஃபினட்டாக நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன செய்யறேன்னா, இந்த சர்க்யூட்டில் நமக்கு ஒரு காயில் இருக்குது. இந்த காயிலில் நமக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே நம்ம கொடுக்கவே இல்லை. நம்ம ஒரு பார் மேக்னெட்டை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த பார் மேக்னெட் என்ன செய்ய போகிறோம், உள்ளக்க பேக் அண்ட் ஃபோர்த் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே, பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த காயிலில் நமக்கு ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி என்னன்னா, ஒரு சார்ஜை மூவ் பண்ண வைக்கக்கூடிய அந்த டெண்டன்சி எதுக்கு இருக்குன்னா அந்த இஎம்எஃப் அப்படின்ற ஒரு மேட்ருக்கு இருக்குது. இட்ஸ் நத்திங் பட்ஸ் இட்ஸ் a kind of induced EMF அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது என்னது? அகெயின் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது? எப்பவுமே உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதாவது நீங்கள் ஹை பாயிண்ட் ஒரு இன்னொரு லோ பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு சார்ஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் பல்ப் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்களா, இந்த பல்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா பேட்டரி இல்லாட்டினா செல் அப்படின்றது கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? பேட்டரி இல்லாட்டினா செல். ஓகே, ஸோ இந்த பேட்டரி இல்லாட்டினா செல் தான் இங்கே நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இது என்ன செய்யும்னா, அதாவது ஹை பாயிண்ட்டையும் லோ பாயிண்ட்டையும் அது கிரியேட் பண்ணுது. அதாவது ஹையஸ்ட் பொட்டன்ஷியல், லோவஸ்ட் பொட்டன்ஷியல். எது ஹையஸ்ட் பொட்டன்ஷியல்னா இதுதான் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல், இது வந்து லோவஸ்ட் பொட்டன்ஷியல். இப்போ என்ன செய்யும்னா, இந்த இடத்துல இந்த கண்டக்டர் சென்ஸ் இந்த ஒயர், இந்த ஒயர் நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா நமக்கு சார்ஜஸ் வந்து இருக்க போகுது. இந்த சார்ஜஸ் வந்து என்ன செய்யும்னா, ஒன்ஸ் இந்த பாயிண்ட் ஹை பாயிண்ட் நம்ம கனெக்ட் ஆகும்போது இந்த சர்க்யூட்டில் ஒரு பாயிண்ட்ல ஹை பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பாயிண்ட்ல லோ பாயிண்ட் இருக்கும். ஸோ எப்பவுமே நமக்கு சார்ஜஸ் வந்து எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கோம்னா ஒரு ஹை பாயிண்ட் வந்து லோ பாயிண்ட் தான் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ தட் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த கரண்ட் வில் பி இன் தி டைரக்ஷன் ஆஃப் இந்த மாதிரி நமக்கு ஒரு டைரக்ஷனாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இதுதான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அப்போ அந்த கிரியேட் பண்ணுது இல்லையா, அந்த கிரியேட் பண்ணுறது தான் என்னது நம்மளோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்டர்னல் நம்ம எதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணல. பட் இந்த காயிலே இன்பில்ட்டாகவே நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம இன்சர்ட் பண்ணும்பொழுது ஜென்ரலாக இதில் வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்குது. அந்த கரண்ட் ஃப்ளோ எதுக்கான அந்த கரண்ட் ஃப்ளோ அப்படின்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ் வந்து எதனால ஃப்ளோ ஆகும்னா எப்போ நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நமக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆக முடியும். இந்த இடத்துல நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்றதுக்கு பதிலாக ஒரு சின்ன டேர்ம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. என்னது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த இஎம்எஃப் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண இஎம்எஃப் இல்லை, இட்ஸ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். நம்ம தூண்டப்பட்ட ஒரு இஎம்எஃப் தான் இது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். அப்போ இந்த இன்டியூஸ்ட் கரண்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், வேற என்ன பார்க்கணும்? அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கான லென்ஸ் லா. யூஸ்வலாக அது வந்து அந்த லென்ஸ் லா பொறுத்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். என்னன்னா இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்றது நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது நமக்கு இஎம்எஃப் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, யூஸ்வலாக ஃபிசிக்ஸில் வந்து என்னன்னா எதையுமே நம்ம டிஃபைன் பண்ணியாச்சுன்னா அதை வந்து நம்ம குவான்டிஃபை பண்ணி ஆகணும். நம்ம டிஃபைன் பண்ணியாச்சுன்னா அதை குவான்டிஃபை பண்ண ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, F = mv அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எதுவுமே மொமெண்டம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா P = mv அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் எதுவுமே நம்ம சொன்னோம்னே அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம குவான்டிஃபை பண்ணுறது வந்து வழக்கமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு என்னன்னு சொல்லியாச்சு, அதை வந்து நம்ம குவான்டிஃபை பண்ணணும். ஓகே, அப்போ எப்படி நம்ம குவான்டிஃபை பண்ணுறதுன்னா E இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். என்ன ஃப்ளக்ஸ்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஏன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க, நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளக்ஸை நம்ம மாற்றிட்டே இருக்குமோ அதனால தான் நமக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளக்ஸ் இஎம்எஃப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இஎம்எஃப் இந்த சென்ஸ் உங்களுக்கு கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் பயங்கரமாக ஃபாஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அதிகமான கரண்ட் கிரியேட் ஆகும். நீங்கள் ஸ்லோவாக மூவ் பண்ணீங்கன்னா கரண்ட் வந்து ரொம்ப ஃபீபிளாக இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ the induced EMF will be equal to rate of change of flux, electric magnetic flux தான் பேஸ் ஆன. இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காரு, அவரோட டச் ஃபைனல் டச் கொடுத்துருக்காரு. என்னன்னா ஒரு நெகட்டிவ் சிம்பிள் மட்டும் இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டு, இந்த நெகட்டிவ் சிம்பிள் அப்படின்றது என்னது, டியூ டு லென்ஸ்ல. இந்த லென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி கிரியேட் ஆகிற induced EMF will be in the direction of opposite to the direction of applied magnetic field lines. அப்போ இதனா இங்க பாருங்க,
இப்போ நமக்கு இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்சர்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் இதில் நடக்கும். ஒன்று வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ இந்த சாலினாய்டில் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். கரெக்டாக? அப்படி கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதை அப்போஸ் பண்ணும்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை அப்போஸ் பண்ணும். சரிங்களா? இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் என்னது, the induced EMF will be equal to minus d pi divided by dt அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக இருக்குது. ஒரு சர்க்யூட்டில் நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இன்சர்ட் பண்ணும்பொழுது அதில் எந்த டேரக்ஷனில் அது கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த ஆன்டி கிளாக் வைஸ் நமக்கு எப்படி டினோட் பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ இந்த டேரக்ஷன் நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குமா, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா n அப்போ நம்ம போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம என்ன சொல்லிச்சுட்ருக்கோம், அவ்வளோதான். ஓகே, எப்போ நமக்கு ஒரு நார்த் போல நம்ம பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு நார்த் போல நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம்னா சவுத் டைரக்ஷன் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு சவுத் போல நம்ம கொண்டு வந்தோம்னாலும் நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நோட்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இண்டக்ஷன். ஸோ இந்த இண்டக்ஷனை பொறுத்தளவுக்கு பேசிக்காக இந்த இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே விஷயம் வந்து எனர்ஜி ஸ்டோர் இன் தி, இதை நம்ம இங்கே எழுத வேண்டியது நம்ம எனர்ஜி சொல்லப்போம். இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இனர்ஷியா டைப் தான். ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இது, இனர்ஷியா. ஓகே, இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இனர்ஷியா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம கொடுக்க போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட்டர் சொல்கிறேன். என்னன்னா ஒரு சர்க்யூட்டில் நமக்கு உதாரணத்துக்கு இது வந்து நம்மளோட இண்டக்டர். இந்த இண்டக்டர் வழியாக நம்ம ஒரு பல்பை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பல்ப் வந்து நமக்கு கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த பல்பை கனெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நமக்கு எது கனெக்ட் பண்ணிடுறோம்னா ஒரு பேட்டரிக்கு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு சுவிட்சுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு கீக்கு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒன்ஸ் நம்ம கீயை நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கீயை நம்ம ஆன் பண்ணதுக்கு உடனேவும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா நமக்கு பல்ப் வந்து க்ளோ ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் அது நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம என்ன செய்யணும்னா இந்த இண்டக்டர் என்ன செய்யும்னா எதையுமே அதை அப்போஸ் பண்ணுற நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இண்டக்டர். விச் மீன்ஸ் இந்த கரண்ட் ஒன்ஸ் இதை நம்ம சர்க்யூட் நம்ம க்ளோஸ் பண்ணும்பொழுது இதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறத வந்து யார் அப்போஸ் பண்ணுவாங்கன்னா இண்டக்டர் வந்து இனிஷியலாக அப்போஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இனிஷியலாக அந்த இண்டக்டர் வந்து கரண்டோட க்ரோத்தை வந்து அதை அப்போஸ் பண்ணும். ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அது வாங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் அது வாங்கினதுக்கு அப்புறமே நம்ம கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்கும். அண்டு இந்த பல்ப் வந்து நமக்கு க்ளோ ஆகும். எப்படி க்ளோ ஆகும்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிரைட்டாக க்ளோ ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நமக்கு கேஸ் நம்ம இன்னொரு திருப்பி போடோம்னா இந்த சுவிட்ச் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் என்ன செய்ய போறோம்னா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் ஆஃப் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த கண்டக்டரை வெளியில் நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குல்ல, அதையும் அதை அப்போஸ் பண்ணும். ஓகேங்களா? அது எங்கே கரண்ட்டை காணா அப்படின்ற மாதிரி அப்பயும் அதை அப்போஸ் பண்ணும். ஸோ அப்போஸ் பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா கரண்ட்டை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு ஒன்னேவும் நமக்கு பல்ப் வந்து ஆஃப் ஆகணும்னு நினைப்போம். ஆனால் பல்ப் வந்து ஆஃப் ஆகுது. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இந்த பாயிண்ட்ல இந்த இண்டக்டர் வந்து என்ன செய்யும்னா அந்த பல்ப் வந்து க்ளோ பண்ண வைக்கிறதுக்கான எனர்ஜி வந்து யார் கொடுத்துக்கிட்டு இருக்கும், நம்மளோட இண்டக்டர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எனர்ஜி வந்து எப்படி நம்ம ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அப்போ இண்டக்டர் தான் என்ன செய்யணும்னா இது வந்து டேரெக்டாக ஒரு அப்போசிங் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் தான் என்னது நம்ம இண்டக்டர். ஸோ இண்டக்டர் அப்படின்றது இது அது க்ரோத் ஆஃப் த கரண்ட்டையும் அதை அப்போஸ் பண்ணும், லாஸ் ஆஃப் த கரண்ட்டையும் அதை அப்போஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ க்ரோத் ஆஃப் த கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்ஷியல் நமக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்ஸ் நம்ம கரண்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் க்ரோத் வந்து அது அப்போஸ் பண்ணும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது மறுபடியும் அக்செப்ட் பண்ணிட்டு பல்ப் வந்து பயங்கரமாக க்ளோ பண்ண வைக்கும், ஸ்லோவாக க்ளோ பண்ண வைக்கும். ஒன்ஸ் நமக்கு கீயை நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன செய்யும், இந்த இண்டக்டர் வந்து ஒரு ஸ்டோர் பண்ண வச்சிருக்க எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சடனாக நம்ம பல்ப் வந்து ஆஃப் ஆகும். நம்ம பல்ப் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு வந்து பல்ப் ஆஃப் பண்ணணும்னு பல்ப் ஆஃப் ஆகணும்னு நினைப்போம். ஆனால் ஆஃப் ஆகாது. அது பதிலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஆஃப் ஆகும். ஸோ அவ்வளோ நேரத்துக்கு நமக்கு யார் எனர்ஜி கொடுக்குறாங்கன்னா இந்த இண்டக்டர் வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் ஐடியா வச்சுக்கோங்க. அப்போ நான் பேசிக் என்ன சொல்லியிருக்கேன்னா இண்டக்டர் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் அன் அப்போசிங் நேச்சர், அதாவது ஒரு எதிர்க்கும் பண்பு இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் யாருக்கு இருக்கும்போது இண்டக்டருக்கு இருக்கும்போது. இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களோட சாலினோட தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வயரை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி நீங்கள் வைண்டிங் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இண்டக்டர். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய போறீங்க, நம்ம இந்த காயை நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சாலுமே அதுவுமே ஒரு இண்டக்டர் தான்.
ஓகேங்களா? ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இண்டக்டருக்கு நமக்கு குவான்டிஃபை பண்ணுறதுக்கு μ0 n2a / L. இது எப்படி வந்துச்சு நம்ம ஒன் ஷாட் நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஃபார்முலா மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பாருங்கள், ஓகே, இது வந்து எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ எனர்ஜி எப்படின்னு சொல்லும்போது U = 12 × Li². இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா நீங்கள் எனர்ஜி எங்கெல்லாம் நீங்கள் எனர்ஜி பார்க்குறீங்களோ நீங்கள் இந்த டேர்ம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். L = 12 × something × something square, 12 × something × something square அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே நம்ம இந்த நான் ஆக்சுவலாக இந்த எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆகுன்னு பார்த்துருக்கேன். எனர்ஜி இஸ் stored in the form of magnetic field. சரிங்களா? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எங்க இண்டக்டரை பொறுத்தளவுக்கு அப்படி எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 × Li² அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலா, நிறைய இடத்துல இது வந்து யூட்டிலைஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியம். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நமக்கு EMF வந்து பை பேசிக்காக நமக்கு ஃபெரடேஸ் லாவில் நம்ம ஒரு எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம். இன்டியூஸ்ட் EMF will be equal to -dπ / dt அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி செல்ஃப் இண்டக்டன்ஸை பொறுத்தளவுக்கு we are going to define the EMF, induced EMF. ஸோ இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்லும்போது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுமே அதை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அதை அப்போஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அதாவது அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இண்டக்டரில் நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட்டுமே நமக்கு என்ன செய்ய போகிறது, அதில் க்ரோ ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை அப்போஸ் பண்ணணும். சரிங்களா? லிசன், இப்போ இதில் இப்போ அந்த லிசன், இப்போ இந்த கண்டக்டரில் நமக்கு ஒரு மேக்னெட்டிக், இப்போ நம்ம கண்டக்டரில் நமக்கு ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்க போது, இந்த கண்டக்டரில் நமக்கு ஒரு கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்க போது, இந்த கண்டக்டர் வந்து அதே மாதிரி இட்ஸ் சாலினாய்டு. இதில் நமக்கு பேசிக்காக ஒரு யூஸ் கரண்ட், இந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கனால நமக்கு இந்த கண்டக்டரில் இந்த சாலினாய்டில் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இன்கேஸ் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதோட கரண்ட்டுமே நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த சாலினாய்டில் உள்ளக்கேவும் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து உருவாகும். அந்த கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த டைரக்ஷனில் கரண்ட் இருந்துச்சுன்னா அதில் உருவாக கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த கரண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிற கரண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும். சரிங்களா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸையும் நம்மளால் குவான்டிஃபை பண்ண முடியும். விச் மீன்ஸ் நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட், அதாவது நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்லோவாக நமக்கு அந்த கரண்ட்டை நம்ம மாற்றிட்டே இருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எடுத்துக்கலாமா, இல்லைன்னா டைரக்ட் கரண்ட் எடுத்தாலுமே நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா என்ன செஞ்சுக்க முடியும், நம்மளால அந்த இண்டக்டன்ஸ் EMF வந்து இது கிரியேட் ஆகும். அந்த EMF will be opposing the நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து அதை அப்போஸ் பண்ணும். ரைட்டா? ஸோ நம்ம இதை வந்து ஃபாரடேஸ்லாம் நம்ம பார்த்தது. இப்போ இங்கே நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸை பொறுத்தளவுக்கு the induced EMF will be equal to அந்த L அப்படின்றது தான் நம்ம இங்கே கூட இந்த இண்டக்டன்ஸ் அப்படின்னு பேசப்படுறோம். ஸோ ஒரு இண்டக்டருக்குமே நமக்கு வந்து ஒரு விதமான L வேல்யூ இருக்கும். ஓகே, மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இங்கே செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு நமக்கு அதுவும் நம்ம ஒரு வேல்யூ இருக்க போது L டைம்ஸ் தி minus L times the di divided by dt. So நமக்கு rate of change of current will be rate of change of வணக்கம் சார், என்னது பிரதீபா, மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பிரதீபா வாங்க, என்ன தூங்கல நீங்க? ஓகே, 12 மணி ஆச்சு. யார் வந்திருக்கா? ஜோயல் ரிச்சர்ட். வணக்கம் சார், வாடா மாப்பிள்ள வாயா. சரியா? பிரதீபா, ஜோயல். சரி பாருங்க, கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது, அவ்வளோதான், கடையை சாத்த போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் வந்திருக்கோம். 6 சாப்டர் உட்காந்து உருட்டிக்கு எடுத்துக்கிறோம். 6 மணிலேருந்து உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, EMF அப்படின்றது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நம்ம கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அளவுக்கு நமக்கு பேசிக் பொறுத்தளவுக்கு நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் அங்கே கிரியேட் ஆகும். அந்த L அப்படின்றது என்னது? செல்ஃப் இண்டக்டன்ஸ். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமான டாபிக். அண்ட் ஆல்சோ என்ன செய்ய போகிறோம், இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸை நம்ம குவான்டிஃபை பண்ணோம்னா μ0 n²al அப்படின்றது. சரி, நம்ம இது எதுவுமே எல்லாத்தையும் நம்ம ஒன் ஷாட்டில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் ஒன் ஷாட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவிஷன் செஷன் தான். அதனால் ஒரு ஃப்ளக்ஸுக்கு நமக்கு ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸை பொறுத்தளவுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இன்கேஸ் நமக்கு வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு K வேல்யூ அப்படின்னு சொல்லி கப்ளிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கப்ளிங் ஃபேக்டர்.
ஸோ இந்த கப்ளிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சூப்பரான கப்ளிங் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா நமக்கு K will be equal to 1. ஓகே, சூப்பரான கப்ளிங் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா நமக்கு K will be equal to சொல்லி இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ஆக்சுவலி இது கப்பிள் ஆயிருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு காயிலுக்குள்ளே நமக்கு இன்னொரு காயில் நமக்கு இம்மர்ஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல முடியும்னா கப்ளிங் ஃபேக்டர் வந்து நமக்கு ஒன்றா அதுக்கப்புறம் சூப்பராக கப்பிள் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ என்னன்னா ஒரு காயிலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்னொரு காயில வந்து அதை பாதிச்சிச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன பேச போறோம்னா நமக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் நம்ம பேசுவோம். அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நம்ம குவான்டிஃபை பண்ணுறது தான் இந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் எப்படி வந்துச்சு, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்படி வந்துச்சு, அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து எங்கே அவைலபிளாக இருக்கும், இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்சோ என்னது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ஜென்யூனாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, இவங்க பண்ணுறதுலாம் நல்லா தான் இருக்குது, என்னது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் சோஷியல் மீடியாலையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அதான் நான் சார் ஃப்ரீ நம்ம என்னது நம்ம அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்பீடாக வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும். அதனால தான் என்னது வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாலையும் லாகின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லென்த்தான செஷனாக தான் இருந்துச்சு. நான் யார் யாருக்கு தாங்கிக்க சொன்னோம்னா நம்மளோட பென் டேடி, உங்கள் பேர் என்னது? பென் டேடி, ரொம்ப நேரம் இருந்தீங்க சேனலில், உங்களோட பேர் என்னது? ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் உங்களுக்காக. பென் டாடி பென், சரிங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்னோட வேலையே அதுதான், சரியா? அதனால் ஆக்சுவலாக வந்து என்னென்னா இது ரிவிஷன் செஷன்னால ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை, அது எனக்கே தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன் ஷாட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான விஷயங்கள் இன்னமும் நீங்கள் டீட்டெயிலாக நம்ம படிச்சுக்க முடியும். ஸோ ரொம்ப நான் தான் தேங்க்ஸ் சொன்னேன். இவ்வளோ நேரம் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு 12 மணி வரைக்கும் நின்று வாட்ச் பண்ணுறதுக்குலாம். ஸோ ரிச்சர்ட், ஜாயல், தேங்க்ஸ் தலை, தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ பென்னுக்கு உங்களுக்கு பென் அப்படின்றவங்களுக்கும் உங்களுக்கு வந்து நன்றிகள் பல. ஓகேங்களா? என் கூட இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். போயிட்டு என்ன செய்றீங்க, நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக தூங்குங்க. காலையில் எழுந்திரிங்க, ஸ்கூல் வர இருக்குது உங்களுக்கு காலையில் இல்லை. சரி அம்மா குட் நைட் சொல்லிக்கலாமா? குட் நைட். குட் நைட் சொல்லிக்கலாமா? ஆமாம் சார், குட் நைட் பாய். சரிங்களா? போயிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, காலையில் வெள்ளம் எழுந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். பாய், டாட்டா, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், வெரி குட் நைட். செம்மையாக தூங்குங்க இன்னைக்கு.